தணிக்கக்கூடிய ஆற்றல் பேச்சுக்கலைக்கு உண்டு என்பார் ஷெல்லி. உலகின் மாறுதல்கள், புரட்சிகள் அனைத்தும் நடந்ததே நாவன்மையினால்தான் என்பர் ஹிட்லர். பேச்சுக்கலை கடின உழைப்பால் நிகழ்வது என்பார் வில்லியம் ஜென்னிங்ஸ். தொடர்ந்து படித்தல், படித்ததை நினைவில் வைத்தல், வெளிப்படுத்துதல் இவை பேச்சுக்கலையின் வெற்றி என்பார் தாமஸ் ஆல்வா எடிசன். சொல்வளம், இனிய குரல், நாவன்மை, கருத்துக்கோவை, எண்ணத்தில் தெளிவு, ஒழுங்கு ஆகியன இருந்தால் பேச்சுக்கலை வெற்றி பெறும். பேசும் பொருளை விட பேசும் முறையை பொறுத்துதான் பேச்சுக்கலை தரமாகவும் வெற்றிகரமாகவும் அமையும் என்பது இன்றைய தினத்தின் திறவுகோள். இன்றைய கருத்து சிதறலில் சிந்தனை துளிகள் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு தினம் ஒரு திறவுகோள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் க. தமிழ்ச்செல்வன். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி. மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை, வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை. அனுபவ மேடை நிகழ்ச்சிகளில் சமுதாய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், என் பேர் விக்னேஷ். ட்ரெயினில் வியாபாரம் பண்ணுறேன். ஹெட்ஃபோனு, கீச்செயின் நிறைய வியாபாரம் பண்ணுவேன். எனக்கு தந்த கஷ்டங்களுக்கோசரம் நான் அந்த மாதிரி தொழிலுக்கு வியாபாரத்துக்கு போகிறேன். என்ன மாதிரியான வியாபாரம்லாம் நீங்கள் ட்ரெயினில் பண்ணுறீங்க? கீச்செயின்லாம் விற்கிறேன் சார். கீச்செயின், ஹெட்ஃபோனு இந்த மாதிரிலாம் விற்கிறேன். ஹேண்ட்ஸ் ஃப்ரீலாம். உங்களுடைய கல்வி தகுதியை பகிர்ந்துக்க முடியுங்களா? 5th வரைக்கும் தான் படித்தேன். அதுக்கடுத்தது வீட்டு கஷ்டத்துக்கோசரம் டீ கல்லேருந்து வேலை ஆரம்பித்தேன். அதுக்கடுத்து தான் ட்ரெயின் டியூட்டிக்கே வந்தேனே. இப்போ நீங்கள் சொன்னீங்க 5th வரைக்கும் தான் படித்தேன், அதுக்கப்புறம் வந்து டீ கடையில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெயினில் வியாபாரம் செய்ய வந்துட்டேன் அப்படின்னு. உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் அதை சொல்லுங்கள். 2 தங்கச்சி, 1 தம்பி சார். ஒருத்தருங்க வந்து பெரியவங்க தனலட்சுமி, சின்னவங்க வந்து துர்கா, இன்னொரு தம்பி வந்து கோகுல். அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பெரியவங்க வந்து இப்போ +2 படிச்சுன்னுக்குறாங்க என் தங்கச்சி. சின்னவங்க வந்து 5வது படிச்சுன்னுக்குறாங்க துர்கா. கோகுல் வந்து 3வது படிச்சுன்னுக்குறாங்க. அவங்கள எல்லாத்தையும் வந்து நீங்கள் தான் படிக்க வச்சுட்டு இருக்கிறீங்களா? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் கொஞ்சம் பாதி பார்த்துக்கிறாங்க, நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இடையில பார்த்துன்னுக்கிறேன். என்ன தேவையோ அது செய்ய வேண்டிய உதவியை நான் செஞ்சுட்டு நான் உண்டு இருக்கிறேன். எதனால் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெயினில் வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து நான் வியாபாரம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. எதனால் உங்களுக்கு அது மாதிரி தோணுச்சு? எதனால் தோணுச்சுன்னா வீட்டோட கஷ்டம் அந்த மாதிரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் டீ கடையில் வேலை செய்யும் போது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் ஆனான். அவன் சொன்னான், நம்ம இங்கே மாதிரி 20 ரூபா சம்பளம் கஷ்டப்படுறதோட நம்ம எங்கன்னா வெளியே போய் பொருள் போட்டு விற்றோன்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபா 200 ரூபா லாபம் கிடைக்கும். நம்ம ஏன்டா இங்கே அடிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவன் மூலியமாக போனது. அவன் மூலியமாக போகும்போது அவன் வந்து ட்ரெயினில் பாதியில் என்னை விட்டு போயிட்டான். அப்புறம் கூட இருக்கிற நட்புகள்லாம் நிறைய அதிகமாச்சு. எனக்கு அதிகமாகனால அங்கேயே தொழில் செய்யணும்னு ஒரு ஆசையாச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போவேன். வீட்டுக்கு என்ன தேவையோ மாதத்துக்கு ஒரு டைம் வந்து காசு கொடுத்துட்டு நான் அவங்க கூட வியாபாரத்துக்கு போயிடுவேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க ட்ரெயினில் தான் வியாபாரத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ட்டு, கீ செயின்லாம் விற்கிறேன் அப்படின்ற மாதிரி. டெய்லியும் வந்து நீங்கள் எந்தெந்த ட்ரெயின்லலாம் போவீங்க வருவீங்க? நான் அப்போ வந்து போனது பார்த்தீங்கன்னா, அப்போ எல்லா வண்டியும் பார்ப்போம் நாங்கள். அப்போ வந்து பேசஞ்சர் அது இதுன்னு ஏறுவோம், சுண்டல் விற்போம். அவங்க கொடுக்குற ஐட்டத்தை எத்தனை போய் விற்றுட்டுனா நம்மளுக்கு கமிஷன் வரும். திடீர்னு இப்போ கேண்டீனில் கூட வேலைக்கு கூப்பிடுவாங்க. கேண்டீனில் வேலைக்கு கூப்பிட்டா கூட அந்த பால்
கழுவுது குண்டா கிண்டான்னு அப்படி கழுவுனா கூட ஒரு 100 ரூபா கிடைக்கும். அவங்க பொருள் கொடுப்பாங்க, அதை எடுத்துன்னு போய் இந்த கோச்சில் குத்துட்டு வாடா காசு தருவாங்க. அந்த மாதிரி தான் வியாபாரம். எல்லா வண்டியும் பார்ப்போம், பார்க்காத வண்டி கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஒரு நாளைக்கு ட்ரெயினில் போனீங்க அப்படின்னா நிறையா மக்கள் நீங்கள் சந்திப்பீங்க. அதில் நிறைய பேர் வந்து உங்களுக்கு நட்பாகவும் இருப்பாங்க. நான் அவங்ககிட்டயும் வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். அவங்களே கேட்பாங்களா, எங்களுக்கு வந்து இந்தந்த பொருட்கள்லாம் வேணும், எனக்கு ஹெட்செட் வேணும், எனக்கு பர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்களே கேட்பாங்களா? அவங்க கேட்குறதுனால நீங்கள் வாங்கிட்டு போய் தருவீங்களா, இல்லை நீங்களே வாங்கி வச்சுருப்பீங்களா? அப்படிலாம் இல்லை சார், அவங்க கேட்கலாம் மாட்டாங்க. நாங்களே போயிட்டு கேட்போம், ட்ரெயினில் விற்றுன்னு போவோம், வாங்குவீங்களா இல்லைன்னா அப்படியே போய் நேர்ந்துடும். யாரும் வந்து முன்னாடியெல்லாம் கேட்கலாம் மாட்டாங்க. இது டார்கெட் என்னன்னா, இது விற்கணும்னு ஆசை எனக்கு. இந்த பொருள் விற்றா தான் நான் ஃபைனான்ஸ் கட்டணும், அப்படி விற்கணும்னு சொல்லிட்டு கம்மி ரேட்டுக்கு ஒரு பொருளுக்கு 10 ரூபா 20 ரூபா வச்சு விற்றுமா அப்படியே கமிஷன் வாங்கணுமா அப்படியே போயினே இருக்கும். அதுதான் வேலை. இந்த பொருட்கள்லாம் நீங்கள் எங்கே வாங்குறீங்க? ஒரு கீ செயினாக இருக்கட்டும், ஒரு இயர்ஃபோனாக இருக்கட்டும், இதெல்லாம் எந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு போயிட்டு இந்த இடத்துல வியாபாரம் பண்ணுறீங்க? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நான் வேலூர்லேயே வாங்குவேன், மெட்ராஸ்லேயே வாங்குவேன். நான் கேட்பேன், சில இடத்துல கொஞ்சம் ஒரு பொருள் கொடுப்பாங்க, அதை அன்றைக்கே விற்று கொடுத்தா உடனே, இல்லைனா பொருள் அப்போதைக்கு வாங்கிடுவாங்க, காசும் நம்ம கணக்கு காட்டிட்டு வந்துடும். சில டைமில் நான் ஃபைனான்ஸ் வாங்கி கூட பொருள் போட்டுருவேன். வேலூர்லேயும் ஒரு டைம் கிடைக்கும், ஒரு டைம் மெட்ராஸில் போனோம். மெட்ராஸில் போய் போட்டுன்னு வந்தோன்னா ஒரு நாள் பொழுப்பு போயிடும். இப்போ நம்ம போட்டுன்னு வந்து மெட்ராஸ்லேருந்து வரோம் இல்லைங்களா, அந்த நாளில் எல்லா வண்டியும் போயிடும். அதனால் அந்த ஒரு நாளில் வந்து வண்டி வந்து மிஸ் ஆகிடும். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணின்னு மறுநாள் தான் வியாபாரமே. ஆனால் கிடைக்கும், எப்படியா இருந்தாலும் கமிஷன் ஒரு நாளைக்கு 400 ரூபா 300 ரூபா கம்பல்சரி கிடைக்கும். எப்படின்னா விற்றுருவோம். ஒன்று ட்ரெயினில் விற்ற வைப்போம், இல்லை ரோட்டில் அப்படி கூட மார்க்கெட்டில் அப்படி போனால் கூட வியாபாரம் ஆகும். இந்த காந்தி ரோடெலாம் போனால் நல்லா வியாபாரம் ஆகும். ட்ரெயினில் வியாபாரமும் பண்ணுறீங்க, அதை தவிர்த்துட்டு வந்து இது மாதிரி ரோட் சைடில் அங்கேயும் வியாபாரம் பண்ணுறீங்களா? இந்த திருவண்ணாமலை பௌர்ணமி ஆனால் போவோம் ஒருத்தர் கூட, அவர் வந்து பேக்கெலாம் வந்து காரில் எடுத்துன்னு வருவார். அவர் கூட போனால் அவரும் பேக் வியாபாரம் பண்ணுவார். எனக்கு 1000 ரூபாய் தருவார். நைட்டு ஃபுல்லாக கண்ணு வைக்கணும், 1000 ரூபாவும் தருவார், 3 வேளை சாப்பாடும் போட்டுருவார். எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அமாவாசைனா மலையனூருக்கு போவோம், அங்கே போனாலும் 1000 ரூபாய் தருவாங்க. இன்னும் ஒன்று கொஞ்சம் பொருள் இருந்துச்சுன்னா நம்ம தனியாக பண்ணலாம், அது ஒரு கஷ்டம் எனக்கு. அங்கே போயிட்டு நீங்கள் என்ன மாதிரியான பொருட்கள்லாம் நீங்கள் வியாபாரம் செய்வீங்க? வெறும் பேக் மட்டும் செய்வீங்களா, இல்லை அது கூட வந்து சின்ன சின்ன பொம்மைங்க அது மாதிரிலாம் கூட எடுத்துகிட்டு போய்ட்டு வியாபாரம் பண்ணுவீங்களா? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா லேடிஸ் பேக் தான் சார் அந்த ரூட்லலாம் ஓடும். அதே மாதிரி வந்து 10 ரூபா பொருள் 20 ரூபா பொருள் டக்குன்னு ஓடும். அவங்க எடுத்துன்னு வருதுன்னா கொஞ்சம் காஸ்ட்லி பேக். ஒரு பேக் 200 ரூபா 100 ரூபா 150 ரூபா தட்டி விடுவாங்க. நாங்கள் கூட இருந்து விற்று குத்துனா நம்மளுக்கு கமிஷன் வந்துடும். இனிமேல் ஒரு பேக் 10 ரூபா டார்கெட் பண்ணுவார். அவர் டார்கெட் என்னன்னா, இந்த பேக் விற்று முடிஞ்சிச்சுன்னா 1000 ரூபா ஒதுக்கிடுவார். மீதி விற்கிற பேக்கில் எங்களுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்துருவோம். இந்தடா இது எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ, இது நீ விற்று குத்துரு, உனக்கு 10 ரூபா எடுத்துக்கு ஒரு பேக், அந்த மாதிரி தான் கொடுத்துருவார். கமிஷன் பேசிக்ஸில் அது மாதிரி தந்துடுவாங்க. பேசிக்கில் சம்பளம் கொடுத்துருவாங்க. அவங்களோட கலெக்ஷன் வந்து இந்த பேக் காலியாச்சுன்னா அதுக்கடுத்து நைட்டில் போய் பொருள் எடுத்துன்னு வந்த பிறகு விற்க விட்டுருவாங்க. விற்கும் போது நாங்கள் விற்றுருவோம். எங்களுக்கு கமிஷன் வரும்போது நாங்கள் கமிஷன் எடுத்துப்போம். அதுதான் சார். இதெல்லாம் தவிர்த்துட்டு வேறு ஏதாவது கூட நான் வந்து செய்வேன், எனக்கு இது மாதிரி பண்ணணுன்ற ஆசை இருக்குது, அது மாதிரி வந்து நீங்கள் வேறு ஏதாவது தொழில் ஏதாவது செய்கிறீங்களா? எனக்கு எவ்வளோ ஆசை இருக்குது சார். என்ன ஒன்றா கொஞ்சம் மணி தான் ப்ராப்ளம். எனக்கு ஆசை என்னென்னா நல்ல பொருளெலாம் வந்து ரெடி பண்ணணும். நிறைய பேருக்கு ஹோல்சேல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை தான். பட் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நான் இருந்துக்கிறேன். எப்போவுமே அடுத்தவங்க கிட்ட தான் நான் வேலை செஞ்சுன்னு தான் இருக்கிறேன். இன்னும் சொந்தமாக எதுவுமே செய்ய முடியல. கேட்டுக்கிறேன், நிறைய இடத்துல ஃபைனான்ஸும் வாங்கிக்கிறேன், ஃபைனான்ஸும் கட்டிக்கிறேன், வட்டிக்கும். அது ஒரு கஷ்டம். வாங்குகிற பொருட்கள் நீங்கள் சொன்னீங்க ஒரு கமிஷன் வச்சு நானே வந்து அதை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதை விற்றுருவேன் அப்படின்ட்டு. இப்போ நீங்களாம் சொன்னீங்க, நானாக போயிட்டு ஒரு இடத்துல என்னுடைய கை காசு போட்டு வாங்கிட்டு அது மேலே வந்து ஒரு அமௌண்ட் வச்சு விற்றுருவேன். அப்படி என்ன மாதிரி பொருட்களை வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க? ஹெட்ஃபோன் சார், ஹேண்ட்ஸ் ஃப்ரீ வைப்பேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீ செயின் வைப்பேன் சார். கீ செயினில் தான் நல்ல லாபம். ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி ரேட்டு, திடீர்னு டேமேஜும் வரும். அது ரிட்டர்னு சேட்டுக்கு கடைக்காரன் வாங்கவே மாட்டான். கீ செயினில் வந்து டேமேஜ் வராது, கீ செயின் வந்து நல்லா ஓடிடும். அப்போ கீ செயின் இப்போ வந்து நிறைய பேர் வந்து கீ செயின்லாம் எடுத்துட்டனால நான் என்ன பண்ணேன், ஹெட்ஃபோன்லேயே பண்ணிட்டேன். சில டைமில் இன்னொருத்தர் பொருள் வாங்கி விற்றுருவேன், எனக்கு அதில் கமிஷன் கிடைக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா என்னோட முதலும் வச்சு நான் பொருள் வாங்குவேன், இன்னொருத்தர்கிட்டையும் வேலையும் செய்வேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெயின் ரூட்டும் பார்ப்போம், வெளியே அவுட்டர் சைடும் வியாபாரம் பண்ணுவோம். அவங்கக்கிட்ட போனாலும் ஒரு கமிஷன் கிடைக்கும், நம்ம சொந்தமாக போட்டாலும் ஒரு கமிஷன் கிடைக்கும். இதில் வியாபாரம் இல்லைன்னா அங்கே ஓடிடுவேன், அங்கே கமிஷன் கொடுத்தோம் காசு வாங்கிக்கணும் போய் நேர்ந்துடும். இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வியாபாரம் பண்ணுவீங்க? எவ்வளோ நேரம் வியாபாரம் பண்ணுறதெல்லாம் இது இல்லை சார். பண்ணணும்னு நினச்சா பொருள் இருந்துச்சுன்னா பண்ணினே இருக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. காத்தால 8 மணிலேருந்து ஆரம்பிச்சு நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கலாம், ஓகேங்களா. பொருளுக்கு தகுந்த மாதிரி இந்த டைம் தான் அந்த டைம் வியாபாரம் ஆகுதா இல்லையா, அவ்வளோதான். வீட்டுக்கு வந்து அவ்வளோதான், 2 வண்டி 4 வண்டி பார்ப்போமா, அவ்வளோதான்.
மீதி யாருன்னா கூப்பிட்டாங்கன்னா காந்தி ரோட்டுக்கும் வேலூருக்கும் அப்படி போவோம். ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து எத்தனை ஹெட்ஃபோன்ஸ் அது மாதிரி விற்பீங்க, எத்தனை கீ செயின்ஸ் அது மாதிரி விற்பீங்க? கீ செயின் பார்த்தீங்கன்னா நல்லா டிசைனாக இருந்துச்சுன்னா சூப்பராக ஓடிடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் நிறைய பேர் பார்க்கறதுனால இப்போ கீ செயினுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப டிமாண்ட் ஆகி போச்சு. அங்கங்கே ட்ரெயினில் எல்லோரும் எடுத்து விற்கிறாங்க. ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு 5 பீஸ் ஆச்சு எப்படி இருந்தாலும் போய்டும். யாருன்னா ஒருத்தர் வாங்கிட்டோம். ஏன்னா மெட்ராஸ்லேருந்தும் பார்க்குறாங்க, நம்ம இப்படி கொஞ்சம் பார்க்கறதுனால ஒரு 5 பீஸ் இல்லை 4 பீஸ் நம்ம கொஞ்சம் ஒரிஜினலாக காஸ்ட்லி ஏற்றுன்னு போகிறதுனால நம்மளை பார்த்து கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. மெட்ராஸில் இருக்கிறவங்க 30 ரூபா அடிச்சுட்டு ஓட்டுறாங்க, நான் 90 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்றுறேன். அதுவும் பீஸ் நல்லாயிருக்கு. அப்படி போகிற ட்ரெயினில் ஒரு 5 பீஸ், இந்த ட்ரெயினில் ஒரு 5 பீஸ், எப்படி இருந்தாலும் மினிமம் பார்த்தீங்கன்னா சண்டே சனிக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஓடிடும். ஒரு 20 பீஸ் 30 பீஸ் ஓடிடும். மற்ற நாளில் 5 பீஸ் 10 பீஸ் தான் சார். ட்ரெயினில் நிறைய பேர் போகிறதுனால வந்து உங்களுக்கு நிறைய அறிமுகமாயிருப்பாங்க, ரெகுலராக வரவங்களும் இருப்பாங்க. அவங்களாம் வந்து வாங்குவாங்களா? நீங்கள் எடுத்துகிட்டு வந்தவொடனே கேட்டுட்டு, தம்பி எனக்கு இது வேணும்ப்பா, இது எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி கேட்டு? நிறைய பேர் கேட்டுருக்காங்க சார். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா என்னை பார்த்து நிறைய பேர் பொருள் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஆல் தி பெஸ்ட் கொடுத்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னால் சொல்லவே முடியாது. எப்படியாச்சும் ஒரு ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் ஒருத்தராச்சும் எனக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பும், இவன் ஆல் தி பெஸ்ட் தம்பி, இப்படி பண்ணுற, நான் உனக்கோசரம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கினவங்களாம் இருக்கிறேன். ரெகுலராக ட்ரெயினில் நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து இந்த பொருட்கள்லாம் எங்களுக்கு வாங்கிட்டு வந்து தாப்பா அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. இப்போ குறிப்பிட்டு ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன், இந்த கீ செயின்ஸ் இதெல்லாம் தவிர்த்து எனக்கு இது வேணும்ப்பா வாங்கிட்டு வந்து தர முடியுமா அப்படின்ற மாதிரி யாராவது கேட்டிருக்கிறாங்களா? நிறைய பேர் கேட்டுறாங்க சார். அவங்கவுங்க ஒரு பொருள் சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கிட்ட கேஷ் இல்லை. எவ்வளோ பொருள் இருக்குது. சென்ட் வாங்கினான்னுவாங்க, நீ கடைக்கு போனால் அது வாங்கிட்டு வந்து கொடு தம்பின்னுவாங்க. அந்த டைமில் நம்மக்கிட்ட கேஷ் இருக்காது. நம்ம அவங்ககிட்ட வந்து போய் சார் முன்னாடி கேஷ் கொடுத்தா வாங்கினா கொஞ்சம் கூச்சம் சபம், வாங்கினா சார்னு சொல்லிட்டு சார் மறந்துட்டேன் சார்னு சொல்லிட்டு கூட தப்பிச்சு போய்க்கிறேன். அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிக்கிறேன். ஏன்னா மணி தான் ப்ராப்ளம், அதான் ஒன்று. இந்த இது மூலிமா உங்களுக்கு எவ்வளோ வந்து மாதம் வந்து வருமானம் வருது, எவ்வளோ வருமானம் வருது அதை சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் 400 500 கண்டிப்பாக கிடைக்கும் சார். எப்படி இருந்தாலும் சரி, ஏன்னா பெரட்டி தான் ஆகணும். ஏன்னா ஃபேமிலி பிரச்சனையும் கொஞ்சம் இருக்குது, வீட்டுக்கும் கொடுக்கணும், என்னையே நான் பார்த்துக்கணும். அதனால எப்படி இருந்தாலும் மாதம் பார்த்தீங்கன்னா 15,000 சம்பாதிப்பேன். இந்த 15,000 சம்பாதிப்பீங்க. இப்போ இந்த 15,000 தவிர அந்த வெறும் இந்த ட்ரெயின் வியாபாரத்தில் மட்டும் வந்து 15,000 சம்பாதிப்பீங்களா? இல்லை நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வந்து ஒரு பௌர்ணமி ஒரு அமாவாசை அப்படின்னா கோயில்கிட்ட கூட போயிட்டு வியாபாரம் பண்ணுவோம் நாங்கள் அப்படின்ட்டு, அதில் கூட வந்து சேர்த்து இவ்வளோ தான் வருதுங்களா? இல்லை சார், அதுலேயும் வந்து கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து 500 300 கிடையாது, பெரிய விஷயம் இல்லை. அங்கே போனால் நம்மளுக்கு வந்து காந்தி ரோடு, இந்த பௌர்ணமி திருநமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வியாபாரமும் நல்லா துட்டுக்கும் கிடைக்கும். அவங்க 1000 ரூபாவும் கிடைக்கும். நம்ம 10 ரூபா 20 ரூபா வச்சு பொருள் விற்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் நாங்கள் 20 பேக்கு 100 பேக்கெலாம் விற்றுக்குறோம். ஒரு டைம் டக்குன்னு ஓடிட்டு நாங்கள் பண்ணி போயிடுவோம். ஏன்னா ஓனர் வந்து எனக்கு இவ்வளோ தான் போதும்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவார். நீங்கள் மீதி விற்று நீங்கள் கமிஷன் எடுத்துக்கிட்டான்னு சொல்லிடுவார். நாங்கள் அதை விற்றுட்டு நாங்கள் கமிஷன் எடுத்துக்குவோம். நார்மலாக வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இதை தவிர்த்துட்டு எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப ஒரு ஆசை, நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த பிஸ்னஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறீங்க? எனக்கு எது லைஃப்பில் நல்லா கிடைக்குதோ அதை பண்ணணுன்னு ஆசையாக இருக்கிறேன். எனக்கு என்ன ஆசைன்னா, தச்சமே ஒரு ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணால் நல்லா லாபம்னு நினைக்கிறேன். இந்த பேகுங்க பர்ஸுங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல்லேருந்து எடுத்துன்னு வந்து கடையாக ரோடாக போட்டோன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல லாபம் இருக்கும். நிறைய பேர் பண்ணுறாங்க. அதில் நம்ம கொஞ்சம் சைடில் பண்ணோன்னா ஒரு பீஸுக்கு 5 ரூபா மெட்ராஸ்லேருந்து வாங்கி வந்துட்டு ஒரு பீஸுக்கு மேலே 5 ரூபா வச்சு விற்றோன்னா ஒரு கடைக்கு அப்படி 10 பீஸ் 5 பீஸ் போச்சுன்னா 50 100 கிடைக்கும். அப்படியே விற்று போனால் இன்னும் நல்ல லாபம் கிடைக்கும். நிறைய ஐடியா இருக்குது சார். இப்போ நீங்கள் அது மாதிரி வந்து சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்து இது மாதிரி லோக்கலில் இருக்க கடைகளையும் தந்து வியாபாரம் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒருத்தர் மூலியமாக பண்ணேன். அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு. அவர் வந்து அவ்வளோ முதலீட்டு இல்லை சார். கொஞ்சமாக வாங்கி வந்து பண்ணுமா, ஒரு பீஸுக்கு 5 ரூபா 5 ரூபா 10 ரூபா வச்சதுனால என்ன ஆச்சுன்னா ரொம்ப அடி வாங்கிடுச்சு காசு. சில பேர் பாதியில் நிறுத்திட்டாங்க காசு தராமல். அதனால் என்ன பண்ணிட்டோம், அது வேணான்னு விட்டோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சேட்டுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருள் கடைங்கள்லாம் அடிக்க வச்சுருவாங்க. இந்த தங்க கோயிலெலாம் பாருங்கள் எவ்வளோ பொருள் இருக்கும். 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் வந்து வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆசையும் வந்துச்சு, காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி என் மனசில் தோணுச்சு அப்படின்ட்டு. ஃபேமிலி கஷ்டம் இருந்தால் கூட வந்து அதையும் தாண்டி நம்ம உழைக்கணும், மேலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்களில் தான் இதெல்லாம் செய்வாங்க. உங்களுக்கு எதனால் இந்த எண்ணம் வந்துச்சு, நம்ம போகணும் இப்பயே காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி? ஏன்னா எங்கள் குடும்பம் வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு சார். எங்கள் தாத்தா வந்து ஒரு பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் சினிமா படம் போடுவாங்க. அவர் வந்து நான் பிறந்த பிறகு தான் ராசின்னு சொல்லிட்டு சினிமா ஃபீல்டில் வந்து படம் அங்கங்கே ஃபிலிம் போட்டெல்லாம் போட்டு வருவாங்க. அவர் வந்து அப்போல்லாம் வீட்டில் கட்டுக்கிட்ட காசுலாம் வேஸ்ட்டு போவார்.
அவர் ஏதோ ஒரு லாஸால் இதுனால எங்கள் அம்மா வந்து பீடி ஒட்டி இந்த மாதிரி ஆச்சு. வீட்டுக்கும் வாடகை கொடுக்க முடியாமல், அதனால தான் எங்கள் அம்மா வேணும் வந்து டீக்கெட்டில் வேலைக்கு சேர்த்தேன், படிக்க போக முடியாமல். அது இருந்தும் தான் குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி போனது. அதனால தான் அந்த ஃப்ரெண்டு மூலிமா எனக்கு ஐடியா கிடச்சிது. அவன் மூலிமா போகும்போது தான் மாதத்துக்கு ஒரு டைம் வந்து காசு கொடுத்துட்டு நான் அவங்க கூட வியாபாரத்துக்கு போயிடுவேன். படிச்சிருந்தா உங்களுக்கு மேற்கொண்டு நான் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி மனசில் ஏதாவது இருக்கும். நீங்கள் படிச்சிருந்தா உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஒரு ஆசை? படிச்சிருந்தா என்ன ஆகணும்னு ஆசை சத்தியமாக இல்லை சார். அப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எந்த ஆசையும் இல்லை. குடும்பத்தை பார்த்துக்கணும், நம்மளும் சம்பாதிக்கணும், 4 பேர் மாதிரி நல்லா இருக்கணும்னு ஒரு ஆசை சின்ன வயசுலேருந்தே அது உருவாயிடுச்சு. அதுதான் ஒரே ஒரு பெனிஃபிட். குடும்ப சூழ்நிலைக்கோசம் தான், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் கண்டிப்பாக ஏதாவது இருக்கும். ஏன்னா ட்ரெயின்லேருந்து கூட நிறைய மக்களை நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் சந்திக்கிறீங்க, நிறைய பேரை பார்த்து வியாபாரம் பண்ணுறீங்க. உங்களுக்குன்னு கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷன் கூட இருக்கும், இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் வரணும், இது மாதிரி நம்ம சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி. இல்லை யாராவது வந்து உங்களை ஒரு மோட்டிவேஷன் கூட பண்ணியிருக்கலாம். அதை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் பகிர்ந்துக்கோங்க. எனக்கு கால் போகிறதுக்கு முன்னே யாரும் வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணதே இல்லை. நான் சுத்தாத ஊர் கிடையாது சார். மெட்ராஸ் சரி, நான் போகாத இடம் கிடையாது. எல்லா இடத்துலையும் கஷ்டப்பட்டுக்கிறேன், அடி வாங்கிக்கிறேன், உதவும். ஆனால் நான் கால் போயிட்ட பிறகு அப்பயும் வியாபாரம் பண்ணும்போது என்கரேஜ் தான் அதிகமாக வந்துச்சு. பிச்சை எடுக்காமல் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் எனக்கு ஆல் யூஸ் பண்ணி தான் என்னை உருவாக்குனாங்களே. இப்படி வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்கரேஜில் வந்து தான் ஒருத்தர் மூலியமாக வந்து தான் அப்படியே வியாபாரியாக இதுவாச்சு. இப்போ நம்ம ஒரு பொருள் கேட்க போனால் கூட எனக்கு முன்பா கொடுத்துருவாங்க, விற்று எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு நான் போயிடுவேன். ஒரு சின்ன ஒரு விபத்தில் வந்து உங்களுக்கு ஒரு கால் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கூட சொன்னீங்க. நீங்கள் ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, ஒரு கை இல்லாமையும் இருக்கலாம், ஒரு கால் இல்லாமையும் இருக்கலாம், ஆனால் தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையில் இருக்க முடியாது அப்படின்ட்டு. உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை வந்து எப்படி வந்துச்சு? எனக்கு தன்னம்பிக்கைன்னு வந்தது பார்த்தீங்கன்னா எனக்கு கால் போன பிறகு தான் சார். அதுக்கு முன்னாடி கூட காசு அப்படி சம்பாதிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு தன்னம்பிக்கை வந்தது எனக்கு கால் போன பிறகு தான். இது போச்சுன்னு சொல்லிட்டு பல பேர்லாம் எனக்கு எவ்வளோ பார்த்துனாங்க, நீ வளர மாட்ட, ஒரு காலோட தான் இருப்ப, அவ்வளோதான் உன் லைஃப் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் நான் வியாபாரம் பண்ணுறதை பார்த்துட்டு பெரிய பெரிய ஆளுங்களாம் எனக்கு விஷ் பண்ணாங்க, காலேஜ் பசங்களாம் என்கரேஜ் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கு தன்னம்பிக்கை இன்னும் வந்துச்சு. இதுவே டெவலப் பண்ணு, இது நீ பண்ணாதான் முன்னேற முடியும், நீ யாருக்கிட்டேயும் எதுவும் கையேந்தாமல் சம்பாரிச்சு போயிடுச்சுன்னா உனக்கு நல்லா இருக்கும். நாங்கள் மோட்டிவேஷன் பார்த்தோன்னா யாரும் இல்லை சார். எங்கள் வீட்டில் எல்லாமே படிப்பு இல்லாதவங்க தான். எனக்கு என்கரேஜ் பண்ணதெல்லாம் வெளியாளுங்க தான். அது யாராவது ஒரு பர்சன் கூட இருக்கலாம், அவங்கள பற்றி சொல்லுங்கள். தெரிஞ்சவங்க இருக்கலாம், பக்கத்து வீட்டில் இருக்கலாம், யாராவது ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தருவாங்க. அவங்கள பற்றி ஏதாவது ஒரு விஷயங்கள் பகிர்ந்துக்கும். எனக்கு தெரிஞ்சது மெட்ராஸில் ஒருத்தரை பார்த்து நான் இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் ஆனேன். அவர் கால் 2 கிடையாது, 2 கையும் கிடையாது. இருந்தாலும் அவர் வியாபாரம் பண்ணார். அவருக்கு வந்து ஒருத்தர் வந்து பொருள் எடுத்துன்னு வந்து வச்சுருவாங்க, சுரங்க பாதை தான் சென்ட்ரல் அவுட்டரில். அவர் வியாபாரம் பண்ணுவார், காசை பாக்கெட்டில் சொல்லுவாங்க, பொருள் விற்பார், பொருளை எடுத்துன்னு போயிடுவாங்க, மறுபடியும் அவருக்கு பொருள் கொடுப்பாங்க, மறுபடியும் அவர் வியாபாரம் பண்ணுவார். அந்த மாதிரி தான் லைஃப். அவரை பார்த்து தான் நான் யோசித்தேன், அவருக்கே அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ நல்லா கொடுத்துறாங்க கடவுள், நம்ம ஏன்டா பழக்கக்கூடாதுன்னு அந்த ஒரு எண்ணத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயத்தில் தான் சார் நான் மோட்டிவேஷன் ஆகினேன். ஒரேடியாக அடுத்தவங்கள பார்த்து அப்படிலாம் இல்லை, நான் சில பேரை பார்த்த வாசி தான் நான் கொஞ்சம் உருவானது. நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே இருந்தும் கூட வந்து அவங்க கொஞ்சம் வந்து வாழ்க்கையில் ஒரு டெவலப் ஆகாத மாதிரி கூட இருப்பாங்க. இப்போ அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் தன்னம்பிக்கையான ஒரு விஷயமா என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, யாரோட மனசை நோக்கடிக்கூடாது, ஓகேங்களா? யாரோட மனசை நம்ம வந்து ஒருத்தர் வந்து ஒரு மனுஷனை வந்து எடை போட முடியாது. அவனுக்கு என்ன சுச்சுவேஷன் வரும்போது அவனை என்கரேஜ் பண்ணணும், ஓகேங்களா? தப்பு பண்ணால் கண்டிக்கணும், அது எல்லாருக்குமே உரிமை உண்டு. ஒருத்தரை என்கரேஜ் பண்ணோன்னா தான் அவன் வாழ்க்கையில் முன்னேறுவான். அவன் இப்படி தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் அவனை குத்துன்னு சொன்னால் அவன் மறுபடியும் அதே நிலைமைக்கு தான் போவான். அவன் நல்லா வரணுன்னா நம்ம என்கரேஜ் பண்ணால் தான் அவன் வருவான். அதுக்கு முதல் காரணம் பெற்றவங்க ஹெல்ப் பண்ணணும். பெற்றவங்க இல்லைன்னா யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. பெற்றவங்களும் ஹெல்ப் பண்ணணும், சில சமுதாயம் எடுத்து நடத்தணும் தான் என்னோடய ஆசை. யாராக இருந்தாலும் சரி, மற்றவங்கள கீழே இறக்கி பேச வேணாம். நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி அனுபவ மேடை நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் திரு விக்னேஷ், ரயில் வியாபாரி அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி.
உங்கள் VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8. இது VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது VIT பண்பலை 90.8. இது VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லாரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன்னா உங்க தோழி அட்டானா. ஃபீனிக்ஸ் பறவையை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி கேள்விப்படாதவங்களுக்காக நான் இப்போ சொல்றேங்க. ஃபீனிக்ஸ் பறவை பாத்தீங்கன்னா இறந்து போனா கூட தன் சாம்பல்ல இருந்தே மீண்டும் பிறக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது. இந்த ஃபீனிக்ஸ் பறவை கிரீக் மித்தாலஜில ரொம்ப நாள் வாழ்ந்த பறவையா சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரியான ஒரு பெண்ணை பத்தி தாங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். தன்னுடைய வாழ்க்கை எரிந்து சாம்பலான நேரத்துல மீண்டும் மறுஜென்மம் போல பீனிக்ஸ் பெண்ணாக பிறந்தவங்க தான் அஞ்சலி ராஜகோபால். அஞ்சலி ராஜகோபால முதல் முறை பாக்குற யாருக்கும் அவங்கள இன்னொரு முறை உற்று பார்க்க சொல்லும். காரணம் அவங்களோட வித்தியாசமான தோற்றம். இப்ப நம்ம பாக்குற இந்த அஞ்சலி தான் நிஜம். 12 வருஷங்கள் ஓடி போச்சு. அப்ப அவங்க எப்படி இருந்தாங்கன்னே மறந்து போச்சாம். அப்ப எடுத்த அந்த போட்டோஸ் எல்லாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்களாம். ஆனா அந்த பாக்ஸ இப்ப எங்க வச்சிருக்காங்கன்ற இடம் கூட மறந்து போச்சாம். தேடவும் விருப்பம் இல்லையாம். தான் யாருன்னு தேடிட்டு இருந்த வரைக்கும் தான் அவங்களையே அவங்க வெறுத்தாங்களாம். இப்ப இதுதான் நிஜம்ங்கிற ஒரு பக்குவம் வந்திருக்கு. அதை ஏத்துக்கிட்ட பிறகுதான் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாவே இருக்காம் நம்ம அஞ்சலி ராஜகோபாலுக்கு. அப்படி என்னதான் இவங்க வாழ்க்கையில நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க உங்க எல்லாருக்கும் ஆர்வமா இருக்குமே. உங்களுக்காக இப்ப நான் சொல்றேன் இவங்க வாழ்க்கைய பத்தி. போலீஸ் ஆபீசரா இருந்த அவங்க அப்பாவுக்கு பிறந்த குழந்தையா இருந்த நம்ம குட்டி பாப்பா அஞ்சலிய வந்து பார்க்க கூட முடியாத சூழ்நிலை. ரத்த சேதங்கள், கொலைகள்னு மீண்டு வந்த அவர்கிட்ட இருந்துதான் அஞ்சலிக்கு இந்த தைரியமும் போராட்ட குணமும் வந்திருக்கும்னு நினைக்கிறாங்க நம்ம அஞ்சலி. என்னதான் அப்பா போலீஸா இருந்தா கூட அஞ்சலியோட வாழ்க்கை 19 வயசு வரைக்கும் பட்டாம்பூச்சி வாழ்க்கையா தான் இருந்துதான். சென்னையில ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு கேம்பிரிட்ஜ்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவுல போய் டிகிரி படிக்கலாங்கிற ஒரு பிளான்ல இருந்தாங்க நம்ம அஞ்சலி. வெக்கேஷனுக்காக இந்தியா வந்திருந்தாங்களாம். பாட்டி வீட்டுக்கு போகலாம்னு அஞ்சலியோட அம்மா கூப்பிட்டப்போ எக்ஸாம்ஸ் இருக்கு, படிக்கணும்னு பிடிவாதமா இருந்தாங்களாம் அஞ்சலி. ஆனா அவங்க அம்மா விடாம கட்டாயப்படுத்தினதுனால அவங்க கூட அஞ்சலியும் பெங்களூர்ல உள்ள அவங்க பாட்டி வீட்டுக்கு கிளம்பினாங்களாம். 2002ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி கார்ல டிரைவருக்கு பக்கத்து சீட்ல அஞ்சலியும் பின் சீட்ல அஞ்சலியோட அம்மாவும் அவங்க ஃப்ரெண்டும் உட்கார்ந்துருந்தாங்களாம். சென்னை டு பெங்களூர் ரூட்ல 100 கிலோமீட்டர் வேகத்துல போய்கிட்டு இருந்துதாம் இவங்க காரு. எதிர்லயும் ஒரு ட்ரக் வேகமா வந்துகிட்டு இருந்துதாம். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ண மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எதிர்ல வந்த ட்ரக் மோதினதுல பயங்கரமான ஆக்சிடென்ட். ஒரு 2 நிமிஷத்துல வாழ்க்கையே தலகீழா மாறிடுச்சு. டிரைவரும் பின்னால உட்கார்ந்து இருந்தவங்களும் அடிகளோட தப்பிச்சிட்டாங்களாம். நேருக்கு நேர் மோதினதுல அஞ்சலி முகத்துக்கும் மூளைக்கும் பயங்கர அடி. அஞ்சலி போட்டுட்டு இருந்த கூலிங் கிளாஸ் உடைஞ்சு அவங்க வலது கண்ணுல குத்திருச்சாம். ரொம்ப ஆழமா குத்தினதுல பார்வையே கொஞ்சமா போயிருச்சாம். அஞ்சலி மண்டையில மட்டும் 455 பிராக்சர்ஸ். ஆக்சிடென்ட் ஆனது ஹைவேஸ்ங்கிறதுனால யாருக்கும் உடனே தெரிய வரல. இவங்க எல்லாருக்கும் அடிபட்டு இருந்ததால இவங்க யாராலையும் அசைய கூட முடியலையாம். ரொம்ப நேரம் கழிச்சுதான் யாரோ இவங்களோட இந்த நிலைமைய பார்த்துட்டு பக்கத்துல உள்ள வெள்ளூர் CMC ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. மத்தவங்க எல்லாம் காயங்களோட தப்பிச்சுட்டாங்களாம். அஞ்சலிக்கு பயங்கரமா அடிபட்டதுல அவங்க மூளைக்கு தான் சேதாரம். அதனால மாச கணக்குல ICUலே வச்சிருந்தாங்களாம். நேருக்கு நேர் மோதினதுனால அவங்க முகம் முழுக்க வடிவமே போயிருச்சாம். சிதைஞ்சு போயிருந்த அஞ்சலி முகத்தை எப்படி சரி செய்யறதுனே அவங்களுக்கு தெரியல. ஒரு மாசம் ஃபுல்லா கோமாவிலே இருந்தாங்களாம். அப்பப்ப நினைவு திரும்புறதும் மறுபடி போறதும்னே இருந்துதாம். அதுக்குள்ள மொத்த பார்வையும் போயிடுச்சு. வாசனை சக்தியும் காலி. மூளை மிதக்கிற செரிப்ரோஸ்பைனல் திரவம் கசிய ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு நிமிஷமும் மரணத்துக்கு பக்கத்துல நெருங்கிட்டு இருந்த அஞ்சலிய எப்படி காப்பாத்துறதுன்னே டாக்டர்ஸ்க்கு ஒன்னும் புரியல.
எங்க இருந்து சரி செய்ய ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரியாம தவிச்சிட்டு இருந்தாங்க டாக்டர்ஸ். அஞ்சலியை எப்படியாவது காப்பாத்தி ஆகணுங்கிற தவிப்புல அவங்க அப்பா சிகாகோவுல ஒரு ஹாஸ்பிட்டல பத்தி கேள்விப்பட்டு அங்க அஞ்சலிய கூட்டிட்டு போனாரு. பிராக்சர் ஆனதுல பொடி பொடியா போயிருந்த எலும்புகளையும் தெரியாம போயிருந்த அவங்க முகத்தையும் வச்சுக்கிட்டு அஞ்சலிக்கு உயிரையும் உருவத்தையும் கொடுக்கிற பெரிய சவால அங்க இருந்த ஒரு டாக்டர் எடுத்துக்கிட்டாரு. தொடர்ச்சியான ஆபரேஷன்ஸ். ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி அஞ்சலி எப்படி இருந்தாங்கங்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் அந்த டாக்டர் கிட்ட இல்ல. அந்த நேரத்துல அவருக்கு அஞ்சலியோட உருவத்தை விட உயிர் தான் முக்கியமா இருந்தது. 2002 தொடங்கி 2004 வரைக்கும் வரிசையா ஆபரேஷன்ஸ் நடந்தது அஞ்சலிக்கு. டைட்டானியமும் மெட்டலும் வச்சு ஒரு வழியா அஞ்சலிக்கு ஒரு முகத்தை கொடுத்தாங்க. பார்வை போன வலது கண்ணுல கொஞ்சம் கொஞ்சமா பார்வை வர ஆரம்பிச்சது. வலது கண்ணை குத்துன அதே கூலிங் கிளாஸ் தான் அவங்க இன்னொரு கண்ணை காப்பாத்துச்சு. அன்னைக்கு மட்டும் அவங்க கூலிங் கிளாஸ் போடாம போயிருந்தாங்கன்னா நேருக்கு நேர் மோதினதுல அந்த கண்லையும் பார்வை போயிருக்கும். அஞ்சலியோட தோற்றமே முழுசா மாறி போச்சு அவ்வளவு ஆபரேஷன்ஸ்க்கு அப்புறம். அப்ப நம்ம அஞ்சலிக்கு 19 வயசு. தேடலும் கனவுகளும் நிறைஞ்ச அந்த வயசுல கண்ணாடி முன்னாடி நிற்கிறப்ப இது அஞ்சலி இல்ல வேற யாரோங்கிற அந்த உணர்வு எவ்வளவு கொடுமையானதுங்க. அஞ்சலியோட அடையாளமே தொலைஞ்சு போன மாதிரி அழுதுருக்காங்க அஞ்சலி. பீனிக்ஸ் பறவை போல உயிர்த்தெழுந்திருக்காங்க அஞ்சலி. ஒரு துயரம் வரும்போதுதான் யார் உண்மையான நண்பன் எவன் போலியா இருந்திருக்கான்னு தெரியும். அஞ்சலியோட பழைய முகமும் அடையாளமும் அவங்கள விட்டு போயிருந்தாலும் சாதிக்கணுங்கிற அவங்க வெறி மட்டும் போகல. அட்மிஷன் முடிஞ்சு 3 மாசமான நிலையில சிகாகோ யூனிவர்சிட்டிய அணுகி சீட் கேட்டிருக்காங்க அஞ்சலி. அவங்க கதைய தெரிஞ்சதும் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அட்மிஷன் கொடுத்திருக்காங்க. எங்க போய் படிக்கணும்னு நினைச்சாங்களோ அதே நாட்டுல ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நிலைமையை உருவாக்கிருச்சு விதி. ஆனா விதியை வெற்றி அடைய விடாம அதே இடத்துல அவங்க கனவுகளுக்காக போராடி படிப்ப தொடங்கினாங்க அஞ்சலி. விதிய மதியால வெல்ல முடியுங்கிறதுக்கு சாட்சி நம்ம அஞ்சலி ராஜகோபால் தாங்க. அட்மிஷன் கிடைச்சு அந்த யூனிவர்சிட்டியில போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில மறுபடியும் ஏதோ ஒரு பிடிப்பு கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணாங்க அஞ்சலி. அந்த யூனிவர்சிட்டியில நல்லபடியா படிப்பை முடிச்சுட்டு இந்தியா வந்தாங்க அஞ்சலி. இவங்களை இங்க இருந்த பல பேருக்கு அடையாளமே தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அஞ்சலியோட உருவம் மாறி இருந்தது. இப்படியே வெளியே போகாம யோசிச்சுக்கிட்டே இருந்தா வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுவோம்னு உணர்ந்து நிறைய விஷயங்கள்ல தன்னை தீவிரமா ஈடுபடுத்திக்கிட்டாங்க அஞ்சலி. தனக்கும் இந்த புது உருவத்துக்கும் நல்ல அடையாளம் கிடைக்கணும்னு NDTVல ஒரு ஷோ நடத்தினாங்க. டச் PRன்னு சொந்த கம்பெனி ஒன்னும் தொடங்கினாங்க அஞ்சலி. சமீபத்துல பீனிக்ஸ் இனிஷியேட்டிவ்னு ஒரு அமைப்பை தொடங்கியிருக்காங்க அஞ்சலி. இந்த நிறுவனம் லாப நோக்கம் இல்லாதது. நம்மூர்ல யாருக்காவது ஏதாவது அதிர்ச்சியான விஷயமோ இல்ல விபத்தோ நடந்தா அத பத்தி பேச கூட பயப்படுறாங்க. உருவத்தை பார்த்து தப்பா நினைச்சுப்பாங்களோ, நடந்தது சொன்னா அது நமக்கே கலங்கலாகிடுமோன்னு நினைச்சு உள்ளுக்குள்ளேயே போட்டு அழுத்திக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க தங்களுடைய அனுபவங்களையும் கஷ்டங்களையும் மத்தவங்க கிட்ட மனசு திறந்து பேசுறது மூலமாவும் அடுத்தவங்களோட அனுபவங்களை கேட்கறது மூலமாவும் ஆறுதல் கிடைக்கும்னு நம்புறாங்க அஞ்சலி. விபத்தை சந்திச்சவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைச்சாலே அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி பொதுவான வாழ்க்கையிலும் சரி ஜெயிச்சிடலாம்னு சொல்லணும்னு நினைச்சாங்க அஞ்சலி. இப்படி பல காரணங்களுக்காக தொடங்கினதுதான் இந்த பீனிக்ஸ் இனிஷியேட்டிவ். இந்த நிறுவனம் மூலமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு செமினார், ஒர்க் ஷாப் எல்லாம் நடத்தி அவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல புரிதலையும் பகிர்தலையும் ஏற்படுத்துறாங்க. 19 வயசு வரைக்கும் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவங்க தான் அஞ்சலியும். அப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மாத்திடுச்சு. அஞ்சலி கண்ணுக்கு எதிரிலேயே அவங்க தோற்றத்தை பத்தி கமெண்ட் அடிச்சிருக்காங்களாம். பசங்க திரும்பி பார்க்கவே பயப்படுவாங்களாம். பொண்ணுங்களோ கண்ணா பின்னான்னு கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுவாங்களாம். ஆனா இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாங்க அஞ்சலி. ஏன்னா சிதைஞ்சு போன முகத்தோட வாழ்க்கையை எதிர்கொண்டாகணுங்கிற பெரிய சவால் அஞ்சலிக்கு முன்னாடி இருந்தது. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசட்டும், கிண்டல் அடிக்கட்டும். அஞ்சலிக்கு அவங்க வாழ்ந்து காட்ட வேண்டிய மிச்ச வாழ்க்கையும் நிரூபிக்க வேண்டிய சாதனைகளும் மட்டும்தான் பெருசா தெரிஞ்சுது. அழகான அந்த லட்சியங்களை அடைய தன்னம்பிக்கை தான் அவசியமா பட்டதே தவிர அழகான முகம் தேவைப்படல. வாழ்க்கை அஞ்சலிக்கு நிறைய கத்து கொடுத்திருக்கு. எந்த சூழ்நிலையில இருந்தும் வெளியில வர தெரிஞ்ச அஞ்சலிக்கு மனச அமைதியாவும் வச்சுக்க தெரியும். இப்படி அவங்க அனுபவத்துல உணர்ந்த விஷயங்களை மத்தவங்களுக்கு சொல்றதுதான் பீனிக்ஸ் இனிஷியேட்டிவோட நோக்கம். செம்மறி ஆட்டு மந்தைய பத்தி தெரியுமா உங்களுக்கு? ஏதோ ஒரு செம்மறி ஆடு பள்ளத்துல விழுந்து எழுந்து போனா அதே பள்ளத்துல விழுந்து எழுந்துதான் மத்த ஆடுகளும் போகும். பள்ளம் இருக்கேன்னு வேற ஒரு பாதையில போகாது. ஆனா நாம மனிதர்கள், நம்ம ஏன் செம்மறி ஆடுகள் மாதிரி இருக்கணும்? மற்றவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டதை கேட்டோம்னா அவங்க பண்ண அதே தப்ப நம்ம பண்ணாம தப்பிச்சிடலாம்.
பரீட்சையில பாத்தீங்கன்னா நாம படிச்சதுல இருந்தே தான் கேள்விகள் கேட்பாங்க. படிச்சதுக்கு அப்புறம் தான் பரீட்சையே வைப்பாங்க. ஆனா வாழ்க்கையில அப்படி இல்லைங்க. பரீட்சையை எழுதிட்டதுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து கத்துக்க முடியும். ஸ்கூல் எக்ஸாம்லயோ இல்ல காலேஜ் எக்ஸாம்லயோ தான் மத்தவங்கள பார்த்து எழுதுறது தப்பு. ஆனா வாழ்க்கையில மத்தவங்கள பார்த்து கத்துக்கிறது தப்பில்ல. ஃபீனிக்ஸ் பறவையாலேயே சாம்பல்ல இருந்து உயிர் தெழ முடியும்னா மனுஷங்களால ஏன் முடியாது? அஞ்சலியை இப்போதும் இன்னொரு முறை உற்று பார்க்க தோணுதுங்க. அவங்களோட அந்த வித்தியாசமான தோற்றத்துக்காக இல்ல, ஆவேசமான, வீரமான, அழுத்தமான அவங்களோட வார்த்தைகளுக்காக. அஞ்சலி ராஜகோபாலோட வாழ்க்கை உங்க எல்லாருக்கும் அழகு மட்டும் வாழ்க்கை இல்லைங்கிறத நல்லா புரிய வச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி. திரைக்கடலோடி நிகழ்ச்சியில உலகின் பல்வேறு நாடுகளுடைய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் மேலும் அங்குள்ள சுற்றுலா தலங்களையும் பத்தி பார்த்துட்டு வரும். இன்னைக்கு திரைக்கடலோடி நிகழ்ச்சியில நாம சுத்தி பார்க்க போற நாடு ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா உலகிலேயே மிக சிறிய கண்டமாகவும் உலகின் மிக பெரும் தீவாகவும் உள்ள பெருநிலப்பை பெற்ற நாடு. தாஸ்மானியா தீவு இந்திய மற்றும் பசிபிக் பெருங்கடலில் உள்ள சில சிறிய தீவுகளையும் உள்ளடக்கிய நாடு. அவுட்பேக் என்னும் நிலப்பகுதியால பெருமளவு சூழப்பட்டதால இது உலகத்தோட பெரிய பாலைவன தீவுன்னு சொல்றாங்க. இது பொதுநலவாய ஆஸ்திரேலியா என அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்படுகிறது, அதாவது காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவுக்கு எந்த நாட்டுடனும் நில எல்லைகள் கிடையாது. இந்தோனேஷியா, கிழக்கு திமோர், பப்வா நியூகினி ஆகிய நாடுகள் இதன் வடக்கேயும், சாலமன் தீவுகள், வனுவாட்டு, நியூ கலிடோனியா ஆகியன வடகிழக்கேயும், நியூசிலாந்து தென்கிழக்கேயும் இதன் அயல் நாடுகளாக அமைந்துள்ளன. சிட்னி, மெல்போர்ன், பிரிஸ்பேன், பெர்த் போன்ற நகரங்கள் ஆஸ்திரேலியாவோட முக்கிய நகரங்களா இருக்கு. அது என்ன ஆஸ்திரேலியா? அதுக்கு எப்படி ஆஸ்திரேலியான்னு பேர் வச்சிருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? ஆஸ்திரேலியா என்ற பெயர் ஆஸ்திரேலிஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து உருவானது. தெற்கே என்பது இதன் கருத்து. தெற்கே நோக்கி பயணம் செய்தபோது இந்த தீவை கண்டுபிடித்ததால தெற்கே என்று பொருள் தரும் ஆஸ்திரேலிஸ் என்ற பெயர் வைத்ததாக சொல்றாங்க. ஆஸ்திரேலியாவை முதல்ல சுற்றி வந்த மேத்யூ பிளிண்டர்ஸ் என்ற பிரித்தானிய மாலுமி 1814 தான் எழுதிய புத்தகமான எ வாயேஜ் டு தெரா ஆஸ்ட்ராலிஸ் என்ற நூலில் ஆஸ்திரேலியா என்ற பெயரை பயன்படுத்தியதிலிருந்து இப்பெயர் பரவலாக வழக்கொன்றியது. 20ஆம் நூற்றாண்டில உள்ளூரிலும் வெளியூரிலும் ஆஸ்திரேலியாவை ஓஸ் என்றும் ஆஸ்திரேலியன்ஸை ஆசி எனவும் சுருக்கமாக அழைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 42,000 ஆண்டுகளாகவே ஆஸ்திரேலிய பழங்குடிகள் ஆஸ்திரேலிய பெருநிலப்பரப்பில் வாழ்ந்து வந்ததாக வரலாறு சொல்கிறது. அவ்வப்போது வடக்கிலிருந்து மீனவர்களும் பின்னர் 16ஆம் நூற்றாண்டில் டச்சு நாடுகான் பயணிகளும் ஐரோப்பாவிலிருந்து இங்கு வந்து போன பின்னர் 1770 ஆஸ்திரேலியாவின் கிழக்கு பகுதியில் வந்திறங்கிய ஆங்கிலேயர்கள் அதனை ஐக்கிய ராஜ்யத்திற்கென உரிமை கொண்டாடினர். பின்னர் 1901ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி 6 தனித்தனியான குடியேற்ற பகுதிகளும் ஒன்றிணைந்து காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியா என்றானது. இப்போது கான்பரா இதன் தலைநகரமாக உள்ளது. ஆஸ்திரேலியாவின் தேசிய கொடியில காமன்வெல்த் ஸ்டார்ஸ், சதர்ன் கிராஸ், யூனியன் ஜாக்னு 3 பாகங்கள் உள்ளது. பரப்பளவுல 6வது பெரிய நாடாக இருந்தாலும் 2013 மதிப்பின்படி ஆஸ்திரேலியாவின் மக்கள் தொகை வெறும் 23.2 மில்லியன்கள் மட்டுமே. இவர்களில் 60% பேர் பெருநிலப்பரப்பில் மாநில தலைநகரங்களை அண்டி வாழ்கின்றனர்.
1945 பின்னர் பல நாட்டு மக்கள் அங்க குடியேறியதால அங்க பல கலாச்சாரங்கள் பின்பற்றப்பட்டு ஆஸ்திரேலியா ஒரு மல்டி கல்ச்சுரல் கண்ட்ரியாகவே காணப்படுகிறது. அங்க குடியேறிய மக்கள் பெரும்பாலும் ஈஸ்டர்ன் யூரோப்பிலிருந்தும் மெடிட்டரேனியன் பகுதிகளில் இருந்தும் குடியேறியதாக சொல்றாங்க. ஆஸ்திரேலியா மேற்கத்திய பொருளாதார முறைகளை பின்பற்றுகிறது. அங்கு பயன்படுத்தப்படும் நாணயத்தை ஆஸ்திரேலியன் டாலர்னு சொல்றாங்க. ஆங்கிலம் இதன் ஆட்சி மொழியாக உள்ளது. ஆஸ்திரேலியாவில் வாழும் பெரும்பான்மையானோர் ஆஸ்திரேலியன் இங்கிலீஷையும் பிரிட்டன் இங்கிலீஷ் மொழியை ஒத்திருந்தாலும் ஆஸ்திரேலியர்களுக்கென தனிப்பட்ட சில உச்சரிப்பையும் சொற்தொகுதிகளையும் கொண்டுள்ளது. 2001 மதிப்பீட்டின்படி பெரும்பான்மையானோர் ஆங்கிலத்தையே பேசுறாங்க. ஆங்கிலம் அல்லாத 2.1% பேர் சீன மொழியையும், 1.9% பேர் லத்தீன் மொழியையும், 1.4% பேர் கிரேக்க மொழியும் பேசுறாங்க. ஆஸ்திரேலியாவோட தற்போதைய ஆளுநராக குவென்டின் பிரைஸ் பதவி வகிக்கிறார். பிரதமராக டோனி அபோட் பதவி வகிக்கிறார். ஆஸ்திரேலியாக்கென அரச மதம்னு எதுவும் இல்லைங்க. ஆனா பெரும்பான்மையானோர் கிறிஸ்தவர்களா இருக்காங்க. 2006 மதிப்பீட்டின்படி 64% பேர் கிறிஸ்தவர்களா இருக்காங்க. அதிலும் முக்கியமா 26% பேர் ரோமன் கேத்தலிக்ஸா இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் அல்லாத 2.1% பேர் பௌத்த மதத்தையும் 1.7% பேர் இஸ்லாமியத்தையும் பின்பற்றுறாங்க. 1%க்கும் கம்மியானவங்க ஹிந்துக்களாவும் யூதர்களாவும் இருக்காங்க. ஆஸ்திரேலியாவின் கல்வி தரம் உலக நாடுகளில 8வது இடத்துல இருக்கு. ஆஸ்திரேலியாவில் மட்டும் மொத்தம் 38 அரசு பல்கலைக்கழகங்கள் இருக்கு. அந்த 38 அரசு பல்கலைக்கழகங்கள்ல பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் உலகின் முன்னணி பல்கலைக்கழகங்களாக உள்ளது. ஆஸ்திரேலியாவில் 99% பேர் கல்வி அறிவோடு இருக்காங்க. 1960ஆம் ஆண்டு ப்ரொஃபசர் ப்ரூனெட் ஆஸ்திரேலியாவோட முதல் ஆஸ்திரேலியன் ஆஃப் த இயர் அவார்டை வாங்கினார். அதே வருடம்தான் பிசியாலஜி ஃபீல்டில் அவர் செஞ்ச ரிசர்ச்காக நோபல் பரிசையும் வென்றார். ஆஸ்திரேலியாவில் மொத்தம் 6 மாநிலங்களும் 2 மண்டலங்களும் வேறு சில சிறிய பிராந்தியங்களையும் கொண்ட நாடு. 1788 இருந்து ஆங்கிலோ கெல்டியர்களின் பண்பாட்டை பின்பற்றுகிறது. ஆஸ்திரேலியாவில் 15 வயதிற்கும் மேலானோர் தங்களை ஏதாவது ஒரு குழு விளையாட்டுல ஈடுபடுத்திக்கிறாங்க. அதனால ஆஸ்திரேலியாவை உலகத்தோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல்னு அழைக்கிறாங்க. துடுப்பாட்டம், ஹாக்கி, வலைப்பந்தாட்டம், ரக்பி மற்றும் துடுப்பு படகு ஓட்டம், நீச்சல் போன்ற விளையாட்டுகளில் சர்வதேச மட்டத்தில் புகழ் பெற்றுள்ளது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் இதுவரைக்கும் 2 முறை சர்வதேச ஒலிம்பிக் போட்டிகள் நடந்தேறியது. 1956 மெல்போர்னிலும் 2000 ஆண்டு சிட்னியிலும் நடந்தது. 2000 ஆண்டிலிருந்து பதக்கங்களை வென்ற நாடுகளின் பட்டியலில் முதல் 6 நாடுகளுக்குள் ஆஸ்திரேலியா அடங்குகிறது. டென்னிஸ் போட்டியை பொறுத்தவரை ஆஸ்திரேலியாவில் நடக்கும் ஓபன் கிராண்ட்ஸ்லாம் போட்டி உலக புகழ் பெற்றது. ஆஸ்திரேலியாவோட விலங்கினங்களை பொறுத்தவரை ஆஸ்திரேலியாக்கென எக்ஸாட்டிக்ஸ் அனிமல்ஸ்னு இருக்கு. அதாவது அங்கு காணப்படும் சில விலங்கினங்கள் உலகின் வேறு எந்த பகுதியிலும் காணப்படாதாம். ஆஸ்திரேலியாவோட கங்காரு, கோலா போன்ற விலங்குகள் இதற்கு ஒரு சான்றாகும். கங்காரு ஆஸ்திரேலியாவோட தேசிய விலங்காக உள்ளது. உலகத்திலேயே மிக அதிகமான ரெப்டைல்ஸ், அதாவது ஊரும் விலங்குகள் உள்ள நாடும் ஆஸ்திரேலியா தான். ஆஸ்திரேலியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 755 வகையான ரெப்டைல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பிரவுன் ஸ்னேக், டைகர் ஸ்னேக், டைபான் போன்ற பல வகை பாம்புகளும் அங்கு உள்ளது. மேற்கு ஆஸ்திரேலியாவில் கால்கோர்லி நகரில் அமைந்துள்ள தங்கச்சுரங்கம் தான் ஆஸ்திரேலியாவோட மிகப்பெரிய தங்கச்சுரங்கமா இருக்கு. விக்டோரியா நகரில் ஆரம்பிக்கப்பட்ட ஆஸ்திரேலியன் ஸ்ட்ரீட் ஃபுட்பால் ஆஸ்திரேலியாவில் மிகவும் புகழ்பெற்றது. மெல்போர்னில் உள்ள ராயல் கண்காட்சியகம் ஆஸ்திரேலியாவோட முதலாவது உலக பாரம்பரிய களமாக யுனெஸ்கோவால் 2004ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. தாஸ்மானியாவில் உள்ள ஆர்த்தூர் ஆஸ்திரேலியாவில் குடியேற்றப்பட்ட குற்றவாளிகளின் பெரும் பாசறையாக இருக்கிறது. 1988 கான்பராவில் உள்ள நாடாளுமன்ற கட்டிடம் புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் உள்ள ஆனா கிரீக் என அழைக்கப்படும் கேட்டில் ஸ்டேஷன் தான் உலகத்தோட மிகப்பெரிய கேட்டில் ஸ்டேஷனா இருக்கு. இந்த கேட்டில் ஸ்டேஷன் 34,000 சதுர கிலோமீட்டரோட பெல்ஜியத்தை விட பெருசுன்னு சொல்றாங்க. மேலும் 1902ஆம் ஆண்டு பெண்களுக்கும் வாக்குரிமை வழங்கியது ஆஸ்திரேலியா. இது உலகத்திலேயே பெண்களுக்கும் வாக்குரிமை வழங்கிய நாடுகள்ல 2வது நாடாக இருக்குது. ஆஸ்திரேலியாவிலும் 18 வயது பூர்த்தி அடைந்தாதான் வாக்குரிமையை கொடுக்கறாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவில் உள்ள சில சுற்றுலா தலங்களை பத்தி பார்ப்போம்.
ஆஸ்திரேலியாவோட சுற்றுலா தலம்னு சொன்னதும் கிரேட் பேரியர் ரீஃப் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா கிரேட் பேரியர் ரீஃபோட இயற்கை எழிலை ரசிக்கவே வருடத்திற்கு 2 மில்லியன் பேர் இந்த இடத்தை சுத்தி பார்க்க வராங்களாம். கிரேட் பேரியர் ரீஃப்ல உள்ள மெரைன் பார்க் அங்குள்ள சுற்றுலா தலங்கள்லேயே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். உலூரு, கக்காடு நேஷனல் பார்க், ஃப்ரேசர் ஐலண்ட்ஸ் இங்குள்ள மற்றும் சில ஹைலைட்ஸ். உலூரு 2013ஆம் ஆண்டு குவாண்டாஸ் ஆஸ்திரேலியன் டூரிசம் அவார்ட்ஸை வாங்கியது. பின்னர் ஆஸ்திரேலியாவோட பெஸ்ட் டூரிசம் அட்ராக்ஷனாகவும் பேர் வாங்குச்சு. இப்போ சிட்னியை பத்தி பார்க்கலாம். சிட்னி ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு பெரிய நகரம். சிட்னி ஒபேரா ஹவுஸ் சிட்னியில் ரொம்பவே ஃபேமஸ். சீனர்கள் பெரும்பாலும் விரும்பி செல்லும் இடமாக இருக்குது. சீனர்கள் மட்டுமல்லாத சூது விளையாட்டை விரும்பும் அனைத்து மக்களும் விரும்பி செல்லும் இடமாக இருக்குது. ஏன்னா இங்கு உள்ள ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், கேசினோஸ் வருடா வருடம் பெரும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றது. 80% ஆஸ்திரேலியர்கள் கேம்லிங்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்காங்களாம், அதாவது சூது விளையாட்டு. அதனால ஹையஸ்ட் ரேட் ஆஃப் கேம்பிளிங் ஆஸ்திரேலியாவில் காணப்படுதா சொல்றாங்க. இதனாலேயே அங்க கேம்பிளிங் ஸ்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகம். ஆஸ்திரேலியா வைன் ப்ரொடக்ஷன்ல ரொம்பவே ஃபேமஸ்ங்க. வருடா வருடம் கிட்டத்தட்ட 1.35 ட்ரில்லியன் பாட்டில்ஸ் ஆஃப் வைனை அங்க ப்ரொடியூஸ் பண்றாங்களாம். மேலும் சிட்னியில் உள்ள ஹார்பர் பிரிட்ஜ் ஆஸ்திரேலியாவோட அழகான கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இரவு நேரங்கள்ல சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ் ஒரு தங்க பாலம் போலவே காட்சியளிக்கும். மேலும் லூனா பார்க் குழந்தைகளை கவர்ந்திருக்கும் ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களில் ஒன்று. அங்கு டிஸ்னி லேண்டில் இருப்பது போலவே குழந்தைகளை கவர்ந்திருக்கும் வகையில் பல அழகான பொம்மைகளும் அதன் மாதிரிகளும் கேளிக்கை அம்சங்களும் உள்ளது. சிட்னியில வரலாற்று சிறப்புமிக்க பல கோட்டைகளும் இருக்கு. பார்ட்லி ஹெட்டில் உள்ள சிறு கோட்டைகள் பார்ட்லி ஹெட்டுக்கும் பார்ட்லி ஹெட்டின் வடக்கு பகுதியில் உள்ள 4 ஃபோர்ட்டிஃபிகேஷன்ஸ்க்கும் இடையில இருக்கு. அந்த கோட்டைகளின் சிறப்பம்சமே அங்கு உள்ள சுரங்கப்பாதைகள் தான். அந்த கோட்டைகள்ல பல சுரங்கப்பாதைகள் இருக்கதா சொல்றாங்க. வாட்சன் பே ஆஸ்திரேலியன் டூரிசம்ல ஒரு ஹைலைட். மியூராம்பிட்ஜ், டார்லிங் போன்ற ஆறுகள் தான் ஆஸ்திரேலியாவோட முக்கிய ஆறுகளா இருக்கு. சிட்னி டவர், டார்லிங் ஹார்பர் சிட்னியோட ஃபேமஸ் டூரிசம் ஸ்பாட்ஸ்ல ஒன்று. டார்லிங் ஹார்பரை சுத்தி பார்க்கவே ஒரு நாள் கண்டிப்பா பத்தாது. ஏன்னா டார்லிங் ஹார்பர்ல சிட்னி என்டர்டைன்மெண்ட் சென்டர், சிட்னி சைனீஸ் கார்டன், டம்பலாங் பார்க், சிட்னி எக்ஸிபிஷன் சென்டர், ஸ்டார் கேசினோ, ஐமேக்ஸ் தியேட்டர்னு பல இடங்கள் உள்ளது. மேலும் நேஷனல் மேரிடைம் மியூசியமும் சிட்னில தான் இருக்கு. ஆஸ்திரேலியா பிரின்ஸ்டன் ரெயின் ஃபாரஸ்ட், ஏன்ஷியன் ராக் ஃபார்மேஷன் மற்றும் பல பீச்சுகளோட ஒரு அழகான தீவா காட்சியளிக்குது. அங்குள்ள இயற்கையான அழகுன்னு சொல்லும் போது ப்ளூ மவுண்டன்ஸ், பாண்டி பீச் சிட்னியை மேலும் அழகு சேர்க்கும் சில அம்சங்களா இருக்கு. ஆஸ்திரேலியாவில் உள்ள மவுண்ட் காசிக்ஸோ தான் அங்குள்ள பெரிய சிகரம்னு சொல்றாங்க. 2003ஆம் வருடத்தின் ரக்பி வேர்ல்ட் கப்பும் ஆஸ்திரேலியாவில் தான் நடந்தது. கிரானி ஸ்மித் வகையான ஆப்பிள் ஆஸ்திரேலியாவில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. ஆஸ்திரேலியாவோட உணவு பழக்கத்தை பொறுத்தவரை ஆஸ்திரேலியர்கள் பெரும்பாலும் பர்கர், ரோல்ஸ், பை போன்ற ஜங்க் ஃபுட்ஸ் தான் சாப்பிடுறாங்க. அதனால ஆஸ்திரேலியா வேர்ல்டோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல்னு பேர் வாங்கினாலும் அவங்களோட உணவு பழக்கத்தின் காரணமாக மோஸ்ட் ஒபீஸ் கண்ட்ரினும் பேர் வாங்கிடுச்சு. ஆஸ்திரேலியாவில் வாழும் மக்களில் 26% பேர் உடல் பருமனா இருக்காங்க. அங்குள்ள பிரத்யேகமான விலங்கான கங்காருவின் மாமிசத்தையும் சாப்பிடுறாங்களாம். அதுல 5-7% ஃபேட் இருக்குன்னு சொல்றாங்க. ஆஸ்திரேலியாவோட டிவி ஷோஸ்லயும் பெரும்பாலும் சமையல் கலை பற்றி தான் இருக்கு. ஆஸ்திரேலியன் டிவி ப்ரோக்ராம்ஸ்ல ஒன்றுக்கு பின் ஒன்றாக பல குக்கிங் ஷோஸ் அங்க டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குமா. அதுலயும் ரொம்ப ஃபேமஸா மை கிச்சன் ரூல்ஸ், மாஸ்டர் ஷெஃப் போன்ற நிகழ்ச்சிகள் உலக புகழ் வாய்ந்தது. ஆஸ்திரேலியாவின் நாளிதழ்களை பொறுத்தவரை தி ஆஸ்திரேலியன் மற்றும் தி ஆஸ்திரேலியன் ரெவ்யூ போன்ற நாளிதழ்கள் மிகவும் முக்கியமானது, நம்பிக்கைத்தன்மை வாய்ந்தது. ஆஸ்திரேலியாவை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். திரைக்கடலோடியின் அடுத்த நிகழ்ச்சியில இன்னொரு நாட்டை சுத்தி பார்க்க ரெடியா இருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவப்பிரியா. நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். It's story time. In Vit Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India
especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified. And God said, "Let there be light," and there was light. While some claim that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie 16 Vayadinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Raktarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Raktarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Nadraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Nadraj was the matchmaker for Padma. When the story of the Raktarashas reached the 3 friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. 3 friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike, and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan, Raghav's grandfather was a well-known Vaidyar and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav, oh, that old man. It's all gone with him. Aji, gone? No, it still exists in you. Raghav, me? Aji, yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav, but that's not all. Mohan, I have several experiences of witnessing tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav, okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan, Raghav na, wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the 3 lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl.
for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, "I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me." Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me."
Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. I am normal. I don't have any illness, Padma said in a soft voice. Raghav, but you? Padma, can you help me? Before Raghav could give an answer, Padma continued. I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me. Raghav, you tortured yourself by biting? Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind their blood-sucking act. Raghav was stunned. Padma continued. I know you are not a tantri. Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. You never uttered a correct mantra. Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued. My parents will not let me out of the house. Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man? Please? Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, Can you do us a favor? Padma looked at Raghav with an expression that signaled proceed. Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake? Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. Padma, don't worry, you will get your reward. The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. ஹாய் குட்டீஸ், இது விஐடி பண்பலை 90.8. விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. ஒரு இடத்துல 2 கண்ணும் தெரியாத ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுக்கு அப்பா அம்மான்னு யாரும் இல்ல. அதனால அந்த சின்ன பையன் சாப்பாட்டுக்காக ஒரு கோவில் வெளியே பிச்சை எடுத்துட்டு இருந்தான். அவனுக்கு பக்கத்துல இருந்த பலகையில எனக்கு 2 கண்ணும் தெரியாது, தயவு செஞ்சு தர்மம் பண்ணுங்கன்னு எழுதி வச்சிருந்தான். அந்த வழியில போறவங்க வரவங்க எல்லாம் அத பார்த்துட்டு மட்டும்தான் போனாங்க. ஆனா யாரும் தர்மம் செய்யல. அந்த வழியா போன ஒருத்தர் மட்டும் தன்னோட பர்ஸை எடுத்து அதுல இருந்த பணத்தை அவன் தட்டுல போட்டுட்டு, அது மட்டும் இல்லாம அந்த சின்ன பையன் வச்சிருந்த பலகைக்கு பின்பக்கமா ஒரு வாசகத்தை எழுதி எல்லாரும் பாக்குற மாதிரி வச்சாரு. கொஞ்ச நேரத்திலேயே அத படிச்ச எல்லாரும் அவன் தட்டுல சில்லறைய போட ஆரம்பிச்சாங்க. சாயங்காலம் ஆனதும் அந்த பலகையில எழுதி வச்சவர் வந்து பார்த்தாரு. அந்த சின்ன பையன் கேட்டான்,
ஐயா, அந்த பலகையில என்ன எழுதி வச்சீங்க? நீங்க எழுதி வச்சதும் எல்லாரும் எனக்கு தர்மம் பண்ணாங்க. அப்படி என்னதான் எழுதுனீங்கன்னு கேட்டான். அவர் சொன்னாரு, நீ என்ன எழுதுனியோ அதேதான் வேற விதத்துல நான் எழுதி வச்சேன்னு சொன்னாரு. ஐயா, கொஞ்சம் எனக்கு படிச்சு காட்டுங்கன்னு அந்த சின்ன பையன் கேட்டான். அதுக்கு அவரு, இன்றைய பொழுது நன்றாக விடிந்துள்ளது, ஆனா என்னாலதான் அந்த அற்புதத்தை பார்க்க முடியலன்னு தான் எழுதியதா அந்த சின்ன பையனுக்கிட்ட படிச்சு காட்டினாரு. இத பார்த்த எல்லாரும், உனக்கு கண் தெரியாதுன்றத விட நல்ல வேளை நமக்கு கண் இருக்கு, நம்மளால எல்லாத்தையும் கண்டு ரசிக்க முடியுதுன்னு நினைச்சு உனக்கு தர்மம் செஞ்சுட்டு போனாங்கன்னு சொன்னாரு. இதுல அற்புதமானது எதுனா, ஒருத்தன் மனசு விட்டு சிரிக்கிறது. அவன் சிரிப்புக்கு காரணம் நாம தானா, அது அதை விட அற்புதமானது. இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லேஷோ. பாய் குட்டீஸ். வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு VIT பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி வல்லுனர் பார்வை. வல்லுனர் பார்வை நிகழ்ச்சியில நம்ம நிறைய வல்லுநர்கள் கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட நல்ல உணவு அமைப்பை சேர்ந்த இணை நிறுவனர் மற்றும் இயக்குனர் திரு AK ரவிசங்கர் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் சார். நிகழ்ச்சிக்கு உங்களை VIT சமுதாய வானொலி சார்பாக வரவேற்கிறோம். வணக்கம். இந்த நல்ல உணவு அமைப்பை பற்றி நீங்க குறிப்பு தாங்க சார். இந்த நல்ல உணவு அப்படின்ற இந்த அமைப்பு வந்து நல்லக்கீரை அப்படின்ற ஒரு அமைப்புலேருந்து தான் வந்தது. ஆக்சுவலி நல்லக்கீரை அப்படின்ற ஒரு அமைப்புலேருந்து தான் வந்தது. ஸோ நல்லக்கீரையில் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நிறைய விவசாயிகளை சந்தித்து அவங்களோட ப்ராப்ளம் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள், அவங்களுக்கு சந்தைப்படுத்தல் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம். தமிழ்நாடு முழுக்க பயணம் செஞ்சு நிறைய சிறு சிறு விவசாயிகளை சந்தித்தோம். அவங்களோட பொருட்களை வந்து சந்தைப்படுத்துறதுல தான் பெரிய பிரச்சனை இருக்குது. அதையும் தாண்டி வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி மூலமாக என்னென்ன மாதிரியான ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருந்தோம். அதோட முடிவாக நாங்கள் என்ன நினச்சோன்னா, சந்தைப்படுத்துறதுல தான் அவங்களுக்கு உடனடி தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு நாங்கள் இந்த மாதிரி கோயம்பேடு இந்த மாதிரி பெரிய பெரிய மார்க்கெட்டில் போயிட்டு 2-3 நாள் அங்கே உட்காந்து அங்கே எப்படி வந்து ஒரு விவசாய பொருளுக்கு வந்து விலை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க, ஏன் தக்காளி ஒரு நாளைக்கு 2 ரூபாய்க்கு 1 கிலோ கிடைக்குது, ஒரு நாளைக்கு 10 ரூபாய் கிடைக்குது, அது எப்படி கிடைக்குது அப்படின்ற பக்கத்துக்காக நிறைய இந்த மாதிரி கோயம்பேடு மார்க்கெட் மாதிரியான இடங்களுக்கு சென்று அங்கே ஸ்டே பண்ணி நாங்கள் அதை படித்தோம், என்ன ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம். அதோட தொடர்ச்சியாக வந்து இயற்கை இந்த விவசாயிகள் வந்து நேரடியாகவே வந்து அவங்க பொருட்களை வந்து சந்தைப்படுத்தாங்கன்னா, நுகர்வோர் சந்தைப்படுத்தாங்கன்னா அவங்களுக்கான பொருளை வந்து அவங்க வந்து விலை நிர்ணயம் செய்ய முடியும். அது இல்லாமல் ஃபுல் கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு இது நாங்கள் வந்து ஒரு மாடலாக பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நல்ல கீரை அப்படின்ற ஒரு அமைப்பு உருவானது. ஸோ நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க ஃபஸ்ட் சொல்கிறதே வந்து நீங்கள் மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், அப்போ கொடுக்கும்போதே சொல்லுவாங்க நீங்கள் இந்த கீரை சாப்பிடுங்க, இந்த காய்கறி சாப்பிடுங்க, இந்த பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பழக்கம் வந்து இப்போ கிடையாது. ஆக்சுவலி இந்த டாக்டர்கிட்டையும் கிடையாது. ஏன்னா யாருமே டயட்டை ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் நம்மளோட உணவு முறையில் வந்து நம்ம ரொம்பவே புறக்கணிக்கப்பட்ட ஒரு உணவு என்னென்னா இந்த காய்கறிகள். அதையும் தாண்டி ரொம்ப அதிகமாக புறக்கணிக்கப்பட்டது வந்து கீரைகள். இந்த கீரைகள் வந்து நம்மகிட்ட வந்து எக்கச்சக்கமான நாட்டு கீரை வகைகள் நம்மகிட்ட இருந்தது. ஒரு நோய்க்குமே ஒரு மருந்து கீரை வடிவத்தில் இருந்தது, நம்மளோட முன்னோர்கள் வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து இந்த பசுமை புரட்சியின் காரணமாகவும் மற்ற இந்த பிரிட்டிஷ்காரங்கள்லேருந்து அவங்க இங்கேருந்து போனதுலேருந்து எக்கச்சக்கமான நம்மளோட விதைகள் வந்து திருடப்பட்டிருக்குது. நிறைய இப்போ நம்ம மார்க்கெட்டில் போனோம்னா ஒரு 4-5 கீரை தான், சிறுகீரை, அரைக்கீரை, தண்டுக்கீரை, இந்த மாதிரி ஒரு 4-5 கீரை தான் கிடைக்கும். ஆனால் நம்மகிட்ட 50க்கும் 60க்கும் 100க்கும் மேற்பட்ட கீரை வகைகள் நம்மகிட்ட இருந்தது. ஆக்சுவலி ஒரு கீரைக்கும் ஒரு மருத்துவ குணங்கள் இருந்தது. ஆனால் இதை பற்றி நாங்கள் நிறைய ஊர்களுக்கு, நிறைய மாநிலங்களுக்கு போய் அங்கே இருக்கிற சின்ன சின்ன விவசாயிகளை சந்தித்து அவங்க நிறைய இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருந்து விடுபட்டு போன கீரை வகைகளை நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதை வந்து நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணோம். அப்போ தான் வந்து நிறைய இந்த மாதிரி கல்லிலக்கின்னு ஒரு கீரை இருக்குது. அந்த கல்லிலக்கின்றது கீரை அந்த என்ன பண்ணுவோன்னா, கிட்னி ஸ்டோன், அந்த சிறுநீரக கல்லை வந்து கரைக்குது. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் எந்த விதமான ஆய்வகமும் இல்லாமல் ஒரு கீரையோட பேரை கல்லிலக்கின்னு வச்சுருக்காங்க. அந்த ஞானம் நம்மக்கிட்ட இருந்திருக்கு. அந்த மாதிரி எக்கச்சக்கமான கீரை வகைகள் இருக்குது. அப்போது அதையெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு 50 வகையான கீரைகள் நல்ல கீரை அப்படின்ற ஒரு அமைப்பில் பண்ணோம். அதோட தொடர்ச்சியாக வந்து கீரையும் தாண்டி அடுத்த லெவலில் நம்ம வந்து சிறுதானியங்கள் இந்த மாதிரி விஷயங்களை, மற்ற விஷயங்களை விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் வந்து நல்ல உணவு
அப்படின்ற அமைப்பு ஏற்படுத்தும். இந்த நல்ல உணவில் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, இந்த மாதிரி இயற்கை விவசாயம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் வந்து தமிழ்நாடு முழுக்க பயணம் செஞ்சு அங்கே இருக்கிற இயற்கை விவசாயிகளை ஒருங்கிணைச்சு யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்கள ஒருங்கிணைச்சும் அவங்களுக்கான சந்தைப்படுத்துதலை உதவி பண்ணிகிட்ருக்கோம். நல்லா சொன்னீங்க சார். இது மாதிரி வந்து இயற்கை விவசாயம் பற்றி சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல உணவு இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து கிடைக்கிறது கிடையாது. நம்மளுடைய பாரம்பரியமான உணவுகள்லேருந்து கூட நம்ம மாறிட்டோம் நிறைய விஷயங்களில். அதே மாதிரி இன்றைக்கி வந்து திருப்பியும் ஒரு பேக் டு த ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இயற்கை விவசாயத்துக்கு நிறைய பேர் வந்து வந்துட்டுருக்குறாங்க. இயற்கை விவசாயம் செய்யணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த இயற்கை விவசாயத்துக்கு நாங்கள் வந்து பயிற்சிகள்லாம் கூட தரோம் அப்படின்ற மாதிரி. இந்த இயற்கை விவசாயம் எப்படி செய்யலாம் அதை பற்றி சொல்லுங்கள். இயற்கை விவசாயம் இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள், அது இல்லாமல் ஒரு சில இந்த மாதிரி டிவிக்களோடைய அவங்களோட இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியோட ஹெல்ப்லானால இந்த இயற்கை விவசாயத்தை பற்றிய இந்த இயற்கை உணவு, இயற்கை விவசாயத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சி வந்து இப்போது பரவலாக கடந்த 5-10 வருஷமாக நல்லாவே பரவலாக வந்துட்டுருக்கு. நிறைய இளைஞர்கள் வந்து அவங்கள நிறைய பேர் வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம், பார்த்துருக்கலாம். நிறைய ஐடி ஜாபில் இருந்து மற்ற ஜாபில் இருந்து குவிட் பண்ணிவிட்டு விவசாயம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆர்வத்தில் வராங்க. நிறைய பேரோட எங்களுக்கான உந்துதல் வந்து நாங்கள் நம்மாழ்வார்கிட்ட இருந்து தான் இந்த உந்துதல் எங்களுக்கு வந்தது ஆக்சுவலி. அந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் வரும்போது அவங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படின்றது தெரியாத போது அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுத்து அவங்கள வந்து மற்ற பண்ணைகளுக்கும் எடுத்துச்சு அவங்க என்னென்ன மாதிரியான மாடலெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்க்க வச்சு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டி அவங்கள வந்து சுயமாக வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். இயற்கை விவசாயம் செய்வதற்கு நீங்கள் வந்து உதவி செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி புதுசாக வராங்க. வந்துட்டு இந்த இயற்கை விவசாயத்தில் அவங்க எப்படி வந்து லாபகரமாக பண்ணணும், சந்தைப்படுத்துதல், இது மாதிரி நிறையா அவங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது. இதில் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இயற்கை விவசாய பயிற்சி நீங்களும் அளிக்கிறதா வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த இயற்கை விவசாய பயிற்சி எந்த நாட்களில் சார் நீங்கள் வந்து தரீங்க? நீங்கள் அதை பற்றின ஒரு குறிப்பு தாங்க சார். 2 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து 2 நாள் இல்லை 3 நாள் பயிற்சி பெற்ற நாங்கள் கொடுப்போம். முக்கியமாக எங்களோட பண்ணை வந்து திண்டிவனம் பக்கத்தில் ஆவணிப்பூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்குது. 30 ஏக்கர் பண்ணை ஆக்சுவலி. அந்த பண்ணையில் நாங்கள் வந்து இயற்கை விவசாய பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் வந்து சென்னையில் மட்டும், திண்டிவனத்தில் மட்டும் பண்ணால் இங்கே இருக்கிற மக்கள் மட்டும்தான் பயன்பெற முடியும். அதனால் வந்து நாங்கள் இது வரைக்கும் ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கிற மக்களை வந்து ஒருங்கிணைச்சிருக்கோம் இந்த விவசாயத்தில் மட்டும். அதையும் தாண்டி மற்ற சமூக பணிகளில் வந்து ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்டையும் ஒருங்கிணைச்சு வச்சுருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டீம் வச்சுருக்கோம். அதனால் வந்து இப்போ மதுரை போனால் அங்கே வந்து ஒரு ஃபார்ம், அங்கே வந்து நல்ல பெஸ்ட்டு ஃபார்ம் என்னவோ அந்த ஃபார்மை சூஸ் பண்ணி அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸை கூப்பிட்டு வந்து அங்கே இருக்கிற விவசாயிகள் மூலமாக வந்து பயிற்சி பண்ணுறோம். அந்த மாதிரி வந்து ஏரியா கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, அந்த மாதிரி இந்த சென்னை, இந்த திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம் இந்த மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் திண்டிவனத்தில் நாங்கள் ரெகுலராக பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இயற்கை விவசாய பயிற்சிகள் நீங்கள் தந்துட்டு இருக்கிறீங்க சார். இந்த பயிற்சிகளில் எந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் சொன்னீங்க ஊருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து பயிற்சி தந்துட்டு ஊருக்கு தகுந்த மாதிரி இல்லை, ஒரே பயிற்சி அது பல்வேறு இடங்களில் தந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ பல்வேறு இடங்களில் ஒரு ஊர்களில் ஒரு விதமான சாகுபடிகள் வச்சுருப்பாங்க. வெள்ளூர் அப்படின்னா இங்கே வந்து கொஞ்சம் வறட்சியான ஒரு ஊர், இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி என்ன வகையான பயிர்கள் இங்கே சாகுபடி செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஊரில் அந்த தட்ப வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு சில பொருட்கள் வந்து விவசாயம் செய்வாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க மதுரை சைடு, அங்கெல்லாம் வந்து எந்த மாதிரியான விவசாயம் செஞ்சிட்ருக்குறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். மதுரை சைடில் எங்களோட நெட்வொர்க்கில் இருக்கிற ஃபார்மர்ஸ் வந்து சிறுதானியங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு சிலர் காய்கறிகள் பண்ணிகிட்ருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு சிலர் இந்த மாதிரி இந்த நெல் மாதிரியான சாதாரண பயிர்கள், அதாவது ரொம்பவும் அதிகமாக மகசூல் ரொம்ப அதிகமாக விவசாயம் பண்ண பொருட்கள் பண்ணிட்டுருக்காங்க. நல்லா சொன்னீங்க சார். இப்போ சிறுதானியங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, இந்த சிறுதானியங்களோட பயன்பாடு இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. வீட்டில் எல்லாருமே வந்து சிறுதானியங்கள் உணவுப் பொருட்களில் கண்டிப்பாக சேர்த்துட்டே இருந்தாங்க. சோளக்களி செஞ்சாங்க, அதுக்கப்புறம் நிறையா இந்த எள்ளு உருண்டை, இது மாதிரி எல்லாமே சிறுதானியங்கள் பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாம் அப்படியே மறந்துட்டோம் அந்த விஷயங்கள் எல்லாமே. இந்த சிறுதானியங்களை நீங்கள் ஊக்குவிக்கிற மாதிரி உணவு திருவிழா இதெல்லாம் கூட வந்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. என்ன மாதிரியான உணவு திருவிழா நீங்கள் பண்ணுறீங்க? இப்போது சென்னை மாதிரியான இடங்களில் வந்து மற்ற அமைப்புகளோடு சேர்ந்து பெரிய லெவலில் ஒரு
1,00,000 பேர் வர வரைக்கும் அந்த மாதிரி அமைப்புகளும் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் 100 பேர் 200 பேர் ஒரு சின்ன ஒரு ஏரியா எடுத்து KK நகர், டி நகர், இல்லை கோடம்பாக்கம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஏரியா எடுத்து அந்த ஏரியாவில் ஒரு 100 பேர் வரைக்கும் வர மாதிரியான ஒரு உணவு திருவிழா. அந்த திருவிழாவில் வந்து உணவு பற்றி பேசும், உணவோட கலப்படங்கள் என்னென்ன மாதிரி கலப்படங்கள் இருக்குது, ஏன் வந்து இயற்கை விவசாயத்துக்கு போகணும், அவங்க இயற்கை விவசாயத்தில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, ஏன் நம்மளுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் நம்மளுக்கு ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குது, அதுக்கான காரணம் என்ன, அதுக்கும் நம்ம உணவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணவுக்கும் என்னென்ன ஒரு தானியங்கள் சிறுதானியங்களுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்குது, அதில் வந்து எப்படி அதை பயன்படுத்தும், எப்படி அதை வந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லி விளக்கிட்டு அதோட தொடர்ச்சியாக வந்து இந்த விருந்து மாதிரி ஒரு சிறுதானிய விருந்து மாதிரி கொடுப்போம். என்னென்ன அந்த விருந்தில் என்னென்ன மாதிரியான உணவுகள் நீங்கள் பரிமாறுறீங்க சார்? நீங்கள் சாதாரணமாக நம்ம சாப்பிட்ற விருந்து மாதிரி தான். ஒரு ஸ்வீட் இருக்கும், ஒரு காரம் இருக்கும், சாம்பார், தயிர், ரசம், அப்பளம் இந்த மாதிரியான பொருட்கள். பட் ஆனால் இதெல்லாமே சிறுதானியங்கள் இல்லை பாரம்பரியமான அரிசி வகைகளை கொண்டு ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும். நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற அதே ஐட்டம் தான், பட் இருந்தாலும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொருளை செஞ்சுருப்போம். சார், பாரம்பரிய அரிசி நீங்கள் நிறைய பேர் வந்து மறந்துட்டோம் அந்த ஒரு விஷயங்கள் கூட. சத்தான உணவு நம்ம எடுத்துக்கணும், நல்ல உணவு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன வகையான அரிசி நம்ம பயன்படுத்தலாம் சார்? இப்போது சுகருக்கெல்லாம் கூட வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய அரிசிகள் சொல்லியிருக்கிறாங்க. கருப்பு கவுனி அரிசி சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய அரிசிகள் இருக்கும். அதை பற்றின ஒரு குறிப்பு நீங்கள் சொல்லுங்கள் சார். நம்மளுடைய தரவுகள் படி 2,00,000க்கும் மேற்பட்ட வெரைட்டி பாரம்பரிய அரிசி வகைகள் நம்மக்கிட்ட இருந்திருக்கு. இப்போ பசுமை பெருட்சியின் காரணமாகவும் அதுக்கு முன்னாடியும் பிரிட்டிஷ் காலத்துலேயும் நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகள் இங்கேருந்து திருடப்பட்டு இருக்கிறது, இல்லை மறக்கடிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்குமே வந்து ஒரிசா மாதிரியான மாநிலங்கள் வந்து பூரி ஜெகநாதர் கோயிலில் வந்து 365 நாளும் 365 விதமான பாரம்பரிய அரிசியை கொண்டு தான் அவங்க வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க, பொங்கல் கொடுக்குறாங்க. அது இன்றைக்கும் வந்து நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம். அப்போது நம்மக்கிட்ட இவ்வளோ அரிசி வகைகள் இருந்தது. கல்யாணம் ஆனா அதுக்கு ஒரு அரிசி, மகப்பேர் இருந்தால் அதுக்கு ஒரு அரிசி, பால் ஊற்ற தாயாக இருந்தால் அதுக்கு ஒரு அரிசி, சக்கரை வியாதி இருந்தால் அதுக்கு ஒரு அரிசி, ரொம்ப அதிகமாக வெள்ளம் வந்தால் அதுக்கு ஒரு அரிசி, தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு அரிசி. இந்த மாதிரி வந்து பல்வேறு பருவநிலைகளுக்கும் பல்வேறு நோய்களுக்கும் பல்வேறு உடல் பிணிகளுக்கும் ஏற்றாற் போல நிறைய அரிசி பாரம்பரிய அரிசிகள் நம்மக்கிட்ட இருந்தது. ஆனால் அதை பற்றிய அறிவு, அதை பற்றிய ஒரு தொகுப்பு வந்து நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கிறது. கடந்த பல வருடங்களாக நம்மாழ்வார், நெல் ஜெயராமன் இந்த மாதிரியான ஒரு சில தலைவர்களுடைய முயற்சியால் வந்து அதை பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சி அதிகமாக வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கல்யாணமாக போகிறவங்களுக்கு நம்ம மாப்பிள்ளை சம்பா கொடுப்போம். அதோட பேர்லேயே மாப்பிள்ளை சம்பா வச்சதுக்கு காரணமே வந்து கல்யாணமாக ஆண் மகனுக்கு வந்து இந்த அரிசியை கொடுக்கறது மூலமாக வந்து நிறைய சத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதே மாதிரி இந்த சர்க்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி, யானை கருப்பு கவுனி அரிசி இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அரிசி. ஏன்னா இதோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம பாலிஷ் பண்ண அரிசியில் வந்து 100க்கு 80-90 வரைக்கும் கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்கும். அதாவது நம்ம சாப்பிட்ற அரிசி, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற சர்க்கரை வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்மளோட ரத்தத்தில் கலக்குது அப்படின்ற அந்த அளவு தான் கிளைசெமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ரெகுலராக சாப்பிட்ற இந்த பாலிஷ் பண்ண அரிசியில் வந்து 80-100% வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த பாரம்பரிய அரிசிகளில் மினிமம் 40-60% வரைக்கும் தான் இருக்குது. ஸோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிறதால சர்க்கரை வியாதிகளோ இல்லை மற்ற வாழ்வியல் சம்மந்தமான வியாதிகளோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த பாரம்பரிய அரிசியில் ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு அரிசிக்கும் ஒரு மருத்துவ குணம், அதுக்கான ஒரு சிறப்பு வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கான சரியான ஒரு தொகுப்பு வந்து நம்மக்கிட்ட இப்போது கடந்த ஒரு 4-5 வருஷமாக நம்ம அதை முயற்சி பண்ணி தொகுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இப்போ இயற்கை விவசாயம் செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு சந்தேகங்கள் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம எப்படி இயற்கை விவசாயம் பண்ணணும், இந்த இயற்கை விவசாயத்தில் நிறைய மகசூல் நம்மளால் ஈட்ட முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? இயற்கை விவசாயத்தில் கண்டிப்பாக வந்து மகசூல் அதிகரிக்க முடியும். ஆனால் வந்து அந்த இயற்கை விவசாயத்துக்கு அந்த பண்ணையை வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ நாளாக அந்த பண்ணையில் நம்ம வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதோட மண்ணோட தன்மை எப்படி இருக்குது, அந்த மண்ணில் எந்த அளவுக்கு உயிர்ச்சத்து இருக்குது, அதில் மண்ணில் மண்புழு இருக்கா, மற்ற உயிரினங்கள், பாக்டீரியா மாதிரியான நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள், இந்த மாதிரி உயிரினங்கள் எவ்வளோ இருக்குது, இதை பொறுத்து தான் நம்ம பண்ண முடியும். ஸோ ஒன்றுமே யூஸ் பண்ணாத ஒரு 20 வருஷமாக ஒன்றுமே பயன்படுத்தாத ஒரு நிலத்தை நம்ம எடுத்து பண்ணும்போது வந்து கிராஜுவலாக தான் போக தான் அதோட மகசூல் அதிகமாகுமே தவிர ஒரே வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ 3 வருஷத்துலையோ எக்கச்சக்கமான மகசூல் வரும் அப்படின்றது வந்து நம்ம அது எதிர்பார்க்கறது வந்து முட்டாள்தனம். அந்த மாதிரியான ஒரு லேண்ட், அந்த மாதிரியான ஒரு நிலம் வந்து பக்குவப்படுறதுக்கும் அது வந்து உயிர் சத்து பெறறதுக்கும் ஒரு 5 வருஷம் இல்லை 10 வருஷம் வரைக்கும் அதோட மண்ணோட தன்மையை பொறுத்தும் தண்ணியோட தன்மையை பொறுத்தும் பருவநிலைகளை பொறுத்தும் 5 வருஷங்கள் to 10 வருஷங்கள் வரைக்கும் எடுக்கலாம். இப்போ இயற்கை விவசாயம் செய்கிறவங்க இதுக்கான உரமாக என்ன தரலாம் சார்? என்ன போட்டால் வந்து மண் நல்லா வளமாகும், அதை பற்றி சொல்லுங்கள். பொதுவாக நம்ம வந்து இப்போ பரிசீலிக்கிறது வந்து மண்ணுடைய உயிர்ச்சத்து அதிகரிக்கணும்னா இந்த மாதிரி பஞ்சகவ்யா மாதிரியான விஷயங்கள்
ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் கிளைசீடியா இந்த மாதிரியான ஒரு சில செடிகளையும் நம்ம அதாவது நைட்ரஜன் தரக்கூடிய செடிகளையும் நம்ம வந்து அங்கேயே வந்து விளைவிச்சு அதையே வந்து கட் பண்ணி திரும்ப உரத்துக்கு வந்து நிலத்துக்கு வந்து உரமாக போடுற மாதிரியான விஷயங்களை கொடுத்துட்ருக்கோம். இப்போ நிறைய பேர் வந்து வீட்டிலே வந்து விவசாயம் செய்ய முடியாதவங்க, அதில் ஆர்வம் இருக்கும், ஆனால் வந்து அது வந்து செய்ய முடியாதவங்க வீட்டிலே கூட வந்து மாடி தோட்டங்கள் அமைத்து வந்து அவங்களுக்கு வீட்டுக்கு உண்டான காய்கறிகளை அவங்களே பயிரிடுறாங்க. மாடி தோட்டத்துக்கெல்லாம் கூட வந்து நாங்கள் பயிற்சி தரோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. மாடி தோட்டத்துக்கு எது மாதிரியான பயிற்சிகள் நீங்கள் தரீங்க, எந்த நாட்களில் தரீங்க சார், அதை பற்றி சொல்லுங்கள். மாடி தோட்டத்துக்கும் மாதத்துக்கு ஒரு நாள் பயிற்சி கொடுக்குறோம். அந்த ஒரு நாள் பயிற்சி வந்து அதாவது நாங்கள் ஒரு நெட்வொர்க் மாதிரி சென்னையில் வச்சுருக்கோம். ஸோ அந்த நெட்வொர்க்கில் வந்து நிறைய பேரோட மாடி தோட்டங்கள் நாங்கள் ரெகுலராக விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து எங்களுக்குன்னு ஒரு ட்ரெயினர் எங்களுக்காக ஒரு வாலண்டியர் இருக்கார். ஸோ அவர் மூலமாக வந்து ஒரு ஏரியாவிலையும் ஒரு வீட்டை சூஸ் பண்ணி அந்த வீட்டில் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு 10-15 பேரை நாங்கள் ஒரு இன்விடேஷன் மாதிரி கொடுப்போம். அதில் வந்து அவங்க பே பண்ணி ₹100 to ₹200 அந்த மாதிரி இருக்கும். ஸோ 1 day ஒர்க் ஷாப் அதை வந்து அவங்க பே பண்ணி அந்த 1 day ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணி அவங்களுக்கு அப்போ அதுதான் புதுசாக இருக்கும். ஏன்னா அவங்க மேபி அதை மாடி தோட்டம் பற்றி அவங்க படிச்சிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம், பட் ஆனால் அவங்க பார்த்துருக்கிறதுக்கான சான்ஸ் மேபி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அதாவது நல்லா ஃபுல்லாக வந்து நல்லா பண்ண ஒரு மாடி தோட்டம் முழுவதுமாக வந்து ஒரு சிறப்பான அளவில் எங்கள் கூட ஒரு மாடி தோட்டம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மாடி தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு வந்து எப்படி இந்த மாதிரி வீட்டு தோட்டத்தில் வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதை எப்படி பண்ண முடியும், என்னென்ன மாதிரியான பூச்சிகள், என்னென்ன மாதிரி காய்கறிகளுக்கு வரும், என்னென்ன மாதிரி காய்கறிகள் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிறோம். அதோட தொடர்ச்சியாக வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட மாடியில் வந்து இந்த மாதிரியான முயற்சிகளை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. சென்னையில் நிறைய இடங்களில் வந்து நெல் தவிர கரும்பு கூட மாடி தோட்டத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. சார், இன்னைக்கு நிறைய விவசாயிகளுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூச்சிகள், இதோடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது பயிர்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. இதனால் விளைச்சலும் ரொம்ப பாதிக்கப்படுது. இந்த பூச்சிக்கொல்லி இது வந்து இயற்கையாக வந்து நம்ம ஒரு பூச்சிக்கொல்லி நம்ம பயன்படுத்தணும்னா என்ன மாதிரியான பூச்சிக்கொல்லி பயன்படுத்தலாம்? பூச்சி அப்படின்னாலே கெட்டது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது நம்மளோட விவசாயிகளில். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உரம் மருந்து தான் சொல்லுவாங்க. அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அதோட பேர் பெஸ்டிசைட்னு சொல்லுவாங்க. பெஸ்ட் அப்படின்றது அது வந்து ஒரு உயிரி, சைடு அப்படின்றது கொலை இல்லை சாகிறது. அப்போது அது தமிழில் நாங்கள் நேராக நம்ம மொழிபெயர்க்கும் போது அது எப்படி இருக்கணும்னா உயிரியை கொல்றது, உயிர்கொல்லி அப்படின்னு தான் இருக்கணும். ஆனால் நம்ம அதை எப்படி அதை தமிழ் படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் உர மருந்து அப்படின்னு சொல்லியிருக்கோம். பயிர் மருந்து அந்த மாதிரி, உர மருந்து மாதிரி. அப்படி என்னென்னா மருந்துனா நல்லது செய்கிறது தான் மருந்து. அப்போ இந்த மருந்து போட்டால் வந்து அந்த பூச்சி வந்து கொண்டுடும், பயிர் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு ஸ்ட்ராட்டஜி அது. உர மருந்து இல்லை மருந்து போடுறது அப்படின்னு சொல்கிறது. அதோட பேர் வந்து பூச்சிக்கொல்லி அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ வந்து பூச்சி அப்படின்னாலே கெட்டதா அப்படின்னா நன்மை செய்யக்கூடிய பூச்சியும் இருக்குது, கெட்டது செய்யக்கூடிய பூச்சியும் இருக்குது. ஸோ ஒரு பூச்சி வந்து இன்னொரு பூச்சிக்கு வந்து சாப்பாடாக உணவாக இருக்குது. வந்து ஒரு உணவு சங்கிலி. அந்த உணவு சங்கிலியில் எல்லா உயிரினங்களும் எல்லா பூச்சிகளும் இது தேவைப்படுது. ஆனால் பசுமை புரட்சி இல்லை அந்த நவீன விவசாயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பூச்சியை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே மருந்து கண்டுபிடிச்சி எல்லா பூச்சியுமே விரட்டிடுறாங்க. ஸோ அப்போ வந்து அங்கே நடக்கக்கூடிய அந்த இயற்கையான அந்த உணவு சங்கிலி வந்து அறுபட்டு இருக்குது. அது மூலமாக வந்து அந்த தாவரத்துக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து குறையுது. நல்ல கீரை, நல்ல உணவு, நல்ல சோறு அமைப்பின் மூலமாக நிறைய பயிற்சிகள் நீங்கள் தந்துட்டுருக்கிறதா வந்து சொன்னீங்க. யாருக்காவது அந்த பயிற்சி வேணும், எங்களுக்கு வந்து இந்த இயற்கை விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய அட்ரஸ் மற்றும் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் சார். நல்ல உணவு வந்து www.nallaunavu.com அப்படின்ற இணையதளம் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். ஃபேஸ்புக்கில் www.facebook.com/நல்ல அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. அதையும் தாண்டி 9840252681 அப்படின்ற எண்ணில் வந்து வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்டிங் லிஸ்ட்டும் இதில் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இது மூலமாக வந்து நுகர்வோர்களையும் விவசாயிகளையும் நாங்கள் ஒருங்கிணைச்சிட்ருக்கோம். அந்த நம்பரை நான் திரும்பவும் சொல்கிறேன், 9840252681. ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இந்த மாதிரி இந்த இயற்கை விவசாயம் சார்ந்த நிறையா பயிற்சிகள் நீங்கள் தந்துட்டுருக்கீங்க. அதை மேலும் சிறக்கணுன்றது எங்களுடைய விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். எங்களுடைய நேர்காணலுக்கு வந்ததுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த விஐடி பண்பலைக்கு வந்து மிக்க நன்றி. இன்னைக்கு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் நல்ல உணவு அமைப்பை சார்ந்த இணை நிறுவனர் திரு ஏ.கே. ரவிசங்கர் அவர்கள் நம்மகிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். ஹாய் குட்டீஸ்.
இது விஐடி பண்பலை 90.8. விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. ஒரு நாட்டு மன்னனுக்கு வேட்டையாடுவதுனா ரொம்ப இஷ்டம். அதனால அவர் கண்டபடி வேட்டையாடி வந்தார். ஆனா அந்த நாட்டு அமைச்சருக்கு மன்னர் செய்வது கொஞ்சம் கூட பிடிக்கல. எதுக்காக பிடிக்காம போச்சுன்னா, மன்னர் இப்படியே வெறித்தனமா வேட்டையாடுனா பறவை இனங்களும் விலங்கினங்களும் அழிஞ்சு போயிடுமே. அது மட்டும் இல்லாம அடிக்கடி மன்னருடன் நிறைய ஆளுங்க அங்கேயும் இங்கேயும் அலையறதால காடுகளும் அழிஞ்சிடுமோன்னு அமைச்சருக்கு பெரிய கவலை. எப்படி மன்னரை தடுக்கிறது? நேரடியா சொல்லி தடுக்க முடியாது. சொன்னாலும் கேட்க மாட்டாரு. என்ன செய்யறதுன்னு யோசிச்சு அமைச்சர் ஒரு முடிவுக்கு வந்தாரு. அமைச்சர் மன்னர் கிட்ட சொன்னாராம், மன்னா, நேத்து எனக்கு ஒரு அபூர்வமான ஓலைச்சுவடி ஒண்ணு கிடைச்சது. அதுல எல்லா உயிரினங்களின் மொழி எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு இருந்துச்சு. நான் அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு. அமைச்சர் சொன்னதும் மன்னர், ஓஹோ அப்படியா, உனக்கு பறவைகளோட மொழி தெரிஞ்சிருக்கணுமேன்னு கேட்டாரு. அமைச்சர் சொன்னாராம், தெரியுமே. அப்ப அங்க ஒரு மரக்கிளையில 2 ஆந்தைகள் உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த 2 ஆந்தைகளும் என்ன பேசிட்டு இருக்குன்னு கேட்டாரு. அமைச்சர் சொன்னார், மன்னா, அதுல ஒண்ணு பொன் ஆந்தையோடைய அப்பா, இன்னொன்னு பையன் ஆந்தையோடைய அப்பா. இந்த 2 ஆந்தைகளும் சம்பந்தம் பேசிட்டு இருக்குன்னு சொன்னாரு. பையன் ஆந்தையோட அப்பா பொன் ஆந்தை கிட்ட வரதட்சணை கேக்குறாருன்னு அமைச்சர் மன்னர் கிட்ட சொன்னாரு. உடனே மன்னர், அடடா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. நாட்டு மனுஷங்களை போல காட்டு மிருகங்களும் வரதட்சணை கேட்க ஆரம்பிச்சிடுச்சா? அப்படி என்ன வரதட்சணை கேக்குதுன்னு கேட்டாரு. அமைச்சர் சொன்னாரு, மன்னா, 50 பாழடைஞ்ச காடுகள் வேணுமா? அதுக்கு பொன் அப்பாவோட ஆந்த சொல்லுது, இப்போ 20 பாழடைஞ்ச காடுகள் தரேன், இன்னும் 6 மாசம் கழிச்சு 30 பாழடைஞ்ச காடுகள் தரேன்னு சொன்னாரு. ஆஹா, பிரமாதம். ஆமா, இன்னும் 6 மாசத்துல எப்படி 30 பாழடைஞ்ச காடுகள் தர முடியும்? இத பத்தி பையனோட அப்பா கேட்கலையான்னு கேட்டாரு. அமைச்சர் சொன்னாராம், ஆமா மன்னா, நீங்க சொல்ற மாதிரிதான் பையனோட அப்பா கேட்டதுக்கு பொண்ணோட அப்பா, எங்க நாட்டு மன்னன் இதுவரைக்கும் 20 காடுகளை உருவாக்கி இருக்காரு. இன்னும் 6 மாசத்துல 30 காடுகளையாவது உருவாக்கிடுவாரு. அவர் வேட்டையாடுற வேகத்தை பார்த்தா நிச்சயமா 50 காடுகள் கிடைக்கும். எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவளுக்கு அந்த 50 காடுகளை சீதனமா தரேன்னு பொண்ணோட அப்பா பையனோட அப்பா கிட்ட சொன்னாரு. இத கேட்ட மன்னர் மனம் மாறி, வேட்டையாடியது போதும், வாங்க போகலான்னு எல்லாரையும் அழைச்சுக்கிட்டு அரண்மனைக்கு போயிட்டாரு. அன்னையில இருந்து எப்பயாவது ஒரு முறை தான், அதுவும் மக்களுக்கு தொல்லை கொடுக்கிற விலங்குகளை மட்டும்தான் வேட்டையாடினாரு. இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம மரங்களை அழிக்க கூடாது. அதுக்கு பதிலா முடிஞ்ச வரைக்கும் மரம் செடிகளை வளர்ப்போம். இதுக்கப்புறம் எல்லாரும் மரங்களை வளர்ப்பீங்க தானே? இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லேஷு. பாய் குட்டீஸ். Mix Bag, a program with no boundaries, a bag which fits everything. Yes, it's the program which features the mixture of all titles. So, tighten your earplugs for the program with no boundaries. Welcome listeners. This is Vit Community Radio and you are listening to the program Wake Up Now. I am Siddharth Verma and in this program we will be raising various social issues in each episode and we will discuss about their causes, consequences, case studies and their best probable solutions. According to the report of an organization, Girls Not Brides, every year approximately 14 million girls are married before they turn 18. Across countries, cultures and religions, robbed of their childhood, denied of their right to health, education and security. Our today's social issue is child marriage. Child marriage, which is believed to have begun during the medieval ages of India, is still prevalent in many countries in the world, including India. UNICEF has defined child marriage
as marriage before 18 years of age and considers this practice as the violation of human rights. According to Girls Not Brides, in the year 2010, globally 13.5 million girls were married before they turned 18. According to an assumption made by Girls Not Brides, if we do nothing, then by the year 2030, an estimated 15.4 million girls a year will marry as children. In the developing world, 1 in the 7 girls is married before her 15th birthday, and some child brides are as young as 8 or 9. When talking about India, child marriage has been practiced for centuries and is still prevalent in many states across the country, including Jharkhand, Chhattisgarh, Bihar, Uttar Pradesh, and many others. According to the National Family Health Survey third, 47.3% of women aged 20 to 24 when they were married by 18. According to National Family Health Survey third, 47.3% of women aged 20 to 24 were married by age 18. Of these, 2.6% were married before they turned 13, 22.6% were married before they were 16, and 44.5% were married when they were between 16 and 17. Child marriage in India has grave implications for population control, as adolescent brides are likely to have high fertility and a number of unwanted pregnancies. States where child marriage is most prevalent is also where there is the highest population. Child marriage is low among women who have had access to higher education and secondary education. Marriages in India are often unregistered and are socially binding if not legally, which makes hard to survey. So now, moving deeply into the issue, let's have a look on the factors which are responsible for the child marriage. Why does the child marriage happen? In today's world, the biggest reason for child marriage is tradition. Child marriage is happening in many places since centuries, and it happens even today simply because it has happened for generations. And straying from traditions could mean exclusion from the community. But as Greca McCall, the wife of Nelson Mandela, says, traditions are made by people, so we can change them. Other reason of child marriage is gender role. In many communities where child marriage is practiced, girls are not valued as much as boys. They are seen as a burden. The challenge which arises here is to change parents' attitude and emphasize that girls who avoid early marriage and stay in the school will likely to be able to make greater contribution to their family and their communities in the long term. Poverty is also a major cause of child marriage. Where poverty is acute, giving the daughter in marriage allow the parents to reduce family expenses by ensuring that they have one less person to feed, clothe, and educate. Communities where a dowry or bride price is paid, it is often welcome income for the poor families. In those where the family pay the groom a dowry, they often have to pay less money if the bride is young and uneducated. Last but not the least, as stated by the Girls Not Brides, security of the girl is also a factor responsible for this. Many parents marry off their daughters because they feel that it is not in her best interest often to ensure her safety in areas where the girls are at high risk of physical and sexual assault. Regardless of its roots in a complex matrix of religious traditions, social practices, economic factors, and deeply rooted prejudices, child marriage constitutes a gross violation of human rights, leaving physical, psychological, and emotional scars for life. Sexual activity starts soon after marriage, and pregnancy and childbirth at an early age can lead to maternal as well as infant mortality. Moreover, women who marry younger are more likely to experience domestic violence within the home. In addition to this, let's see what child marriage means for the girl. How does it affect the life of the child? Child marriage leads to the lack of education among girls. Child brides are likely to drop out the school, hindering their personal development, preparation for adulthood, and the ability to contribute to the family and community. Child marriage leads to inequality. Child marriage often leads girls opportunities for education, better paid work outside the home, and decision-making roles in their communities. Child marriage raises several health issues, as the girl brides who give birth before the age of 15 are 5 times more likely to die during the childbirth than the girls in their 20s. Their children are also less likely to live beyond their first birthday. Child marriage puts women and girls at a risk of violence throughout their life. Child brides are most likely to describe their first sexual experience as forced.
Child brides also lack knowledge or power to abstain from sex or negotiate safe sexual practices, leaving them at risk of HIV, AIDS, and other sexually transmitted diseases. How can we stop the child marriage? How can we put an end to such practices which puts the life of the girl at risk? The first and the most promising solutions of this problem, according to Girls Not Brides, is the education and empowerment of girls. Education is one of the most powerful tools to delay the age at which girls marry, as school attendance helps shift around the child marriage. Improving girls' access to quality education will increase girls' chances of ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்கள் ஆர்ஜே ரக்ஷா மற்றும் நான் உங்கள் ஆர்ஜே ஸ்ரீனிவாஸ். அண்ட் நம்ம கூட நம்ம கெஸ்ட் ஹோஸ்டா நான் உங்கள் ஆர்ஜே வினோதினி. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே இவ்வளோ சுதந்திரமாக நம்ம வாழ்க்கையை எவ்வளோ சந்தோஷமாக வாழ்கிறோம். இதுக்கு காரணம் வந்து நம்ம பெற்றோர்கள், நம்ம தாய் மற்றும் தந்தையார் வந்து அவங்களோட துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் அதெல்லாம் மறந்து நம்மளை இவ்வளோ சந்தோஷமாக படிக்க வச்சுட்டு நம்மளை இவ்வளோ சந்தோஷமாக இருக்க வைக்கிறாங்க. இவ்வளோ சந்தோஷமாக விடுதலையாக நம்ம இருக்கிறோம். நம்ம அப்போ கூட நம்மளுக்கு ஆசைப்பட்ட விஷயம் உடனே கிடைக்கணும்னு நம்ம கேட்டோம்னா நம்மளுக்கு நம்ம வாங்கி தர அதை கொடுக்கறதுக்கு நம்ம பெற்றோர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் ஆங்கிலேயரிடம் மாட்டிக்கொண்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அவங்க வாழ்க்கையை துயரமாக வச்சுட்டு இருந்த பல வீரர்கள் அவங்களோட வாழ்க்கையோட சந்தோஷத்தெல்லாம் மறந்து நமக்காக போராடி இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தாங்க. அவங்கள பற்றி தான் நம்மளோட ஷோ, அதாவது விடுதலையின் விடியல் இந்த தலைப்பில் நம்ம வந்து போன வாரமே ஒரு எபிசோட் முடிச்சு அப்போ வந்து அல்லூரி சீதாராமராஜு பற்றிலாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து இரண்டாவது எபிசோடான விடுதலையின் விடியல் அப்படின்ற நம்ம ஷோவோட இரண்டாவது எபிசோட். இன்றைக்கி வந்து நம்ம மற்றொரு விடுதலை வீரர் பற்றி பார்க்க போகிறோம். போன எபிசோடில் வந்து நம்ம அல்லூரி சீதாராமராஜு அவர்களை பற்றி பார்த்துருந்தோம். அவர் என்னென்ன பண்ணார், அதாவது அவர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு மாநிலம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, கேரளா, அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரில் சேர்ந்த ஒருவர் பற்றி கூட நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது நேற்று முந்தின நாள் ஆங்கிலேயருக்கு எதிராக இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு தன் வீரம் மற்றும் தியாகம் மூலம் புதிய திசையை வழங்கிய துணிச்சலான சுதந்திர போராட்ட வீரருமான பகத்சிங்கோடைய 115வது பிறந்த நாள் நம்ம கொண்டாடணும். அவர் பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திரத்திற்காக பங்களித்த பல பேரோட இவரை ஈடு செய்யவே முடியாது. இன்குலா ஜிந்தாபாத் என்ற புகழ்பெற்ற தேசிய முறையினான ஒரு கட்சியை உருவாக்கி நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு. அவரோட பிறந்த நாளில் நம்ம கொண்டாடி மகிழ்ச்சியோடு இருந்திருப்போம். அதனோடைய இன்னைக்கு நம்மளோட ஷோடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா லட்சுமி சாகல் என்ற ஒரு விடுதலை போராட்ட வீரர். இவரோட வாழ்க்கையும் இவங்க வந்து கஷ்டப்பட்டு இவங்களோட துன்பங்களை பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். லட்சுமி பார்த்தீங்கன்னா 1914 அக்டோபர் திங்கள் 24 சுவாமிநாதர் மற்றும் அம்மு இணையாருக்கு மகளாக பிறந்தார். இவரோட தந்தையார் சுவாமிநாதர் பார்த்தீங்கன்னா தந்தை சுவாமிநாதன் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞராக இருந்தார். மேலும் அமெரிக்காவில் வானியல் துறையில் முனைவராக பட்டமும் பெற்று வந்தார். இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா கேரளத்து மாநிலம் பாலக்காட்டில் சமூக சேவலராகவும் பணிபுரிந்து வந்தார். இவங்களோட பெரியம்மா பற்றி ஏதோ கருத்துக்கள் எல்லாம் இருக்கே ஸ்ரீனிவாஸ், அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமாம், நம்ம அம்முக்குட்டி அம்மையாரோட அக்கா அவர்கள் வந்து அவங்க பேர் மிருணாளினி சாராபாய். அவங்க வந்து ஒரு பரதநாட்டிய கலைஞர்னு சொல்லலாம். நம்ம பரதநாட்டிய கலைஞர்னாலே வந்து நம்ம நிறைய பேர் வரும். மிருணாளினி சாராபாய் அப்படின்றவங்க கூட அந்த காலத்திலே வந்து ஒரு கலா அகாடமி கூட வச்சுருந்தாங்க கேரளாவில். அவங்க வந்து பார்த்திங்கன்னா விக்ரமிய சாராபாய் அப்படின்ற நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அவர் வந்து இந்திய விண்வெளி மையத்தின் தந்தைனே சொல்லலாம். ஏன்னா ஸ்பேஸ் ரிசர்ச் இது வரைக்கும் என்னென்னலாம் நடந்திருக்கோ
அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா விக்ரமே சாராபாய் அவர்கள் தான் வந்து முன்னோடியாக இருந்திருக்காரு. அவருடைய தம்பதியான நம்ம மிருனாளி சாராபாய்ன்றவங்க வந்து நம்ம லக்ஷ்மி சாகலோட பெரியம்மா. ரொம்ப நல்லாவே இருந்தது. அவங்க மொத்த ஃபேமிலியுமே நம்ம நாட்டுக்காகவே ஆமாம், அவங்களோட மற்றொரு பெரியம்மா கூட பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு விடுதலை வீரர் தான். ஓகே. இப்போ லட்சுமி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய 9வது வகுப்புலேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மருத்துவ பயிலணுன்றது ரொம்ப ஆசையோ அது வந்து ரொம்ப கனவோடு அவங்க இருந்தாங்க. அனைவருக்குமே வந்து பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்ற கனவு தான் இருந்திருக்கும். ஆமாம். அதே மாதிரி இவங்க வந்து ஆங்கில அறிவியல் மேன்மை காரணமாக, அதாவது ஆங்கிலத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டு இருந்ததுனால ஆங்கில மொழியிலேயே அவங்க பயில வேண்டும்ன்று ரொம்ப ஆசைப்பட்டு அவங்க வந்து மருத்துவமனையிலையும், அதாவது மருத்துவ கல்வி பயில ஆரம்பித்தாங்க. அவங்களோட படிப்பு, அதாவது 11th 12th அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து டாக்டருக்கு சேர்ந்தாங்க. ஆனால் ஒரு சில காரணத்தினால அவங்க படிச்சுட்டு இருந்த கல்லூரியிலேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அவங்க வந்து எங்கே சேர்ந்தாங்க அப்படின்னா குயின் மேரிஸ் கல்லூரியில் வந்து சேர்ந்தாங்க. முதல்ல வந்து அவங்க மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலை. முதல்ல வந்து அவங்க வேறொரு இது வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து லிவிங்ஸ்டன் கல்லூரிக்கு வந்து அவங்கள வந்து மாற்றிக்கிட்டாங்க. லிவிங்ஸ்டன் கல்லூரின்றது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அதை வந்து மெட்ராஸ் மெடிக்கல் கல்லூரி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இப்போ அங்கே அவங்க படிக்கும்போதே ராணிமேரி கல்லூரியில் பயிலும்போதே கதர் மட்டுமே அணியும் தீவிர காங்கிரஸ் அணியில் உறுப்பினராக அவங்க சேர்ந்தாங்க. அந்த உறுப்பினராக சேர்ந்த பிறகு என்னென்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? உறுப்பினராக அவங்க சேர்ந்தது, அதாவது எந்த ஒரு விடுதலை வீரராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்களுக்கு அந்த விடுதலை எண்ணம் வந்து மனதில் இருக்கும். அந்த எண்ணத்தை வந்து அவங்க எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா இந்த கல்லூரியில் பள்ளியில் வந்து இந்த மாதிரி அந்த காலத்திலேயே பார்த்திங்கன்னா வந்து கல்லூரியில் தான் வந்து மென்மேலும் வந்து இந்த போராட்டங்கள், இந்த விடுதலை ஈடுபாடுகள்லாம் வந்து கல்லூரிகளில் வந்து பள்ளிகளில் அந்த மாதிரி இடத்துல தான் வந்து அதிகமாக நடக்கும். இளைஞர்கள் அப்படின்னாலே நம்ம சொல்ல தேவையில்லை, அவங்களுக்கு வந்து அந்த விடுதலை எண்ணம்ன்றது அந்த காலத்தில் அதிகமாக இருந்தது. ஸோ அப்படி ஒரு பெண்மணியாக தான் இருந்தாங்க நம்ம லக்ஷ்மி சாகல். அந்த ஈடுபாட்டிலலாம் இருந்த பிறகு தான் 1930ஆம் ஆண்டு அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு நாள் முழுவதும் அவங்க சிறையிலையும் அடைக்கப்பட்டிருந்தாங்க. அக்காலத்தில் கல்வி குயில் என்று அழைக்கப்படும் சரோஜினி நாயுடு உடன் பிறந்த, சரோஜினி நாயுடு பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவங்க கூட பிறந்த அவங்களோட சகோதரிகள் எல்லாருமே வந்து நம்ம நாட்டு விடுதலைக்காக போராடினாங்க. அவங்க வந்து அது ஆங்கிலேயர்கிட்ட இருந்து மறைவாக இருக்கணும்ட்டு லக்ஷ்மி சாகல் வீட்டிலேயே வந்து இருந்து மறைவாக இருந்திருக்காங்க. அவங்க வந்து அந்த விடுதலை வீரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. அதான் அந்த டைமில் வந்து அவங்க வந்து விடுதலை வீரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருந்து. இதை நம்ம எந்த இதுவோட வந்து இதுபடுத்தி பார்க்கலாம் அப்படின்னா வந்து நம்ம மகாத்மா காந்தி அவர்கள் கூட பார்த்திங்கன்னா இந்த ரோஹில்யா இதில் வந்து போராட்டம் நடக்கும்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அந்த காலத்தில் வந்து விடுதலை வீரர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த காலத்து அரசில் வந்து இந்த பிரிட்டிஷ் அரசர்கள், போலீஸ் அவங்கெல்லாம் வந்து கைது செய்திருவாங்க அந்த மாதிரி விடுதலை வீரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தா. ஸோ அதற்கு வந்து ஒரு தைரியம் வேணும். மகாத்மா காந்தி அவர்களுக்கு வந்து M.A. கிருபாலனி அப்படின்ற ஒரு ஆசிரியர் வந்து அடைக்கலம் கொடுத்தாரு. அந்த மாதிரி நம்ம லக்ஷ்மி சாகல் அவர்களும் வந்து விடுதலை வீரருக்கு அடைக்கலம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களோட சேர்ந்து போராட்டமும் சேர்ந்துருக்காங்க. அதுதான் அந்த மாதிரி அவங்க செஞ்சுட்டு அவங்களோட அடைக்கலம்லாம் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ருஷ்ய புரட்சின்ற ஒரு புத்தகத்தை வாங்கி அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது படிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம அகிம்சை முறையில், அவங்க அம்மா வந்து ஒரு அகிம்சை முறையில் வந்து விடுதலைக்காக போராடினாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தை படித்த பிறகு பார்த்தீங்கன்னா அகிம்சை முறையில் போனால் நமக்கு வந்து தீர்ப்பு கிடைக்காதுன்றதுனால அதை விட்டுட்டு அவங்க வந்து போராட்டம், அந்த ஆர்ப்பாட்டங்கள் அந்த வழியில் போக ஆரம்பித்தாங்க. வினோதினி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் லக்ஷ்மி சாகல் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் இப்போ தான் முதல் வாட்டி கேட்குறீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி தெரியுமா உங்களுக்கு? நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திரம் பெற்ற பவள விழா நாடு முழுவதும் வெவ்வேறு வகையில் கொண்டாடப்படுகின்றது. பிரிட்டிஷ் காலடியில் கீழ் ஆண், பெண், மேலோர், கீழோர் என்று எவ்வித பாகுபாடும் இல்லாமல் இந்தியர்கள் அனைவரும் அடிமையாக இருந்தபோது உள்ளுக்குள் எல்லா வகையான ஒழுக்க முறைகளும் நடந்தபடிதான் இருந்தன. பெண்கள் அதற்கு விதி வழக்கல்ல. ஆனால் அதையும் மீறி ஆயிரக்கணக்கான பெண்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றனர். சிலர் அதற்காக தங்கள் வாழ்க்கையை பணயம் வைத்தனர். இன்னும் சிலர் உயிரை துச்சமென மதித்து நாட்டின் விடுதலை ஒன்றே குறிக்கோளாக இருந்து விடுதலை கேள்விக்கு தங்களை ஒப்பு கொடுத்தனர். அதுக்கு மெயினாக இருந்தவங்களும் லக்ஷ்மி சாகல் தான். அம்மா அம்மு சுவாமிநாதனின் அரசியல் பயணம் வந்து தொடங்கிய
1914 பிறந்ததாலோ என்னவோ தெரியல, லக்ஷ்மி சாகல் அம்மாவின் அரசியல் வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுத்தார். இவரது பெயருக்கு முன்னால் கேப்டன் என்பது இருக்கும். அது அவருடைய அடைமொழி அல்ல, அடையாளம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வழி நடத்திய இந்திய தேசிய இராணுவத்தில் அதுல வந்து அவங்க ஈடுபட்டிருந்தாங்க. அத பத்தி வந்து நம்ம இன்னும் விவரமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க வினோதினி, நீங்க 1914ஆம் ஆண்டு அவங்க பிறந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த வருடத்துல வந்து வேற ஒரு நிகழ்வும் நடந்தது. அது என்னன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ என்ன நடந்தது? முதலாம் உலக போர் வந்து அப்பதானே ஆரம்பிச்சது. அந்த வருடத்துல வந்து அவங்க பிறந்திருக்கிறாங்க லக்ஷ்மி சாகல் அவர்கள். நீங்க சொன்ன மாதிரி அந்த அரசியல் எண்ணம் மட்டும் இல்லாம அந்த போருக்காகவும் நாட்டுக்காகவும் வந்து போராடுற எண்ணமும் அந்த வருடத்துல பிறந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு சென்டிமெண்டா இருக்கலாம், ஒரு அடையாளமா அவங்கள வந்து சேர்ந்திருக்கிறது. ஸோ அந்த வருடம் அவங்களோட குடும்ப இது எல்லாமே சேர்த்து, அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர்னு சொல்லுவீங்க. அதுவும் இல்லாமல் அவங்க இது பண்ணது கிரிமினல் லா ப்ராக்டிஸ் பண்ணார். ஸோ இந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்வியல் முறையில் வந்து ஒரு நல்ல ஈடு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1930 இடைநிலை கல்வியும் அவங்க முடிக்கிறாங்க. அது முடிச்சுட்டு தொடர்ந்து 1938 சென்னை மருத்துவ கல்வியில் எம்பிபிஎஸ் பட்டமும் பெற்றாங்க. அந்த எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியும். இந்த காலத்தில் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது புதுமை பெண் அப்படின்னு அந்த காலத்தில் பாரதியார் வந்து எழுதியிருக்காரு. அதாவது லக்ஷ்மி சாகல் இருந்த சமயத்தில் தான் எழுதப்பட்டது அந்த நூலெல்லாம். புதுமை பெண்ணாக அந்த காலத்திலே வந்து வாழ்ந்தவர் லக்ஷ்மி சாகல். ஏன் அப்படின்னா அவர்களுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு திருமணம் நடந்தது. யாருக்கு கூட அப்படின்னா PKN ராவ் அப்படின்ற ஒரு பைலட், விமானம் இது செலுத்துறவர், அவர் கூட நடந்தது. அந்த காலத்திலேயே வந்து தைரியமாக ஒரு ஆண் கூட அவர்கள் வந்து இருக்கணுமா இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக வந்து இருந்தாங்க லக்ஷ்மி சாகல். ஸோ அந்த திருமணத்திற்கு பிறகு அதற்கு விரக்தி பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து சிங்கப்பூருக்கு சென்றாங்க. அந்த சிங்கப்பூருக்கு செல்றதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கணவரை பிரிஞ்சு அவங்க வாழ்க்கையை தனிமையில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இது அனைத்தும் வந்து எதற்குனா சுதந்திரத்துக்காக மட்டும்தான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தங்கையும் தாயாரும் வந்து அமெரிக்காவுக்கு சென்றாங்க. அதன் பிறகு அவங்களோட தந்தையை 1930 இழந்தது அவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமான நேரமாக இருந்தது. அப்போனா என்ன அர்த்தம், அந்த 1930 1940 வரைக்கும் அவங்க சென்னையில் தனியாக ஒரு அதாவது அவங்க வந்து கஷ்டப்பட்டு படிப்பும் வந்து இருந்தது. அவங்க வந்து எம்பிபிஎஸ், அதாவது எவ்வளோ கடினமான ஒரு இது, அது லைக் அது படிக்கிறதுன்றது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. அதுவும் வந்து படித்தாங்க, ஒரு திருமணமும் நடந்தது, குடும்ப வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையும் பார்த்துருக்காங்க. அனைத்தையும் பார்த்துட்டு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு சுதந்திரத்திற்காக அவங்க வந்து முடிவெடுத்திருக்காங்க. அதுதான். அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி தனிமையில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிறகு வந்து 1940 வந்து அவங்களோட உறவினர் ஒருத்தருக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்றதுக்காக சிங்கப்பூருக்கு சென்றாங்க. அங்கே போய் அவங்க மருத்துவ பணியில் ஈடுபட்டாங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து ஏழை மக்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல மருத்துவர் இல்லாத ஒரு பட்சத்தில் இவங்களே முன் வந்து மருத்துவ சேவையெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. அப்போதான் 1941 ஜப்பானியர் சிங்கப்பூரை வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்போ அந்த தாக்குதல் நடத்துகிறப்போ பிரிட்டன் இந்தியன் வார், அதாவது நம்ம இந்தோ ஏஷியனா ஆங்கில இந்திய போர், அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பின்வாங்கிட்டாங்க. அந்த பட்சத்தில் அதாவது 1939ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2ஆம் உலக போர் வந்து தோன்றியது. அது எதனால் தோன்றியதுன்னு நமக்கு தெரியும். ஜெர்மனி, அதாவது ரோம், பெர்லின், டோக்கியோ ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு 1937ஆம் ஆண்டு வந்து ஒரு ஆக்சஸ் இது பண்ணாங்க. அதாவது முதலாம் உலக போரில் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் உலக போரில் வந்து ஆக்சஸ்க்கும் ஆலைக்கும் வந்து போர் நடந்தது. ஆலிஸில் வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். பிரிட்டன், அதாவது நம்ம ஆங்கிலேய அரசு இருந்தது, ஃப்ரெஞ்சு அரசு இருந்தது, ரஷ்யா அரசு இருந்தது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா யுஎஸ் அமெரிக்க அரசும் இருந்தது. ஸோ இதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆக்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி அதாவது புருஷியா, அந்த காலத்தில் வந்து ஜெர்மனி புருஷியான்னு சொல்லுவாங்க, அந்த அரசு, இட்டாலி, அதுக்கப்புறமா வந்து ஜப்பான், இந்த 3 அரசும் வந்து இந்த அணியில் இருந்தது. இந்த ஜப்பான் அணி பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம கிழக்கு உலகத்தில் இருக்கிற அனைத்து இது, அதாவது பாதி சைனாவை வந்து ஆக்கிரமிச்சிட்டு சிங்கப்பூர், மலேசியான்னு ஒவ்வொரு நாடாக வந்து ஜப்பான் ஆக்கிரமிச்சிட்டு வந்திருந்தாங்க.
அவங்க மருத்துவ பணியில் மட்டும் ஈடுபட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இங்கே அதாவது சிங்கப்பூரில் இருக்க மக்களுடைய செய்திகள் அதெல்லாம் வந்து இந்திய மக்களுக்கு எப்படி தெரியும்? அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, அந்த போரில் சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே, அதாவது இந்தியாவில் வந்து ஆங்கிலேயர்கள் செய்கிற இது வந்து தாங்க முடியாமல் அந்த காலத்திலேயே வந்து நாடு கடத்து சென்றப்பட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு நாட்டுக்கு வந்து வேலை வாய்ப்புக்காக வந்து போன இந்தியர்களும் இருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் ஒரு 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் மக்கள் வந்து இந்திய மக்கள் இருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போரில் அவங்களும் வந்து பங்கு பெற்றாங்க. சிங்கப்பூர் அணியில் அவங்க அந்த போரில் வந்து தோற்று அதுக்கப்புறமா ஜப்பான் அணியில் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. எதற்காகனா அந்த ஜப்பான் அணியில் போராடி நிறைய பேர் காயமடைந்து மருத்துவமனையிலையும் அந்த நேரத்தில் தான் வந்து லக்ஷ்மி சாகல் அவர்கள் வந்து ஒரு மருத்துவராக வந்து அவங்க அனைவருக்கும் மருத்துவ உதவி வந்து செய்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அகதிகளா பல நாடுகளிலிருந்து அகதிகளா வந்த நோயாளிகளை அவங்க அனைவரும் வந்து குணமடைந்த பிறகு அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்ற ஒரு இது வந்து இது பண்ணாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆசாத் ஹிந்த் ஃபௌஜ்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து 1942ஆம் ஆண்டில் வந்து இது செய்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு படம் பார்த்துருப்போம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், சீதாராமா. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வானொலி மூலியமாக தகவல்லாம் மக்களுக்கு சேர்ப்பாங்க பாரு. அதே மாதிரி அந்த காலத்தில் இவங்களும் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு வானொலி மூலம் செய்திகளை ஒளிபரப்பும் விதமாக புரட்சியை வளர்த்து வந்து அங்கிருந்த ஜப்பானியர்களோடு சேர்ந்து இந்தியர்கள் வந்து போய் செய்த போரில், அதாவது அங்கே இருக்கும் சிங்கப்பூரில் இருந்து சிங்கப்பூரோட இந்தியர்களும் ஜப்பானியர்களும் போர் செய்தாங்க. அங்கேருந்து பர்மாவையும் வந்து அவங்க ஆக்கிரமித்தாங்க. இந்த போர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு வந்து போரில் என்ன நடந்தது, யார் யார் என்னென்ன செய்தாங்கன்ற அந்த தகவலை வந்து வானொலி மூலமாக நம்ம லக்ஷ்மி சாகல் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது இந்தியன் நேஷனல் ஆர்மி. இதை பற்றி நம்ம இன்னும் விவரமாக பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திர லீக் அழைப்பின் போரில் 1943 சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூருக்கு வந்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் குழுவை அமைக்கணுன்றது அவர் ரொம்ப நாள் கனவாக இருந்தது. அதனால் நம்ம லக்ஷ்மி சாகல் அவர்களை பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திர போராட்டத்தில் தன் ஒரு முக்கிய பொறுப்பேற்குமாக அவர் கேட்டுக்கொண்டார். அதாவது இவங்களை வந்து ஒரு முக்கிய பங்காக ஒரு நிற்கணும் அப்படின்றத வந்து இவர் ரொம்ப ஆசைப்பட்டதுனால, அதே நேரத்தில் நேதாஜியும் ஜான்சி ராணி படை அவர் படையை உருவாக்கணும்னு சொன்னார். அந்த படைக்கு பேர் வந்து ஜான்சி ராணி படைன்னு வைக்கணும்னு ஆசைப்பட்டு இவரை வந்து தலைமை தாங்கணும், அதாவது நம்ம லக்ஷ்மி சாகலை தலைமை தாங்கணும்னு ஆசைப்பட்டு இவங்களை வந்து அடுத்த மறுநாள் இரவு உண்பதற்கு, அதாவது டின்னர் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக எந்த தலைவருமே ஒரு சக மனிதர்களோட உணவு உண்பதற்கு வந்து யோசிப்பாங்க. ரொம்ப ஒருத்தங்களை முழுமையாக நம்பினா மட்டுமே தான் உணவு உண்பதற்கே கூப்பிடுவாங்க. அந்த மாதிரியில் லக்ஷ்மி சாகலை உணவு உண்பதற்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு குழு அமைக்க போகிறேன், அதை நீங்கள் தலைமை தாங்கணும்னு அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. அதை வந்து நம்ம லக்ஷ்மி சாகலும் ஏற்றுக்கொண்டாங்க. பெண்ணுரிமைக்காக வந்து அந்த காலத்தில் எவ்வளவோ வந்து போராட்டங்கள் வந்து நடைபெற்றது. பெரியார் அவர்களே கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்திருக்காரு. வினோதினி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த காலத்தில் பெண்ணுரிமைக்காக ஒரு பெண்ணாக இருந்து ஒரு ஆர்மி ரெஜிமெண்ட்டில் தனியாக ஒரு ஆல் விமன் ரெஜிமெண்ட்டை வந்து லக்ஷ்மி சாகல் அவர்கள் சுபாஷ் சந்திர போஸ் கூட கலந்து உருவாக்கியிருக்காங்க, ராணி ஆஃப் ஜான்சி ரெஜிமெண்ட்னு சொல்லிட்டு. அதே ஒரு பக்கம் விடுதலை போராட்டம், மறுபக்கம் ஆலய நுழைவு போராட்டம், குழந்தை திருமணம், வரதட்சணை கொடுமை உள்ளிட்ட பெண்களுக்கு எதிரான நடைமுறை கண்டித்து போராட்டம் என்று சமூக செயல்பாடுகளில் அக்கறையுடன் லக்ஷ்மி சாகல் ஈடுபட்டிருந்தார். எட்கர் ஸ்னோ எழுதிய ரெட் ஸ்டார் ஓவர் சைனா புத்தகத்தில் பகுத்தறிவாளராக இருந்த சுஹாசினி நம்பியருடன் ஏற்பட்ட பழக்கத்தினால இவருக்கு வந்து பொது உடைமையோட செயல்பாடுகளிலும் ஈடுபட்ட செய்தது நம்ம லக்ஷ்மி சாகல் அவர்கள். சுஹாசினி நம்பியார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவங்க யாருன்னு சொல்லிட்டு. சுஹாசினி நம்பியாருன்றவங்க வந்து இவங்க கூட சுதந்திர போரில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க. இவங்களோட முதல் மகளுக்கு கூட சுபாஷினி அலி அப்படின்ற பெயரை தான் சொல்லினாங்க. அவங்க மேலே இருந்த அந்த பற்றா இருக்கலாம், அப்படியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 1943ஆம் ஆண்டு வந்து நேதாஜியால் இந்த ஜான்சி ராணி படையை வந்து உருவாக்கின பிறகு சில கட்டங்கள்லாம் போட்டார். பார்த்தீங்கன்னா நம்ம காலத்து பெண்கள், அந்த காலத்தில் பெண்கள்லாம் வந்து
சாரி, அதாவது சேலை அணிந்திருப்பாங்க. பிறகு வந்து நீளமான கூந்தலும் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ ஒரு ஆண்களோட சமமாக கத்தி சண்டை எல்லாம் போடணும்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்றதுனால அவர் சொன்ன 2 விஷயம் வந்து உங்கள் சேலையை வந்து நீங்கள் அவர்த்து ஆண்கள் அணியணும்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நீண்ட கூந்தலையும் வெட்டி ஆண்களுக்கு இணையாக இருக்கணும், அப்பதான் வந்து நீங்க வந்து ஒரு போருக்கு தயாராகும் பெண்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அண்ட் ஜான்சி ராணியை பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சாகலும் பார்த்தீங்கன்னா தன் நட்பு, பாசம் ஆகிய தொடர்புகளை விட்டு நாட்டுக்காக தமது வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. அதாவது இது வந்து 1943 நடந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து இந்த மக்கள் எல்லா பெண்களையும் ஒன்றா சேர்த்து ஒரு குழுவை அமைச்சு அவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து தீவிரமாக பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து ஒரு நல்ல போர் வீரர்களாக மாற்றினாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு பெண்கள் குழு அமைக்கிறது வந்து ஜப்பான் நாட்டினருக்கு பிடிக்கல. அதாவது ஒரு பெண்களுக்கு எதுக்கு இவ்வளோ வீணாக செலவழிக்கிறாங்க அப்படின்றத வந்து தடுக்கணும்ன்று ஜப்பானும் பிரிட்டன் அதாவது பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் இவங்க 2 பேருமே வந்து தடுத்து நிறுத்தணுன்றதுனால அவங்க சிங்கப்பூர்லேருந்து இந்தியாவுக்கு வரும் வழியிலே தடுக்க ட்ரை பண்ணாங்க. அதாவது வரவே கூடாது, அந்த பெண்கள்லாம் வந்து நம்ம ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இருக்கக்கூடாதுன்றதை பற்றி சொன்னாங்க. பிறகு அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதாவது இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதலாவது மற்றும் இரண்டாவது இந்தியன் நேஷனல் ஆர்மியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ லக்ஷ்மி சாகல் வந்து சிங்கப்பூர் வந்து சென்றாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. சிங்கப்பூர் சென்றதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சிங்கப்பூர் போர் நடந்தது. சிங்கப்பூர் வந்து ஜப்பான் ஆக்கிரமத்திற்கு கீழே வந்தது. அவங்களோட அதிகாரம் வந்து அங்கே செலுத்தினாங்க. அங்கே வந்து 85,000 இந்திய வீரர்கள் வந்து இருந்தாங்க சிங்கப்பூர் ஆர்மியில். அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் ஆர்மிக்கு மாற்றப்பட்டாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட லீடரான, அதாவது சுபாஷ் சந்திர போஸோட ஒரு ரிலேட்டிவான ராஜ் பிஹாரி போஸ் அப்படின்றவர் ஒருத்தர் இருந்தார். அவரும் மோகன் சிங் அப்படின்ற இருவரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா முதலாம் இந்தியன் நேஷனல் ஆர்மியை வந்து அமைத்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் விமன் ரெஜிமெண்ட், அதாவது ராணி ஆஃப் ஜான்சி ரெஜிமெண்ட் வந்து இல்லை. லக்ஷ்மி சாகல் வந்து அதில் மருத்துவராகவும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வானொலியில் வந்து அந்த இது செய்கிறவராக வந்து தான் இருந்தாங்க. ஸோ இந்த போரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவோ வந்து இது நடந்திருந்தது. அதாவது ஜப்பானியர்களோடு சேர்ந்து இந்தியர்களுக்காக வந்து ஒரு அரசு அமைக்கணும், இந்தியர்களுக்காக வந்து நம்ம ஒரு இது செய்யணும், ஆங்கிலேயர்கள்கிட்ட இருந்து இந்திய சுதந்திரத்தை வந்து பெறணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு இதுவாக கொண்டிருந்தாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது இந்தியன் நேஷனல் ஆர்மி, அப்போ தான் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து சிங்கப்பூர் வந்திருந்தார். இரண்டாவது இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்றது பார்த்திங்கன்னா மோகன் சிங் அவர்கள் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு தலைமை கொடுத்தாரு. சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தலைமையில் வந்து எவ்வளவோ வந்து நிறைய வேறுபாடுகள் வந்து இருந்தது. நிறையவே வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தார் இந்தியன் நேஷனல் ஆர்மியில். அப்போ வந்து அவர் பார்த்திங்கன்னா எவ்வளவோ ரெஜிமெண்ட்ஸ்ன்றது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குதிரைப்படை, யானைப்படை அந்த மாதிரி சொல்கிற மாதிரி மகாத்மா காந்தி ரெஜிமெண்ட், நேரு ரெஜிமெண்ட், சந்திரபோஸ் ரெஜிமெண்ட், அப்புறமா ராணி ஆஃப் ஜான்சி ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெஜிமெண்ட்ஸை வந்து இது செய்திருந்தார். இவங்க இது செஞ்சுட்டு என்ன செய்தாங்க அப்படின்னா பர்மா மேலே வந்து போர் புரிந்தாங்க. அதாவது அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் உலகப் போர் நடந்தது. 2ஆம் உலகப் போர் நடக்கும்பொழுது பார்த்திங்கன்னா இந்தியா வந்து யாரோட ஆக்கிரமத்தில் இருந்தது? ஆங்கிலேயர்கள் வந்து ஜெர்மனி, ஜப்பான், அப்புறம் இட்டாலிக்கு அகெயின்ஸ்டாக இருந்தவர்கள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருந்தவங்க. ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து ஜப்பான் அதிகாரத்திற்கு கீழே இருந்தார். அது வந்து மிகவும் வந்து ஒரு தவறான விஷயமா ஆங்கிலேயர்கள் பார்த்தாங்க. ஆனால் நிஜமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆங்கிலேயருக்கு நாமே வந்து நம்மளோட இதுவை வந்து கொடுக்கல. நமக்கும் 2ஆம் உலக போருக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம வந்து நம்மளோட போரில் வந்து இருந்தது, நமக்குன்னே ஒரு தனியாக ஒரு போர், சுதந்திர போரில் நம்ம இருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட ஆட்களை நம்மளோட இது இல்லாமல் வந்து ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க. அதற்கு வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து நெருக்கடி கொடுக்குற அளவில் வந்து பார்த்திங்கன்னா பர்மாவை வந்து ஜப்பானியர்கள் ஆக்கிரமிக்கிறதுக்கு இவங்க வந்து உதவி செய்தாங்க. இதை வந்து ட்ரீசன், அதாவது ஒரு இதுவாக வந்து பிட்ரேயலாக வந்து பார்த்தாங்க. இது வந்து சரியான விஷயம் கிடையாது, இதை வந்து ஒரு ஏமாற்றமாக வந்து பார்க்கப்பட்டு இவங்க மேலே ஒரு
இது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஆங்கிலேயர்களும் சில இந்திய வீரர்களும் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மியோட தலைவர்களை வந்து கைது செய்தாங்க 1945ஆம் ஆண்டு. அதில் வந்து நேதாஜி அவர்களை பிடிக்க முடியல. ஏன்னா அவர் வந்து அந்த நேரத்தில் தான் வந்து மரணம் அடைந்தார். தாய்வானில் வந்து ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்னு சொல்கிறாங்க. அதில் வந்து அவர் மரணம் அடைந்தார். லக்ஷ்மி சாகலோட கணவர், அதாவது 1947 வந்து அவங்களுக்கு திருமணம் நடந்தது. அவர்கள் பிரேம் சாகல் அவர்கள் அவர் கூட இருந்த சில வீரர்கள் அனைவரையும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்கள வந்து இது செய்யணும். அவங்க மேலே வந்து ஒரு ட்ரையல், அதாவது கோர்ட்டில் வந்து விவாதம் நடந்தது, என்ன வந்து அவங்களுக்கு இது கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பாப்புலரான நேம் இருக்குது. அதில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐஎன்ஏ ட்ரையல்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா அதற்கு எதிர்ப்பு வந்து நாடு முழுவதும் வந்து அந்த ஐஎன்ஏ ட்ரையல்ஸ்க்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன்னா முதல் இதில் சுற்று ஏற்பட்ட அந்த இதில் வந்து என்ன இது கொடுத்தாங்க அப்படின்னா 3 வீரர்களை வந்து தூக்கில் போடணும்னு சொல்லிட்டு இது கொடுத்தாங்க. அதாவது சுதந்திர வீரர்கள் நம்ம இந்திய சுதந்திரத்திற்காக போராடினாங்க. அவங்க செய்தது என்னன்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஜப்பானியர்கள் கூட போர் செய்தாங்க. ஆனால் அது ஆங்கிலேயர்களுக்கு வேணால் துரோகமாக இருக்கலாம், ஆனால் இந்தியர்களுக்கு துரோகம் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்திய நாடு முழுவதும் வந்து மிகவும் வந்து இதோட எங்களோட சுதந்திர வீரர்களை நீங்கள் எப்படி இப்படி செய்யலாம். மகாத்மா காந்தி அவர்களோட இது கூட இல்லை, ஆதரவு கூட இவர்களுக்கு இல்லை. ஏன்னா இவங்க வந்து அஹிம்சை முறையில் போராடலை. மகாத்மா காந்தி அவர்களுக்கு அஹிம்சை முறைன்றது மிகவும் வந்து முக்கியமாக இருந்தது. அது தவறான விஷயம் இல்லை, அஹிம்சைன்றது முக்கியம்தான். ஆனால் அஹிம்சையில் வந்து நம்மளால் செய்ய முடியாத காரியங்களை எப்படி செய்ய முடியும்? அதாவது மறுபடியும் வந்து அடிமையாக நம்ம இருப்பதற்கு வேறு வழி இல்லாமல் தான் வந்து இந்த ஆதரிக்கம் வந்து செய்தாங்க. ஸோ இதில் என்ன ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து 1946ஆம் ஆண்டு இந்த ஆசாத் ஹிந்த் ஃபௌஜ் கீழே இருந்த பிரேம் சாகல் அவர்கள், அதுக்கப்புறமா பிற்காலத்தில் சிங்கப்பூரிய பிரதமர்களாக இருந்தவர்கள், இவர் அனைவரையும் வந்து விடுதலை செய்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஐஎன்ஏ ட்ரையல்ஸ்னு வந்து நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் அவங்க குடும்ப வாழ்க்கையை பற்றியும் நீங்கள் சொன்னீங்களே, அதாவது அவங்க வந்து கலோனியல் பிரேம் குமாரை வந்து திருமணம் செஞ்சு கொண்டாங்க. பிறகு வந்து கான்பூரில் குடியேறி அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தையும் இருந்தது. அது தெரியுமா ஸ்ரீனிவாஸ் உங்களுக்கு? ஆமாம், நான் சொன்னேன், சுபாஷினி நாயுடு. அவங்க பெண் குழந்தையும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்திய அரசியல்லையும் பங்கேற்றாங்க. அதாவது நம்ம நாடு விடுதலை ஆன பிறகு இந்திய அரசியலில் வந்து அவங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து இருந்தாங்க. அதாவது அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து 1971ஆம் ஆண்டில் வந்து கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியில் வந்து இவங்க இருந்தாங்க. அந்த அரசியல் பற்றி இருக்கும்போது அவங்களை பற்றி ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. சென்னை மாகாணத்தில் மலபார் மாவட்டத்தில் அக்டோபர் 24ஆம் தேதி பிறந்த லக்ஷ்மி சாகல் வந்து அவங்க சிறுமியாக இருக்கும்போது அவங்க அறைக்குள்ளே நுழைந்த இவருடைய அம்மா வந்து அங்கே இருக்க அழகான ஆடைகள் எல்லாம் வெளியே எடுத்து சென்று எரித்ததை பார்த்து இவங்க மலைந்து விட்டனான்னு சொல்றாங்க. பின்னாளில் தான் அது வந்து அதோட அரசியல் செயல்பாட்டின் பொருள் வந்து லக்ஷ்மி சாகலுக்கு புரிந்ததுன்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது. அதாவது ஆடைகளை வந்து எரித்திருக்காங்க யாரு? லக்ஷ்மி சாகலோட அம்மா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிக எளிமையான முறையில் சுதந்திரத்திற்காக வந்து அவங்க அம்மாவும் வந்து ஈடுபட்டிருக்காங்க போராட்டத்தில். அது வந்து முதல்ல வந்து கோபமாக பார்த்த இவர்கள் வந்து புரிந்து கொண்டாங்களாம். இல்லை, பின்னர் தான் அவங்களுக்கு வந்து இதில் வந்து அரசியல் செயல்பாட்டின் பொருள் வந்து புரிந்திருக்கிறது லக்ஷ்மி சாகலுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2002ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்திய ஜனாதிபதி தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் எதிராக வந்து லக்ஷ்மி சாகல் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இதுவாக வந்து நிறுத்தப்பட்டார். ஸோ இது நிறையவே விருதுகள் வந்து வாங்கியிருக்காரு லக்ஷ்மி சாகல் அவர்கள். 1998 அதாவது 98 வந்து இந்திய அரசின் பத்ம விபூஷன் விருது பெற்றார். அதாவது இரண்டாவது மிக பெரிய விருது அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கத்தின் தலைவராக துணைத் தலைவராக பணிபுரிந்து வந்ததுனால அந்த விருதையும் அவங்க கொடுத்தாங்க என்று கூறி. சரி நேயர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் போராளி, அதாவது எவ்வளவு பெண்கள் வந்து நம்ம நாட்டிற்கு மிகவும் முக்கியம். நம்ம பெண்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்திருக்கிறார் இந்த லக்ஷ்மி சாகல் அவர்கள். அவர்களோட வாழ்க்கையை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்துருந்தோம். இது வந்து உங்களுக்கு மிக மகிழ்ச்சியை வந்து கொடுத்துருக்கோம்னு நாங்கள் நம்புகிறோம். ஒரு
இன்ஸ்பிரேஷனான ஒரு ஸ்டோரியாகவும் இருந்திருக்கும். அதாவது நமக்கு நிறையவே தேவை இந்த மாதிரி விடுதலை வீரர்களை பற்றி அதிகமாக வந்து பேசப்படுறது கிடையாது. அதுதான் வந்து நம்மளோட நிகழ்ச்சியோட குறிக்கோளே. ஒரு வாரம் ஒரு விடுதலை போராட்ட வீரர்கள், இந்த மாதிரி இவ்வளோ இன்ஸ்பயராக இருக்கிற ஒரு விடுதலை போராட்ட வீரர்கள் பற்றி தான் நம்ம அடுத்த வார நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். அண்ட் இன்னைக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து லக்ஷ்மி சாகலை பற்றி நிறைய கருத்துக்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நாங்கள் நினைவில் கூறி அடுத்த வாரம் உங்களுக்கு புதிய தலைவருடன் உங்களுடன் மீண்டும் வருவோம் என்று கூறி விடைபெறுகிறோம். நான் உங்கள் ஆர்ஜே ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஆர்ஜே ரக்ஷா மற்றும் ஆர்ஜே வினோதினி. நன்றி. வணக்கம் மக்களே, வணக்கம் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்கள் ஆர்ஜே ஸ்ரீனிவாஸ். நான் உங்கள் ஆர்ஜே ரக்ஷா மற்றும்
நான் உங்க அஜய் வினோதினி. ஸோ வணக்கம் வினோதினி, வணக்கம் ரக்ஷா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நானும் நல்லா இருக்கேன். ஸோ காலேஜ்லாம் வந்து நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், கேட்டும் வருது. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம நிகழ்ச்சியின் பெயர் கலைக்கருவி கலாச்சாரம். இன்னைக்கு வந்து 4வது எபிசோட். நம்ம 3வது எபிசோட், சென்ற எபிசோடில் நம்ம என்ன பேசணும் அப்படின்னா இசைக்கலை பற்றி பேசியிருந்தோம். அதாவது எத்திசையிலும் இனிக்கும் இசையே அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து எத்திசையிலும் இனிக்கும் இசையே அப்படின்றத 2வது பாகமாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இசை அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து மிகவும் முக்கியமான ஒரு பாகம். எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு இசை வந்து தேவை. இசைன்றது நமக்கு ஒரு இளைப்பாறுதலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு இசைன்றது ஒரு வாழ்வாதாரமாக கூட இருக்குது. அந்த காலத்தில் வந்து நம்ம தமிழர்களாக, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கலைநயம் வந்து அதிகமாக இருந்திருக்கு. அதனால் இசை அப்படின்றது நமக்கு வந்து மிகவும் முக்கியமான ஒரு பொருளாக அந்த காலத்திலேருந்து இருந்திருக்கு. சரி, சென்ற எபிசோடில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இசைக்கலையை பற்றி கொஞ்சம் இலக்கிய முறையில் நம்ம பார்த்துருந்தோம். நம்ம ஒரு முக்கியமான நூல் பற்றி பார்த்துருந்தோம். ரக்ஷா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்கள் நிறைய சொல்லியிருந்தீங்களே அதை பற்றி. அந்த நூலில் இருந்து கூட நான் வந்து ஒரு 4 வரி வந்து ஒரு வெண்பாவை வந்து படிச்சிருந்தேன். அதாவது பஞ்சமரபு. பஞ்சமரபுன்றது அந்த காலத்தில் வந்து ஒரு சங்க இலக்கிய நூல். அந்த இலக்கிய நூலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையவே வந்து இயற்றியிருக்காங்க. அந்த நூலில் வந்து இசையை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கிறது. அந்த குறிப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 103 பண்களை பற்றி பார்த்தோம். ஸோ அந்த பண்களை பற்றி பார்த்து கொண்டே இருந்திருந்தோம். அதை பற்றி வந்து மென்மேலும் இன்னைக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சரி, பஞ்சமரபில் வந்து பார்த்திங்கன்னா பண்டைய காலத்தில் இசைத்தமிழ் வந்து எப்படி இருந்தது, அதாவது பாடகர்கள் பாடுவதை கூட வந்து ஒரு கருவியாக வந்து அவங்க பார்த்தாங்கன்னா, பாடகர்கள் வந்து பாடுவாங்க. அதாவது பாடுவதை நம்ம கருவியாக எப்படி பார்க்க முடியும்? நம்ம குரல் வந்து ஒரு கருவியாக வந்து பார்த்தாங்க. அதற்கு வந்து என்ன பேர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மிடற்று கருவி. நம்ம குரலுக்கு வந்து மிடற்று கருவி அப்படின்ற பேரை கொடுத்துருந்தாங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எபிசோடில் நம்ம இசைக்கலையில் நம்ம பண்கள், அதாவது பண்க்கு வந்து வடமொழி பேர் ராகம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்திய கர்நாடக இசையில் வந்து பார்த்திங்கன்னா ராகம்னு சொல்கிறோம். அந்த ராகம் அப்படின்றது எப்படி பிறக்கிறது, எப்படி வந்து ராகம் நம்ம பண் எப்படி பிறக்கிறது அப்படின்னா சுரங்கள் சேர்ந்து பிறப்பது ராகம். சுரம் அப்படின்றது ஒற்றை சுரம், ச ரி க ம அப்படின்னு வர்றது வந்து ஒவ்வொரு சுரமும் வந்து ஒன்றாக சேர்ந்து பிறப்பது ராகம். நம்ம இந்திய இசை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து இன்னிசை வகையில் தான் வரும்னு சொல்கிறோம். இன்னிசை அப்படின்றது என்ன அப்படின்னா ஒவ்வொரு சுரமும் வந்து ஒன்றாக சேர்ந்து இனிமையாக இசைப்பது இன்னிசை. அதாவது இந்த ஒவ்வொரு சுரமும் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றாக சேர்ந்து இசைத்து வரும் வந்து ஒவ்வொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராகம் வரும். நமக்கு வந்து மொத்தம் 103 ராகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சமரபுல வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சில ராகங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ராகங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதாவது நம்ம தமிழில் வந்து பண் அப்படின்னு சொல்கிறோம். இந்திய இசையில் வந்து மிகவும் வந்து முக்கியமான அடிப்படை வந்து ராகம் வந்து கொண்டு இருக்கிறது. ராகங்கள், உங்களுக்கு வந்து ஏதாவது ராகங்கள் தெரியுமா? இசை ராகங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ராகம் ஏதாவது? ராகங்களோட பெயர்களும் இருக்கிறது. அதாவது சுரம் மட்டும் இல்லாமல் வந்து ராகங்களுக்கு பேரும் உண்டு. ஸோ அதில் என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு வந்து பூபாலம், முகாரி, நீலாம்பரி அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ராகங்கள் இருக்குது. இதற்கு தமிழ் பெயரும் இருக்குது. இது வந்து வடமொழி பெயர், தமிழ் பெயரும் இருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ராகங்கள் அப்படின்றது நம்ம இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் எந்த ராகத்தை வேணாலும் பாடலாம் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. அதாவது அதுக்குன்னு சொல்லிட்டு பொதுப்பண் இருக்கிறது. பொதுப்பண்றது எந்த வேலையிலையும் எப்போ வேணாலும் வந்து நம்ம பாடலாம், எந்த இடத்துலையும் வந்து பாடுறதுக்கு உரியதாக இருக்கும் உரிய ராகங்கள் வந்து இருக்கிறது. ஆனால் சில நேரங்கள், அதாவது விடியலில் வந்து எந்த ராகத்தை பாடணும், மத்தியானத்தில் எந்த ராகத்தை பாடணும், இரவில் வந்து எப்படி இரவில் வந்து யாரும் பாட மாட்டாங்க. அதாவது ஆனால் சில நேரத்தில் வழிபாடு செய்யும் பொழுது சிவராத்திரி அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராப்பன் வந்து பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விடியலில் வந்து நம்ம என்னென்ன ராகத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னா ராகம் கேதாரம் அப்படின்ற ஒரு ராகம், அது மட்டும் இல்லாமல் தனியாசி அப்படின்ற மற்றொரு ராகம் இருக்கிறது. இந்த 2 ராகங்களை வந்து விடியல் நேரத்தில் வந்து நம்ம பாடலாம். முற்பகலில் வந்து நம்ம என்னென்ன ராகத்தை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா சாவேரி, தேவ மனோஹரி. இந்த 2 ராகங்களும் வந்து முற்பகல்ன்றது எந்த நேரத்தை குறிக்கும்? முற்பகல் அப்படின்றது எந்த நேரத்தை குறிக்கும்? பகலுக்கு முன்னாடி, அதாவது விடியலுக்கும்
மத்தியானத்திற்கும் வந்து முன்னாடி, அதாவது 9 மணி 10 மணி வந்து முற்பகல், அதாவது இளம் பகல்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாவேரி தேவமனோரி ராகத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம். நற்பகல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த மத்தியான வெயில், உச்சி வெயிலில் இருக்கிற நேரத்தை வந்து நண்பகல், அந்த நல்ல வெயில் அடிக்கிற நேரத்தில் எந்த ராகத்தை பாடலாம் அப்படின்னா ஸ்ரீராகம் மத்தியமாவதி. அந்த பேர்லயே இருக்கு பாருங்க, மத்தியமாவதி. மத்தியானத்திற்கு மத்தியானம்னு ஏன் பேர் வந்துருச்சுன்னு தெரியுமா? மத்தியானம், அதாவது மத்தியானம்ன்றது ஒரு தமிழ் சொல் கிடையாது, அது வந்து ஒரு வடமொழி கலந்த சொல் தான். ஏன் அப்படின்னா சூரியன் வந்து வானத்துல மத்திய பகுதியில இருக்கும், உச்சியில இருக்கும். உச்சின்றது மத்திய பகுதி தானே, அதாவது கிழக்கிற்கும் மேற்கிற்கும் மத்திய பகுதி வந்து உச்சி. ஸோ அதனால வந்து மத்தியானத்தை வந்து சொல்றோம். அந்த நேரத்துக்கு என்ன மீனிங்? மத்தின்றது மையப்பகுதி. ஸோ அந்த மையத்தில் வந்து சூரியன் இருக்கும் பொழுது நம்ம மத்தியமாவதி ராகத்தை வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பிற்பகல் வந்துன்னா 2:30 3:30 மணி, அந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா முகாரி பேகடை. இந்த முகாரி ராகத்தை பற்றி நம்ம போன எபிசோடில் கூட பார்த்துருந்தோம். ஸோ இந்த 2 ராகங்கள் வந்து பிற்பகல் நேரங்களில் வந்து பார்க்கலாம். மாலை நேரத்தில் நம்ம எந்த ராகத்தை பயன்படுத்தலாம்னா கல்யாணி வசந்தம். ஸோ கல்யாணி ராகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சங்கீத அதாவது சங்கீத நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று காலையில் நடக்கும், இல்லைன்னா மாலையில் நடக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த முற்பகல்லையும் மாலையிலையும் வந்து நம்ம செய்கிற ராகத்தை தான் வந்து சங்கீத நிகழ்ச்சிகளில் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க. அதனால தான் வந்து சங்கீத நிகழ்ச்சிகள் யாவும் ஒன்று மாலையில் நடக்கும், இல்லைன்னா வந்து முற்பகலில் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா நேரங்களிலும், நான் முதலே சொல்லல, பொதுப்பண் எல்லா நேரங்களிலும் வந்து பாடக்கூடிய ராகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பைரவி, சங்கராபரணம், அதுக்கப்புறமா வந்து காம்போதி, ஆரபி. ஸோ இந்த ராகங்கள் வந்து எப்போ வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். சரி, இதற்கு முன்னாடி நம்ம வந்து ராகத்துல இவ்வளோ விஷயம் இருக்கான்ட்டு எனக்கு இப்போதான் தெரியுது. அதுவும் நேரம் சம்மந்தப்பட்டு இப்போ அதாவது ஒவ்வொன்றுத்திற்கும் வந்து ஒவ்வொரு பద్ధதி இருக்குது. பద్ధதி அப்படின்னா வந்து ஒரு முறை. அந்த முறையில் வந்து நம்ம போன எபிசோடில் வந்து அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 103 ராகம் இருக்குது. அதாவது ஒவ்வொன்றும் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு, எது எந்த நேரத்தில் பாடணும், எப்படி பாடணும்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சமரபு நூலில் வந்து சொல்லியிருக்காங்க, எந்தெந்த ராகம்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, அந்த ராகம்ன்றது பண். நம்ம சங்கத்தமிழ் பண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஆம்பல் பண், காஞ்சி பண், குறிஞ்சி பண், நைவளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கிறது. ஸோ இந்த பண்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விவரமாக வந்து போன எபிசோடில் பார்த்துருந்தோம். ஆம்பல் பண் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஆம்பல் பண் அப்படின்னா நம்ம வந்து மகிழ்ச்சி அடையணும் அப்படின்றதுக்காக பாடக்கூடிய ஒரு ராகம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பல் பண். அது வந்து பார்த்திங்கன்னா ஐங்குறுநூறு, நற்றிணை, குறிஞ்சிப்பாட்டு போன்ற 8 தொகை மற்றும் இது 14 கீழ்க்கண நூல்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நற்றிணையில் வந்து ஒரு அருமையான வரி இருக்கிறது. அது என்னென்னா ஆம்பளங்குழியின் ஏங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆம்பல் பண்ணை வந்து பயன்படுத்துறது, அது எப்படி பயன்படுத்தணும், அது பயன்படுத்தினா எந்த வித ஒரு இது வந்து இருக்கும், எப்படி வந்து அது வந்து மக்களை வந்து சேரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த பண் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிப்பண். காஞ்சிப்பண்றது ஒரு துயரத்தை பற்றி சொல்வது. நம்ம துயரமாக இருக்கும்பொழுது அந்த பண்ணை வந்து இது பண்ணிக்கலாம். ஒப்பாரி அப்படின்றது ஒரு இசை. அதாவது இப்போ வந்து நம்ம கொச்சையாக பயன்படுத்துகிறோம். ஒப்பாரின்றது ஒரு கொச்சை சொல்ல இருக்கிறது. அந்த காலத்தில் ஒப்பாரின்றது ஒரு இசையாக இருந்தது. அதாவது நம்ம துயரமாக இருக்கும் பொழுது நமக்குள்ளே வந்து இருக்கும் துயரத்தை வெளிப்படுத்தும் ஒரு முறையே தான் வந்து அந்த இதை தான் வந்து நம்ம ஒப்பாரின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குறிஞ்சிப்பண்ணுக்கும் ஆம்பல் பண்ணுக்கும் வந்து வேறுபாடு என்னென்னா ரெண்டுமே வந்து மகிழ்ச்சி தான், ரெண்டுமே வந்து மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய விஷயம் தான். ஆனால் குறிஞ்சிப்பண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடவுளுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குறோம். மலைப்படுகடாமில் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. நெய்வளம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வெவ்வேறு பண்கள் சேர்ந்து, அதாவது ஒவ்வொரு நிலத்திற்கும் ஏற்ற மாதிரி வந்து நம்ம ராகத்தை கொடுக்கணும். குறிஞ்சி, செவ்வழி, பஞ்சுசுரம், படுமலை, பாலை, மருதம், விளரி இது போன்ற பண்களை வந்து நம்ம பயன்படுத்துது நெய்வளம்னு சொல்கிறோம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான நூல் பற்றி நம்ம அதாவது நமக்கு வந்து ராகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதாவது வழிபாடில் தான் வந்து நம்ம ராகத்தை வந்து அதிகமாக பார்ப்போம். இந்த காலத்தில் நீங்களே சொல்லுங்கள், இந்த காலத்தில் வர பாட்டில் ஏதாவது ராகத்தை பயன்படுத்துகிறாங்களா? இப்போ நான் சொன்ன ராகங்கள் ஏதாவது நம்ம இந்த காலத்தில் வர இசைகளில் பாட்டுகளில் வந்து பயன்படுத்துகிறோமா? இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நம்ம வந்து பயன்படுத்துறது கிடையாது. நம்ம இந்த காலத்தில் வர பாடல்கள் வந்து மிகவும் வந்து கலப்பு மொழியில் இருக்கிறது, கொச்சையாக இருக்கு, தோன்றத பாடுற மாதிரி இருக்குது. அதுதான், அதாவது அது தப்பு கிடையாது. இசைன்றது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்மளோட கலாச்சாரம் வந்து அதனால வந்து
குன்றடைகிறது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகவும் மிகவும் வந்து தவறு. அதனால தான் நம்ம இந்த நிகழ்ச்சியை வந்து செய்கிறோம், நம்ம கலாச்சாரத்தை பற்றி எடுத்து சொல்கிறதுக்காக. சரி, இப்போ வந்து நாயன்மார்கள் எத்தனை பேர்? 63 நாயன்மார்கள் வந்து இருக்காங்க. இந்த 63 நாயன்மார்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைவ திருமுறைன்றது அவங்க எழுதிய வந்து நூல். அந்த நூல் தொகுப்பு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 12 திருமுறைகள் இருக்குது. 12 திருமுறை இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 12 நூல், அது வந்து 12 நூல் இருக்கிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10வது திருமுறை வந்து தேவாரம்னு சொல்லுவாங்க. தேவாரம் அப்படின்னா வந்து தேவ ஆரம், தெய்வத்திற்கு செலுத்தக்கூடிய ஆரம். அதாவது ஒரு ஆரம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு வடச்சொல் தான். மறுபடியும் அந்த காலத்தில் வந்து ஒரு திரியா வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. தெய்வத்திற்கு செலுத்தக்கூடிய ஒரு மாலையான அந்த பாமாலையை வந்து நம்ம வந்து ஒரு இலக்கிய வடிவத்தில் செலுத்துகிறோம். அதனால் வந்து இந்த நூலுக்கு வந்து தேவாரம் அப்படின்ற பேர் வந்து வந்திருக்கிறது. இந்த தேவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் 7 இயல்கள் வந்து இருக்கிறது. 7 இயல்களில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முதல் 3 இயல்களை வந்து இயற்றியவர் வந்து சம்பந்தர், திருஞான சம்பந்தர். அதாவது தனது இளம் வயதிலேயே வந்து சிவனடியாராக இருந்தவர் திருஞான சம்பந்தர்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து 4வது 5வது மற்றும் 6வது இயல்களை இயற்றியவர் வந்து அப்பர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய புராணத்தில் வந்து அவருக்கு வந்து நிறையவே வந்து இது வந்து நம்ம அப்பரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 7வது இயல் பெரிய புராணத்தில் மட்டும் இல்லாமல் பெரிய புராணத்தில் மட்டும் இல்லை, வெவ்வேறு இலக்கிய நூல்களில் வந்து இவரை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். இவர் வந்து சுந்தரர். இவர் வந்து தேவாரத்தில் வந்து 7வது இயல் தான் வந்து தேவாரத்தில் வந்து ஒரு முக்கியமான இயல்னு சொல்லுவாங்க. மிகவும் அழகாக சிவனுக்கு வந்து ஒரு வழிபாடு செய்கிறதுல ஒரு முக்கியமான இயலாக வந்து 7வது இயலை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 7 இயல்லையுமே
வணக்கம் நேயர்களே, மீண்டும் நான் உங்கள் ஆர்ஜே ஸ்ரீனிவாஸ். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சரி, தேவார நூலில் பயன்பற்றிருக்கிற பண்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த தேவார நூலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 பேர் வந்து இருந்திருக்காங்க இயற்றியவர்கள். திருஞான சம்பந்தர், சுந்தரர், அப்பர். இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து 4 பண்களை வந்து இந்த நூலில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதில் ஒரு பண் வந்து இதில் வந்து குறிக்கப்படவில்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது முதல் 3 பண்கள் என்னென்ன பண்கள் வந்து பார்த்திங்கன்னா பகற்பண், ராப்பண், பொதுப்பண். பகற்பண், ராப்பண், பொதுப்பண். இந்த பண்களில் இதுலேயே வந்து உங்களுக்கு அர்த்தம் புரிகிறது இல்லை? அதாவது பகற்பண் அப்படின்றது பகலில் வந்து இது செய்யக்கூடியது. பகலில் வந்து நம்ம வந்து அந்த நூலில் வந்து நம்ம படிக்கும் பொழுதோ அதை பயன்படுத்தும் பொழுதோ வந்து பகற்பணை வந்து நம்ம பயன்படுத்துவோம். ராப்பன் அப்படின்றது மாலை இரவு நேரங்களில் வந்து இது செய்கிறது. பொதுப்பன்றது அனைத்து நேரங்களுக்கும் வந்து பொதுவாக வந்து பயன்படுத்தக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பண்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ரீசர்ச் பேப்பர் இருக்கிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பழந்தமிழர்கள் மரபில் இசைக்கலை அப்படின்ற ஒரு இது நூல். அதில் வந்து என்னென்ன பேசியிருக்காங்கன்னா வந்து ஒவ்வொரு இசைக்கலையிலையும் வந்து அதாவது ஒவ்வொரு நிலத்திற்கும் வந்து என்னென்ன பறை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிஞ்சி நிலத்திற்கு, குறிஞ்சி நிலத்தில் வந்து என்ன பறை பயன்படுத்துகிறாங்கன்னா வந்து வெறியாட்டு பறை அப்படின்னு சொல்கிறாங்க. முல்லை நிலத்தில் வந்து ஏறுகோட்பறை அப்படின்னு சொல்கிறாங்க. மருத நிலத்தில் வந்து நெல்லரிப்பறை, நெய்தல் நிலத்தில் வந்து நாவாய்ப்பறை, பாலை நிலத்தில் வந்து ஆரலைப்பறை அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி பேசிட்டு தான் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். பண்களும் பார்த்திங்கன்னா குறிஞ்சிக்கு ஒரு பண் இருக்குது, முல்லைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதாரி பண்ணு சொல்லுவாங்க, மருதத்திற்கு மருதப்பண், அதுக்கப்புறமா நெய்தலுக்கு வந்து செவ்வழிப்பண், பாலைக்கு வந்து பாலைப்பண். இப்படி வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கியங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பண்கள் வந்து ஒவ்வொரு நூலுக்குமே ஒவ்வொரு பண் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம இந்த நூல்லையே வந்து நம்மளோட பஞ்சமரபு நூல்லையே வந்து பார்த்திங்கன்னா வந்து பன்னூர் 17ஆம், பன்னியல் 17ஆம், எண்ணுந்திரம் 2 10 நன்னிய பாலிய 11 103 அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 தொகை நூல்களில் வந்து என்னென்ன பண்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நற்றிணையில் வந்து படுமலைப்பண், குறுந்தொகையில் வந்து படுமலைப்பண்ணும் விளரி பண்ணும். நம்ம இதை பற்றி வந்து பார்த்துருக்குறோம். அப்படி ஒவ்வொரு நூலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பண் இருக்கிறது. அந்த பண்ணில் வந்து அந்த காலத்தில் வந்து நூல்கள் அப்படின்றது செய்யுள் முறையில் தான் வந்து இயற்றிருக்காங்க. அதாவது நம்ம வந்து புனிதம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து இந்த புதினம்னு சொல்லுவோம். புதினம் அப்படின்றது ஆங்கிலத்தில் வந்து நம்ம நாவல்னு சொல்லுவோம். அதற்கு வந்து பண் இருக்காது. ஆனால் அந்த காலத்தில் இருந்த அனைத்து இலக்கிய நூல்களுக்குமே வந்து பண் இருக்கும். ஏன்னா வந்து அதை பாடுவாங்க. அரசல் இதில் வந்து அதை பாடுறதால ஒவ்வொருத்தருக்கும் வந்துமே ஒவ்வொரு பண் இருக்கும். அது நேரங்காலத்திற்கு ஏற்ப நம்ம இது பண்ணுறோம். ஸ்ரீயாஜி, இவ்வளோ நேரம் நீங்கள் பண்கள் அப்புறம் ராகங்கள் பற்றி சொன்னீங்க. இப்போது இசைக்கு தேவையான இசை வந்து நம்ம வாயில் பாடுறோம், நம்ம தொண்டையே வந்து ஒரு கருவின்னு. அந்த மாதிரி பல கருவிகள் இருக்குது நமக்கு வந்து இசை மூலியமாக வந்து பாட்டு, அந்த ராகங்கள் வந்து இசை கருவிகள் மூலியமாகவும் நம்ம மக்களுக்கு வந்து தெரிவித்து வர்றாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நம்ம தமிழ் இசை கருவிகள் வந்து பல இருந்தாலும் நம்ம வந்து இவ்வளோ நாள் நம்ம இந்தியாவுக்குள்ளேயே இந்திய கருவிகள், இந்திய கலாச்சாரம் அந்த படியே இருக்கிற இசையை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்சுக்கு வந்து ஒரு இந்தியாவை விட்டு, அதாவது உலகத்தில் வந்து எவ்வளோ கருவிகள் இருக்குது, அந்த கருவிகள் பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம். ருபாம் அப்படின்ற ஒரு கருவி வந்து ஆப்கானிஸ்தானில் புகழ்பெற்ற ஒரு கருவி. அது வந்து அனுதாப சரங்கள் கொண்டு குறுகிய கழுத்து, அதனோட வடிவம் பார்த்திங்கன்னா குறுகிய கழுத்து கொண்டு 3 சரம் கொண்டு இருக்கும் ஒரு கருவி. இது வந்து இரட்டை அரைக்கை இன்னும் அரைப்பாங்களாம். அங்கே வந்து இதனோட உடல் பார்த்திங்கன்னா இரட்டை அரைக்கை கொண்ட ஒரு உடலாக இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து வந்து அவுடுன், இது வந்து அரப் அந்த கண்ட்ரியில் யூஸ் பண்ணுற ஒரு கருவி. இது வந்து பார்த்திங்கன்னா 2 சரங்கள் மட்டும்தான் இது கொண்டு இருக்கும். 11வது சரம் கொண்டு 5 கோர்களுடைய ஒரு இது எந்த நாட்டு கருவின்னு சொன்னீங்க நீங்க? அரப் நாட்டு. இது பார்த்தீங்கன்னா பேரிக்காயோட வடிவத்தில் இருக்குன்றாங்க. அப்புறம் பேண்டனியோ, இது வந்து அர்ஜென்டினாவில் யூஸ் பண்ணுற ஒரு கருவி. இது வந்து ஒரு பொட்டி வடிவத்தில் இருக்குன்னுவாங்க. நம்ம வந்து ஸ்வரப்பட்டி, நம்ம தமிழ் இசையில் பார்த்திங்கன்னா ஸ்வரப்பட்டி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு வடிவத்தில் இந்த கருவி இருக்கும். அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கிட்டார், இது பார்த்திங்கன்னு வைங்க அர்ஜென்டினா கண்ட்ரியோட கருவி. இது வந்து ஒரு வெற்றி உடல் மற்றும்
மற்றும் இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து பல ஒலிகள் கொண்டு இருக்கும். ஒரு சின்ன இங்கே ஒரு ஊசி மாதிரி வச்சுட்டு அந்த கிட்டாரை வந்து வாசிப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒன்று. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா டிகிரிடூ. இது வந்து ஆஸ்திரியாவில் பயன்படுத்துகிற ஒரு கருவி. இந்த கருவி பார்த்தீங்கன்னா விரல் துளைகள், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து மரத்தின் தண்டு மூலியமாக செய்கிறாங்க. இந்த கருவி பார்த்தீங்கன்னா மரத்தின் தண்டு அல்லது தடிமான கிளையிலிருந்து செய்யப்படும் ஒரு கருவி. அடுத்து வந்து பாக். இது வந்து ஆஸ்திரேலியாவில் பயன்படுத்துகிற ஒரு கருவி. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தின் தண்டு. இப்போது நான் சொன்ன எல்லா கருவியுமே பார்த்தீங்கன்னா மரத்தால் செய்யப்பட்ட ஒரு கருவிகள். ஆனால் இந்த பாக்குன்ற கருவி வந்து தேங்காய் இருக்கும் பாருங்கள், அந்த தேங்காய் நார் அது மூலியமாக செய்யப்பட்ட ஒரு கருவி. அடுத்து வந்து பால்பான். இது வந்து உருளை வடிவத்தில் இருக்கும் ஒரு கருவி. இந்த எல்லா கருவியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிமிலரான ஒரு இசையை கொடுக்குற ஒரு கருவிகள் தான். அடுத்து வந்து லேசிபா. இது வந்து பேஸ்டோவில் பயன்படுத்துகிற ஒரு கருவி. ஒரு விரல் மற்றும் இறகு குயில், அதாவது ஃபெதர், நம்ம ஏதாவது ஒரு பறவையோட ஃபெதர் யூஸ் பண்ணி இதில் வந்து இந்த கருவியை வாசித்து அதிலேருந்து ஒலி வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து பல கருவி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கருவியும் ஒரு இசை தரும். இப்போது ஒரு இதுலேருந்து நமக்கு வந்து ஒரு ஸ்வரம், ஒரு ராகம் கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி இந்த கருவிகள்லேருந்து நமக்கு வந்து ஒரு கருவியிலேருந்து ஒரு இசை, ஒரு ராகம் கிடைக்கும். இதுவும் ஒரு விதமான இசை தான். மிகவும் அற்புதமாக சொன்னீங்க ரக்ஷா. அதாவது நம்மளோட அடுத்த கலை பற்றி நீங்கள் வந்து ஒரு குறிப்பு கொடுத்துருக்கீங்க. இசைக்கலையை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதாவது சென்ற எபிசோடு, இந்த எபிசோடு வந்து இசைக்கலை வந்து நம்ம பார்த்துருந்தோம். பண்கள், ராகங்கள் பற்றி நம்ம வந்து நல்லா இறங்கி வந்து பார்த்துருக்கோம். அடுத்த கலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசைக்கருவிகளை இசைக்கும் கலை. அதாவது இசை வந்து பார்த்தீங்கன்னா கருவி இல்லாமல் வந்து நம்ம வந்து செலுத்த முடியாது. இசைன்றதை நம்ம உருவாக்க முடியாது. எதற்குமே எந்த ஒரு கலைக்குமே வந்து கருவி வந்து அவசியம். அதுதான் நம்மளோட ஷோ டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கலை, கருவி, கலாச்சாரம். அதாவது கலைகளுக்கும் கருவிகளுக்கும் வந்து ஒரு உடன்பாடு வேண்டும். ஏன்னா வந்து கலை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னா அதற்கு ஒரு கருவி தேவை. அந்த கருவிகள் வந்து பார்த்தீங்கன்னா இசைக்கலைக்கு இசைக்கருவிகளை இசைக்கும் கலைன்றது மிகவும் முக்கியம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீணையை வைத்து பாட்டு பாட வரும், ஆனால் வீணையை வந்து வாசிக்க வராது. அந்த ஒரு சுரத்தை மட்டும்தான் வந்து பயன்படுத்த அவங்களுக்கு தெரியும். அந்த வீணையை வந்து வாசிக்க சில பேருக்கு தெரியாது. ஆனால் வீணையை வந்து வாசிப்பது வந்து ஒரு கலை. ஸோ அந்த கருவிகளை இசைக்கும் கலை. நீங்கள் வந்து வெளிநாட்டு இசைக்கருவிகளை பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த இசைக்கருவிகளை நிஜமாக சொல்லணும்னா 2 கருவிகளை தவிர வேறு எந்த கருவிகளை பற்றி எனக்கு வந்து தெரியாது. மிகவுமே வந்து அருமையான ஒரு கண்டென்ட்னு தான் நான் சொல்லணும். மிகவும் நன்றி. ஸோ இப்போ அடுத்த எபிசோடில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இசைக்கருவிகள், நம்ம சங்ககால இசைக்கருவிகள், நம்ம பாரம்பரிய தமிழ்நாடு இசைக்கருவிகளை வந்து பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இசைக்கருவிகள் வந்து அந்த காலத்திலேருந்தே வந்து யாழ், அதுக்கப்புறமா வந்து பேரிகை, படகம், இடுக்கை, உடுக்கை, மத்தளம், சல்லி, கரடி, அதுக்கப்புறமா வந்து வங்கியம், கொம்பு, தாரை, எவ்வளவோ வந்து இருக்கிறது. இந்த அனைத்து இசைக்கருவிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கருவியும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருட்களாக செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்துல வந்து பயன்படுத்துவாங்க. இது அனைத்துக்குமே வந்து ஒவ்வொரு வேறுபாடு இருக்கிறது. ஒவ்வொன்றுத்திற்கும் வந்து வெவ்வேறு இது இருக்கிறது. அது அனைத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாக்கி வந்து நம்ம அடுத்த எபிசோடில் பேச போகிறோம். இந்த மாதிரி பல கருவிகள் இருக்குல்ல, நான் சொன்ன மாதிரி நான் வந்து வெளிநாட்டு கருவிகள் சொன்னேன். அடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கலாச்சாரம், நம்ம ஊர் இந்திய கருவிகளை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக இன்னும் பெரிய விதமாக பார்க்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ரக்ஷா, உங்கள் ஆர்ஜே ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஆர்ஜே வினோதினி. நன்றி, வணக்கம்.
gaining a secondary education and help to delay child marriage. When a girl in the developing world receives 7 or more years of education, she marries an average 4 years later, empowering girls by offering them opportunities to gain skills. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் உருது பெண்கள் நடுநிலைப் பள்ளி வேலூர் மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆங்கில உரை நிகழ்த்த இருக்கிறார் சல்மா. My hobby. A hobby is an interesting activity which gives pleasure in one's leisure time. It also helps us to relax. There are different kinds of hobbies such as painting, photography, gardening, woodwork, stamp collection, etc. My favorite hobby is gardening. There is a spacious ground in the backyard of my house. I have developed the ground into a beautiful garden. First, I have collected all the required tools for gardening in my leisure time. I went to the market and purchased some kinds of small plants for my garden. I mixed the good manure with the soil of the garden. I have planted some kinds of roses, some fruit plants and some plant of vegetable. I watered them daily. They grew up slowly. I watched their growth with pleasure. I looked after the plants very carefully. Our needs for fruits and vegetables are met from my garden. Thus, my hobby also is very useful to my family. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் கதை கூற வருகிறார் கரீமா. மனக்கட்டுப்பாடு கதை. பெண்மணி ஒருத்தி தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு பெரியவர் ஒருவரை காண சென்றார். அவரிடம் தன் மகன் அதிகமாக இனிப்புகளை விரும்பி உண்பதாகவும் அந்த பழக்கத்தை இழுவதற்கு அறிவுரை சொல்லுமாறு கேட்டார். அந்த பெரியவர் 40 நாள் கழித்து வந்து தன்னை பார்க்குமாறு கூறினார். மீண்டும் பெண்மணி மகளுடன் அவரை சந்தித்தார். பெரியவர் சிறுமையுடன், தம்பி, இனிப்புகளை அதிகமாய் உண்ணாதே, உடல் நலத்திற்கு கேடு, விளைவினையாக்கும் என்று கூறினார். அதை கேட்ட அப்பெண்மணி, இதை நீங்கள் அப்பொழுதே கூறியிருக்கலாமே, ஏன் 40 நாள் கழித்து சொல்கிறீர்கள் என்று கேட்டார். அந்த பெரியவரோ, அம்மா, எனக்கே இனிப்பு அதிகமாய் உண்ணும் பழக்கம் இருந்தது. நான் முதலில் என்னை திருத்திக் கொண்டே பெற்ற பிறகுக்கு அறிவுரை கூற முடியும். 40 நாள் கழித்து இப்பொழுதுதான் இனிப்பு உண்ணுவதை நான் குறைத்துவிட்டேன். அதனால் தான் உன் மகனுக்கு அறிவுரை கூறினேன் என்றார் அப்பெரியவர். நம்மை கட்டுப்படுத்தி வாழ வேண்டும். இல்லை என்றால் பலவற்றுக்குள் நாம் அடிமையாகி விடுவோம். உடன்தடுக்கமே எல்லோருக்கும் புகழ் சேரும். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உரை நிகழ்த்த இருக்கிறார் ராசியா சுல்தானா. The importance of discipline. Discipline is very important for the people, especially who live in a democratic country. The father of our nation, Mahatma Gandhi, stressed the value of moral discipline. If there is no discipline, there will be no democracy in a country. Discipline makes a man cultured. A disciplined man becomes a savage. A person who has no discipline is still an animal. Therefore, children should be taught discipline from the childhood, both in home and school. There should be discipline not only a battlefield but everywhere in a country. In the public place, we must behave according to the rules and regulations. Discipline is based on code of conduct. A disciplined person becomes a gem among people. Advanced countries are following the path of discipline. If there is no discipline among the players in the team, the other team only can win the match. Therefore, only a clean nation can achieve its goal. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் கதிஜாதுல் குப்ரா. நீதி நெறி வாழுவமால் இருக்க வேண்டும், நெஞ்சார உன்மதனை பேச வேண்டும், ஓதிமறை உயர்ந்தவரை மதிக்க வேண்டும், ஒப்பற்ற ஆசான் சொல் கேட்க வேண்டும், ஆதியிலே வாழ்ந்த முறை நினைக்க வேண்டும், ஆபத்தில் உற்றவர்க்கு உதவ வேண்டும், ரோதி வடிவானவைக்கு சொல்ல வேண்டும், சுகம் பெறவே வாயார வாழ்த்த வேண்டும். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரையாடலை நிகழ்த்த இருக்கிறார் ஹம்ரீன் மற்றும் கௌசியா. Excuse me ma'am, may I come in? Good morning ma'am. Yes, good morning Amreen. How are you Amreen? How is your practice? There is just really tough ma'am. What's the matter Michael? Why do you look so dull? Ma'am, I am defied. My mother is not very happy about my missing classes for 1 week. She feels my study will suffer. I am confused ma'am. What is your advice me to do? Well, what do you propose to do? Ma'am, you cannot have hunger. I am to play in such an important tournament. In that case, I think you should tell to your subject teacher, request them to teach in advance what they are going to teach the class during their absence. Ask them if they can teach. When both of you are free, then tell it out with your mother. Will have any objection then? How thank you ma'am. I feel great to receive. I am a sad that teachers will not say until request. Thank you ma'am. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் உரையாடலை நிகழ்த்த இருக்கிறார் கௌசியா மற்றும் சல்மா. தங்கச்சி சல்மா, நேற்று உன்னை விளையாட்டத்தில் பார்க்க முடியவில்லையே. ஆமாம் அக்கா, நேற்று எங்கள் வீட்டை சுற்றி தோட்டம் அமைத்தோம், அதனால் விளையாட வரவில்லை. உங்கள் ஊரில் உள்ள அனைத்து வீடுகளையும் தோட்டம் உண்டா? எங்கள் ஊரில் தோட்டம் இல்லாத வீடுகளே இல்லை. இப்பொழுது எங்கள் ஊரே மாறிவிட்டது. சரி, எங்கள் தோட்டத்தை என்ன விதைத்துள்ளீர்கள்? கீரை விதைக்கிறோம். நீ என்ன நட்டுள்ளாய்? நான் ரோசா நட்டுள்ளேன். நானும் உங்களை போன்ற எங்கள் வீட்டு தோட்டம் அமைக்க போகிறேன். மகிழ்ச்சி அக்கா. இன்று நீங்கள் பட்டு அணைத்திருக்கிறீர்களே, காரணம் என்ன? இன்று எனக்கு பிறந்த நாள் சல்மா. வாழ்த்துக்கள் அக்கா. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார்கள் ஹம்ரீன் மற்றும் கௌசியா. Up in the blue sky, what do you see? Star and star twinkling at me. Twinkling, twinkling, la 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 la. Twinkling, twinkling, la 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 la. Inside the classroom, what do you see? Teacher and children are singing like cuckoos. Singing, singing, la 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 la. Singing, singing, la 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 la. Up in the blue sky, what do you see? Star and star twinkling at me. Twinkling, twinkling, la 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 la. Outside the classroom, what do you see? Boys and girls are playing like kittens. Playing, playing, la 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 la. Playing, playing, la 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 la. Up in the blue sky, what do you see? Star and star twinkling at me. Twinkling, twinkling, la 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 la. Twinkling, twinkling, la 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 la. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார்கள் ஹுஸ்னா பேகம் மற்றும் நஸ்ரீன். நூலைப்படி பாடல். நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி. முறைப்படி நூலைப்படி. காலையில் படி கரும்பகல் படி. மாலை இரவு பொருள்படும் படி. கற்பவை கற்கும் படி. வள்ளுவர் சொன்னபடி. கற்கத்தான் வேண்டும் அப்படி. கல்லாதவர் வாழ்வது எப்படி? அறம்படி பொருளை படி. அப்படியே இன்பம் படி. இறந்த தமிழ் நான் வரை மருந்ததென்று சொல்லும்படி. சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி. சேதி அப்படி தெரிந்தபடி தீமை வந்திடுமே மறுபடி. பாரதிதாசன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரையாடலை நிகழ்த்த இருக்கிறார் சாதியா மற்றும் யாஸ்மின். Hi Raju. Hi Rani. Could you please help me to solve the sum? Sure, certainly. Come, let us solve together. Okay, I don't get answer to this sum at all. Come on, we will go step by step. Yes, you are correct. The first step is this. Is this the first step? Yesterday our teacher explained this is in our class. Sorry, I don't remember. It is we know to remember this step. Yes, you are suddenly right. It is usually go to the next step. Oh sure, this step is also very easy to solve. Friends, shall we discuss the practice swims? It is very easy to solve. Okay, bye Raju. Okay, bye Rani. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் ஃபிசா. கிளையினிற் பாம்பு தொங்க விழுதொன்று குரங்கு தொட்டு விளக்கென்ன தொட்ட பிள்ளை வெடுக்கேட்ட குதித்து போல் கிளைதோறும் குதித்து தாவி கிழிவுள்ள விழுதையெல்லாம் ஒலிபாம்பா எண்ணி எண்ணி உச்சை போல் தன் வால் பார்க்கும். இந்த பாடலியை எழுதியவர் பாரதிதாசன். அழகின் சிரிப்பு.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரையாடலை நிகழ்த்த இருக்கிறார்கள் சபிஹா மற்றும் தஸ்லிம் பேகம். Our state, Tamil Nadu, is a beautiful state. Has a language on the eastern side. We have many temples, big temple. Yes, I have visited a hill station like Ooty, Kodaikanal, you know. Have you visited any of this place? Yes, I have visited Ooty once. Nice different types of flowers are there. It was wonderful. Green hills, waterfall, beautiful garden with tubes of roses. Thank you, very nice. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் உரையை கூற வருகிறார்கள் ஹப்சா மற்றும் சாதியா. தன்மதிப்பை பேணுதல். நம் நாட்டின் புகழ்பெற்ற நாட்டுப்பாடல் வந்தே மாதரம். இப்பாடல் தோன்றியது எப்படி என்று தெரியுமா? பக்கிம் சந்திரர் என்பவர் வங்காளத்தில் மாவட்ட துணை ஆட்சியாளராக இருந்தார். ஒருமுறை ராமகிருஷ்ணரிடம் வாழ்த்து பெற சென்றார். ராமகிருஷ்ணர் அவரிடம் உன் பெயர் என்ன என்று வினவினார். என் பெயர் பக்கிம் சந்திரர் என்றார் அவர். அப்படி என்றால் நீ வளைந்த சந்திரனா, அதாவது தேய்பிரையா? ஒருவேளை ஆங்கிலேயரிடம் வேலை செய்து இப்படி வளைந்து போய்விட்டாயா என்று கேலியாக கேட்டார். வங்காள மொழியில் பக்கிம் என்றால் வளைந்த என்பது பொருள். அப்போதுதான் தன்மதிப்பை இழந்து அடிமையாக வேலை செய்கின்றோம் என்ற உணர்வு பக்கிம் சந்திரருக்கு ஏற்பட்டது. உடனே அந்த வேலையை விட்டுவிட்டார். நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டார். அப்போது எழுதிய நூல்தான் ஆனந்த மடம். அந்த நூலில் இடம்பெற்ற புகழ்பெற்ற பாடல்தான் வந்தே மாதரம். எப்போதும் நாம் நம்மதிப்பை காத்து கொள்ளுதல் வேண்டும். ஒருபோதும் விட்டுத்தரக் கூடாது. பலவற்றை விட்டு தரலாம், சிலவற்றை விட்டு தரவே கூடாது. நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட இருக்கிறார் நிஹா ஃபாத்திமா. See spider, rhyme of the water spout. Down come the rain and rise up all the rain. Out come the sun and rise up all the rain. So see spider, rhyme of the water spout. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் உரை நிகழ்த்த இருக்கிறார் முஃபீசா. விவேகானந்தர் ஒரு முறை பசியால் வாடியிருந்தார். அவர் வாடியிருப்பதனை ஒருவர் பார்த்தார். அவரது பசியை போக்க விரும்பினார். ஐயா, நீங்கள் மிகவும் களைப்பாக இருக்கிறீர்களே, உங்களை பார்த்தால் உணவு உண்ணாத போல் தெரிகிறது. சப்பாத்தி சுடுவதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நீங்களே சப்பாத்தி சுட்டுக் கொள்ளுங்கள் என்று கூறினார். விவேகானந்தர், ஏன் நீ எனக்கு சுட்டுக் கொடுக்க மாட்டியா என்று வினவினார். ஐயா, நானே ஒரு ஏழை, என் கையால் உங்களுக்கு உணவு கொடுக்க கூடாது என்றார். மற்றவர்கள் சொல்லுவதை பற்றி எல்லாம் எனக்கு கவலையே இல்லை. நீயே சப்பாத்தி சுட்டுக் கொடு என்று கூறி அவர் சுட்டுக் கொடுத்து சப்பாத்தியை உண்டார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட இருக்கிறார் ஜுவரியா தபுசும். When you are happy and you know it, clap your hands, clap your hands. When you are happy and you know it, and you really want to show it, tap your feet, tap your feet. When you are happy and you know it, and you really want to show it, turn around, turn around. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரையாடலை நிகழ்த்த இருக்கிறார்கள் சாஃபியா மற்றும் ஹர்ஷியா பானு. Good morning, teacher. Good morning, Shafia. What do you do after you wake up? Say, I brush my teeth. Say, I brush my teeth. Teacher, I brush my teeth. Shafia, what do you do with your pencil? Say, I write with a pencil. Teacher, I write with a pencil. Shafia, our classroom look neat. Thank you, teacher. What did you do yesterday? Yesterday, I finished my homework. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட இருக்கிறார்கள் சாஃபியா அர்ஷிரா பானு. Poem trains over the mountains, over the plains, over the rivers. Here come the trains, carrying passengers, carrying mails, bringing the precious loads in without fail. Thousands of light cars, all rushing on through day and darkness, through day and dawn, over the mountains, over the plains, over the rivers. Here come the trains. Thank you.
நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. வானொலி ஒலித்திடுதே, மனிதத்தை வளர்த்திடுதே, சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே, செவிகளை வருடிடுதே, கவிதைகள் வார்த்திடுதே, பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருதுவில் உரை நிகழ்த்த இருக்கிறார் சல்மா. यौम आज़ादी, हिंदुस्तान हमारा मुल्क है। इस मुल्क पर पहले अंग्रेज़ों की हुकूमत थी। अंग्रेज़ तिजारत करने के लिए हिंदुस्तान आए थे। रफ्ता रफ्ता इन्होंने सारे मुल्क पर कब्जा कर लिया। ये बात यहाँ के लोगों को पसंद ना आई। जिन लोगों ने अंग्रेज़ों के खिलाफ आवाज़ उठाई उनमें गांधी जी, जवाहरलाल नेहरू और मौलाना अबुल कलाम आज़ाद शामिल हैं। अंग्रेज़ों ने आज़ादी के मुजाहिदों को कैद किया, गोलियां बरसाए, लेकिन उनके दिलों से आज़ादी की लड़ाई ख़त्म ना हुई। वो बराबर अंग्रेज़ों से लड़ते रहे। आखिर मजबूर होकर 15 अगस्त 1940 को अंग्रेज़ों ने हमारे मुल्क को आज़ादी दे दी। जवाहरलाल नेहरू हिंदुस्तान के पहले वज़ीर आज़म बनाए गए। நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட இருக்கிறார்கள் ஹும்மி, குல்சும் மற்றும் ரிஸ்வானா. மழையே மழையே வா வா வா, நலவான புனலே வா வா வா, இவயத்தமுதே வா வா வா, தகர பந்தல் தன தனவென, தாமும் கூரை சலசலவென, நகர பெண்கள் செப்பு குளங்கள் நன்றுங்கும் கன கன கனவென, மழையே மழையே வா வா வா, நல்லவான புனலே வா வா வா, ஏரி குளங்கள் வழியும்படி, நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி, பொடிவாரி தூவும் பூவும் காயும் மரமும் தழையும் நனைந்திடும்படி, மழையே மழையே வா வா வா, நலவான புனலே வா வா வா, தழையா வெப்பம் தழைக்கவும், மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும், ஒருவார் எல்லாம் மழை போலே எருதை ஓட்டி பொன்னே பூட்டவும், மழையே மழையே வா வா வா, நலவான புனலே வா வா வா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் ஹஃபீஸா. जब तू पैदा हुआ कितना मजबूर था, है जहाँ तेरी सोचों से भी दूर था, हाथ पाँव भी तब तेरे अपने न थे, तेरी आँखों में दुनिया के सपने न थे, तुझको आता था जो सिर्फ रोना ही था, तुझको आता था जो सिर्फ रोना ही था, दूध पी के तेरा काम सोना ही था, दूध पी के तेरा काम सोना ही था, तुझको चलना सिखाया था माँ ने तेरी, तुझको दिल में बसाया था माँ ने तेरी, माँ के साए में परवान चढ़ने लगा, वक्त के साथ खद तेरा बढ़ने लगा, धीरे धीरे तू कलियल जवा हो गया, तुझ पे सारा जहां मेहरबा हो गया, जोर बाजू पे तू बातें करने लगा, खुद ही सजने लगा, खुद संवरने लगा। एक दिन एक हसीना तुझे आ गई, बल्कि दुल्हन वो फिर तेरे घर आ गई, फर्ज अपने से तू दूर होने
फल को खा गया। जोश में आके तूने ही माँ से कहा, मैं था खामोश सब कुछ देखता ही रहा। आज कहता हूँ पीछा मेरा छोड़ दो, जो है रिश्ता मेरा तुमसे वो तोड़ दो। जाओ जाके कहीं काम धंधा करो, लोग मरते हैं तुम भी कहीं जा मरो। बैठ कर आए भरते थे वो राती भर, उनके आहों का तुझ पे हुआ नासर। एक दिन बाप तेरा चला रूठ कर, कैसे बिखरी थी बिन तेरी माँ टूट कर। फिर वो बेबस अजल को बुलाने लगी, जिंदगी उसको हर दिन सताने लगी। बन के इबरत का तू अपनी शाह रह गया, ढूंढ ले अब तेरा जोर कहाँ रह गया। तू जो हकाम रब्बी बुलाता रहा, अपने माँ बाप को तू सताता रहा। काट ले अब वही तूने बोया था जो, तुझको कैसे मिले तूने खोया था जो। याद करके गया दूर रोने लगा, कल जो तूने किया आज होने लगा। जो पढ़ा टूटी खटिया पे बूढ़ा है तू, तेरे बच्चे भी अब तुझसे डरते नहीं। नफरतें हैं वो तुझसे, मोहब्बत वो करते नहीं। दर्द में तू पुकारेगी ओ मेरी माँ, दर्द में तू पुकारेगी ओ मेरी माँ। तेरे ही दम से रोशन है दोनों जहां, वक्त चलता रहे वक्त रुकता नहीं। टूट जाता है वो जो कि झुकता नहीं। मौत आएगी तुझको मगर वक्त पर, बन ही जाएगी तेरी खबर वक्त पर। अश्क आंखों में थे वो रवाना हुए, मौत का ये हिचकी बहाना हुए। ओ लेता रहे जो बड़ों की दुआ, ओ लेता रहे जो बड़ों की दुआ। उसके दोनों जहां उसका हामी खुदा, उसके दोनों जहां उसका हामी खुदा। याद रखना तू सागर की इस बात को, भूल जाना न रहमत की बरसात को, भूल जाना न रहमत की बरसात को, भूल जाना न रहमत की बरसात को। நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் உரையாடல் நிகழ்த்த இருக்கிறார்கள் நிஷா துனிசா மற்றும் ரேஷ்மா. தோழி, ஊர்வான பரப்பான சில பூச்சிகளை துன்புறுத்துகிறோமே, அது முறையா? உலகில் உள்ள அனைத்துக்கும் மனிதர்களுக்காக படிக்கப்பட்டவை, அவற்றுள் துன்புறுத்துவதில் தவறு என்ன? உன் எண்ணம் தவறு. எல்லாம் உயிர்களையும் ஏதோ ஒரு காரணத்திற்காகவே படிக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் துன்புறுத்துவதனாலும் கொள்வதனாலும் இழப்பா நமக்குத்தான். இழைப்பா நமக்கா? எப்படி? சொல்கிறேன் கேள். தவளைகள் சில நட்பூச்சிகளை உண்டு அரிடம் இருந்து நம்மை காக்கிறேன். பறவைகள் பழங்காலை உண்டு எச்சிமிடுவதனால் அதிலுள்ள விதைகள் மரங்களை முளைக்கிறேன். போது தொடுகிறது இழப்பா யாருக்குண்டு? நமக்குத்தான். ஆனால் இந்த பாம்புகளை மட்டும் விடக்கூடாது, இதனால் மனித உயிர்களுக்கு ஆபத்து தவிர பயன் ஒன்றும் இல்லை. பாம்புகள் பயன் இல்லையா? பாம்புகள் எலிகளை உணவாக உண்ணவில்லை என்றால் எலிகள் பெருக்கி அவை பெயர்களை அல்ல அழித்துவிடும். அட ஆமா, இனி எந்த உயிர்களையும் துன்புறுத்தவும் மாட்டேன், கொல்லவும் மாட்டேன். நன்றி நண்பா ரேஷ்மா. மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் மரியம். जब मेरे मुस्तफा मुस्कुराने लगे, चांद तारे सभी झिलमिलाने लगे, जिस तरफ से भी गुजरे मेरे मुस्तफा,
जिस तरफ से भी गुजरे मेरे मुस्तफा रहमतों के खजाने लुटाने लगे, रहमतों के खजाने लुटाने लगे। जब मेरे मुस्तफा मुस्कुराने लगे, पत्थरों को जो आका इशारा किया, पत्थरों को जो आका इशारा किया, कलिमाए तैयबा गुनगुनाने लगे, कलिमाए तैयबा गुनगुनाने लगे। जब मेरे मुस्तफा मुस्कुराने लगे, पहुँचे मेराज में जब मेरे मुस्तफा, पहुँचे मेराज में जब मेरे मुस्तफा, जिब्राईल अर्श पे लड़खड़ाने लगे, जिब्राईल अर्श पे लड़खड़ाने लगे। जब मेरे मुस्तफा मुस्कुराने लगे, जब अमामा हिटाया मेरे मुस्तफा, जब अमामा हिटाया मेरे मुस्तफा, जिब्राईल अर्श पे शर्म खाने लगे, जिब्राईल अर्श पे शर्म खाने लगे। जब मेरे मुस्तफा मुस्कुराने लगे, चांद तारे सभी झिलमिलाने लगे। अस्सलाम वालेकुम। நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட இருக்கிறார் நஃபீசா. What trees are for? Some trees are for playing hide and seek with a friend. Some trees are for charting as if each day has no end. Some trees are for dreaming. At times I cease to think. Some trees are for watching. At times without a blink. Some trees are for observing. A bird without a sound. Some trees are for making twin panthers on the ground. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை நிகழ்த்த இருக்கிறார் ஹாயிஷா சம்ரா. The father of our nation, Mohandas Karamchand Gandhi, popularly known as Mahatma, is the father of our nation. He was born on 2nd October 1869 at Porbandar. Mahatma was neither brilliant nor bright in his studies, but he was honest and hardworking. He went to England for higher studies and returned as a barrister at law. He sailed for South Africa on some professional work. He continued to stay there to help the Indians who were being ill-treated. He waged his non-violent fight against the South African government and on his return to India in 1950, Rabindranath Tagore gave him the title Mahatma. Mahatma Gandhiji started his nationwide non-cooperative movement in 1921. He was arrested and imprisoned. He started his famous Quiet India movement in 1942. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார்
சுமேரா ஃபாத்திமா. सुने सुने डगन उजड़ा उजड़ा चमन बिन तेरे न महकेगा मुश्के खतन टूट कर जैसे गिर जाएगा ये लगन मेरी माँ तू है जन्नत में मस्तों मगन कैसे तुझको कहूँ फिर से आ जा यहाँ कैसे तुझको कहूँ फिर से आ जा यहाँ मेरी माँ प्यारी माँ प्यारी माँ मेरी माँ मेरी माँ प्यारी माँ ये तो मुमकिन नहीं भूल जाऊं तुझे रात दिन फिक्र है कैसे पाऊं तुझे दिल में क्या है तमन्ना बताऊं तुझे अपने अल्लाह से मांग लाऊं तुझे ये तो मुमकिन नहीं अब मिलेंगे वहाँ ये तो मुमकिन नहीं अब मिलेंगे वहाँ मेरी माँ प्यारी माँ प्यारी माँ मेरी माँ मेरी माँ प्यारी माँ तू है सरमाया है उसने दुनिया दी तेरी अजमत पे कुर्बा है जाने हाजी दिल में आता है रख दूँ मैं अपनी जबी तेरे कदमों के नीचे है बेशत भरी तेरी बेटी ज़मी और तू आसमां तेरी बेटी ज़मी और तू आसमां मेरी माँ प्यारी माँ प्यारी माँ मेरी माँ मेरी माँ प्यारी माँ खब्र तेरा बने एक उम्दा चमन तेरा महलाना होता क़यामत का फन खब्र तेरा बने एक उम्दा चमन तेरा महलाना होता क़यामत का फन सोती रह जैसे सोती हो कोई दुल्हन ए जो आ करते हैं सारे ही मर्दुम ज़न तुझको मिल जाए जन्नत में बेहतर मकान तुझको मिल जाए जन्नत में बेहतर मकान मेरी माँ प्यारी माँ प्यारी माँ मेरी माँ मेरी माँ प्यारी माँ सलाम நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் ஹஸ்மா பானு. லட்டு தத்தா லட்டு எனக்கு தா லட்டு எனக்கு வேணுமா துட்டு எனக்கு தா லட்டு தத்தா துடு இல்லனா லட்டு இல்ல லட்டு தத்தா உங்க மீச எவ்வளவு பெருசு உங்க மீச எத்தனை அழகு உங்க மீச சுட்டி பையா இங்கே வாயே துட்டு எனக்கு வேண்டாம் லட்டு இந்தா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழில் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் சாஹிரா பானு நஸ்மி. உரையாடல். அம்மா உரிமை என்றால் என்ன? நீ இந்த பூமியில் வாழ என்னவெல்லாம் தேவை? நிலம், நீர், காற்று, சூரிய ஒளி மற்றும் பாதுகாப்பு. மிக்க சரி, எதனுள் ஏதாவது ஒன்று இல்லாவிட்டால் என்னவாகும்? இதனுள் எந்த ஒரு இல்லை என்றாலும் என்னால் உயிர் வாழ முடியாது. உயிர் வாழ தேவையான அடிப்படை தேவைகள் அனைத்தும் உரிமைகள் தான். இப்போது புரிகிறதா உரிமை என்றால் என்னவென்று? அம்மா, இனி நான் வினாக்கள் கேட்கிறேன். உரிமைகள் நமக்கு மட்டும்தானா, பிற உயிர்களுக்கும் உள்ளதா? அருமையான வினா. உயிர் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் உரிமைகள் பொதுவானவை. ஆனால் மனிதர்களின் உரிமைகள் அடிப்படை தேவைகளுடன் முடிந்து விடுவது இல்லை. அப்படி என்றால் மனிதர்களின் உரிமைகள் என்றால் என்ன? மனிதர்கள் தன் மதிப்புடன் வாழ தேவையான அனைத்தும் மனித உரிமைகள். குழந்தைகளுக்கும் உரிமைகள் உண்டா அம்மா? குழந்தையும் மனிதர்கள் தானே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் ஹாஃபிசா ஹாஜிரா. தஞ்சாவூர் பொம்மை கட்டிவிட்டா நின்றா தலையே ஆட்டி தானே ஆடும் பொம்மை செய்ய என்று நாட்டியங்கள் ஆடும்
தாளம் போட்டு ஆடும் ஜோரான பொம்மை அத்தை வாங்கி தந்தால் அழகான பொம்மை. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. Dear listeners, you are listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. हेलो एंड हाय वीआईटी, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम। ये है आपका शो गीता और मैं हूँ आपकी होस्ट आशी। तो आप सब लोगों ने मेरी तरह रामायण महाभारत ऐसी कहानियों के बारे में बहुत सुना है और मैंने भी बहुत सुना है। इनकी पूरी कहानी हमें पता है क्योंकि हम बचपन से देखते हुए आ रहे हैं और टीवी पर हो गया या मम्मी पापा के थ्रू हो गया, हमें इनकी कहानियां पता है। हम इनके डीप रूट में जा चुके हैं। हमें सब पता है कि भगवत गीता, रामायण, महाभारत, इन सब चीज़ों में क्या है। बट भगवत गीता एक ऐसा सब्जेक्ट है, एक ऐसा टॉपिक है जो शायद हम थोड़ा सा कम जानते हैं। थोड़ा सा मतलब मुझे तो बिल्कुल ही नहीं पता था इसके बारे में और अभी कुछ देर पहले ही, कुछ दिनों पहले ही मेरे पेरेंट्स ने मुझे ये बताया। तो क्योंकि मेरे पेरेंट्स से मुझे जो ज्ञान मिला है वो मैं आप लोगों के साथ शेयर करना चाहूँगी और तो इसीलिए मैं बात करना चाहूँगी गीता के सार के बारे में। तो गीता का सार है क्या? भगवत गीता श्री कृष्ण जी के द्वारा बताया गया ये वो ज्ञान है जो महाभारत के युद्ध के समय पे हमें उन्होंने दिया था हमारे मोटिवेशन के लिए। इसके बहुत सारे अच्छे पॉजिटिव थॉट्स हैं। वो है, एक तो ये मोटिवेशन देता है आपको टुवर्ड्स लाइफ, आपको हर चीज़ अच्छा करने की पॉजिटिविटी का मोटिवेशन देता है, रिलीफ देता है आपके माइंड को, शांति, एकदम खुशी। और शांति आपको पता है कब मिलती है? शांति हमें तब मिलती है जब हम खुश होते हैं। तो सबसे पहले मैं बताना चाहूँगी कि इसके रूट्स कहाँ हैं। तो बेसिकली द रूट्स गो बैक टू द एरा ऑफ महाभारत। महाभारत से कहानी शुरू होती है। कौरव पांडव भाई हैं। 100 कौरव 5 पांडव कुरुक्षेत्र में रहने वाले ये भाई हैं और इनमें से एक भाई, पांडवों में से एक भाई अर्जुन जो था, जब इन लोगों की लड़ाई होने वाली थी, महाभारत आप सभी जानते हैं कि कौरवों और पांडवों के बीच की लड़ाई की कहानी है। तो जब ये लड़ाई होने वाली थी तो अर्जुन जो पांडवों की तरफ से थे वो इस बात से परेशान थे कि दो भाइयों के बीच में लड़ाई हो रही है, इसमें रिलेशंस जो है वो ख़त्म हो जाएंगे, रिश्ते नाते सब टूट जाएंगे। और एक तरीके से जो उस समय पे बहुत ही ज़्यादा वर्ड यूज़ किया गया था, अधर्म, तो ये एक सबसे बड़ा अधर्म था। तो अर्जुन इस फाइट को एकदम नहीं होने देना चाहते थे, महाभारत को एकदम, उनके लिए महाभारत जो था वो अधर्म था जिसे वो नहीं करना चाहते थे। तो इसी श्रेणी में श्री कृष्ण जो थे वो उनके रथ के सारथी बने और उन्होंने अपने उपदेश दिए, मैसेजेस दिए और उन उपदेशों को हमने एक ग्रंथ में जो है ढाला और उसे हम कहते हैं गीता, भगवत गीता। तो वो जो 7 उपदेश गीता में लिखे गए हैं, श्री कृष्ण जी द्वारा दिए गए हैं, उन्हें हम एक धर्मशास्त्र के रूप में लेते हैं और इसीलिए इसी तरीके से उसे फैलाते जा रहे हैं। तो वो कुछ उपदेश इस प्रकार हैं। जो पहला उपदेश है वो ये है कि जो बीत गया वो अच्छा था, जो हो रहा है वो भी अच्छा है और जो होने वाला है वो भी अच्छा ही होगा। पॉजिटिविटी, फुल ऑन पॉजिटिविटी आपको इससे देखने को मिलती है। ऑब्वियसली जो अभी है वो अच्छा है, जो चल रहा है दैट्स कूल, एवरीथिंग इज गुड। जो हो चुका था शायद उसके पीछे भी कोई रीज़न था, जो हम हमेशा सोचते हैं कि अगर कुछ गलत हुआ है तो ऑब्वियसली उसके पीछे कुछ अच्छा कारण रहा होगा और वो हुआ, इसीलिए आज आप यहाँ हैं। तो कुछ गलतियों से सीखते हो, कुछ अच्छी चीज़ों से सीखते हो, तो इसीलिए सैड होने की तो एकदम ज़रूरत ही नहीं है। दूसरी चीज़ है, बेकार की चिंता क्यों बेकार में डरते हो? किससे डरते हो? कौन है जो आपको मार सकता है? आत्मा can't be made and can't be destroyed, केमिस्ट्री की लैंग्वेज में बोले तो यही है। चिंता सब जाए भाड़ में, चिंता को मारो गोली और डरो मत किसी से। जिंदगी बहुत छोटी है यार, किसी से डर के क्यों इसे वेस्ट करना, क्यों इसे वो करना। मतलब कि जिंदगी है, लेट इट बी ना, लेट इट गो। क्या खोया है? तीसरा जो इस श्रेणी में उपदेश था वो है, क्या खोया है जिसके लिए रो रहे हो? क्या लाए थे अपने साथ जो खो दिया तुमने? क्या पैदा किया तुमने जो नष्ट हो गया?
जो मिला था वो यही मिला, जो दिया वो यही दिया, भगवान से लिया और उन्हीं को दे दिया। जो आज रखा है कल किसी और का था और कल किसी और का हो जाएगा। तुम इसे अपनी प्रॉपर्टी समझ के क्यों खुश हो रहे हो, और जब ये तुम्हारे हाथों से चले जाएगी तब दुखी हो जाओगे। तो क्यों? बेसिकली इसका पूरा समराइजेशन ये है, खाली हाथ आए थे और खाली हाथ चले जाओगे। तो क्यों किसी चीज को अपनी पोजेशन के अंदर रखना चाहते हो? सब कुछ जो है वो यहीं का है और यहीं छोड़ के जाना है। केवल तुम हो और तुम्हारी ये छोटी जिंदगी है जो तुम जी रहे हो और तुम्हें यहीं पर खत्म करने है उसे। तो क्यों इतना हासिल एंड फासिल है? क्यों हर चीज को अपना बनाना चाहते हो? क्यों? चौथी चीज, जो चौथा उपदेश जो था, जो कि दिया गया, वो ये था, परिवर्तन यानी चेंज इज अ रूल ऑफ दिस वर्ल्ड। संसार का नियम है कि परिवर्तन होगा तभी संसार आगे बढ़ेगा। जिसे हम मौत कहते हैं वही तो जिंदगी है। एक पल में तुम करोड़पति हो और एक ही पल में तुम बाबा जी का ठुल्लू। तो इसीलिए एक्सेप्टेड, मेरा तेरा, छोटा बड़ा, अपना पराया, सब कुछ अपने मन में होता है। फिर देखो, सब कुछ हटाओ अपने मन से, सब कुछ, ये जो भेदभाव है ना, सब कुछ हटाओ। तो अगर तुम ये करते हो, अगर इफ यू आर सक्सेसफुल डूइंग दिस, सब तुम्हारा है और सबके तुम हो, सब तुम्हारे हैं, तुम सबको पसंद आओगे और सब कुछ तुम्हें भी अच्छा लगने लगेगा, क्योंकि तब तुम उसे अपनी चीज समझ के नहीं देखोगे, बल्कि जैसे तुम हो सब कुछ वैसा ही पाओगे। पांचवा उपदेश जो है वो ये है कि हमारी बॉडी, हम सभी जानते हैं हमारा शरीर जो है वो पंच तत्व से बना हुआ है, अग्नि, जल, वायु, पृथ्वी और आकाश। तो इसी से सब कुछ बना हुआ है और इसी में सब कुछ मिल जाएगा। लेकिन आत्मा वो स्थिर है, स्टेबल है। इसीलिए झांको और देखो कि तुम कौन हो, क्या हो। खुद को जानो कि तुम क्या हो। इन सब चीजों में, अपने शरीर में, इन सब चीजों में कुछ नहीं रखा है। अपनी आत्मा को जानो, क्योंकि वो हमेशा से तुम्हारे साथ ही है और रहेगी। उसे सुधारो, उसे जानो, पहचानो। छठा उपदेश, जो तेरा है वो मेरा नहीं है। इसीलिए अपना सब कुछ भगवान को ही अर्पित कर दो, यानी कि गिव इट टू हिम। दैट्स द बेस्ट। अगर इसके सहारे रहे तो डर, चिंता, दुख सब दूर हो जाएगा। तो केवल ये मूल मंत्र अपनाओ कि यहाँ से कुछ नहीं लिया है, सब कुछ जो है वो भगवान का है। तो अपने पोजेशन से सब कुछ हटाओ, फिर किसी बात का डर और चिंता ही नहीं रह जाएगी। सातवां उपदेश था वो ये है, जो भी करते हो गिव इट टू गॉड, भगवान को ही दे दो। अगर ऐसा करते हो तो सफलता भी तुम्हें ही मिलेगी और बाद में मुक्ति भी। तो अगर सफलता चाहिए कि तुम्हारे कदम चूमे, तो उसके लिए तुम्हें भी सब कुछ देकर, सब कुछ खोकर ही कुछ मिल। तो इसलिए अगर कुछ खोगे तभी कुछ मिलेगा। तो ये थे 7 उपदेश। अब ये सब पुराने ज़माने की बातें नहीं है कि ये सब पुराने ज़माने में था, सब कुछ था, हमेशा से मतलब रहा, जो पहले था वो हो गया। महाभारत में इन उद्देश्यों का यूज़ हुआ, पांडव जीते और सब कुछ खत्म। नहीं, ऐसा कुछ नहीं है। आज के ज़माने में भी और पहले से भी, आफ्टर द पीरियड ऑफ महाभारत ऑल्सो, ये चलता आया है और ये चलता रहेगा। गांधी जी, इन्होंने जब अपना देश आज़ाद कराया तो गीता के उपदेशों को ही एक बेस बनाया, गीता के उपदेशों को एक ढाल बनाकर इन्होंने सारा युद्ध लड़ा। अंग्रेज, इनकी तो एक ही पॉलिसी थी, डिवाइड एंड रूल, जो हम सब जानते हैं कि तोड़ो और राज करो। तो गीता जो थी वो इन सब चीज़ों से कोई कम नहीं थी, कोई कमी नहीं थी। गीता जो थे उसके पास सारे सॉल्यूशंस थे, सारे इन सभी लड़ाइयों के तोड़ थे, इन सभी दुष्प्रवृत्तियों के तोड़ थे। तो केवल गांधी जी ने ही नहीं, बहुत सारे आगे भी फ्रीडम फाइटर्स आए, बहुत सारे स्वतंत्रता सेनानी थे जिन्होंने कि यही गीता का सार अपनाया, इसे ही बेस बनाकर आगे की लड़ाई लड़ी, अपनी सोच बदली। इसीलिए इनके दुबले पतले होने का फायदा नहीं उठा पाए अंग्रेज, क्योंकि जो मेन इनका हथियार था वो थी इनकी सोच, और वो सोच आई गीता से। गीता ने दिया इन्हें वो थॉट, वो सोचने का जरिया, जिससे ये लोग देख पाए कि आगे क्या है, पहले क्या था और आगे क्या हो सकता है। जवाहरलाल नेहरू हमारे सबसे पहले प्रधानमंत्री बने। इन्होंने भी इसी बात को मेंशन किया है कि गीता ही एक ऐसा माध्यम था जिससे उन्हें भी काफ़ी कुछ सीखने को मिला, और उन्होंने अपनी जो ज़िंदगी है वो इसी थॉट से जो है निकाली है। इंडिया को हाइट्स पे लेके गए तो वो भी उसका कारण भी उन्होंने गीता को ही बताया है।
इवन उनकी बेटी इंदिरा गांधी जी, जो कि हमारी इंडिया की एक अच्छी प्राइम मिनिस्टर रही हैं, बहुत बड़ी प्राइम मिनिस्टर रही हैं, उन्होंने भी गीता के उपदेशों को माना है और गीता के उपदेशों से ही अपने कार्यों को आगे बढ़ाया है। तो केवल पुराने ज़माने में ही नहीं, आज के नए ज़माने में जो आज आप हैं, वो उसके पीछे गीता का बहुत बड़ा हाथ है, उसके उपदेशों का बहुत बड़ा हाथ है। आज भी हम लोग पढ़ते हैं गीता, हम में से हर किसी के घर में गीता होगी, आई एम प्रीटी श्योर। और हमारे पेरेंट्स जो हैं अभी भी इस बात को मानते हैं। और अगर मेरी तरह आप लोगों को भी, मेरी तरह जैसे मेरे पेरेंट्स ने मुझे बताया है, आप लोगों को भी कभी ना कभी इसके बारे में पता चलेगा कि मे बी आपके पेरेंट्स भी बताएंगे, क्योंकि हमारे हर किसी के पेरेंट्स को ये बात पता होती है, क्योंकि पहले गीता को बहुत ही ज़्यादा माना जाता था। और ऑब्वियसली जनरेशन वाइज हम लोगों की थिंकिंग आगे बढ़ती जा रही है, थोड़ी चेंज होती जा रही है, लेकिन ऐसा नहीं है। आज भी हमारे पेरेंट्स सब जानते हैं, और अगर आप एक बार उनसे जाके पूछेंगे तो वो डेफिनेटली आपको बताएंगे क्यों इतनी जो मोटा सा ग्रंथ रखा है, मोटी सी किताब रखी है आपके मंदिर घर में, वो गीता है, भगवत गीता है, वो क्यों रखी है, उसका सिग्निफिकेंस जो है वो आपको बताएंगे अगर आप उनसे पूछने जाएंगे। गीता रखने का क्या मतलब है, उनसे अगर आप पूछेंगे तो वो आप लोग को यही बताएंगे, सीखना। अपनाते हैं हम, वो अपनाना, पहले तो सीखोगे फिर अपनाओगे। इम्प्लीमेंटेशन ऑफ द नॉलेज जो आजकल हम बहुत कम करते हैं, आई होप यू अंडरस्टैंड। तो अगर आपने कुछ पढ़ा है तो उसे इम्प्लीमेंट किया, ये हमने गीता से सीखा कि अगर जैसे आज भी गीता पढ़ते सब है, इम्प्लीमेंटेशन बहुत कम होता है। अगर आप उसे इम्प्लीमेंट करते हैं तो दैट्स रियली अ बिग थिंग। आप अगर थोड़ी सी चीज़ को भी इम्प्लीमेंट करें तो देखिए फिर ज़िंदगी क्या मस्त चलेगी एकदम। हम सबको यही सिखाया जाता है गीता के द्वारा कि अगर अभी अच्छा करोगे तो अच्छा ही मिलेगा, जो करोगे वो मिलेगा। अच्छा करोगे अच्छा मिलेगा, बुरा करोगे बुरा मिलेगा। तो ये सब कुछ जो है वो आपके सोचने और समझने की ताकत पे है। क्या सोचते हो, क्या समझते हो, क्या सीखते हो, क्या देखते हो, उन सब चीज़ों पे डिपेंड करता है। तो अगर अच्छी चीज़ें देखोगे, अच्छी चीज़ें करोगे तो ऑब्वियसली अच्छा ही मिलेगा, अच्छा ही सोच पाओगे, अच्छा ही कर पाओगे। तो इसलिए कभी ये मत सोचो कि क्या पढ़ रहे हैं, क्यों पढ़ रहे हैं, किस लिए पढ़ रहे हैं, क्योंकि जो पढ़ रहे हो वो इसलिए पढ़ो क्योंकि सीखना है, उससे कुछ जानना है। तो एक इंटरेस्टिंग श्लोक था जो मैं, जब मेरे पापा ने मुझे इसके बारे में बताया, मेरे पापा ने जब मुझे गीता के बारे में बताया, तो एक बहुत ही इंटरेस्टिंग श्लोक था जो मेरा पर्सनल फेवरेट है इस पूरी किताब में। जो मैंने सब कुछ पढ़ा उसमें से जो मेरा पर्सनल फेवरेट है वो मैं आप लोग को बताना चाहूँगी, आप लोग के साथ शेयर करना चाहूँगी। कर्म किए जा फल की चिंता मत कर इंसान, जैसा कर्म करेगा वैसे फल देगा भगवान, यह है गीता का ज्ञान। लाइक इट्स रियली गुड। क्राइम वगैरह बहुत अच्छा है और इसका मतलब भी बहुत अच्छा है। तो बेसिकली मैंने इस बात को मानना शुरू कर दिया है। मैंने लिटरली इस बात को मानना शुरू किया इन दिनों कि जस्ट पढ़ो, देखते हैं बाद में क्या होता है। जो कर रहे हो करो यार, एक बार ट्राई तो दो, देखते हैं क्या होता है बाद में। लेट्स सी, लाइक नोबडी नोस क्या होगा आगे, सो लेट इट गो। गीता जो है ना हमें खुशी देती है। गीता का एक मैसेज भी पढ़ोगे ना तो ऐसा लगेगा कि यार सब कुछ इतना मुश्किल नहीं है, इट्स ईजी। अगर आप करना चाहो तो आसान है, और जब कुछ आसान लगता है तो ऑब्वियसली खुशी होती है, और खुशी होती है तो एक शांति से मिलती। तो गीता इसीलिए आपको शांति प्रदान करते हैं, शांति देती है, एक आपके मन की शांति देती है, आप मन में खुश होते हो। तो जैसे अगर मुझे लगता है कि जैसे नेशनल बर्ड है, नेशनल एनिमल है, नेशनल लैंग्वेज है, उसी तरीके से अगर कभी कोई राष्ट्रीय शास्त्र हुआ तो उसका जो पद है वो गीता को ही मिलना चाहिए। क्योंकि मुझे लगता है कि जितना मैसेज और जितने थॉट गीता के डीप हैं उतने मुझे नहीं लगता कि किसी और बुक में हमें मिल सकते हैं। गीता में जो चीज़ है वो हम रियल लाइफ से जो है रिलेट कर सकते हैं, कोरिलेट कर सकते हैं, और केवल आज ही नहीं, हमेशा आगे वाली कितनी ही जनरेशन्स आ जाए, कितनी ही लोग आ जाए, बट हर किसी की लाइफ में, हर किसी सिनेरियो में गीता के उपदेश हमेशा काम आएंगे। गीता आपको हमेशा से एक साथ बांध के रखेगी और आपकी सोच को एकदम बदलेगी। मैं आज आपको ये भी बताना चाहूँगी कि मेरी आपको ये जानकारी देने का केवल एक ही मकसद था कि मेरे को एक अच्छी चीज़ देखने को मिली, एक सुनने को मिली, मुझे एक अच्छी चीज़ के बारे में पता चला, और वो मुझे आप लोगों के साथ बांटना था, मुझे सबके साथ बांटना था। तो मुझे ये मीडियम जो है, जो आधार जो है वो बहुत अच्छा लगा। एक समय जब मैं आप लोगों को बता सकती थी, एक तरीका जिससे मैं आप सब लोगों को बता सकती हूँ, और मैंने आपकी मुलाकात इस जानकारी से करा दी है। और उम्मीद है मुझे कि किसी एक छोटे से पार्ट को भी अगर आप अपने मन के अंदर ढाल लेते हैं, अप्लाई करते हैं, और थोड़ा सा किसी एक पॉइंट को भी, किसी एक उपदेश को भी अगर
आप अपनी ज़िंदगी में ढालने की कोशिश करते हैं तो ज़रूर मेरी सक्सेस तो हो जाएगी, आपको तो सक्सेस मिलेगी ही मिलेगी। मैं ज़रूर अपने आप को सक्सेसफुल फील करूँगी कि मैंने आपको एक बहुत अच्छी चीज़ बताई, आपने उसका यूज़ किया और आपके फ़ायदे में भी रही, और मैं खुद भी इसे यूज़ करने की पूरी कोशिश करूँगी, क्योंकि मेरे हिसाब से इट्स रियली इम्पॉर्टेंट कि हम जानें कि क्या हो रहा है, और इट्स रियली इम्पॉर्टेंट कि हमें जो अच्छी चीज़ पता चलती है हम उसे अपनी ज़िंदगी में ढालें। तो यहाँ पर मैं यहीं पर विराम देना चाहूँगी। तो यहाँ पर मैं थी आपकी होस्ट। Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello, hi, Namaste VIT. You are listening to VIT Community Radio 90.8. This is Rujana. Welcome to our show Vijaya Bata. కృషితో నాస్తి దుర్భిక్షం అన్నారు పెద్దలు. ఈరోజు ఈ వాక్యానికి గల ఒక ముఖ్యమైన ఉదాహరణను మనం చూద్దాం. అది 1931 అక్టోబర్ 15. సముద్రపు అలలు ప్రతి ఒక్కరిని తాకుతుండగా, ఇసుక తిన్నలు మెరుస్తుండగా జలాలుద్దీన్ ఆసియమ్మల ఇంట ఆనందాల హరివిల్లు కనబడింది. అవునండి, మన మాజీ రాష్ట్రపతి ఏపీజే అబ్దుల్ కలాం గారు జన్మించారు. కష్టాల మధ్య, సమస్యల మధ్య కలాం గారు తన బాల్యాన్ని గడిపారు. ఆర్థిక ఇబ్బందులు, కానీ తపన, ఏదో చెయ్యాలని, సాధించాలని ఆయన తపన ఆయనను వెంటాడేది. తన తండ్రి జలాలుద్దీన్కి ఆధ్యాత్మిక విలువలు, ఔదార్యం పుష్కలం. తల్లి ఆసియమ్మ స్త్రీమూర్తి, ఇంక చెప్పనక్కర్లేదు కదండి. తన తల్లి తండ్రి అలా ఉండగా అవే క్వాలిటీస్ని పుణికిపుచ్చుకున్నారు మన కలాం గారు. చిన్నప్పుడు వాళ్ళ నాన్నగారితో కలిసి రామేశ్వరంలో పడవను నడిపేవారు. అప్పుడే తనకు జీవితం పైన ఆసక్తి కనబడింది. ఖురాన్లోని ప్రతి విషయాన్ని అవపోసన చేసుకున్నారు కలాం గారు. రామేశ్వరంలో విభిన్న మతాల వాళ్ళు ఉండేవాళ్ళండి. మతాలు వేరైనా తన స్నేహితులతో లౌక్యంగా ఉండేవారు కలాం. ఇది చెప్తుంది ఆయన ఎంత మంచి మనసు కలవారో. కలాం గారి ఉపాధ్యాయులు చెప్పే ప్రతి విషయాన్ని ప్రేరణగా తీసుకునేవారు అబ్దుల్ కలాం గారు. అతనికి చిన్నప్పటి నుంచే విశాల హృదయం కలదండి. రామేశ్వరంలో ఇంగ్లీష్ తెలిసిన ఏకైక వ్యక్తి అహ్మద్ గారు. అహ్మద్ గారు అబ్దుల్ కలాం గారికి బంధువు మాత్రమే కాదు, చాలా సన్నిహితుడు. అప్పట్లో ప్రపంచంలో జరిగే ఇన్వెన్షన్స్ గురించి, ఉన్న సైంటిస్టుల గురించి, ఫిలాసఫర్స్ గురించి అబ్దుల్ కలాం గారికి చెప్పేవారు. అప్పటి నుంచి కలాం గారిలో చదువు పైన ఆసక్తి పెరిగింది. షంషుద్దీన్ ఇంకొక వ్యక్తి. అబ్దుల్ కలాం గారి జీవితాన్ని ఎంతో ప్రేరేపించిన షంషుద్దీన్ గారు పత్రికలు పంపిణీ చేసేవాళ్ళు. అబ్దుల్ కలాం గారికి అప్పుడు 10 ఏళ్ల వయసు ఉండొచ్చండి. 1939 నుంచి 1945 వరకు మన ప్రపంచంలో 2వ ప్రపంచ యుద్ధం జరిగిందని మనకు తెలిసిన విషయమే. ఆ కాలంలో రామేశ్వరంలో రైళ్లు ఆగేవి కాదు. కాబట్టి రైళ్ల నుంచి పత్రికలను విసిరివేసేవాళ్లు. షంషుద్దీన్ని హెల్ప్ చేయడానికి అబ్దుల్ కలాం గారు వెళ్లేవాళ్ళు. ఇదే అదునైన అవకాశమని భావించారు కలాం గారు. ప్రతి ఒక్క పత్రికను, ప్రతి ఒక్క వాక్యాన్ని అవపోసన చేసుకున్నారు. అప్పుడేనండి దీన్ని ఒక జాబ్ లాగా తీసుకొని వేతనాన్ని కూడా సంపాదించారు కలాం గారు. రామనంతపురంలో విద్యాభ్యాసం చేసిన అబ్దుల్ కలాం గారు చాలా యావరేజ్ స్టూడెంట్. ఆకాశంలో ఎగిరే పక్షులను చూసి, అవి విహరించే విధానాన్ని చూసి చాలా అబ్బురపోయేవాడు. అప్పుడు ఆయన ఉపాధ్యాయుడు చెప్పారు, నీకు విశ్వాసం ఉంటే విధిని కూడా తిరిగి రాయగలవు, ఆ పక్షులలాగే నువ్వు కూడా విహరించగలవు అని. ఆ ప్రోత్సాహం, ఆదర్శం అబ్దుల్ కలాం గారిని ఉన్నత స్థాయికి తీసుకొచ్చింది. ఒక ఫ్యాకల్టీ చెప్పారు అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఏదైనా సాధించాలంటే ప్రతి మనిషికి 3 లక్షణాలుండాలని. అవి కోరిక, నమ్మకం, ఆశ. ఈ 3 పదాలు అబ్దుల్ కలాం గారిని ఉత్తేజపరిచాయి. దృఢ సంకల్పంతో ముందుకు సాగారు. ఉన్నత చదువుల కోసం 1950లో తిరుచిరాపల్లికి వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ ఆయనను 2 సబ్జెక్ట్స్లో చాలా ఇంట్రెస్ట్ వచ్చిందండి. అవే ఆంగ్ల సాహిత్యం, భౌతిక శాస్త్రం. 1954 సౌత్ ఇండియాలోనే ప్రతిష్టాత్మక MIT కాలేజ్లో అబ్దుల్ కలాం గారికి సీటు వచ్చింది. కానీ 1000 రూపాయలు ఫీజు అక్కడ. ఆర్థిక ఇబ్బంది. ఎంత ప్రతిభ ఉన్నా పేరెంట్స్ ఆయనకు ఖర్చు పెట్టలేకపోయారు. బాధ, సముద్రమంతా ఆయన కళ్ళల్లో కన్నీటి అలలు అయ్యాయి. ఏం చెయ్యాలి అనుకుంటున్న కలాం గారికి స్కాలర్షిప్ వచ్చిందండి. ఆ స్కాలర్షిప్ కోసం కలాం గారు ఎంతో కష్టపడ్డారు. అక్కడ ఒకరోజు కాలేజీలో ఆయన చూశారు. డిస్ప్లే కోసం ఆర్మీ ఫ్లైట్స్ లను ప్రదర్శించారు. అప్పుడే కలాంలోని ఆ శాస్త్రవేత్త బయటకు వచ్చింది. నెక్స్ట్ ఇయర్ ఏరోనాటిక్స్ ని తన ఆప్షనల్ సబ్జెక్ట్ గా తీసుకున్నారు అబ్దుల్ కలాం గారు.
ఈ సబ్జెక్ట్లో ఎంతో ఇంట్రెస్ట్ ఉన్న అబ్దుల్ కలాం గారు దానికోసం స్వయం కృషి చేశారు. దీని సాకారమే హాల్ ట్రైనీగా అబ్దుల్ కలాం గారు నియమితులవ్వడం. తన స్వప్నం సాకారమైంది. ఫ్లైట్ పైలట్ అవ్వాలనుకున్న అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఒక చుక్కెదురు. 9th ర్యాంక్ సాధించిన అబ్దుల్ కలాం గారు ఫ్లైట్ పైలట్ కాలేకపోయారు. ఎందుకంటే అవి 8 మెంబర్స్కి మాత్రమే ఉన్నాయి. ఉద్వేగం, ఉత్సాహం, కానీ ఉద్యోగం లేదు. ఎంతో నిరాశ. ఆయన బాధ ఎంతో దాడి చేసింది ఆయన మనసు పైన. ఈ సందర్భంలో మనశ్శాంతి కోసం రిషికేష్కు వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ స్వామి శివానంద్ గారు అబ్దుల్ కలాం గారికి 3 వాక్యాలు ఉపదేశించారు. అవి అపజయానికి కుంగిపోవద్దని, అపజయం కూడా విజయానికి అవసరమని, అపజయం లక్కబెట్టని వాడే అసలైన విజేత అని. ఈ చెవిలో విని ఆ చెవిలో వదిలేస్తాం కదండి మనమందరం. కానీ అబ్దుల్ కలాం గారు మనసా వాచ స్వీకరించారు ఈ పదాలను. మన కాలేజ్లో ఉంది వాల్ స్పీక్ పైన, ఫాలింగ్ డౌన్ ఇస్ నాట్ ఎ ఫెయిల్యూర్ బట్ నాట్ గెట్టింగ్ అప్ ఆఫ్టర్ ఫాలింగ్ ఇస్ ద రియల్ డిఫీట్ అని. ఇదే మన స్వామి శివానంద్ గారు కూడా చెప్పారు. రెట్టించిన ఆత్మవిశ్వాసంతో ఢిల్లీకి పయనమయ్యారు అబ్దుల్ కలాం గారు. ఢిల్లీలో సీనియర్ సైంటిఫిక్ అసిస్టెంట్గా పనిచేసిన తర్వాత బెంగళూరుకు వచ్చారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ హోవర్ క్రాఫ్ట్ నందిని కనుక్కున్నారు. కానీ ముందుకు వెళ్ళలేదు. ఆయన టాలెంట్ని గుర్తించలేదు. కానీ అబ్దుల్ కలాం గారు కుంగిపోలేదు. ప్రతి ఒక్క కాన్సెప్ట్ని నేర్చుకున్నారు. అదే కాలంలో ప్రొఫెసర్ విక్రమ్ సారాభాయ్ గారు అబ్దుల్ కలాంకి దేవుడిలా కనిపించారు. వారి మధ్య గురు శిష్య బంధం ఏర్పడింది. ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు తుంబా వెళ్లారు, అది వర్జీనియా. ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు వర్జీనియా వెళ్లారు నాసాలో పనిచేయడానికి. అక్కడ ఆయన నేర్చుకున్నదంతా అణువణువుని మెదడులో నిర్బంధించాడు. నేర్చుకున్న ప్రతి దానికి పదును పెట్టాడు. నేర్చుకున్న సంపదతో ఇండియాకి తిరిగి వచ్చాడు. తుంబాలో జరగబోయే ల్యాబొరేటరీ కోసం ఎంతో కృషి చేశాడు. ఆయన నేర్చుకున్నదంతా అందరికీ చెప్పాడు. రోహిణి, మేనక శాటిలైట్స్ ను వదిలారు. 1971 డిసెంబర్ 31 అబ్దుల్ కలాం గారు తన జీవితంలో తనకు ఎంతో ప్రేరణ ఇచ్చిన ఒక వ్యక్తిని కోల్పోయారు. అవునండి, మనకెంతో ప్రీతిమంతమైన విక్రమ్ సారాభాయ్ గారు తనువు చాలించారు. ఆ వెంటనే జలాలుద్దీన్, అదే అబ్దుల్ కలాం గారి తండ్రి కూడా చనిపోయారు. ఇంకొన్ని సంవత్సరాల తర్వాత తనకు సన్నిహితుడైన అహ్మద్ కూడా చనిపోయాడు. ఎంతో నిస్పృహతో, ఎంతో బాధతో ఉన్న అబ్దుల్ కలాం గారు అనుకున్నారు, వీళ్ళు నా కోసం ఎంతో చేశారు. వీళ్ళు చేసిన దాన్ని మనం ఎలా మర్చిపోవాలి? ఏదో చెయ్యాలి, ఇంకా ఏదో చెయ్యాలి అన్న ఆలోచనతో ముందుకు సాగారు. అది ఆగస్టు 10, 1979. షార్, అదేనండి మన శ్రీహరికోటలో నిశాంతి, నిశ్శబ్దం. ఎందుకంటారా? SLV-3 ప్రయోగం, శాటిలైట్ లాంచ్ వెహికల్ 3 అది. అంతటా ఒక్కటే ఉత్కంఠ. యావత్ దేశం దృష్టి ప్రయోగం వైపే. ఇదిలా ఉండగా వినీలాకాశంలోకి దూసుకెళ్లింది మన SLV-3. చప్పట్లతో ల్యాబ్ మారు మ్రోగింది. కానీ ఆ ఆనందమంతా 5 నిమిషాలకే పరిమితమయ్యింది. ఆ రాకెట్ 560 కిలోమీటర్లకు దూరంగా ఉన్న సముద్రంలో కూలింది. బాధ, నిస్సహాయత, ప్రతి ఒక్కరి మనస్సులో బాధ. కష్టం అలా కూలిపోతుంటే ప్రతి సైంటిస్ట్లో ఉన్న బాధను ఎవరూ చూడలేకపోయారు. అబ్దుల్ కలాం గారిలో వేదన, నిరాశ నుండి బయటకు రావడానికి అబ్దుల్ కలాం గారు చాలా ప్రయత్నించారు. మనం నేర్చుకున్నది ఎక్కడికి పోదని భావించారు. ఎదుర్కొన్న ఓటమి నుండి పాఠాలు నేర్చుకున్నారు. దీని ఫలితమే 1980 జూలై 17 కీలక గడియలు మళ్లీ షార్లో. ఇప్పుడు ఇంకొక శాటిలైట్ లాంచ్ వెహికల్ ని లాంచ్ చేశారు. షార్ మొత్తం కరతాళ ధ్వనుల మధ్య మారుమ్రోగింది. మరుసటి రోజు రేడియో, పేపర్, మ్యాగజైన్ ప్రతి ఒక్కదానిలో ప్రత్యేకత కథనాలు. షార్ ల్యాబొరేటరీలో ఆనందం వెల్లువెత్తింది. దేశ చరిత్రలోనే సుందర స్వప్నం సాకారమయ్యింది. అదేనండి డ్రీమ్ కమ్ ట్రూ. భారతదేశం సగర్వంగా సత్తా చాటింది. దీనికి నాయకుడు ఎవరనుకుంటున్నారు? ఓటమి రాళ్లను తిన్నా అబ్దుల్ కలాం గారే. ఈ అద్భుతాన్ని సాధించిన మహావిజ్ఞాని, కోట్లాది మందికి ప్రియమైన మనిషి, లక్షలాది మందికి స్ఫూర్తి, సకల జనులకు మార్గదర్శి, ఈ పృథ్వీ ముద్దుబిడ్డ ఆవుల్ పకీర్ జైనులబ్దీన్ అబ్దుల్ కలాం. We should salute our president అబ్దుల్ కలాం జీ. ఏరోనాటిక్స్ లోనే కాదండి, హ్యూమానిటీ కూడా ఎక్కువ మన అబ్దుల్ కలాం గారికి. హైదరాబాద్ DRDLలో పనిచేస్తున్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఒక వ్యక్తిని చూశారు. ఆ వ్యక్తి పోలియోతో బాధపడుతున్నారు. వాళ్ళు యూజ్ చేసే క్యాలిపర్స్ అప్పట్లో 3 కేజీల బరువు ఉండేది. చాలా బాధపడ్డారు అబ్దుల్ కలాం. ఆల్రెడీ పేషెంట్గా ఉన్న ఒక పోలియో ఉన్న వ్యక్తి ఇంత బరువైన వస్తువుని ఎలా ఆసరాగా తీసుకొని నడుస్తున్నారా అని బాధపడ్డారు. దీనికోసమే ఆయనకు ఒక ఆలోచన తట్టింది. ఎయిర్ క్రాఫ్ట్స్లో యూజ్ చేసే ప్లేట్స్ను డాక్టర్స్కి చూపించాడు. ఆ ప్లేట్స్ని ఉపయోగించి కేవలం 150 గ్రామ్స్తో
క్యాలిపర్స్ను రూపొందించారు. ఈ క్యాలిపర్సే ఇప్పటి పోలియో బాధితులు కూడా వాడుతున్నారు. 1990లో కార్డియాలజిస్ట్ సోమరాజ్ గారు అబ్దుల్ కలాంని మ్యాన్ ఆఫ్ ద పువర్ అండ్ నీడీగా అని కొనియాడారు. హైదరాబాద్లో ఉన్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఇమారత్ అనే ప్రదేశాన్ని చూశారండి. అబ్దుల్ కలాం గారు ప్రకృతి ప్రేమికుడు. ఒకసారి డైరెక్టర్ గారు అడిగారు, కలాం నీకు ఏం కావాలి అని. అప్పుడు కలాం గారు చెప్పారు, నాకు 1,00,000 మొలకలు కావాలి, ఇమారత్లో నాటాలి అని. ఆ 1,00,000 మొలకలే ఈనాడు లక్షోపలక్షల మొలకలుగా వృక్షాలుగా మారి ఆకుపచ్చదనాన్ని సంతరించింది. ఇదంతా ఇలా ఉండగా ఆయనకు అవార్డులు పురస్కారాలు వెల్లువెత్తాయి. మొక్క మహావృక్షంగా మారిందని అబ్దుల్ కలాం గారి సన్నిహితులు స్వర్గం నుండి ఆనందపడ్డారని అబ్దుల్ కలాం గారు గుర్తు తెచ్చుకున్నారు. పద్మభూషణ్, విభూషణ్, భారతరత్న, కింగ్ చార్ల్స్ II మెడల్, 40 డాక్టరేట్లు, ఇంకా ఎన్నెన్నో అవార్డులు ఆయనని ఆభరణాలుగా అలంకరించాయి. పోఖ్రాన్ న్యూక్లియర్ టెస్ట్ కోసం సాంకేతికంగా ఎంతో ప్రయత్నించి ఇండియాను బలపరిచాడు. 2001లో అబ్దుల్ కలాం గారు వాలంటరీగా రిటైర్మెంట్ తీసుకున్నారు. ఇప్పుడు ఏం చేయాలి అనుకున్న అబ్దుల్ కలాం గారు ఒక ఆలోచన తట్టింది. పువ్వు పుట్టగానే పరిమళిస్తుంది అంటారు కదండి, అవును. కలాం గారు స్టూడెంట్స్లో ప్రతి ఒక్కరిలో ఆత్మవిశ్వాసాన్ని రగిలించడానికి ప్రయత్నించారు. లిటరసీ కోసం 6 to 8% రిజర్వేషన్ ఉండాలని భావించారు. అబ్దుల్ కలాం అంటే దేశంలోనే ఒక ఐకాన్గా భావించారు ప్రజలు. అత్యున్నత పీఠం అదే ప్రెసిడెంట్షిప్ వెతుక్కుంటూ వచ్చింది కలాం గారిని. 2002 జూలై 25న ప్రెసిడెంట్గా ప్రమాణ స్వీకారం చేశారు అబ్దుల్ కలాం గారు. కలాం నిజమైన సమర్థుడు, దేశభక్తుడు, కృషి, పట్టుదల, గొప్ప విశ్వాసమున్న మహామేధావి. చింతపిక్కలు ఏరుకునే అబ్దుల్ కలాం ఒక వీధి బాలుడు ఈనాడు రాష్ట్రపతి భవనంలో రాష్ట్రపతి అయ్యారు. రాష్ట్రపతిగా ఉన్నప్పుడు ఇండియన్ అడ్మినిస్ట్రేషనే కాదండి, చిన్నారులను అదే భావి భారత పౌరులుగా తీర్చిదిద్దాలని ఇచ్ఛ ఆయనకు ప్రగాఢం ఎక్కువగా ఉంది. చిన్నారులలో ప్రేమ, దేశాన్ని, అభివృద్ధిని చూశారు. వాళ్ల కోసం ఎన్నో ప్రసంగాలు చేశారు. సియాచిన్ గ్లేషియర్లో మిలిటరీని సపోర్ట్ చేశారు. క్రమశిక్షణతో రాష్ట్రపతి పదవికే వన్నె తెచ్చారు కలాం గారు. అధ్యాపకుడిగా, ఉపాధ్యాయుడిగా అదొక ప్రస్థానం. జీవిత రహస్యాలను ప్రపంచానికి తెలియజేయాలనుకున్న కలాం గారు బుక్స్ని రచించారు. 2020 ఇండియా విల్ బీ అండ్ షుడ్ బీ అ సూపర్ పవర్ అని భావించారు అబ్దుల్ కలాం గారు. ఆడంబరం లేని జీవితం కలాం గారి సొంతం. టైం మేనేజ్మెంట్, పద్ధతి, నిరాడంబరత ఇవన్నీ కలాం గారికి ఉన్న గొప్ప లక్షణాలండి. అరుణ్ తివారీ గారితో కలిసి వింగ్స్ ఆఫ్ ఫైర్ అదే తన జీవిత చరిత్రను రచించారు అబ్దుల్ కలాం గారు. ఒకానొక సమయంలో అబ్దుల్ కలాం అన్నారు, నేనేమీ సంపాదించలేదు, నేనేమీ కూడబెట్టలేదు, నేనెవరికీ ఏమీ చెయ్యలేదు, నాకు వారసులు కూడా లేరు అని తన మనసులో బాధను బయటకు తెచ్చారు. మహోన్నత విలువలకు పట్టం కట్టింది అబ్దుల్ కలాం గారి జీవితం. కలలు కనండి, ఆ కలలను సాకారం చేయడానికి కృషి చేయండి అన్నారు అబ్దుల్ కలాం గారు. ఇది ప్రతి ఒక్క ప్రాణి, ప్రతి ఒక్క మనిషి, ప్రతి ఒక్క విద్యార్థి వాళ్ళ మనసులో ఎప్పుడూ ఉంచుకోవాలి. కలాం గారి కలం నుంచి వచ్చిన అక్షర సృష్టి భావితరాలకు అద్భుత శక్తి. కలాం గారి జీవితంలోని ప్రతి ఘట్టం మనకు పాఠం. మన కోసం ఇంత చేసిన కలాం గారికి మనం ఏమిచ్చి రుణం తీర్చుకోగలం? కలాం గారు ఏం ఆశిస్తున్నారు? మనులా, మాణిక్యాల? కాదండి, 2020 కల్లా ఒక అద్భుత ప్రపంచాన్ని ఆయన కోరుతున్నారు. ప్రతి ఒక్కరూ వాళ్ళకి తగినంతగా దేశం కోసం పాటుపడాలి. Hello listeners, this is Vit Community Radio 90.8 FM with your host Digjoy on the show Opinions. Today we are discussing on the topic objectification of women in media platforms, their rights and their dilemmas. So let's have a view. What do you think, Prakar, about it? Well, I think women should be given full right everywhere in the common scenario, whether it's media, whether it's the field of sports. They should be given the right to expose themselves to the best. What do you think, Anjali? Digjoy, I would just like to add a point to what Prakhar said. I would just like to add one word. Women should be given equal rights just as the rights given to men. It should not just be like full rights. Men and women should be treated equally in every case. And that's where from the concept of feminism comes from. So basically feminism is not women's superiority over men, it's just the equal right. So why are we discussing this particular topic is that we have the equal representation from the girls as well as boys with me and Prakar
sharing our views from the point of view of men, and Lakshya and Anjali sharing their point of view from the point of view of women. So we need to understand what this particular agenda and how it affects us in every basic way, in every detail, minute aspect. We have to analyze as we go on throughout this particular show. We'll analyze all these major points, howsoever minor they might be, so in order to solve this particular problem. Recently, the Vogue magazine came out with a video called My Choice featuring Deepika Padukone. It drew criticism, but from time being, we have been seeing such sort of empowerment missions coming into action. But exactly, are they conveying the message that we want to listen? That's important. You should see the positive aspect of the message. That was to empower the movement, that to provide with their choices. Everything about that wasn't right. And I'm not here sitting judging that video. It's just my opinion that everything displayed in that video wasn't right. We have talked about many of these aspects for many years. India being a male-dominant country, a certain thing that we still accept in the 21st century. Even right now, women fight for the basic right, and they are not considered equal in a basic middle class family and the lower background. A rich family from a rich upper middle class and upper class financial backgrounds are sound, and they do provide women with education, so to the aspect that even if they don't have the money, they do spend it. But even in the middle class backgrounds, even in the lower class background, if they have money, they choose to spend it on the male rather than the female, because the female is not going to be the part of the family after many years. Well, I agree with you, AJ, but still I think that in the present scenario of rapid urbanization, where the technology is improving at a very fast pace, though we have reached the moon, but the basic value that we need to inculcate in ourselves is the respect for the human, the respect for the especially the feminine. But this is somewhere lacking in our society. Although if we take it on a positive note compared to how it was earlier, the empowerment has been on a rise. People have been expressing their opinions about women empowerment. They have been making people aware of all the points that we need to go through to make sure that women have equal rights. So if you look at it that way, it's actually becoming better for us right now. But still, the concept of perfect girl is the one who doesn't express her opinion. So that is something we should change. We all need to change. We have been talking about many of these aspects that, yeah, I do agree to the things are changing in the 21st century, and it is for the better than the 50 years that it was there. But we have to analyze something. On the date of independence in the 1950s, the people analyzed what was the situations of the women at that particular time. Another survey was conducted in the 1970s, in which the same thing was analyzed, that what is the status of the women in the 1970s. And it was seen that the status of the women though Indian society has progressed, the status of the women has degraded. Therefore, we had the Ministry of Women and Child come in and have actively support the rights of the women in order to their liberation and to set an equal footing as to the men. Though I analyze your particular aspect that yes, we are becoming more intelligent, we are becoming more literate, but even to this present date of 2015, we have only 71 or 72% of the population who's literate, and out of the remaining population, they still do not cater the idea of women being equal to men. Because I agree to any of your points that yeah, things are changing, but you also need to analyze the majority of the population are not part of that upper class that I was trying to raise before, but they are part of the lower class and the lower middle class, or even middle class families. So how would like to initiate this change actually, which is going to, there should be some methods. Education is one of them, but what can be the other methods? Can you please elaborate? The issue should be discussed in public as we are doing now, because until and unless everybody doesn't know what the problem is, there cannot be a solution. Everybody needs to know. Everybody needs to accept that women is equal to men. The male chauvinism should be decreased, and that would be done by various measures. Though I agree to your particular point, Lakshya, that yeah, women, the idea of the men should change, and that it is the basic psychology of every man as in whole that needs to change. Just knowing about a particular topic brings no change, but having a basic, because if you need to analyze that if a person is above the age of 30 or even 35, the change in his psychology is not going to happen. This is just not practically possible. He might be condemned by the law, he might be stopped by the law,
That where the law comes in. But we need to inculcate this idea even to the younger generation and the generation to follow. I do agree with you, AJ. Like we all just discussed, public awareness is the first foot of every journey. But one thing that we need to know is half the knowledge is always the most dangerous knowledge. So as in, what I mean to say is that when we talk to people about women empowerment, we need to make sure that we don't give it halfway through. We need to make sure that they know everything about it, so that they don't get confused in the middle or mix up two completely different topics together, because that has actually happened in a couple of scenarios. Yeah, because they actually start comparing feminism with women superiority. Feminism is not female chauvinism. It is nowhere related to that. Feminism believes in equal rights of both men and women. I agree to both of your points, considering my mother was a feminist and she was the leader of the Rajiv wing in Jharkhand. I'm coming from a family that had these feminist idea. With all of my grandmother, my great grandmother, all of them were working throughout their generation, all of them were literate. But yeah, on this particular point, I do agree with that psychology comes in, and wherever the psychology of a person doesn't change, the laws comes. So far as the psychology part is concerned, what I feel is the inculcation of respect inside the human thought, inside the human brain, that needs to be changed. When you take an example from the very basic beginning of the life, when the life starts, take an example of a normal baby. He is being discriminated. He's been bifurcated that if he's a boy, he'll be given a gun or a bat ball to play. So far as the girl child is concerned, she'll be given the dolls. So this is the very basic beginning where the problem starts. And once we are done with this, I'm sure in the coming time, we'll get over with this problem. Don't agree with your point totally, for the very basic fact that, say, agree to the point that, okay, fine, a boy is given with a boys' toys and the girl is given with girls' toys. There's a particular reason. I agree with all your points that, okay, men and women are still equal, but they are still not equal to one very basic particular point, is that when they become adults, a man has to be a gentleman and a woman has to be a lady. Not that they are not strong or not that they are not literate enough or equal foot. I'm just saying that a man needs to protect his woman dignity at all platforms. That is the responsibility of the man, because if a woman dignity is hurt or if a woman respect is hurt, that respect coincides with the respect of the man. A man should inculcate this feeling that yes, if she is my woman and if she is my partner for my life, I need to protect her. And on this particular note, I agree that if a man is not capable, then the woman also supports her. This goes hand in hand, and this is when the idea of a woman being a woman-like and a guy being a guy-like comes in. Because if a guy is not strong and stern, though this is not compulsory, but at least for the majority of the population, that is more than 80%, this needs to be there. And this thing comes only because at the stage of a kid, when a kid is 2 years small, that is when his psychology is the most domicile part, and we need to inculcate him to become certain someone. During the duration of when he becomes a teenager, when he starts to analyze that what makes a girl different from a boy, and we go through puberty, that is when he needs to learn the ideas of respect to women. Though respect can come in before also, but that is when he needs to analyze, yes, this is my duty, this is my situation, I need to protect my sister, I need to protect my family. I want to say that strength is not all about physical strength. It's about mental strength, it's about emotional strength, providing support when she needs it. And she should do the same for her men. So it's not about a guy should be taught about it or inculcate these habits just from his childhood. A woman should be also taught she has to protect her man, to support her men. So it's not one-sided, it's both-sided. Both should be made strong about the physical emotional strengths and the mental strength, just not about the physical strength. Just giving him gun doesn't prove anything. And I agree with all your points, but then you're failing to analyze one basic idea, is that I clearly said that on the equal footings of education and on the equal footing of age and maturity that comes as we go forward in life. What I meant by this basic fact is, yes, a man will protect the dignity of the woman. My protection of the dignity of women was not the fact of strength, but was the fact of her social standard of what she was there in the society. A woman also provides the same to a man, because a man cannot go and fight with a woman
for the sole fact man needs to respect a girl. Even if I don't know you, and even if, say for example, Lakshay, even if I'm not directly related with you, there's still a certain degree of way that I'll act with you. Even if you're a little tough on me, or even if you're a little angry on me, even if the fact you abuse me, there's still a certain way I need to keep myself. And that should be followed by both, not just you. That should be done by both male and female. And that is what I call feminism. The equality in the rights. I agree with Lakshay. I think that from when you're kids, you should make sure that the quality of respect and dignity should be inculcated in both boys and girls. I mean, yes, boys should be taught that they should behave respectfully towards girls, but the same should go for the girls as well. I never said that a girl shouldn't respect a man, but yeah, you were focusing on the point of men. But you did seem to analyze the particular aspect that considering I'm a man, I was taught this, and I'm pretty sure that I'm doing it a very right way. I would like to say here one thing, that often it is feminism is misunderstood by the society. It is said that it is something that females only do. I would like to point out here that if a man does feminism or follow feminism, it's not at all wrong. It's not at all wrong. Lakshay, it's not wrong, it's right. You should believe in equal rights. You shouldn't believe in male chauvinism. Obviously, we should be provided with as many as rights as you are provided with. So, saying that feminism is wrong, I don't agree with it at all. It's actually the mentality of, you can say, half the people that they say that feminism is something to do with always with girls. This is not something, but it should realize that there is a platform for equality, right? That is very important over here. Exactly, that's the thing. Not many people know much about feminism. Feminism it basically means equal rights to women, but the main point is that people get confused with feminism and female chauvinism. So we need to make sure that people know the difference. I'll give you an example what my mother told me, because then during that time I wasn't born. My mother was, as I said, was an active feminist when she was young, in her 20s, early 20s, and she was the leader of her wing. She was pregnant and she delivered me as a kid. I'll tell you what female chauvinism is. These women come up to her and say that you being the leader, you being our torch bearer, you teach us what feminist is. How did you had a kid as a son? Why don't you let him die on the street? That is some of the ideas that is coming about. I just wanted to highlight this particular point, though I don't support it, but still, this was an idea that my mother, spending whole 10 years of her life saying this particular aspect, had to face. So that is what Anjali said. Half knowledge is always harmful. The full knowledge should be given about feminism. So even she was leading it, the people who were with her weren't right about it. Their opinions weren't right. Exactly, I do agree with you all. But now we are at such a point, at such a bar, it's a high time that we should think about its solution. What could be done in order to change this mindset, in order to bring a new era, a new scenario where we could have a clear concept about feminism. So basically we can say that education is one of the methods, but like changing mindsets of villages, in the villages where there is male chauvinism or male patriarchy existing, like, do you think that it's education and just public awareness is enough, or giving a role example within ourselves? That is very important. This is something that needs to come in from the within of a person. That's what we have all been trying to analyze, and we have all said that even all the cases, like in India, not 90% of the cases of female abuse are not reported to the law authorities. What's the reason for that? That women often feel that either it's not worth it to go to them, or either they feel scared enough to go to the law because they feel that even if they go to the law, nothing will change, and that this is the society will stay the very same as it is. We also need to analyze that this particular idea that comes from within of a person, that all the 1.2 billion people of India needs to analyze, is that a real female is equal to a man, and that this needs to seep in deep inside the brain and deep inside the subconscious too. So basically we can say that that's it, very important to come from within. So how do you say, for example, there is a person who is very orthodox minded, how do you want to bring about a change in him? Well, one way to bring about a change would be
having a person inside that particular community know about topics like this and know the right things. Might I just add, just the right things that need to be inculcated into the minds of people. If there's at least one person in that community who knows all that, that would be the best case scenario. There is my personal experience related to it. Actually, my parents are not that open-minded and all. But once I started telling them that society works like this, there's an age gap, there are differences, I can do as good as a guy, they started to understand. So it's basically their kids or someone who is closely related to them influence them a lot. That was the very same example that I was going to raise to the Anjali's point, that often if you say a man is well within his 60s and he still feels has that aura that no, women are not equal to man, at that particular age to change the psychology of a man is very tough. That is sole very fact that our psychology makes us what we are. So the only way that he can analyze and self-improve himself is to see that someone within his family or some changes that happen very closely to him, someone he really feels about. Because these things, if he sees his daughter or say even his granddaughter becoming successful and becoming a person to be known, and he being a proud grandfather of that particular girl, he'll inculcate these ideas. Okay, feminism is there, and yes, women are equal to men, and this is one of the ways a 60-year-old man could have a change in his psychology, so bringing in a better society. So basically, we being the youth of the country, it's our, like, we are the ones who should actually bring about the change. So basically, by what you're saying, we are the ones who need to make sure that the adults in our families, in our communities, need to follow the right ideas of feminism. We also want to make a point over here that there was a time when the government said that there should be reservation for women in parliament. It is actually breaking down this principle where it says equality of women. Don't you all agree about it? I completely agree with it, but as we are saying that there are still orthodox people. So for women to come up, there are not just orthodox men, there are orthodox women as well. So for women to come up, there should be some initiative that should be taken to enhance the number of women in such aspects like political aspects and all. Okay, I need to analyze this particular reservation thing. That okay, reservation was something like a bill being passed in the parliament. What happens when a bill is being passed in a parliament? It becomes part of the politics of that particular country. Politics is a very dynamic process. At this particular solution, at this particular year, 2015 that we are living in, this particular year we are still facing the problem of male dominated society. Okay, yes, at this particular point of time I do support the women reservation bill, but we can have, if this bill fails to have this particular idea or inculcate these ideas, 50 years down the line when the India society is not so much male dominated, we can still bring in a new law that doesn't support this particular idea. And because politics as it is a very dynamic. A country which might be a communist sometime later might become a capitalist as well. So it depends on the people, it depends on the general population. So general population, as it is you said, is the one who controls these everyone and the general thinking of a particular country. And but if just being the youth of a country doesn't make solves our problem, because even if we are the youth of the country, we still need a political leader who's around the age of 40 to 45. We being the youth are from the 20 to 30 age group. We need to analyze that there's still at least 65% of the population that is not considered youth, and we need to have a certain degree of organic change slowly and steadily that we are trying to do through the feminist idea, so that the feeling of women being equal to men inculcates to everyone, each and every particular person, or at least the majority of the population. And the position should be directly related to the capability of the person rather than being about gender. It's not about women or men, it's about the capability. The one who's capable of leading that position, the one who's capable to be on that position should be on that position. Okay, so now after having these topics, I think so far as orthodox, if we need to eliminate the orthodox thoughts from the people in 50s, 60s, we can do one thing. Apart from these things, we can make a rehabilitation form of scenario where we can teach them the very basic needs of what society expects, what the coming generation, what the coming era expects.
On this very particular note, I like to object to that because there is a particular way of organic change. Listen, we all live in a democracy. Even if you say these particular ideas or these particular educations to the very same 50 years to 60 years of people only go for something given by the government if they feel it's worth it. Say the free education, say the free food, say the free supplies that and all the benefits that we get from the government. And you cannot force all the peoples to go over there and have this knowledge given to them, because you have to be accepting too. And that's where the psychology comes in again. And second very fact is that this is a democracy. Everyone is allowed to have a very free will of to do what they want, and within the laws of a country, obviously. Another point I would like to add is that aside from public awareness, as in directly going and speaking to people, we could also talk about feminism through media, like movies and videos and songs. That I was thinking more on the lines of movies, because let's face it, a lot of people are influenced by scenarios and things happening in movies. So one way to inculcate these ideas into the minds of people, the right ideas into the minds of people, are by movies. From the era of 1913, movies has been something that has affected us in quite a very big way, considering big screen is directly affects us as human, and whatever we see on the big screen is something that we tend to believe that happens in the real life. Considering the very fact that yes, these ideas could be inculcated through the movies, yes, it has affected us, considering now the new generation of say 35, under the age of 35, has started to believe in the idea of feminism. Above the age of 35, not so much still. But still, there's a very thin line when we have started to talk about media. There's a very thin line between the objectification of a woman with her choice, that's something that feminist people are trying to fight against, and the non-objectification of women. Because if a man, I start to objectify, say Anjali, I don't consider me being equal, because an object can never be equal to a human. So what are your particular ideas on this particular topic? Because even though we say that it's the girl's right to lead a life whatever way she wants, choose and wear whatever she wants, but on the media platform, is it really her right, or the media creativity, or that media should also inculcate some ideas to inhibit these particular process, or at least have a certain degree of morality to these particular topics? One way I think we could go about with it is by taking a survey maybe and knowing what other women think. Like one way in which, say I was making a video on feminism, one thing I would do is go around and take surveys of all my female friends as well as male friends, so that I know their views. So it's possible that maybe when they were making other videos, it was basically the media's idea of how a feminist woman should be, but I cannot say much about that, because it's basically every person's perspective. And in my opinion, we should make sure that what we display on the screen is something which most of us agree with, and not something that just the media thinks. And choice is not just related to body or objectification of someone, it's more related to career choices she makes, the way she wants to live her life. That is more about choice, and that is what is empowerment. Letting her live her life is something she needs to know, like within the limits of the society, within the limits of morality. Again, if you go to the limits of society, today we know that there are a lot of societies which doesn't allow much freedom, whether it's male or female, but mostly in cases of female, right? So how do you think that what should be the the level of freedom that you can define over here? Can you just elaborate? Well, so far as the level of freedom is concerned, we generally consider that if one boy is in between a group of 5 to 6 girls, if they are friends, then that particular guy is stud. And if one girl is between 3 to 4 boys, then she is considered as a slut. But that concept needs to be changed, and I think that is the basic thing that's the basic line which needs to be figured out. So for example, if we take the many of the societies that are there are some levels of freedom which we may not know, right?
somewhere it says that women should not go out after this time, or the girls should not go out. So how that do we is bring change there? not morality, not going out, staying in. That is not all about morality. Morality again comes to being equal. If men can't go out, okay, fine, we'll also not go out. But if they are going out, then we should also be allowed to go out of houses after 7, after 8. It's not the point. Digjay, on this particular aspect, I'll have to agree with Lakshay. Considering women going out is her free will, I said that independence gives us the right of free will, that what we choose and what we want to wear, and this is something that is associated with the very same thing. Unless and until it's a wartime situation, unless and until it's a civil war going on, a woman can go at the very same time a man can go. It's the duty of the government to provide the security even at 3 in the night or 7 in the morning. I would agree to you, but I was presenting a different perspective, that the society considers even morality also in different aspects over here. It's not about the society, it's about we live in a democratic country. So what morality is, it's not hurting other, it's not like hurting other in any other way. Like it's not like challenging someone else's opinions, okay? So it's basically, choice basically means the way you live your life. Okay, so we had a very good discussion today on the topic, and I would like to conclude by saying that we discussed various agendas and we talked on how to improve. We talked that equality is guaranteed to us, definitely equality to women and men is guaranteed. But the thing is, its implementation. In many places not implemented. So how to overcome this effect? So we talked about education, we talked about public awareness platforms. We also talked about mindset of people changing and change coming from within ourselves. That's very important. And also, as Anjali pointed out rightfully, that we should know completely, full knowledge about our rights and ideas. So this is Digjay Samanta signing off from the show Opinions from VIT Community Radio. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. ஆடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. ஆடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி வாடி 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 என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு. நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு. யாரு துணையும் இல்ல எனக்கு நிகரு யாரும் அல்ல. உடும்பு உடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல. மோதி பாரு அடி பாடு நீ போட்ட போட்டி போடு. எனக்கான ஒரு கூட்டம் அடமேலம் கொட்டி ஆட்டம் போடு. வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல.
அடிக்கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன அடிக்கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன உறிஞ்சு ஓதட்டுறைய என்னைய இதுக்கே முடிஞ்சு புட்டு சங்கு கலந்துறதா என்னையும் பதச்சு வாட்டி புட்டு அடிச்சிட்ட தங்க பட்ட என் பக்கம் இல்லடி ஒன்னு தார உதட்டால நீ வெக்க விட்டு கட்டி கூடி வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு என் அத்த பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கிற வாடி உள்ள கண்ணசைக்கும் நேரத்துல எனக்கு காதல் தீ மூட்டு உள்ள இத தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு இந்த மச்சான் சொல்ல கேளு இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட தான் ஒட்டி வாழ வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி அள்ளி போல கள்ளி நான் வந்த போற கள்ளி உன் பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல கள்ளி நான் வந்த போற கள்ளி உன் பதில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 என் கருத்த புள்ள. இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மாற்றம் ஒண்ணுதான் மாறாதது. அது கடுமையா இருக்கிறதும் அழகா இருக்கிறதும் நம்ம கையில தாங்க இருக்கு. நான் இந்த வார்த்தைகளை சொன்னதுக்கான காரணத்தை பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போற பெண் அழகான மாற்றங்களுக்காக போராடுறவங்க. நம்ம புதுமை பெண்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு அருந்ததி ராய பத்தி தான் பார்க்க போறோம். 1961ஆம் ஆண்டு 24ஆம் தேதி நவம்பர் மாசம் ஷில்லாங்ல பிறந்தாங்க. அம்மா கேரளா சிரியன் கிறிஸ்டியன், அப்பா பெங்காலி ஹிந்து. காதல் திருமணம் பண்ணிக்கிட்டவங்க. அப்பா தேயிலை தோட்ட நிர்வாகியா இருந்தாரு. இவங்க அப்பா பேரு ராஜீவ் ராய், அம்மா மேரி ராய். இவங்களுடைய குழந்தை பருவம் ரொம்ப அழகானதா அமையலங்க. அருந்ததி ராய்க்கு 2 வயசு இருக்கும் போதே அவங்க அப்பாவும் அம்மாவும் மனஸ்தாபத்தால பிரிஞ்சிட்டாங்க. அருந்ததி ராய் அவங்க அம்மாவோடையும் சகோதரனோடையும் கேரளாக்கே திரும்பி வந்துட்டாங்க. சிறிது காலம் தமிழ்நாட்டுல உள்ள ஊட்டியில இருந்தாங்க. இவங்களுக்கு 5 வயசு இருக்கும் போது அவங்க அம்மா மேரி ராய் புது ஸ்கூல் தொடங்கினதுனால அருந்ததி ராயும் அவங்க அம்மா கூடவே கேரளாவுக்கே போயிட்டாங்க. அருந்ததி ராய் கோட்டயத்தில் உள்ள கார்பரஸ் கிறிஸ்டி ஸ்கூல்ல படிச்சாங்க. இவங்களுக்கு 16 வயசு இருக்கும் போது கேரளா விட்டு டெல்லிக்கு போனாங்க. டெல்லியாவது ஒரு நல்ல வாழ்க்கையை தரும்னு நம்பி போன இவங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தாங்க மிஞ்சியது. ஒழுங்கான ஒரு வீடு கூட அமைச்சுக்க முடியாத காரணத்தினால ஒரு குடிசையில எந்த ஒரு வசதியுமே இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. அன்றாட சாப்பாட்டுக்காக காலி பாட்டில்களை வித்தாங்க. இந்த மாதிரி வறுமையில கூட தாம் படிப்ப எக்காரணத்து கொண்டும் விடல அருந்ததி ராய். ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் காலேஜ்ல ஆர்கிடெக்சர் படிச்சாங்க. படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ்ல சேர்ந்தாங்க. 1984ஆம் வருஷம் பிரதீப் கிருஷ்ணனை பார்த்தாங்க. இவர் ஒரு பிலிம் மேக்கர். மாசி சாஹிப்னு இவர் எடுத்த படத்துல அருந்ததி ராய்க்கு ஆடு மேய்க்கிற பொண்ணா நடிக்க வாய்ப்பு கொடுத்தார். இந்த படம் பல பேர் மனசுல இடம் பிடிச்சு
நிறைய விருதுகளும் வாங்கிச்சு. இந்த படம் எடுக்கும் போதே அவங்க 2 பேருக்கு நடுவுல காதல் மலர்ந்தது. இருவரும் திருமண வாழ்க்கையை தொடங்கினாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆனி அண்ட் எலக்ட்ரிக்கல் மூன்னு பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. படங்கள் நடிக்கிறதுல மட்டும் இல்லாம ஏரோபிக்ஸ் கிளாஸஸும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அருந்ததி ராய். கிருஷ்ணனும் படங்கள்ல பிஸியா இருந்துட்டாரு. இதுக்கு நடுவுல அவங்க 2 பேருக்கும் இடையே இருந்த புரிதல் இல்லாம போச்சு. 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. 1997ஆம் ஆண்டு இவங்களோட முதல் நாவல் தி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் வெளிவந்தது. வந்த கொஞ்ச நாள்லயே இந்த நாவலுக்கு நிறைய வாசகர்கள் கிடைச்சாங்க. இந்த நாவலுடைய வெற்றி இவங்களுக்கு பணபலத்தை கொடுத்தது. இந்த புக் அவங்களோட சிறு வயதுல நடந்த சம்பவங்களோட பிரதிபலிப்பா இருந்தது. இந்த நாவலுக்கு புக்கர் பரிசு அதே வருடம் கிடைச்சது. இந்த நாவலோட வரவேற்பை பார்த்துட்டு மக்களுக்கு மீடியா மூலியமா கருத்துக்களை சொல்லலாம்னு தோணுச்சு. தி பேனியன் ட்ரீன்னு ஒரு சீரியல் ஆரம்பிச்சாங்க. அந்த சீரியலுக்கு மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சதுங்க. அதன் பிறகு 2002ஆம் வருடம் டேம் ஏஜ் a film with அருந்ததி ராய்னு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தாங்க. இந்த படத்துல ஒரு இடத்துல அணை கட்டினா பிற்காலத்துல என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க அருந்ததி ராய். அதன் பிறகு 2009ஆம் ஆண்டு We Are One a Celebration of Tribal Peopleன்னு ஒரு புக்கை வெளியிட்டாங்க. பல இடங்கள்ல வசிக்கிற பழங்குடியினரை பத்தியும் அவங்க வாழ்க்கை முறைய பத்தியும் அவங்க வாழ்க்கைக்கு எதெல்லாம் இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க இந்த புக்ல. இது இல்லாம பல கட்டுரைகளும் அரசியலை பத்தியும் கலாச்சாரத்தை பத்தியும் எழுதியிருக்காங்க. இத பென்குயின் இந்தியா என்ற கம்பெனி 5 பாகங்களா சேர்த்து வச்சிருக்காங்க. தேயிலை தோட்ட தொழிலாளியா வாழ்க்கைய ஆரம்பிச்ச இவங்களுக்கு இடம் விட்டு இடம் பெயர்வதால மக்களின் கஷ்டங்களையும் மலைவாழ் மக்களின் துயரங்களையும் நன்கு அறிஞ்சவங்க. 2003ஆம் ஆண்டு ஆதிவாசிகளின் நில உரிமைக்காக போராடி வந்தாங்க. முன்னொரு காலத்துல முத்தங்கா வன விலங்கு காட்டுல யூக்கலிப்டஸ் மரங்கள் மட்டுமே வளர்த்து கொண்டிருந்தாங்க. ஆனா இப்ப ஆதிவாசிகள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 48 நாள் விவசாயம் பண்ணதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் கேரளா போலீஸ் அவங்கள விவசாயம் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த போராட்டத்துல ஒரு ஆதிவாசியும் போலீஸ்காரரும் இறந்து விட்டாங்க. இந்த போராட்டத்தோட தலைவர்களையும் கைது பண்ணிட்டாங்க. இத கேட்ட அருந்ததி ராய் அந்த இடத்திற்கு போயிட்டு போராட்ட தலைவர்களை சிறையில சந்திச்சாங்க. கேரள முதலமைச்சருக்கும் இத பத்தி ஒரு கடிதமும் எழுதினாங்க. 2008ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி தி கார்டியன் அவங்க எழுதின கட்டுரையில தீவிரவாதத்தை எக்காலத்திலும் ஊக்குவிக்க முடியாது, அது ஒரு மனசாட்சி இல்லாத செயல், இது இப்படியே தொடர்ந்தா நாடு முழுக்க அமைதி இல்லாம போயிடும்னு எழுதியிருக்காங்க. அருந்ததி ராய் இந்த மாதிரியான பல போராட்டங்களுக்கு எதிராகவும் ஆதரவாகவும் இருந்திருக்காங்க. தன்னுடைய எண்ணங்களை தைரியமா கட்டுரைகள் மூலமாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இதற்காக இவங்க நிறைய விருதுகளும் வாங்கியிருக்காங்க. இவங்க வாங்கின விருதுகளை பற்றி இப்ப பாப்போம். தி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ்னு நாவலுக்கு புக்கர் பரிசு வாங்கினாங்க. 1989ஆம் வருடம் இன் விச் ஆனி கிவ்ஸ் இட் தோஸ் ஒன்ஸ் என்ற நாடகத்துக்காக நேஷனல் பிலிம் அவார்டும் வாங்கியிருக்காங்க. ஹனன் ஃபவுண்டேஷன் கல்ச்சுரல் ஃப்ரீடம் அவார்டும் வாங்கியிருக்காங்க. 2003ஆம் ஆண்டு குளோபல் எக்ஸ்சேஞ்ச் ஹியூமன் ரைட்ஸ் அவார்டும் வாங்கியிருக்காங்க. அவங்க சமூக போராட்டங்கள்ல ஈடுபட்டதுக்காக சிட்னி பீஸ் பிரைஸும் வாங்கியிருக்காங்க 2004ஆம் வருடம். இதை தொடர்ந்து 2006ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதும் இவங்களோட கட்டுரைகளுக்காக வாங்கியிருக்காங்க. 2011ஆம் ஆண்டு நார்மன் மெய்லர் பிரைஸும் வாங்கியிருக்காங்க. 2014ஆம் ஆண்டு டைம் பத்திரிகை வெளியிட்ட 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பட்டியல்ல இவங்களும் இடம் பிடிச்சிருக்காங்க. இவங்க எழுதியிருக்க எல்லா கட்டுரைகளையும் இப்ப பாப்போம். தி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் 1997ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. தி எண்ட் ஆஃப் இமேஜினேஷன் 1998ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்காங்க. தி காஸ்ட் ஆஃப் லிவிங் 1999ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்காங்க. இதே ஆண்டு தி கிரேட்டர் காமன் குட்னு ஒரு ஆர்டிக்கல் வெளிவந்திருக்கு. தி அல்ஜிப்ரா ஆஃப் இன்ஃபினைட் ஜஸ்டிஸ் 2002ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. பவர் பாலிடிக்ஸ் 2002ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. வார் டாக் 2003ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. அண்ட் ஆர்டினரி பர்சன்ஸ் கைட் டு எம்பையர் 2004ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. த பப்ளிக் பவர் இன் த ஏஜ் ஆஃப் எம்பையர் 2004ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. த ஷேப் ஆஃப் பீஸ்ட் கான்வர்சேஷன் வித் ராய் 2008ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. புரோக்கன் ரிப்பப்ளிக் 2011ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. வாக்கிங் வித் த காம்ரேட்ஸ் 2011ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. 2014ஆம் ஆண்டு கேபிட்டலிசம் a ghost storyன்னு ஒன்னு வெளிவந்திருக்கு. தன்னுடைய சொந்த வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தொடர்ந்து போராடிட்டு வராங்க. இவங்க நடத்தி வர எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும்னு வாழ்த்தோம்.
என்ன நேயர்களே, அருந்ததி ராயோட வாழ்க்கை பயணம் உங்க எல்லாருக்கும் போராட்ட குணத்தை ஏற்படுத்தும்னு நம்புறேன். நீங்களும் வாழ்க்கையில எவ்வளவு சோதனை வந்தாலும் போராட கத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சாதனை பெண்ணோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. அன்புள்ளம் கொண்ட மகளே கோடீஸ்வரி, அம்மாவுக்கு உனது கடிதம் கிடைத்தது. அம்மா மனசு படிக்க கேட்டு துடிக்குது. அம்மா உசுறு ஒன்னாலதான் இன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது. அன்புள்ளம் கொண்ட மகளே கோடீஸ்வரி, அம்மாவுக்கு உனது கடிதம் கிடைத்தது. அம்மா மனசு படிக்க கேட்டு துடிக்குது. அம்மா உசுறு ஒன்னாலதான் இன்னும் இருக்குது. அன்புள்ளம் கொண்ட மகளே கோடீஸ்வரி, அம்மாவுக்கு உனது கடிதம் கிடைத்தது. இத்தனை கொடுமையிலும் எப்படி படிக்கிற மகளே, புத்தக நோட்டு பேனா கூட இரவல் வாங்குற. இத்தனை கொடுமையிலும் எப்படி படிக்கிற மகளே, புத்தக நோட்டு பேனா கூட இரவல் வாங்குற. நம்மள மட்டும் வறுமை இப்படி வாட்டுது மகளே, நம்மள மட்டும் வறுமை இப்படி வாட்டுது மகளே. பசிக்கிற நேரம் எல்லாம் தண்ணிய குடிக்கிறே, பசிக்கிற நேரம் எல்லாம் தண்ணிய குடிக்கிறே. கூரை வீடு குப்புறம் விழுந்து கிடக்குது மகளே, கூரை மேல எந்த சாக்க கிழிச்சு போடுவேன். கூரை வீடு குப்புறம் விழுந்து கிடக்குது மகளே, கூரை மேல எந்த சாக்க கிழிச்சு போடுவேன். எதுத்த வீட்டு இரவாரத்துல படுத்து கிடக்கிறேன், எதுத்த வீட்டு இரவாரத்துல படுத்து கிடக்கிறேன். ஊத காத்து வீசும் போது கைய போத்துறேன். அன்புள்ளம் கொண்ட மகளே கோடீஸ்வரி, அம்மாவுக்கு உனது கடிதம் கிடைத்தது. என்னால வேலைக்கெல்லாம் போக முடியல, 10 காசு மிச்சம் இல்ல அம்மா கையில. என்னால வேலைக்கெல்லாம் போக முடியல, 10 காசு மிச்சம் இல்ல அம்மா கையில. வேலை செஞ்ச ஐயா வீட்டுக்கு உதவி கேட்டு போனாலும், வேலை செஞ்ச ஐயா வீட்டுக்கு உதவி கேட்டு போனாலும், எதை நம்பி பணம் உனக்கு கொடுப்பதின்னாங்க. கிழிஞ்ச சட்டைய தச்சு போட்டுக்க மகளே, அம்மா உனக்கு ஊசி நூலு வாங்கி அனுப்புறேன். கிழிஞ்ச சட்டைய தச்சு போட்டுக்க மகளே, அம்மா உனக்கு ஊசி நூலு வாங்கி அனுப்புறேன். ஐயா வீட்டுல கொடுத்த சட்டையும் மக்கி போயிடுச்சு, ஐயா வீட்டுல கொடுத்த சட்டையும் மக்கி போயிடுச்சு. உன்னை வந்து பார்க்க கூட முடியல மகளே. அன்புள்ளம் கொண்ட மகளே கோடீஸ்வரி, அம்மாவுக்கு உனது கடிதம் கிடைத்தது. தேங்காய் இல்லாமத்தான் தலையும் மறந்து போனது, தண்ணி
தடவிக்கிட்டு பள்ளி கூடம் போவியா தேங்கான இல்லாமத்தான் தலையும் வறண்டு போனதா தண்ணிய தடவிக்கிட்டு பள்ளி கூடம் போவியா வறுமை தாங்காமத்தான் தம்பி உசுறு போனதா எந்த தம்பி நினப்புல நீ சோறு ஊட்டுவ சிவகாசி வெடிய போல அம்மா கையும் புண்ணாச்சு மஞ்ச கூட பஞ்சமாச்சு என்ன செய்வ மகளே புழுவு கிடக்கும் சோறு கூட உனக்கு கிடைக்குது புழுவு கிடக்கும் சோறு கூட உனக்கு கிடைக்குது புழுவ போல அம்மா குடல நொந்து வேகுது அன்புள்ளம் கொண்ட மகளே கோடீஸ்வரி அம்மாவுக்கு உனது கடிதம் கிடைத்தது அம்மா மனசு படிக்க கேட்டு துடிக்குது அம்மா உசுறு உன்னாலதான் இன்னும் இருக்குது அம்மா உசுறு உன்னாலதான் இன்னும் இருக்குது இன்னும் இருக்குது இன்னும் இருக்குது. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன் அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன் மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்க தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கூட்டு குடும்பம் மற்றும் தனி குடும்பம், அதன் நேர்மறை எண்ணங்கள் அப்புறம் எதிர்மறை எண்ணங்கள். பழங்காலத்துல மக்கள் எல்லாருமே ஒன்னா கூட்டு குடும்பமா வாழ்ந்து வந்தாங்க. அந்த காலத்துல ஒரே குடும்பத்துல நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. அவங்க எல்லாருமே தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, பெரியப்பா பெரியம்மா, சித்தி சித்தப்பா, அத்தை மாமா, அண்ணன் அண்ணி, அக்கா தம்பி தங்கை, இப்படி எல்லாருக்கூடயும் ஒன்னா ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. இதத்தான் கூட்டு குடும்பம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல இருந்த குழந்தைங்க எல்லாருமே ஒரு நல்ல சூழல்ல வளர்ந்தாங்க. தாத்தா பாட்டியோட அரவணைப்புல வளர்ந்ததுனால நல்லா பாசத்தோட அன்போட பண்போட வளர்ந்தாங்க. பண்டிகை மற்றும் திருவிழா காலங்கள்ல ஒன்னா புது துணிலாம் உடுத்தி எல்லாருமே சேர்ந்து பலகாரங்கள்லாம் செஞ்சு சந்தோஷமா சேர்ந்து கொண்டாடுவாங்க. இதனால அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாருமே ஒன்னா ஒன்றுபட்டு பாசத்தோட அன்போட வாழ்ந்தாங்க. சில பிரச்சனைகள் வந்தாலும் அது அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாருமே சமாதானமா பேசி பிரச்சனைகள் எல்லாம் வளராம பாத்துக்குவாங்க. எல்லாருமே எப்போதும் ஒன்னாதான் பாசத்தோட வாழ்ந்தாங்க. ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே பிரிஞ்சு போய் தனித்தனி குடும்பமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்னென்ன நன்மைகள்லாம் வருது, தனியா பிரிஞ்சு போய் வாழறதுனால என்ன தீமைகள்லாம் வருது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப நேர்மறை எண்ணங்களை பத்தி பேசுறதுக்காக சிந்துஜா வந்திருக்காங்க. அப்புறம் எதிர்மறை எண்ணங்களை பத்தி பேசுறதுக்காக பானு வந்திருக்காங்க. அவங்க என்னென்னலாம் கருத்து சொல்ல போறாங்கன்றத நம்ம இப்ப கேட்கலாம். இப்ப கூட்டு குடும்பம்னு பார்த்தா நிறைய நன்மைகள் இருக்கு. குடும்பத்துல நிறைய பேர் இருப்பாங்க, ஒற்றுமையா சந்தோஷமா இருப்பாங்க. குடும்ப உறுப்பினர்களோட எண்ணிக்கையும் அதிகமா இருக்கும். அதனால வேலைக்கு போறவங்களோட குழந்தைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தையோட அம்மா வேலைக்கு போனா அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு அந்த குடும்பத்துல இருக்கிற பாட்டி தாத்தா சித்தி இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அந்த குழந்தைய தனியா விட்டுற மாட்டாங்க. இதனால வேலைக்கு போறவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. வீட்டுல நிறைய பேர் அன்பா பாசமா இருக்கிறதுனால தனிமை உணர்வுன்றது கூட்டு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வராது. வீட்டுல நிறைய பேர் அன்பா பாசமா இருக்கிறதுனால சுக துக்கங்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். தனிமை உணர்வுன்றது கூட்டு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வராது. நம்மளோட பிரச்சனைய எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்கலாம். எல்லார்கிட்ட இருந்தும் ஆறுதல் கிடைக்கும். அந்த பிரச்சனைய சரி செய்ய ஆலோசனையும் கிடைக்கும். கூட்டு குடும்பத்துல இருந்தா ஒரு பிரச்சனைய சீக்கிரமாவும் சுமூகமாவும் செய்ய முடியும். கூட்டு குடும்பத்தினால இவ்ளோ நன்மைகள் இருக்குது. கூட்டு குடும்பமா வாழ்ந்து வந்தாங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டா கூட அவங்கள அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாருமே பாசமா பாத்துக்குவாங்க. அப்புறம் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு கருத்தை சொல்லி நம்மளுக்கு ஆலோசனைகள்லாம் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க பானு? கூட்டு குடும்பம் அப்படின்னு பார்த்தாலே நிறைய தீமைகள், சண்டைகள், பிரச்சனை தான் அதிகமா இருக்கு. குடும்பத்துல நிறைய பேர் இருந்தாலும் அவங்க ஒத்துமையா தான் இருப்பாங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நிச்சயமா கிடையாது. கூட்டு குடும்பமாக இருந்தாலும் பிரச்சனை பிரியறதுனால தனிமை உணர்வு தான் அதிகமா வரும். மனசுக்கு பிரிவதனால வருத்தம் தான் அதிகமா தரும். கூட்டு குடும்பத்துல ஏற்படும் பிரச்சனைக்கு தீர்வே கிடையாதுங்க. இக்காலத்துல இருக்கிற குழந்தைகள் கூட்டு குடும்பத்தை விரும்ப மாட்டாங்க, தனி குடும்பத்தை தான் விரும்புவாங்க.
குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து ஆறுதல் ஆதரவு நிச்சயமா கிடைக்காது. எல்லாரும் நல்ல மனசோட சகிச்சுக்கிட்டு பொறுமையா உதவி பண்ண மாட்டாங்க. முதியவர்கள் அதாவது தாத்தா பாட்டி தம் பேரம் பேத்திய பார்த்துக்கிறது சிரமம் தொல்லைன்னு நினைப்பாங்க. இந்த காலத்துல இருக்க குழந்தைகள் பெரியவர்களை மதிக்கிறதே இல்ல. ஆலோசனை ஏதாவது சொன்னா கூட அதை காது கொடுத்து கேக்குறதும் இல்ல. குழந்தைகள் எல்லார்கிட்ட இருந்தும் பேசுறதும் இல்ல. அவங்க அந்த விஷயத்த பகிர்ந்து கொள்றதும் இல்ல. தனிமையை தான் விரும்புறாங்க. அம்மா அப்பா கிட்டவே பேசுறதுக்கு நேரம் இல்ல அப்படின்னு நினைக்கும் போது அப்ப எப்படி குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசுவாங்க? அந்த பிரச்சனையை ஷேர் பண்ணிப்பாங்க. சுதந்திரம் இல்ல அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறாங்க. தனி உரிமை இல்லன்னு தான் நிச்சயமா நினைப்பாங்க. இந்த காலத்துல இருக்க குழந்தைங்களுக்கு கூட்டு குடும்பம்னாலே பிடிக்கிறது இல்ல. அப்புறம் பெரியவங்களோட ஆலோசனையும் அவங்க கேட்டுக்கிறது இல்ல. அப்புறம் கூட்டு குடும்பமா வாழ்ந்தா தனி மனித உரிமையும் சுதந்திரமும் போயிருது. இத பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க சிந்துஜா? கண்டிப்பா சுதந்திரமா இருக்க முடியும். உரிமையெல்லாம் நிச்சயமா பறிபோகாது. குடும்பத்துல இருக்கிறவங்க வயதானவங்க எல்லாருமே அவங்களோட குழந்தைய நல்லா வளர்க்கணும் இருக்கணும் அப்படின்னு தான் ஆலோசனை சொல்லுவாங்க. நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படின்ட்டு கண்டிச்சு வளர்க்கறது கிடையாது. அப்படியே அவங்கள கண்டிச்சு வளர்த்தாலும் வீட்டுல இருக்கிறவங்களோட வார்த்தைக்கு கண்டிப்பா மதிப்பு இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க நம்மளோட விருப்பத்தை கேட்பாங்க. அது சரின்னா நம்ம விருப்பப்படியே செய்ய விடுவாங்க. அது தப்புன்னா கண்டிச்சுதான் சொல்லுவாங்க. இதனால நம்ம தனி உரிமை போகுதுன்னு நினைக்க கூடாது. நம்ம செய்யறத சரியா செய்யணும் அப்படின்னு தான் நினைக்கணும். வீட்டுல இருக்கிறவங்க இது அவங்க குழந்தை இது நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வேறுபாடு பார்க்காம பாசத்தை காமிப்பாங்க. கூட்டு குடும்பத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இதெல்லாம் வர வாய்ப்பு இல்ல. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல நிறைய பேர் இருப்பாங்க. வேலையும் நிறைய தான் இருக்கும். சரிசமமா பிரிச்சுட்டு சீக்கிரமாவும் செஞ்சு முடிக்க முடியும். கூட்டு குடும்பமா இருந்தா அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா குழந்தைங்களும் பாசமா தான் வளருவாங்க. குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே எல்லா குழந்தைங்களையும் பாசமா பாத்துக்குவாங்க. அப்புறம் வீட்டுல நிறைய பேர் இருந்தாலும் வேலை எல்லாத்தையும் பிரிச்சுக்கிட்டு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இதெல்லாம் இல்லாம சீக்கிரமா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுவாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க சிந்துஜா. இத பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க பானு? இப்ப இருக்கிற இளைஞர்கள் பாத்தீங்கன்னா ஒத்துமையா இருக்க விடுறது இல்லையே. உறவுகள் இல்லாத சூழ்நிலையை தான் அவங்க விரும்புறாங்க. ஒன்னா இருக்கிறத பிடிக்காம தான் சில உறவினர் சண்டை மூட்டி கலகத்தை உண்டு பண்ணி பிரிச்சிடுறாங்க. கூட்டு குடும்பத்துல இருக்கிற பாசத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க தெரியல. அதை பத்தி புரிஞ்சுக்கவும் அவங்களுக்கு தெரியல. வேலையை சரிசமமா செஞ்சா பிரச்சனை வராதுன்னு சொல்றாங்களே, ஆனா எப்போதும் வேலையை பெரியவர்கள் தான் இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்யறாங்க. வீட்டுல இருக்கிறவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. வசதியாக வளர்றாங்க. செய்யறவங்க தான் எப்பொழுதும் செய்யறாங்க. இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா புதிதா ஒரு நபர் அந்த குடும்பத்துல வந்தா கூட அவங்களுக்கும் சேர்த்துதான் இவங்க எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு. நிறைய பேர் இருப்பாங்க குடும்பத்துல. ஒருத்தரே செய்யணும்னா அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா சமையல் வேலை கூட ஒருத்தரே செய்யணும்னா அது ரொம்ப கஷ்டம் தாங்க. நிறைய அளவு சாப்பாடு செய்யணும். எல்லா வேலையும் ஒருத்தரே பண்ணணும். அதுக்கான ஓய்வே இருக்காது. ஹோம்லயே வளர்க்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா வெளியில போகிறது கூட குழந்தைகள் தனியாக போக முடியாது. வீட்டுல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் அதை பத்தி அனுமதி கேட்கணும். தனியாக போக விட மாட்டாங்க. அந்த காலத்துல இருக்கிற பெரியோர் உறவினர் எல்லாம் வெளியே தனியா போக மாட்டாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்திலயும் குழந்தைய வளர்க்கணும்னு நினைப்பாங்க. படிப்பு சம்பந்தமா இல்ல வேலை சம்பந்தமா கூட வெளியே போகணும்னு நினைச்சா கூட அவங்க அனுமதி தர மாட்டாங்க. அதுக்கு விடவும் மாட்டாங்க. உபயோகமாக இருந்தா கூட அதை பத்தி புரிஞ்சுக்க மாட்டாங்க. கடுமையாக கண்டிப்பா தான் அவங்கள வளர்க்கணும், அவங்கள மாதிரியே தான் வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. சுதந்திரமா இருக்க முடியாது. டிபெண்ட் பண்ணி தான் இருக்க முடியும். வீட்டு வேலை எல்லாத்தையுமே அந்த வீட்டுல இருக்கிற வயதானவங்க மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்காங்க. வேற யாருமே செய்யறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க அந்த காலத்துல இருக்கிற கலாச்சார மாதிரியே தான் அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைங்களையும் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் இருந்தா சமையல் மற்ற எல்லா வேலையும் சிரமம், ஓய்வு இருக்காது, உடம்பு டயர்ட் ஆகும்னு சொல்றீங்களே. கூட்டு குடும்பத்துல நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய வேலை இருக்கும். அந்த வேலைய பிரிச்சுதான் செய்வாங்க. ஒருத்தரே எல்லா வேலையும் செய்யற நிலைமை கூட்டு குடும்பத்துல வரவே வராது. மேலும் பார்த்தா கூட ஒருத்தரோட வேலையை இன்னொருத்தரும் செய்வாங்க. வீட்டுல இருக்க பெரியவங்க குழந்தைங்களை வெளியே அனுப்ப பயப்படதான் செய்வாங்க. அதுக்கேத்த மாதிரிதான் நம்மளோட சமுதாயமும் இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி, செய்தித்தாள் இதிலெல்லாம் பாக்குறோம். திருடன் பணத்துக்காகவும் நகைக்காகவும் குழந்தைங்களை கடத்துறாங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்துல குழந்தைங்களை வெளியே அனுப்பாம கண்டிச்சு தான் வளர்ப்பாங்க வீட்டுல இருக்க பெரியவங்க. இத தப்புன்னு எல்லாம் சொல்ல முடியாது. குழந்தைங்க மேல இருக்கிற பாசத்தினாலும் அக்கறையினாலும் தான் அவங்க வெளியே தேவையில்லாத அனுப்ப மாட்டாங்க. கண்டிச்சு வளர்த்தாதான் குழந்தைங்க நல்லா வளருவாங்க. நம்ம அதிகமா ஃப்ரீடம் கொடுத்தா அதை தப்பா பயன்படுத்த நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிச்சு வளர்க்கறதுனால எந்த தப்பும் இல்ல. கண்டிப்பா வளர்ற குழந்தைங்க என்னைக்குமே தப்பு பண்ணாது. வீட்டுல இருக்கிற பெரியவங்க குழந்தைங்களை கண்டிச்சு வளர்க்கணும். அவங்கள அதிகமா ஃப்ரீடம் கொடுத்து வளர்த்தா தப்பான வழியில தான் போவாங்க. அப்படி போக வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
கண்டிச்சு வளர்க்கறதுல தப்பு இல்ல. ஸ்ட்ரிக்டா இருந்தா அந்த குழந்தைங்க எப்பயுமே தப்பு பண்ணாது, எப்பயுமே நல்ல வழியில தான் போகும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. குழந்தைகளை கண்டிச்சு பொத்தி பொத்தி வளர்த்தா ஒருவேளை அவங்களுக்கு பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னா அதை எப்படி தைரியமா எதிர்கொள்வது கையாளுவதுன்னு தெரியாது. தனியாக சமாளிக்க பயப்படுவாங்க. வெளி அனுபவமே இருக்காது. யாரு கெட்டவங்க நல்லவங்கன்னு வித்தியாசம் பார்க்க தெரியாது. ரொம்ப அறியாமை உணர்வோட இருப்பாங்க. குழந்தைகளை எல்லாரும் கண்டிச்சு வளர்க்கறதுனால வெறுப்பு தான் அதிகமா வரும். கண்டிச்சு வளர்க்காம விட்டாதான் தப்பு பண்ணாது. ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால தப்பு பண்ணணும்னு அந்த எண்ணமே தோணாது. உண்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நிச்சயமா தப்பு பண்ணவும் மாட்டாங்க. குடும்ப ஆதரவு நிறைய இருந்தாலும் சண்டை அதிகமா வரும். இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா, தாத்தா பாட்டி வெளியில எங்கேயாவது போகணும்னா கூட சந்தோஷமாக எல்லாரும் போகலாம். கோயில் சுற்றுலா இப்படி எங்கேயாவது வெளில போகும்போது செலவை பகிர்ந்து கொள்ளலாம். அப்போ நிறைய பொருளும் ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம். சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனா இதை யாருமே செய்ய மாட்டாங்க, பகிர்ந்து கொள்ளவும் மாட்டாங்க. எல்லாருக்குமே செலவு பண்ணணும். ஒருத்தரே தான் எல்லாருக்குமே செலவு பண்ணணும். அதனால பிரச்சனை தான் நிறைய வரும். பண பிரச்சனைனால நிறைய குடும்பம் பிரிஞ்சிருக்கு. ஒருத்தருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற விஷயமே சுத்தமா இருக்காது. பாட்டி தாத்தா மற்ற உறவினர் நிறைய வாழ்க்கையில அனுபவம் பட்டு இருப்பாங்க. அனுபவ அறிவு ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அவங்க சொல்றத குழந்தைகள் நிச்சயமா கேட்கவே மாட்டாங்க. நல்லதுக்கு தான் சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. இதனால சண்டை தான் அதிகமா வரும். மற்ற உறவினர் அவங்க உறவினர் பணத்தை எப்படி செலவிடுறாங்க சேமிக்கிறாங்கன்னு பாக்குறதுனால அவங்களுக்கு சுலபமா எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பணத்தை கேட்க வசதியா இருக்கும். இதனால வம்பு தான் நிறைய வரும். இந்த காலத்துல இருக்கிற இளைஞர்கள் கிட்ட ஸ்ட்ரிக்டா இருந்தா அவங்களுக்கு வெறுப்பா தான் இருக்கும், ஃப்ரெண்ட்லியா இருந்தா அவங்களுக்கு தப்பு பண்ண தோணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கூட்டு குடும்பமா இருந்தா வெளியே போனா நிறைய செலவிடுவாங்க. அப்படி செலவு செய்யும் போது நிறைய பண பிரச்சனைகள் வரலாம். நிறைய குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஆதரவு அதிகமா கிடைக்கும். இப்ப வெளிய சுற்றுலா பயணம் குடும்பத்தோட போனா அது குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும், மன நிறைவா இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும். சாதாரணமாவே வெளியே போனா செலவு ஆகதான் செய்யும். இன்னும் குடும்பத்தோட வெளியே போனா செலவு அதிகமா தான் ஆகும். அத குடும்பத்துல இருக்கிறவங்க பகிர்ந்துதான் செய்வாங்க. இந்த காலத்துல இருக்க குழந்தைங்களுக்கு பிடித்த தாத்தா பாட்டிகளாகவும் தாத்தா பாட்டிக்கு பிடித்த பேரன் பேத்திகளாகவும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஆலோசனை சொன்னா சண்டை போடாம கேட்டுப்பாங்க. எல்லார்கிட்ட இருந்தும் ஒத்துழைப்பு கிடைக்கும். கஷ்டப்படும் போது குரல் கொடுக்க நிறைய குரல்களும் இருக்கும். சந்தோஷப்படுத்தும் போது உற்சாகப்படுத்தி கைத்தட்ட நிறைய கைகளும் இருக்கும். மேலும் நம்ம சந்தோஷத்தை எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்கினா அந்த சந்தோஷம் இருமடங்காகும். எல்லார்கிட்டயும் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா சந்தோஷம் இருமடங்காகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க பானு? கூட்டு குடும்பத்தினால எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கோ அதை விட அதிகமா கஷ்டமும் நிறைய இருக்கு. தான் குடும்பம் குழந்தைன்னு பொறுப்பாக இருக்க மாட்டாங்க. கல்யாணமாகி கூட்டு குடும்பத்துல இருக்கிற பெண்ணோட கணவன் பொறுப்பாக இருக்க மாட்டார். குடும்பஸ்தன்ற உணர்வே இருக்காது. தான் குடும்பம் குழந்தைன்னு பொறுப்பு இருக்காது. வீட்டுக்கே உழைப்பாங்க. தன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குன்னு புரியாது. தன் குடும்பத்துக்காக செலவு பண்ணவும் மாட்டாங்க. இப்ப இருக்கிற இளைஞர்களோட கஷ்டம் உணர்வு வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் புரியாது. பெரியவங்க வேற மாதிரி நினைப்பாங்க. இளைஞர்களோட எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கும். சந்தோஷத்தை வீட்டுல குழந்தைகள் பகிர்ந்துக்கவே மாட்டாங்க. சுக துக்கங்களையும் பகிர்ந்துக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கும் ஏதாவது குற்றம் குறை சொல்வாங்களோன்னு பயப்படுவாங்க. பெரியவர்கள் இல்லாம தனி குடும்பமாக குழந்தை வளர்ந்தாங்கன்னா ஒரு மரியாதை கட்டுப்பாடு கண்டிப்போட அந்த குழந்தை நிச்சயமா வளராது. அது தன் விருப்பத்துக்கு தான் இருக்கும். புதுசா கல்யாணமாகி வர பொண்ணு கூட்டு குடும்பம்னால பிரச்சனை வரும் அப்படின்னு கணவன் கிட்ட இருந்து மற்ற எல்லா உறவினர்கள் கிட்ட இருந்து கணவன் பொறுப்பாக இருக்க மாட்டான்னு தனியா வந்தா கூட அது பெரிய பிரச்சனையை தான் உண்டாக்கும். கணவன் பொறுப்பு இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. புதுசா வந்த பெண்ணு குடும்பத்தை பிரிச்சுட்டான்னு தான் எல்லாரும் பேசுவாங்க. இதனால புதிய தம்பதியர்களுக்கும் பாத்தீங்கன்னா பிரச்சனை தான் பெருசா உண்டாக்கும். கல்யாண வாழ்க்கையின் ஆரம்பமே பாதிக்கும். கூட்டு குடும்பத்துல கணவன் பொறுப்புணர்ச்சியா இருக்க மாட்டாங்க. கூட்டு குடும்பமா இருந்தாங்கன்னா குழந்தைங்கள் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் வளருவாங்க. ஆனா தனி குடும்பமா இருந்தாங்கன்னா குழந்தைங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம நல்லா வளரலாம். கூட்டு குடும்பத்துல இருக்கிற கணவன் பொறுப்புணர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. தன் குடும்பத்தை பத்தி பார்க்கவே மாட்டாங்க. அந்த குடும்பத்துல இருக்கிற மற்ற எல்லாருக்கும் மட்டுமே தான் செலவு பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. கணவன் பொறுப்பில்லாம இருக்காங்கன்னு சொன்னாங்களே, அவங்க தான் குடும்பத்துல இருக்க மற்ற உறவினர்களை சரிசமமா உரிமை தருவாங்க. எந்த குடும்ப பெண்ணும் தன் கணவனை அவங்க குடும்பத்துல இருந்து பிரிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. கணவன் பொறுப்பில்லாத இருந்தா புத்தி சொல்லி எல்லாரையும் சமமா சமாளிக்க கத்து கொடுப்பாங்க. கூட்டு குடும்பத்தினால சந்தோஷம், ஒற்றுமை, பாசம், அன்பு, அக்கறை இப்படி இதெல்லாம் தான் நிறைய இருக்கும். இந்த உலகமே பாசத்துக்கு தான் ஏங்குது. பணத்தை சம்பாதிச்சிடலாம், ஆனா உறவுகளை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்.
அம்மா அப்பா எப்படி பாசத்தை காட்டுறாங்களோ அதே மாதிரி தான் தாத்தா பாட்டியும் பாசத்தை காட்டுவாங்க. இந்த காலகட்டத்துல கூட தாத்தா பாட்டி மடியில படுத்துட்டு கதை கேட்டு தூங்குற குழந்தைங்களும் இருக்காங்க. அப்பா அம்மா எந்த அளவுக்கு குழந்தைங்க மேல பாசமா இருக்காங்களோ அதே அளவுக்கு உறவினர்களும் பாசமா தான் இருப்பாங்க. கணவன் பொறுப்புணர்ச்சி இல்லாம இருந்தாங்கன்னா அதை அவங்க மனைவி புத்திமதி சொல்லி திருத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கூட்டு குடும்பத்துல பாசம் அக்கறை இது மட்டும்தான் நிறைய இருக்கும். ஒரு சில கூட்டு குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு உறவினர் வசதியாக சந்தோஷமாக இருந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னா சண்டை மனஸ்தாபம் பிரச்சனை தான் அதிகமா வரும். சந்தோஷமாக இருக்கிறத விட பொறாமைனாலும் தப்பாக புரிஞ்சுக்கிறதுனாலும் குடும்பம் பிரிஞ்சது தாங்க அதிகம். மன வருத்தம் தான் அதிகமா வரும். பாட்டி தாத்தா பெரியவர்கள் யாருமே இந்த காலத்துல இருக்கிற இளைஞர்கள் மதிக்கிறதும் இல்ல, அவங்கள பாசமா நடத்துறதும் இல்ல. அக்கறையா ஏதாவது அறிவுரை சொன்னா கூட அவங்க நல்லத்துக்கு தான் சொல்றாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறதும் இல்ல. அவங்க தொல்லைன்னு நினைச்சு ட்ரஸ்ட் முதியோர் இல்லத்துல விட்டது தாங்க அதிகம். இந்த காலத்துல இருக்கிற இளைஞர்கள் அம்மா அப்பாவே மதிக்காத போது எப்படி எல்லா உறவினர்களையும் மதிப்பாங்க? உறவுகள் மேல அக்கறை பாசம் இது எதுவுமே இல்லாத காலம் இது. பாட்டி தாத்தா பாசமாக இருந்தாலும் குழந்தைகள் அதை புரிஞ்சுக்கிறதே இல்ல. சண்டை தான் அதிகமா வருது. ஒன்னா நிறைய பேர் இருந்துட்டு பிரிவது கஷ்டம்னு முன்னாடியே தெரிஞ்சதுனாலதான் கூட்டு குடும்பம்ன்ற விஷயத்தையே யாருமே விரும்புறது இல்ல. அதை தேடியும் யாருமே போகிறது இல்ல. சண்டைனால உறவே பாதிக்குது. இதனால ஃபெஸ்டிவல் டைம்ல கூட பிரச்சனை ஏற்பட்டு சந்தோஷத்தையே கெடுக்குது. பண்டிகை நாளில் சந்தோஷமாக இருக்கவே முடியறதில்ல. ஒத்துமையாக சேர்ந்து கொண்டாடவே முடியறதில்ல. தனிமையில எந்த ஒரு பண்டிகையை கொண்டாடினா கூட அது சந்தோஷத்தை நிச்சயமா ஏற்படுத்தாது. கூட்டு குடும்பம்னாலே உறவு வளர மேலும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அனுசரிச்சு போகக்கூடிய திறமை இருக்கும். கூட்டு குடும்பத்துல வளர்ற குழந்தைங்க பொறுமையா இருப்பாங்க. வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா சாப்பாடு உணவகத்துல இருந்து வாங்கணும் அப்படின்ற நிலைமை வராது. ஒருத்தர் இல்லைன்னா கூட குடும்பத்துல இருக்க வேற ஒருத்தர் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு சமையல் செஞ்சு தருவாங்க. பண்டிகை காலத்துல அவங்களோட நேரம் செலவழிக்கும் போது உற்சாகமாவும் இருக்கும், மனநிறைவாகவும் இருக்கும். இதே தனி குடும்பத்துல இருக்கிறவங்க பண்டிகை காலத்துல தனியா இருக்கிற மாதிரி அப்புறம் உறவினர்களை மிஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆபத்துனா கூட உறவினர்கள் தான் வந்து பாப்பாங்க, அவங்க தான் வந்து உதவி செய்வாங்க. இதே தனி குடும்பமா இருக்கிறதுனால எந்தவித பயனும் இருக்காது. ஏதாவது ஆபத்துனா கூட கூட்டு குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்து நிறைய ஆதரவு உதவி ஆறுதல் இதெல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு குடும்பத்தினால நிச்சயமா நிறைய பிரச்சனை தான் அதிகமா வருது. இன்றைய காலகட்டத்துல இருக்கிற இளைஞர்கள் பாத்தீங்கன்னா யாருமே அனுசரிச்சுட்டு விட்டு கொடுத்து போகிறதே இல்ல. இந்த காலத்துல சண்டை வந்தா கூட அது பொறுமையா எப்படி பேசி தீர்ப்பது, அந்த பிரச்சனையை எப்படி கையாளுவதுன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. நிதானமாவும் செயல்பட மாட்டாங்க. கூட்டு குடும்பமோட எண்ணிக்கை மிகவும் குறைந்து விட்டது. சாப்பாடு விஷயத்துல இருந்து தொலைக்காட்சி பாக்குற விஷயம் வரைக்கும் சண்டை தான் அதிகமா வருது. குழந்தைகள் ஃபாஸ்ட் ஃபுட் தான் நிறைய சாப்பிடுறாங்க, அதை தான் விரும்புறாங்க. ஆனா சத்துள்ள ஆகாரம் ட்ரெடிஷனல் ஃபுட் தான் அந்த காலத்துல இருக்கிற பெரியவர்கள் தாத்தா பாட்டி எல்லாருக்குமே பிடிக்கும். அதை சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னா கூட அவங்க அறிவுரையை கேட்க மாட்டேங்கிறாங்க. எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கும் அந்த காலத்துல இருக்கிற பெரியவங்களுக்கும் நிச்சயமா ஒத்தே போகிறது இல்ல. எண்ணங்கள் வேறுபடுது. அந்த காலத்துல இருக்கிற பெரியோர்கள் கட்டுப்பாடு விதிமுறைகள் இது எல்லாம் இந்த காலத்துல இருக்கிற இளைஞர்கள்கிட்டையும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அது இந்த காலத்துல இருக்கிற இளைஞர்கள் விரும்ப மாட்டாங்க. கூட்டு குடும்பத்துல பெரியவர்களை சுமையாக நினைக்கிறதுனாலதான் நிறைய பிரச்சனையே வருது. அவங்க பாசத்தை புரிஞ்சுக்காம விட்டு போகணும்னு இளைஞர்கள் நினைப்பாங்க. கூட்டு குடும்பம்னாவே ஒத்துமை உணர்வு சகிப்புத்தன்மை இதெல்லாம் அதிகமா இருக்கும். தவறா புரிஞ்சுக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் வராது. வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்னே மகிழ்ச்சி தான். அதை ஏற்படுத்துறது கூட்டு குடும்பம் தான். இந்த உலகமே பாசன்ற வட்டத்துக்குள்ளதான் இயங்கிட்டு இருக்கு. தனி குடும்பமா இருந்தா உறவினர்கள் கிட்ட இருந்து கிடைக்கிற பாசம் கம்மி தான். பணத்தை விட பாசம் தான் முக்கியம். கூட்டு குடும்பத்தை பார்த்தோம்னா பாசம் சந்தோஷம் அன்பு இது எல்லாமே அளவுக்கு மீறி கிடைக்கும். இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா பழமொழி ஒண்ணு இருக்கு, தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. பெற்றோர் எல்லா உறவினர்கள் கிட்டையும் பாசமா இருந்தா அந்த குழந்தையும் அதை பார்த்து தானா வளரும். கூட்டு குடும்பத்தினால பிரச்சனையே வராது. அப்படியே வந்தா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்துட்டு அனுசரிச்சு போவாங்க. அந்த காலத்துல இருக்கிற மாதிரி கலாச்சாரமா பெரியவங்க வழக்கப்படி அவங்க இருந்த மாதிரியே பின்பற்றி இந்த காலகட்டத்துல இருக்கிற இளைஞர்கள் வளர்ந்து வர்றதுனால நன்மை தான் உண்டாகும். காலம்தான் மாறுமே தவிர பண்பாடு அப்படியே தான் இருக்கும். இந்த காலத்துல கூட கலாச்சாரத்தோட பெரியவங்க சொன்னதை கேட்டு வளர்ற குழந்தைங்க இருக்காங்க. கூட்டு குடும்பத்துல பிரச்சனை வந்தா கூட அனுசரிச்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போயிடுவாங்க. அந்த வீட்டுல இருக்க குழந்தைங்க பெரியவங்களோட சொல்றத கேட்டு ஒரு நல்ல பண்பாட்டோட கலாச்சாரத்தோட தான் வளர்வாங்க. உறவினர்கள் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. உறவினர்கள் உதவி செய்வாங்கன்னு நம்புறதை விட பணத்தை நோக்கி போய் பணத்தை நம்பலாம்.
இந்த காலத்துல எந்த பெற்றோர் அவங்க உறவினர்கள் கிட்ட பாசமாக இருக்காங்க? பெற்றோர்கள் பாசமாக இருந்தா தானே பிள்ளைகளும் அவங்கள மாதிரியே இருக்க முடியும். எல்லாரும் தன் குடும்பத்தின் நலம் பற்றி தான் கருதுறாங்க, நினைக்கிறாங்க, சுயநலமாக தான் இருக்கிறாங்க. கூட்டு குடும்பத்துல ஒருத்தர் விட்டு கொடுத்து போனா கூட ஒரு சில உறவினர் வேற மாதிரி இருப்பாங்க. எல்லாரும் ஒத்துமையா புரிஞ்சுக்கிட்டு செயல்பட மாட்டாங்க. இதனால பிரச்சனை தாங்க அதிகமா வரும். அந்த காலத்துல இருக்கிற கலாச்சாரத்தை பின்பற்ற மாதிரி எந்த இளைஞர்கள் நடந்துக்கிறாங்க? ஹோம்லியா இல்லாம மாடர்னா தான் இருக்கணும்னு விரும்புறாங்க. காலம் சுற்றுச்சூழல்கள் மாறுறதுனால பண்பாடும் மாறுது. இதனால பெரியவங்க சொல்றத கேட்டு அவங்க பண்பாட்டோட இருக்கிற மாதிரி வளரணும்னு நினைக்க மாட்டாங்க. இன்றைய காலகட்டத்துல இருக்கிற இளைஞர்கள் கலாச்சாரம் அதெல்லாம் பின்பற்ற மாட்டாங்க. தனி குடும்பத்துல என்ன நன்மைனா நமக்கு பிரைவசி இருக்கும். நாம நம்மோட தனிப்பட்ட முடிவை எடுத்துக்கிட்டு அதன்படி நடக்கலாம். அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா கூட்டு குடும்பத்துல சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதனால நம்ம எண்ணங்கள் ஏத்துக்கப்படாம போகலாம். இதனால நமக்கு வருத்தமா இருக்கும். இக்காலத்துல தனி குடும்பமா இருக்கிறது தான் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அப்படி தனியா போயிட்ட அப்புறம் கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு போயிடுறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள அந்த வேலைக்காரவங்க தான் வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்கறதுனால இந்த காலத்துல இருக்கிற இளைஞர்களுக்கு எந்த விதமான பாசமும் கிடைக்காம போயிடுது. அவங்க தப்பான வழியில போயிடுறாங்க. அப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற முதியவர்களுக்கும் அது வேதனையா இருக்கு. அவங்களும் முதியோர் இல்லத்துல விடப்படுறாங்க. இதனால நம்ம கூட்டு குடும்பமா வாழ்ந்தா அதுவே இக்காலத்துக்கு நல்லது. இதுவரை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தது காரசாரம் நிகழ்ச்சி. அடுத்து வேற ஒரு புதிய காரசாரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். இது விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். Dear listeners, welcome to the Silver Lining Show in Vit Community Radio 90.8. The program to reach heights, a motivation to enhance the positivity in you. Hello friends, welcome to VIT Community Radio 90.8 FM. This is Bharadwaj on the Silver Lining Show, and today we are going to learn about self-discipline. What is self-discipline? Willpower, restraint, resolve, determination, self-control, character, drive, courage, diligence and endurance. None of these traits or characteristics occurs by accident, nor do they magically appear. They have nothing to do with luck or genetics. These traits are deliberately developed and cultivated by men and women in all walks of life in order to achieve the greatest. When a person possesses these traits, they acquire the capacity to share their destiny through wisdom and perseverance. Why should we observe the acts of self-discipline? Perhaps we should ask, what makes us human? What distinguishes us from other living beings on the earth? The true essence of being human seems to bring to mind an endless list of attributes and activities, both positive and negative. Self-awareness, speech and symbolic cognition, nimble thumbs, principles or ethics, and the capacity to imagine. These are just few of the traits that distinguish us from other species. Unlike creatures of the animal kingdom, we possess the ability to choose the path we will travel in life because we possess self-awareness and the ability to choose between the right and wrong. Animals survive by instincts, living according to their desires. They are controlled by their immediate desires. Human beings, however, are deliberate training and exercise of our free will can learn to control destructive urges and impulses. We can transform negative behavior and attitudes into enormously creative, positive and beneficial ones. Every man, woman and child enjoys this incredible ability. Every action we take begins with an idea, a thought. We can train our mind through self-discipline to generate consistency, positive thought which will always lead to positive action. The action, reaction or cause and the effect. This is the sequence of our brain's thought. When people train themselves through self-discipline to control their thought process, as a result of their speech will project encouragement, trust and hope, creating the same feeling in others.
because consistently exercising self-discipline takes maturity and wisdom. People that come in contact with us each day bring to think that we are reliable and honest. If we choose a little of self-discipline, then we live according to standards, principles, and ethics that put the well-being of others on the same pair, if not above our own. This takes training and adherence to a code of conduct and principles, regardless of whether those around us conform or agree with us or not. If we indeed aspire to live peacefully, then we have to learn the language of peace and speak it fluently. How do we do that? Self-discipline is the answer. We need self-discipline if we hope to help resolve the conflicts in the world today. But we need to resolve our own inner conflicts first. Every individual must attain inner peace and cultivate it every day of our lives before we can ever hope to see peace envelop the world. How do we observe the rules of self-discipline? Let us look at each act of self-discipline that we need to be practicing. It would be good to examine and understand certain basic universal disciplines that apply to everyone and everywhere. Once we are aware of what is right and what is wrong, only then through self-discipline can we recognize the right one while avoiding the wrong one. Respect for the life of people and living beings. We need to respect all living things, other people as well, other living beings. You have broken the principle if you were aware that the victim was in fact alive. Respect for property of others. Respecting the property of others is vital to the successful survival of all of us in order to live in a peaceful environment. Sexual misconduct. We refer specifically to dishonorable intimacy with another person. We need to learn to control our emotions, desires, and disgraceful intimacy. It is important that when two people have a relationship, it is based on mutual respect and both people carefully and responsibly consider the possible consequences of their actions. A person should not engage in intimacy with another if there is any risk of harmful consequences. False or hurtful speech. We will not include any false or spiteful speech, but rude and coarse speech along with the gossip and talking nonsense. We must make a concerted effort to engage in only positive speech. Using intoxicants. Self-discipline is vital in consciously refusing to pollute our bodies with intoxicants, regardless of the occasion, peer pressure, social or cultural traditions, events, or special celebratory activities. If all of the conditions for the discipline are not met, then we do not fully break those disciplines. However, if we perform any one of the conditions, we still have to be willing to accept the consequences of our actions. Acceptance of these consequences makes us better people. When we confront the things that we have done through body, speech, and mind, and we do not run away from them, it makes us stronger and better people with a greater depth of genuine inner peace. That is why we must become worthy of respect. That is why we can walk with integrity. The importance of self-discipline cannot be overrated. The development of self-discipline is essential to learning new skills and becoming successful. Self-discipline is also an important mark of character and maturity. In fact, self-discipline increases happiness and also benefits relationships. In reading the lives of great men, I found that the first victory they won was over themselves. Self-discipline with all of them came first. Self-discipline is important to learning other skills. It is an important ability to develop because it facilitates the acquisition of all other skills. Learning new skills like a foreign language or computer skills can be difficult and time-consuming. Persons can accomplish these things by using incremental thinking to develop self-discipline. A person with self-discipline has the patience and persistence needed to learn and master new skills. In contrast, an undisciplined person will give up or cut corners when things inevitable get tough, limiting their ability to develop new skills. Self-discipline is an important ingredient to success. Success requires skill, knowledge, hard work, and persistence, which all require self-discipline. For instance, the best grades
typically go to hardest working students, though not necessarily the most gifted ones. Success also requires the habit of setting and achieving goals which require self-discipline. We live in a world of constraints. Success requires the careful management of limited resources of time, energy, and money. A disciplined person achieves goals in part by their efficiency and focused use of resources. The famous marshmallow study, conducted over 40 years, found that children who could delay gratification longer by waiting 15 minutes to eat a marshmallow were more successful as adults than children who could not wait. Children who were able to exercise self-control did so by distracting themselves and diverting their attention away from their temptation. Self-discipline is most important in relationships. Relationships succeed more frequently with disciplined couples. This is because they exercise self-restraint at important moments. With them, small disagreements don't turn into big fights about nothing. In contrast, a couple lacking self-control is more likely to fight about everything: money, course, parenting, because they are constantly trying to shift work to the other. In addition, they say mean things to each other as they don't control their speech. In addition, couples with self-discipline work hard to stay fit, which helps them stay healthy. Further, they will usually also live within their financial budget, helping avoid money troubles and fights about money. Disciplined couples also set and accomplish goals which brings them money and satisfaction. And finally, a disciplined couple can work together effectively as parents, enabling them to divide and conquer the difficult but important work of raising children. And where both parents have self-discipline, the children are likely to be disciplined as well. Self-discipline is an important mark of character and maturity. A person with self-discipline is usually trustworthy and reliable. They take care of important responsibilities in a timely manner. Further, they try not to let too many things slip through the cracks. A disciplined person may have problems, but they have strong character that allows others to trust them. In contrast, an under-disciplined person tends to be flaky and untrustworthy. They are often late and regular, make excuses about why they can't keep important promises. While everyone makes mistakes and forgets things, an undisciplined person acts unreliable far more often than a disciplined person. Discipline means order or code of behavior. Self-discipline refers to the ability to control one's own feelings is very important. Self-discipline leads to overcome one's own weakness. Life without self-discipline is no life. We need to be guided by rules. We have to be respectful to our elders. We must obey our seniors. Its importance. Self-discipline is most needed for success in life. Discipline is a must, whether we are at school or at home. It is equally necessary whether we are in the home or on the playground. Our life, our society, our country, or even the world will go astray without discipline. So, some sort of discipline is required everywhere. There is order in nature. Even small disorder in the world of nature leads to chaos. The formative days in schools and colleges. Self-discipline has to be learned at every walk of the life. Childhood is the best period for it. The young minds learn things quickly and easily. At schools, the students are taught to behave well. They are taught to respect their elders. Even on the playgrounds, the boys are taught to follow the rules of the game. So, the student days are the most formative period in which the value of self-discipline can be learned. Evils of indiscipline. A man is just like an animal without self-discipline. His life and actions become aimless. In the present age, self-discipline is a great evil. It is growing in every walk of life. Both the young and the old do lawless acts. Today, crimes and thefts are on the increase. People seem to have forgotten the value of self-discipline. In India, overcrowding in buses and trains is very common. Traveling without tickets is also a very normal feature. Student indiscipline is the talk of the town. The causes of indiscipline. Lack of employment is a major cause of indiscipline and unrest.
Overpopulation makes the situation even still worse. Overcrowding in schools and colleges causes indiscipline. Finally, poverty leads to top disorder, unrest, and indiscipline. In fact, self-discipline is a good thing. It builds character. It develops strengths and creates unity. It creates a sense of cooperation. So, self-discipline must be taught from the very childhood. It is a key to success in life. The higher is the sense of self-discipline, the better it is for the people and the country. Self-discipline is one of the most important and useful skills everyone should possess. These skills is essential in every area of life, and though most people acknowledge its importance, very few do something to strengthen it. Contrary to common belief, self-discipline does not mean being harsh towards yourself or living a limited, restrictive lifestyle. Self-discipline means self-control, which is a sign of inner strength and control of yourself, your actions and your reactions. Self-discipline gives you the power to stick to your decisions and follow them through without changing your mind, and is therefore one of the important requirements for achieving goals. The possession of this skill enables you to preserve with your decisions and plans until you accomplish them. It also manifests as inner strength, helping you to overcome addictions, procrastination and laziness, and to follow through with whatever you do. One of its main characteristics is the ability to reject instant gratification and pleasure in favor of some great gain, which requires spending effort and time to get it. Self-discipline is one of the important ingredients of success. It expresses itself in a variety of ways. Perseverance, the ability not to give up despite failure and setbacks. Self-control, the ability to restrict distractions or temptations, trying over and again until you accomplish what you set out to do. Life puts challenges and problems on the path to success and achievement, and in order to rise above them, you have to act with perseverance and persistence, and this of course requires self-discipline. The possession of the skill leads to self-confidence and self-esteem, and consequently to happiness and satisfaction. On the other hand, lack of self-discipline leads to failure, loss, health and relationship problems, obesity, and to other major issues in life. This skill is also useful for overcoming eating disorders, addictions, smoking, drinking, and negative habits. You also need it to make yourself sit and study, exercise your body, develop new skills, and for self-improvement, spiritual growth, and meditation. As said earlier, most people acknowledge the importance and benefits of self-discipline, but very few take real steps to develop and strengthen it. However, you can strengthen this ability like any other skill. This is done through training and exercises which can find in the further show. Self-discipline helps you for sure. Here are some tips how self-discipline helps you and how you can follow it. Avoid acting rashly and on impulse. Fulfill promises you make to yourself and to others. Overcome laziness and procrastination. Continue working on a project even after the initial rush of enthusiasm has faded away. Go to the gym, walk or swim even if your mind tells you to stay at home and watch TV. Continue working on your diet and resisting the temptation of eating fattening foods. Wake up early in the morning. Overcome the habit of watching too much TV. Start reading a book. Read it till the last page. Meditate regularly. It will be easier for you, self-discipline, if you follow the following. Understand its importance in life. Become aware of your undisciplined behavior and its consequences. When this awareness increases, you will be more convinced of the need to make a change in your life. Make the effort to act and behave according to the decisions you make, regardless of laziness, the tendency to procrastinate, or the desire to give up and stop what you are doing. You can strengthen your self-discipline even if it is currently weak with the help of special simple exercises which you can practice at any time or any place. Discipline is freedom. You may disgrace with that statement, and if you do, you are certainly not alone. For many people, discipline is a dirty word that is equated with the absence of freedom. In fact, the opposite is very true.
As Stephen R. Covey once wrote, the undisciplined are slaves to moods, appetites, and passions. And in the longer term, the undisciplined lack the freedom that comes with possessing particular skills and abilities. Example, to play a musical instrument or to speak a foreign language. Self-discipline involves acting according to what you think instead of how you feel in the moment. Often, it involves sacrificing the pleasure and thrill of the moment for what matters most in life. Therefore, it is self-discipline that drives you to do the following. Work on an idea or project after the initial rush of enthusiasm had faded away. Wake up early in the morning to work on yourself. Only check your email a few of times per day at particular times. In the past, self-discipline has been a weakness of mine, and a result, today I find myself lacking the ability to do a number of things which I would like to do. Example, to play the guitar. But I have improved, and I can say that it is self-discipline that got me out of the bed this morning at 5 a.m. to prepare the script and do the show. Believe me, I would love to be curled up in bed right now, but desire is subordinated by my inner sense of purpose. If you struggle with self-discipline, the good news is that it can be developed. For example, it is only in the past 2 years that I have trained myself to wake up early. The following are what I have found to be the 5 traits of self-discipline. Self-knowledge. Discipline means behaving according to what you have decided is best, regardless of how you feel in the moment. Therefore, the first trait is self-knowledge. You need to decide what behavior best reflects your goals and values. This process requires introspection and self-analysis and is most effective when tied to written expression. I highly recommend taking the time to write out your goals, dreams, and ambitions. Even better, write out a personal mission statement. I found that writing such a statement gave me a greater understanding of who I am, what I am about, and what I value. Conscious awareness. Self-discipline depends upon conscious awareness as to both what you're doing and what you're not doing. Think about it. If you aren't aware of your behavior is undisciplined, how will you know to act otherwise? As you being to build self-discipline, you may catch yourself being in the act of being undisciplined. Example, biting your nails, avoiding the gym, eating a piece of cake, or checking your email constantly. Developing self-discipline takes time, and the key here is you are aware of your undisciplined behavior. With time, this awareness will come earlier, meaning rather than catching yourself in the act of being undisciplined, you will have awareness before you act in this way. This gives you the opportunity to make a decision that is in better alignment with your goals and values. Commitment to self-discipline. It is not enough to simply write out your goals and values. You must make an internal commitment to them. Otherwise, when your alarm clock goes off at 5 a.m., you will see no harm in hitting the snooze button for just another 5 minutes. Or when initial rush of enthusiasm has faded away from a project, you will struggle to see it through to completion. If you struggle with commitment, start by making a conscious decision to follow through on what you are saying you are going to do, both when you said you would do it and how you said you would do it. Then I highly recommend putting in place a system to track these commitments. As the saying goes, what gets measured gets improved. Courage. Did you notice the sweat dripping from great public speakers in their beginning of their life? Make no mistake, self-discipline is often extremely difficult. Moods, appetites, and passions can be powerful forces to go against. Therefore, self-discipline is highly dependent on courage. Don't pretend something is easy for you to do when it is in fact very difficult and painful. Instead, find the courage to face this pain and difficulty. As you begin to accumulate small private victories, your self-confidence will grow, and the courage that underpins self-discipline will come more naturally. Internal coaching. Self-discipline is often harmful, but it can also be extremely beneficial if you have control of it. When you find yourself being tested, I suggest you talk to yourself, encourage yourself, and reassure yourself. After all, it is self-talk that has the ability to remind you of your goals, call up courage, reinforce your commitment, and keep you
conscious of the task at hand. When I find my discipline being tested, I always recall the following quote: "The price of discipline is always less than the pain of regret." Burn this quote into your memory and recall it whenever you find yourself being tested. It may change your life. This is the power of self-discipline. My friends, this is Bharadwaj signing off on VIT Community Radio 90.8 FM on the Silver Lining Show. Thank you. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing betel leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife, since her husband became a panchayat member. Being the senior-most person in the area, people from the surrounding area called her great-grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari. But only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women
or indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say," but her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. மக்காச்சோளக பல்லலகி ஒத்தையில நிக்கிறியே, அடி ஒத்தையில நிக்கிறியே, செக்கானாலும் சுத்தி வந்தேன் பாதிரக்குடி ஊருக்குள்ள, அடி பாதிரக்குடி ஊருக்குள்ள, முக்காதுட்டு பொட்டு வச்சு முக்காடுந்தான் போட்டுக்கிட்டு, அடி முக்காதுட்டு பொட்டு வச்சு முக்காடுந்தான் போட்டுக்கிட்டு, முகம் காட்ட அடி முகம் காட்ட நீ முகம் காட்ட மறுக்காதே, என் மூச்ச நீ வெறுக்காதே, முகம் காட்ட மறுக்காதே, என் மூச்ச நீ வெறுக்காதே. மக்காச்சோளக பல்லலகி ஒத்தையில நிக்கிறியே, அடி ஒத்தையில நிக்கிறியே. தண்டனக்கா மரத்துல உன் போல குயில் ஒண்ணு பாடுறத கேட்டேண்டி, நான் பாடுறத கேட்டேண்டி. தண்டனக்கா மரத்துல அடி தண்டனக்கா மரத்துல உன் போல குயில் ஒண்ணு பாடுறத கேட்டேண்டி, நான் பாடுறத கேட்டேண்டி. கல்யாண ஆசை
வந்து கந்தனத்தான் வேண்டிக்கிட்டு போடுறதா நேர்ந்துக்கிட்டேண்டி, மாலை போடுறதா நேர்ந்துக்கிட்டேண்டி. நாடெல்லாம் கற்பழிப்பு நான் வாரேன் உன் துணைக்கு, காட்டு வழி போனாலும் காவல் இல்லமானே. நாடெல்லாம் கற்பழிப்பு நான் வாரேன் உன் துணைக்கு, காட்டு வழி போனாலும் காவல் இல்லமானே. மக்காச்சோளக பல்லழகி ஒத்தையில நிக்கிறியே, அடி ஒத்தையில நிக்கிறியே. குங்குமத்து முகத்துல பால் சிரிப்பு சிரிக்கணும், பாவி மகனா சிரிக்க, இந்த பாவி மகனா சிரிக்க. குங்குமத்து முகத்துல அடி குங்குமத்து முகத்துல பால் சிரிப்பு சிரிக்கணும், பாவி மகனா சிரிக்க, இந்த பாவி மகனா சிரிக்க. சந்தனப்பு மேனியில சாஞ்சு மடி படுக்கணும், சந்தோஷமா நான் ரசிக்க, அடடா சந்தோஷமா நான் ரசிக்க. பாடுபட்டு உழைச்சாலும் பலனேதும் இல்லையே, பச்சை கிளி நீ இருந்தால் பணம் தேவையில்லையே. பாடுபட்டு உழைச்சாலும் பலனேதும் இல்லையே, பச்சை கிளி நீ இருந்தால் பணம் தேவையில்லையே. மக்காச்சோளக பல்லழகி ஒத்தையில நிக்கிறியே, அடி ஒத்தையில நிக்கிறியே. செக்கானாலும் சுத்தி வந்தேன் பாதிரக்குடி ஊருக்குள்ள, அடி பாதிரக்குடி ஊருக்குள்ள. முக்காதுட்டு பொட்டு வச்சு முக்காடுந்தான் பொட்டுக்கிட்டு, முகங்காட்ட அடி முகங்காட்ட அடி முகங்காட்ட மறுக்காதே, என் மூச்சை நீ வெறுக்காதே. முகங்காட்ட மறுக்காதே, என் மூச்சை நீ வெறுக்காதே, என் மூச்சை நீ வெறுக்காதே, என் மூச்சை நீ வெறுக்காதே. மண் குடத்தை தூக்கிக்கிட்டு மலை மேல போறவளே, இந்த மண்குடத்தை வச்சு விட்டு மாமனத்தான் பாரேண்டி. அடி சித்திர மாசம் அடி சித்திர மாசம் அடி சித்திர மாசம் வெயில போல முறைக்கிற, உன்னை பத்தர மாசம் தங்கம் போல நினைக்கிறேன். அடி சித்திர மாசம் வெயில போல முறைக்கிற, உன்னை பத்தர மாசம் தங்கம் போல நினைக்கிறேன். மத்தியான நேரத்துல நான் மயங்கு சித்திர வெயில, மத்தியான நேரத்துல நான் மயங்கு சித்திர வெயில. நான் வயக்காட்டுல நிக்கையில நீ வரப்பு மேல போகையில, செத்த நின்னு பேசுவன்னு எங்கி போன மாமனடி, செத்த நின்னு பேசுவன்னு எங்கி போன மாமனடி. சித்திர மாசம் அடி சித்திர மாசம் அடி சித்திர மாசம் வெயில போல முறைக்கிற, உன்னை பத்தர மாசம் தங்கம் போல நினைக்கிறேன். மத்தியான நேரத்துல நான் மயங்கு சித்திர வெயில, மத்தியான நேரத்துல நான் மயங்கு சித்திர வெயில. நான் வயக்காட்டுல நிக்கையில நீ வரப்பு மேல போகையில, செத்த நின்னு பேசுவன்னு எங்கி போன மாமனடி, செத்த நின்னு பேசுவன்னு எங்கி போன மாமனடி. சித்திர மாசம் அடி சித்திர மாசம் வெயில போல முறைக்கிற, உன்னை பத்தர மாசம் தங்கம் போல நினைக்கிறேன். அடி நாவல் பழமே நான் பூசு சந்தனமே, அடி ஏழாம் கிராம்பே ஒன்ன என்ன சொல்லி கூப்பிடுவேன். அடி காம தலைவலிடி எனக்கு கண் சிவந்த மாயம் என்ன, அடி மருந்துட்டு நிக்கலையே அந்த மாயம் என்ன சொல்லு நீயும். அடி மருந்துட்டோ நிக்கலையே அந்த மாயம் என்ன சொல்லு நீயும். அந்த கருமலையில கல்லுருட்டி கன்னி மர எல்லாம் கொட்டிக்கிட்டு, அந்த கருமலையில கல்லுருட்டி கன்னி மர எல்லாம் கொட்டிக்கிட்டு, 3 முழத்தில் அடுப்பு கட்டி முத்து குடம் கொண்டு பால் காய்ச்சி, 3 முழத்தில் அடுப்பு கட்டி முத்து குடம் கொண்டு பால் காய்ச்சி, காய்ச்சிய பாலும் கசக்குதடி எனக்கு, நல்ல கட்டி தயிரும் புளிக்குதடி எனக்கு. அடி வேப்பம்பட்ட இனிக்குதடி எனக்கு, நல்ல வெள்ளரி
அடியாள மரமுறங்க அடிமரத்து கிளி உறங்க ஓம் அடி மேல நான் உறங்க இந்த ஊருந்தா பொறுக்கலையே அடி கல்லோட கல் உரச கடலு தண்ணி மீன் உரச அடி ஒன்னோட நான் உரச இந்த ஊருந்தா பொறுக்கலையே அடி நீ சகப்பு நான் கருப்பு ஏலேலோ வேலூர் மக்களுக்கு நம்ம மலப்பு தான் ஏலேலோ அதனால நாம 2 பேரும் இந்த ஊரை விட்டு ஓடிடலாமா ஏலேலோ அடி சித்திரை மாசம் வெயில போல முறைக்கிற உன்னை பத்திர மாச தங்கம் போல நினைக்கிறேன் மத்தியான நேரத்துல நான் மயங்கும் சித்திர வெயிலில் மத்தியான நேரத்துல நான் மயங்கும் சித்திர வெயிலில் நான் வயக்காட்டுல நிக்கையில நீ வரப்பு மேல போகையில செத்த நின்னு பேசுவன்னு ஏங்கி போன மாமனடி செத்த நின்னு பேசுவன்னு ஏங்கி போன மாமனடி சித்திரை மாசம் அடி சித்திரை மாசம் அடி சித்திரை மாசம் வெயில போல முறைக்கிற உன்னை பத்திர மாச தங்கம் போல நினைக்கிறேன் தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும் தந்தை போல தோழன் இல்லை என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை வரமாய் வந்த தெய்வம் நீ தவமாய் கிடைத்த செல்வம் நீ என்னென்னம் நீ வந்தம் நீ எந்த தந்தை நீ தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும் உன் கரம் பிடித்து நடைபயின்றேன் நீ தோள் சுமந்தாய் உலகை ரசித்தேன் உனை உருக்கி என்னை வளர்த்தாய் நீ ஒளி கொடுத்தாய் நல் வழி நடந்தேன் தவம் என்ன செய்தேனோ நான் உந்தன் மகனாய் பிறக்கவே என்னென்னம் நீ வண்ணம் நீ எந்த தந்தை நீ தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும் தந்தை போல தோழன் இல்லை என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை காதல் கொண்டேன் காத்திருந்தேன் நீ கரம் கொடுக்க நான் கரை சேர்ந்தேன் சோர்ந்திருந்தேன் சேர்ந்து நின்றாய் வீழும் முன்னே நீ தாங்கிக் கொண்டாய் இனி வரும் பிறவியும் நான் உந்தன் மகனாய் பிறக்கவே வரம் ஒன்று கேட்கிறேன் அதை தருவாய் தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும் தந்தை போல தோழன் இல்லை என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை வரமாய் வந்த தெய்வம் நீ
தவமாய் கிடைத்த செல்வம் நீ, என் எண்ணம் நீ, வண்ணம் நீ, எந்தன் தந்தை நீ. கேட்ட பாடலை பாடியவர் அஜய் ரமணா, இசை முருகானந்தம், பாடல் வரிகள் முனைவர் மோகன ஸ்ரீனிவாசன், தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. All marriages are sacred, but all are not safe. Around 70% of women in India are victims of domestic violence. National Crime Records Bureau reveals that a crime against a woman is committed in every 3 minutes and a dowry death occurs in every 77 minutes. And one case of cruelty committed by either the husband or the relative of the victim occurs in every 9 minutes. According to the UNICEF Global Report on Adolescence 2012, 57% of boys and 53% of girls in India think a husband is justified in hitting or beating his wife. If the numbers we see in domestic violence were applied to terrorism or gang violence, entire country would be up in arms and it would be the leading story every day and night. Latika belongs to a poor family of Dashpur village. She completed her graduation and is working as a teacher in a school in Mahanagar city. Raj, coming from a well-off family, is also working in the same school as a teacher. They both are in love and are planning to marry each other. Latika, my parents would like to see you to decide upon our marriage. We'll be coming tomorrow to your house. Okay, Raj, I'll make the arrangements. Raj, along with his family, comes to see Latika. Latika is very well brought up and a simple educated girl. She is the only educated girl from our village. I am happy to give my daughter to you, Raj. We'll take care of her, Papa. I never thought that my son would ever go for a love marriage. Even though we are agreeing for this marriage, only because we are sure that you will give your daughter a handsome amount of money so that they can lead a happy married life. All that I have made is for Latika only. I will be happy if she is happy. We will be happy if you give us 1 lakh rupee and a two-wheeler. I will make sure that you will get it before the marriage. Marriage is over and the scene follows the next very day of marriage. Latika, how's the environment here? I know you will be homesick. No, Maji, I'm happy and I feel like being at home. After 1 month of marriage, Latika, where's my tea? Wait, Maji, I'm bringing it. Don't you know that I need my tea at 4 in the evening? Maji, sorry, I had to correct some answer sheets. It was a very urgent work. Here is your tea. Already a lot of work is pending. Raj comes back home. Latika, tea. I had just made tea for Maji and I have lots of work to do. Ask your mom to make it for you, please. Latika moves towards the study room. Why should I make tea for you? That's the reason I got you married. Latika is having a lot of work in school. Still, she manages to do all the household chores. If she can't do all this, then ask her to quit the job. Quit the job? At any cost, I won't leave my job. It's 2 years of my hard work that I ended up in this job. I'll somehow manage to do all my duties, but I won't quit the job. पहले घर का काम, फिर बाहर का. Similar things happen for a couple of days. Suddenly, one day the situation turns very tense. Latika, you have to leave the job. Because you are not doing any household work and not taking care of my mom. She has become unhealthy and weak. I want you to quit the job. I did not know that you will also support your mom and go against me, Raj. I did not expect this from you. If you are so insistent, then okay, I'll quit my job. After 2 weeks, the whole family is in a monetary crisis. Latika, see, Raj's salary is not sufficient to run the house. You only asked me to quit the job, na? And now what do you expect me to do? Should I go on the streets and beg? How can you talk to me like this? Is this the way you talk to elders?
We are facing crisis only because of you, and you will have to bring the money. What? This is ridiculous. Already my father has given you all his life savings. Now where will I get money from? I don't want to hear all that shit. Manage from anywhere. All I need is 30,000 by the end of this week. No, Maji, please don't do this to me. Already I have quitted the job for you people, for your happiness. My father is already in debt. No excuses. I need the money. Hello? Hello, Beti. How are you? I'm fine, Papa. No. Beta, I know you very well. What happened to you? Dear, please tell me. Papa, I quitted my job because Maji and Raj were too adamant. Now they're asking me to pay 30,000 rupees within a week. What? We had already fulfilled their demands. Anyway, don't worry, Beti. I will find out a way to solve this situation. But Papa, from where will you get this huge amount in a week? I love you, Beti, and I can do anything for your happiness. Papa, the dam is now overflooded. I think we should report the matter to the police. No, Beti, you are now married, and that is your home, and you must do all the things needed to keep it intact. Don't worry about me. I will manage the money somehow. After 1 week, Latika's father visits Raj's house. He somehow manages to pay them 10,000 rupees. Only 10,000? I told you to bring 30,000. Where's the rest of it, Latika? Maji? Latika, wait. Let me say. It is not Latika's fault. Sorry, I got this much money only. And for getting this much money, I have mortgaged my house, my field, everything. Now I don't even have a roof over my head to live. If you can't give 30,000, then take your girl with you. Raj, how can you say this? Your drama won't work here. Now stop crying and get lost. We don't need you here. Get out of my life. No, Raj, please don't do this to me. I am sorry. It's my fault. Please don't punish my daughter. I will get you the money within 2 days. 2 days? At the dining table. Is this how you make dal? Didn't your mother teach you? How dare you say anything about my mother? आजकल तेरे नखरे बहुत देख रहा हूँ मैं. क्यों और कोई मिल गया है क्या साली? Latika got injured very badly. They locked her up in her room. She calls up her father. Hello. Latika. Latika, why are you crying, my dear? Please forgive me. I've given you a lot of troubles. And now further I won't. Papa, I'm leaving. Beti! Hello. Hello. Police team and girls start in Raj's house. Mother-in-law opens the door. Raj, police! Police in our house! Stop your melodrama. Where's this girl? We have to search your house. No, she's not in the house. She went to the market. No, he's lying. She is here only. She had called me before. Constable, search the house. Constable breaks Latika's bedroom lock. Latika! Stay away from the crime scene. You both are under arrest. The danger is real. Domestic violence hurts all family members. When a person is abusive, he or she eventually loses the trust and respect of his or her partner. Abused partners are afraid to communicate their feelings and needs. Everyone has a right to feel safe in a relationship. Disagreement develop from time to time in relationship. Domestic violence is not a disagreement. It is a whole pattern of behavior used by one partner to establish and maintain power and control over the other. These behaviors can become more frequent and intense over time. They are destructive and dangerous. The abusive person is responsible for this behavior. That person is the only one who can change them. Don't wait until you and the one you love get hurt. You're not alone. Raise your voice. Patterns left uninterrupted can continue forever. Domestic violence is a pattern that unless something significant changes, it will go on and affect everyone around you, your friends, family, and your children.
No man can know where he is going unless he knows exactly how he arrived at his present place. சோழராஜன் அவன் பேரன், இவன் செந்தமிழ்நாட்டின் வீரன். பெருமையோடு தான் சொல்வேன் நான் தமிழன். சாதனை செய்யும் வீரன் நான் உங்கள் அன்பு தோழன். பெருமையோடு தான் சொல்வேன் நான் தமிழன். ஆவை சொன்ன தமிழ் மொழியும் கம்பனாவன் கவிவரையும் என்றும் எங்கும் எங்கு காக்கும் தன்மான தமிழன் நான். எங்குமான குரல் வரையில் வீரமிசையின் வழியில் திமிரும் ஒன்று உலகம் என்று உயும் தமிழன் நான். தமிழா யுகத்தின் தலைவா நீ நோபல் வெல்வது புதிதா. நாசாவின் தவ புதல்வா நீ தமிழன். வானில் பறந்திடும் நண்பா அணு ஆய்வின் வெற்றி தோழா. இஸ்ரோவின் தங்க மனிதா நீ தமிழன். உலகம் சுற்றும் துணிவும் இணைய உலகின் தரமும் திறனும் பலமும் இணையும் தன்மான தமிழன் நீ. தேசம் மாறி போகும் திசைகள் கூட மாறும் என்றும் மாறாது வந்து போக வெற்றி தமிழன் நீ. உலக நாயகன் தமிழன், நாம் இசையின் புயலும் தமிழன். சினிமாவின் நிஜ கலைஞன் இவன் தமிழன். விளையாட்டில் இவன் வீரன், கடும் யுத்த களங்களின் சூரன். வர்த்தக உலகின் வேந்தன் இவன் தமிழன். இடகடல் பலவை கண்டதும் திருவியல் கோடி குவிந்தும் சொந்த மண்ணை மறவா தன்மான தமிழன். ஓடி தமிழர் நினைவில் வெற்றி வருவே மடியில் தமிழில் பேசி தமிழில் வாழும் தமிழர் கூட்டம் நான். தமிழா 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 தமிழா. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் நீரஜ் கோபால். பாடல் வரிகள் கணதீபன் ஞானகுமரன். இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. எத்தி
பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு புடுறா புடுறா எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு எங்க ஊரு ஜல்லிக்கட்டு எதிர நின்னு மல்லு கட்டு செத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார அன்னகீரி வந்தானா மயிலக்கார செத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார அன்னகீரி வந்தானா மயிலக்கார காலையோட நெத்தியில பதக்க சங்கிலி கையிட்டா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி காலையோட நெத்தியில பதக்க சங்கிலி கையிட்டா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி எத்தி பறக்க முட்டி பாரு எத்தி முல நீயும் தொட்டு பாரு கால அது கதற விடுவால வளைஞ்ச கொம்பு கால அது வரி புளிய போல ஏ காரி கால கருத்த கால தெரிய விடும் 100 வால இறங்கி எட்டி பூடி இளவட்ட கால இறங்கி எட்டி பூடி இளவட்ட கால எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு நத்தி கால அது சுருள விடும் வால செவந்த நத்தி கால அது செதற விடும் வால ஏ மாஞ்சு புடி மடக்கி புட்டி ஒத்த கையில் தூக்கி அடி பக்கப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோழி பக்கப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோழி எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு இறங்கி வாடா நீ வீர மகன் தாண்டா இங்க வந்தா கூட நீ சீரிக்கிட்டு போடா ஏ தோல தட்டு தொலைய தட்டு அச்சத்தெல்லாம் அறுத்து கட்டு எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டு எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டு எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு எங்க ஊரு ஜல்லிக்கட்டு எதிர நின்னு மல்லு கட்டு செத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார அன்னகீரி வந்தானா மயிலக்கார செத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார அன்னகீரி வந்தானா மயிலக்கார காலையோட நெத்தியில பறக்க சங்கிலி கையிட்டா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி காலையோட நெத்தியில பறக்க சங்கிலி கையிட்டா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி இப்பாடலை வழங்கியவர் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி Festivity, இதுவே விஐடியின் festivity, festivity, oh festivity.
உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி. இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம். கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி. பல வண்ண பாடல்கள் மயிலாடும் மாட்டங்கள். பளிச்சிடும் திறமைகள் ஒளிர்விடும் சிகரங்கள். அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும். ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம். கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம். கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம். ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி. இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி. ரோசாப்பு சேலக்காரி. செந்தூர பொட்டுக்காரி. அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா. அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா. கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி. பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே. சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே. எம் மனச சுருட்டுறியே. எம் மனச சுருட்டுறியே. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி. ரோசா பூசேலக்காரி. செந்தூர பொட்டுக்காரி. அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா. அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா. கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி. பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே. சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே. எம் மனச சுருட்டுறியே. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி. ரோசா பூசேலக்காரி. செந்தூர பொட்டுக்காரி. தென்றல் காற்றை தூதனுப்பி தோற்று போனாயாம். அது ஜன்னல் வழியே வருமே என்று காத்து கிடந்தாயாம். தென்றல் காற்றை தூதனுப்பி தோற்று போனாயா. அது ஜன்னல் வழியே வருமே என்று காத்து கிடந்தாயாம். அடிபோடி பைத்தியக்காரி. சரியான மறதிக்காரி. அடிபோடி பைத்தியக்காரி. சரியான மறதிக்காரி. நெஞ்சுக்குள் நிலவ வச்சு கச்சவள் நீ தாண்டி.
ஏன் நெஞ்சுக்குள் நிலவ வச்சு தச்சவள் நீ தாண்டி. அடி அஞ்சுதமே அடி ரஞ்சுதமே அடி அஞ்சுதமே ஏ ரஞ்சுதமே அந்த நிலவே நீ தாண்டி அந்த நிலவே நீ தாண்டி. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி ரோசா பூசேலக்காரி செந்தூர பொட்டுக்காரி. ஈராக்கில் நுழைஞ்ச அமெரிக்க படை போல் தோண்டி துருவுறியே. அடி ஒன்ன தவிர நெஞ்சுக்குள் எவளையும் குடியே வச்சதில்ல. ஈராக்கில் நுழைஞ்ச அமெரிக்க படை போல் தோண்டி துருவுறியே. அடி ஒன்ன தவிர நெஞ்சுக்குள் எவளையும் குடியே வச்சதில்ல. இதய கொள்ளை அடிச்சதனாலே இருவரும் சுத்தவாளிகளே. போலி காதல் போல் நமக்கு முன்ஜாமின் வேணாமே. காதல் நீதி மன்ற தீர்ப்பை ஏற்போமே. காதல் நீதி மன்ற தீர்ப்பை ஏற்போமே. வாழும் வரை வாழ்ந்திடுவோம் வாழும் வரை வாழ்ந்திடுவோம் வாழ்க்கை சிறை கைதிகளாய். வாழும் வரை வாழ்ந்திடுவோம் வாழ்க்கை சிறை கைதிகளாய். வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி ரோசா பூசேலக்காரி செந்தூர பொட்டுக்காரி. அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா. அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா. கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே. சுனாமிய போல வந்து எம்மனச சுருட்டுறியே எம்மனச சுருட்டுறியே எம்மனச சுருட்டுறியே எம்மனச சுருட்டுறியே. பாகைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காயிருப்பாரு. பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு. பிச்சு பூவ போலத்தாம் எங்களப்பா சிரிப்பாரு. பாகைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காயிருப்பாரு. பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு. பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு. பாகைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும். மேல் சட்டை போட்டதில்ல கால் செருப்பும் கேட்டதில்ல. பாய் விரிச்சு படுத்ததில்ல பட்ட கடனால் தூக்கம் இல்ல. மேல் சட்டை போட்டதில்ல கால் செருப்பும் கேட்டதில்ல. பாய் விரிச்சு படுத்ததில்ல பட்ட கடனால் தூக்கம் அல்ல. உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு. உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு. உறங்கையிலும் எழுப்பி விட்டு தின் பண்டத்தை கொடுப்பாரு. தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல கண்ணாடியும் பார்த்ததில்ல. தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல கண்ணாடியும் பார்த்ததில்ல. உழைச்சு உழைச்சு காய்ச்சதில்ல உள்ளங்கையில் ரேகை இல்ல. உழைச்சு உழைச்சு காய்ச்சதில்ல உள்ளங்கையில் ரேகை இல்ல. பாகைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். மூளைக்காட்டு கிணத்துலதான் நீந்த கத்து தந்தாரு.
மூச்சரைக்க ஓடி வந்து சைக்கிள் கத்து தந்தாரு. மூளைக்காட்டு கிணத்துல தான் நீந்த கத்து தந்தாரு. மூச்சரைக்க ஓடி வந்து சைக்கிள் கத்தும் தந்தாரு. பலூன ஊதி தந்து பச்சை குழந்தை ஆவாரு. பலூன ஊதி தந்து பச்சை குழந்தை ஆவாரு. மிட்டாயி வாச்சு கட்டி மிராசு போல நடப்பாரு. தூக்கம் வரும் போதெல்லாம் கட்டு பிடி குடிப்பாரு. தூக்கம் வரும் போதெல்லாம் கட்டு பிடி குடிப்பாரு. காசு துட்ட தேடி தேடி கருப்படைஞ்சு போனாரு. காசு துட்ட தேடி தேடி கருப்படைஞ்சு போனாரு. அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். சித்திரம் போல் அம்மாவ பத்திரமா பார்த்தாரு. மக வாக்கப்பட்டு போகும்போது தேம்பி தேம்பி அழுதாரு. சித்திரம் போல் அம்மாவ பத்திரமா பார்த்தாரு. மக வாக்கப்பட்டு போகும்போது தேம்பி தேம்பி அழுவாரு. சித்திரம் போல் அம்மாவ பத்திரமா பார்த்தாரு. மக வாக்கப்பட்டு போகும்போது தேம்பி தேம்பி அழுதாரு. கை நீட்டி கேட்டாக்க கடவுளையும் வாங்கி தருவார். கை நீட்டி கேட்டாக்க கடவுளையும் வாங்கி தருவார். செத்து 4 வருஷமாச்சு, இனி எப்போ வீடு வருவார். செத்து 4 வருஷமாச்சு, இனி எப்போ வீடு வருவார். பாகைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காயிருப்பாரு. பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு. பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு. அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். மீச முடிக்கீரும். மீச முடிக்கீரும். மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி. மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி. மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி. மானங்கருக்குதடி. காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள. காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள. என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன். என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன். காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி. என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன். பொண்ணே என் பூங்கொடியே காலங்கடத்தாதடி. என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன். பொண்ணே என் பூங்கொடியே. மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி. மானங்கருக்குதடி. மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி. மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி. வச்ச கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி. வச்ச கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி. காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி. என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன். பொண்ணே என் பூங்கொடி.
கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே. மானங்காருக்கு உதடி மானங்காருக்கு உதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்காருக்கு உதடி. மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே. தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன். மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன். காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே. காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே. மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி. This song is presented by Spark X Music Band.
Vanakkam, Vandanam, Namaste. This is VIT Community Radio 90.8 and you are listening to Second Look. By now, you must have gotten used to my voice. As courtesy demands, to all those who don't know me, I'm Vivisha. We have a special guest today. He's been here before. And now let's welcome Gaurav onto our show. Hello, Gaurav. Hi, Vibisha. Hello, everyone. And everybody, today is Gaurav's birthday, so let's wish him a big happy birthday. Happy birthday, Gaurav. Thanks a lot. Thank you. So, how was your weekend? It was boring. I was watching the movies I had already watched over and over. And this movie, Now You See Me, and its sequel too. What a movie. I have to tell you, this is my favorite. I have watched it several times, but I still wouldn't mind watching it again. Why don't we talk about it today? Yes, let's do it. Now You See Me is a 2013 American thriller film directed by Louis Leterrier and written by Ed Solomon and Boaz Yakin. The film features an ensemble cast of Jesse Eisenberg, Mark Ruffalo, Woody Harrelson, Melanie Laurent, Isla Fisher, Dave Franco, Michael Caine, and Morgan Freeman. The plot follows an FBI agent and an Interpol detective who track a team of illusionists who pull off bank heists during their performances and reward their audiences with the money. The film premiered in New York City on May 21st, 2013, before its official release in the United States on May 31st, 2013 by Summit Entertainment. The film received mixed reviews from critics but became a box office success, grossing $351 million worldwide against a budget of only $75 million. The film won Favorite Thriller Movie at the People's Choice Award in 2014 and also received nomination for Empire Award for Best Thriller and Saturn Award for Best Thriller Film and Best Music. A sequel was also released on June 10, 2016. Four stage magicians, J. Daniel Danny, Merritt McKinney, Henley Reeves, and Jack Wilder are each given a tarot card that lead them to the same empty New York City apartment, where they find information from an unknown benefactor. A year later, the four perform their first major performance as the Four Horsemen in an elaborate Las Vegas show funded by insurance magnate Arthur Tressler. Their final trick appears to transport one of the audience members to the vault of their bank, the Credit Republican in Paris, where stacks of new euro bills are stored. At the magician's commands, the fans in the vault activate, drawing the bills into the vents and then showering the Las Vegas crowd with them. The euros are shown to be real, and the vault in Paris is found to be empty of its recent shipment of euros, leading FBI agent Dallin Rhodes and Interpol agent Alma Dre to be partnered and investigate the horsemen. The two question the magicians but have no evidence to hold them. Dallin and Alma turn to Thaddeus Bradley, a former magician who now helps to explain the tricks behind other magic acts. Thaddeus demonstrates how they used a mock vault under the Las Vegas stage and that the group must have stolen the money in Paris before it arrived at the bank, replacing it flash paper that left no evidence. Dylan, Alma, and Thaddeus follow the horsemen to their next show in New Orleans, where the final trick appears to transfer millions of dollars from Tressler's private accounts to those in the audience, made up of people that were denied insurance claims by Tressler's company in the wake of Hurricane Katrina. Dylan and Alma attempt to apprehend the four, but the magicians elude capture. Tressler hires Thaddeus to expose the horseman in revenge for the loss of his money. Alma investigates the horsemen and determines they're connected to a group called the Eye, a small group of magicians that claim to have access to real magic. She finds out one of the Eye's members, Lionel Shrike, had previously been exposed by Thaddeus but died in a locked safe escape trick he was performing to try to regain his standing. Alma suspects a fifth person is aiding the horsemen. Alma research leads the FBI to the New York City apartment, where they raid it. The other three escape while Jack recovers numerous documents and then leads the authorities on a high-speed car chase. Jack loses control of his car, causing it to flip and catch fire. Dallin is unable to save Jack, but manages to recover the papers, pointing to the horseman's next planned crime, stealing millions of dollars in cash
out of a large safe. Dallin, Alma, and Thaddeus find the safe has already been stolen, and when they track it down, its contents have been replaced with balloon animals. The horsemen broadcast they will perform their final show that night at 5 points, inviting the public to attend. The FBI and police converge on the scene and amid the chaos search for the horsemen. The remaining horsemen appear to the crowd, giving the fans a farewell and a message about an ulterior purpose, and then run to jump off a roof. Dylan attempts to shoot them, but Alma holds him back. The three jump, turning into a shower of money over the crowd. The money is counterfeit, but the audience's race to collect it prevents the authorities from tracking the real horsemen. After the show, Thaddeus walks to his car, only to find it full of money stolen from the safe, and he is arrested. Dallin speaks to Thaddeus in jail, where Thaddeus slowly comes to realize that Alma's theory was correct, and Dallin was the fifth horseman. Dallin quietly walks away. Elsewhere, the horsemen, including Jack, who had faked his death, meet in Central Park and use their tarot card to turn it on. Dallin arrives and welcomes the four to the eye. Later, at the Pond Day Arts, Dylan meets with Alma and reveals he is Shrike's son. He brought the horsemen together to get retribution for his father's death. The Elcon Safe Company for providing a faulty safe that led to the accident. Thaddeus for humiliating him, and the Credit Republican and Tressler's insurance companies failing to pay out afterwards. Alma, who has come into a romantic relationship with Dylan, decides not to turn him in. She takes a lock and a key that Dylan produces, putting the lock on a chain fence and throwing the key into the Seine. Now, I think that's enough for the first part. Let's talk more about the sequel, shall we? Oh yeah, let's talk more about the sequel. The quirky Robin Hood magician, thieves written for another massively overlong, overcomplicated and interesting caper. Prestidigitating more bad guys out of their ill-gotten gains. Basically, we encounter the same problems of putting magic in a film. Magic is great in real life, but in a made-up world, it becomes strangely pointless. Because the entire artifice of fiction in the movies is itself a magic trick. And the challenge of a magician's illusion is nullified from the outset. Anyway, Woody Harrelson, Jesse, Dave Franco and Mark Ruffalo are back, and they have a new edgy magician with them, played by Lizzie Kaplan. They are the horsemen who had gone to ground after the last movie, but now are bamboozled and chivied and sort of zugzwanged into breaking cover for a new spectacular job at the behest of the creepy young billionaire played by a bearded Daniel Radcliffe. There are some nice moments when the gang outsmart their opponents, and an amusing, if typically overextended sequence when our nimble-fingered heroes have to hide a single playing card-sized circuit board from people trying to search them. But it's sort of like a mission impossible without Tom Cruise. Or maybe they are all Tom Cruise. Now You See Me Too is a 216 American thriller film directed by John and written by Ed Solomon. The film stars are ensemble cast that include Jesse, Mark Ruffalo, Woody, Dave, Daniel, Lizzie, Jay, Sana Lathan, Michael Caine, and Morgan Freeman. It is sequel to the 2013 film Now You See Me and follows the four horsemen who resurface and are forcibly recruited by a tech genius to pull off an almost impossible hit. On July 3rd, 2013, a sequel to Now You See Me was officially announced to be in development. Filming began in November 2014 and lasted until May 2015. The film was released on June 10, 2016 by Summit Entertainment and received mixed reviews from critics, grossing over $331 million worldwide. However, it was a disappointment in the domestic box office as it failed to exceed $100 million. As well as starring in the film, Jay also composed and sung the ending theme, Now You See Me. 1 year after outwitting the FBI, the remaining members of the Four Horsemen, Jay Daniel, Merritt McKinney, and Jack Wilder, are in hiding, awaiting further instruction from the Eye, the secret society of magicians
they have been recruited into. Atlas, having grown tired of waiting for a mission, seeks out the Eye himself. His search leads him into an underground tunnel in which he hears a voice that tells him that his wait may be coming to an end. The horseman handler, FBI agent Dylan Rhodes, ultimately assigns them a new mission, exposing corrupt businessman Owen Case, whose new software secretly steals data on its users for Case's benefit. Lula is added to the team to replace former member Henley Reeves, who has left the Horsemen. The Horsemen hijack the launch party for the new software, but the show is interrupted by a mysterious individual who reveals to the world that Wilder, believed to be dead, is actually alive, and that Dylan Rhodes is their mole, forcing Rhodes to escape. While escaping, the horsemen enter their escape tube on a roof and emerge in Macau, where they are captured by and Chase McKinney, Merritt's twin brother. The horsemen are then brought before Chase employs technology prodigy Walter Marby, Case's former business partner who faked his death after Case stole Walter's company. Marby conscripted the horsemen into stealing the data mining device developed by Case to prevent Case from using it. The chip allows the user to decrypt and access any electronic device around the world. Atlas agrees to steal the device and contacts the Eye to arrange the device handover once stolen. Meanwhile, Rhodes is branded a fugitive and forced to spring his rival Thaddeus Bradley, whom Rhodes blames for the death of his father, out of jail for help. The horsemen infiltrate the facility and steal the chip. Atlas is then confronted by Marbury, revealing that Atlas had been fooled into thinking that Marbury was the Eye. Rhodes intervenes and pretends to retrieve the device but is captured by Marby's force and taken to a nearby yacht, where he learns Marby is acting on behalf of his father, Arthur Tresser, the businessman whom Rhodes employed the horsemen to expose in the first film. Tressler plays Rhodes in a replica of the same safe that his father dies in and leaves him to drown, but Rhodes escapes. After the rescue, the horsemen find that the chip they had stolen appears to be a fake. Rhodes and the Horsemen broadcast that they will be performing live in London at midnight on New Year's Eve. Marbury and Tressler think that they have the computer chip. They make haste to London, where the Horsemen are performing a series of tricks live on the streets. Marbury, Tressler, and Chase discover that Rhodes is still alive and capture the five before boarding them on his private plane. Marbury takes the chip card from them, and Rhodes, along with the other horsemen, are thrown out of the plane in flight. However, Tressler finds that the plane has never taken off, and instead they were tricked into boarding a plane on a barge in the middle of the river Thames. The criminal activities being broadcast live to the world by the horsemen in the process. Marbury, Tressler, and Chase are arrested by FBI, and Rhodes entrusts the information they have gathered on the real criminal activities to the FBI, who allows him to a head start to escape. Rhodes and the horsemen are then taken by Lee to a secret library in Greenwich Observatory, where they are reunited with Bradley, who reveals himself to be the senior in the Eye's leadership and Leon partner, having as his rival as part of the mutual act. Before Bradley leaves, he asks Rhodes to be his successor in the Eye and requests that the horseman ignores a curtain. The horsemen with Rhodes go behind the curtain and finds a door behind it. They enter the room and find a staircase. The camera zooms out to the stairs, forming an eye. All said and done, I am a fan of the original Now You See Me. It was a breathlessly exciting heist movie with flashy visuals and a great cast. And in paper, director John M. Chu has followed the recipe properly. He has reassembled the four horsemen who have been on the run since the last movie ended. His two new additions to the already excellent cast are without doubt the best thing about the film. Both Lizzie Kaplan and Daniel Radcliffe bring with them a genuine energy that is visibly missing from most, if not all, the returning actors. And who could blame them? This film is bolted miss. It runs at a fair estimate about 30 minutes too long. It is sawed in half by a screenplay of astounding stupidity, the kind in which several characters exist only to spout exponentially dialogue.
It makes even Jesse an actor who is incapable of delivering a bad performance unless he is in a movie called Batman vs Superman: Dawn of Justice boring. A highlight of the first movie was its excitingly well done heist sequences. Similar scenes this time around are so shoddily written, even the most novice audience members will likely find dozens of movie breaking plot holes. No joke, the single most important heist of the movie hinges exclusively on the hope that the bad guys don't doubt Woody Harrelson when he coughs and says he's allergic to hermetic seals. The film make a genuine attempt at fleshing out its world, which in all honesty is probably done just to have material for another sequel, but at least it tired. As for its single-minded dedication to proving at least one plot twist every 2 minutes, I have no explanation. Its effort to say a step ahead of the audience come across as an insult instead. By not committing to logical arcs, the characters are all rendered meaningless. When any character in the film can turn on a dime without any prior indication, it robs them of any chance they had been relatable. Hey, you fabulous listeners! I think it's time for us to stop talking and let you guys watch this film. Keep listening to Second Look on VIT Community Radio 90.8. See you next time. Until then, it's a big bye from Vibhi Shankar. Bye. It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claim that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie Padinaru Vaidinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, Let's give a try. but only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Rektarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom.
No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Raktarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Nadraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Nadraj was the matchmaker for Padma. When the story of the Raktarashas reached the three friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. Three friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan. Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav. Oh, that old man. It's all gone with him. Aji. Gone? No, it still exists in you. Raghav. Me? Aji. Yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav. But that's not all. Mohan. I have several experiences of witnessing tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav. Okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan. Raghav, na? Wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the three lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village, from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me. Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead.
Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind her blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you are not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man? Please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?"
Padma looked at Raghav with an expression that signaled proceed. Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake? Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. Padma, don't worry, you will get your reward. The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello listeners, you're listening to VIT Community Radio 90.8. This is your show Travel Bonanza with your host Ashika, the show where you will get to explore the globe through the radio. Today we shall explore God's own country. Yes, we all know it. It's Kerala, of course. It's a vast place, an entire state, of course. But I had managed to explore it in just one whole week. So you have various destinations. You have the capital, which is Thiruvananthapuram, or as we call it, Trivandrum. Then you have Cochin, the port city. There is, of course, the Venice of Asia, as we call it, Alleppey. And how could I miss a place drastically different from the rest? A hill station right in the middle, Munnar, of course. And not to forget Wayanad. So many places, right? So where to begin, how to go, what to eat, we shall cover it all. You can start off with Cochin or Trivandrum, as these cities are very well connected. So how to reach this city? You can take a train, flight, bus, anyway, and you would get there. I landed in Cochin first when I had chosen to visit Kerala. So Cochin, discover the European legacy and the historical phenomena of the city. There are various tourist destinations. The first, you must visit the Chinese fishing net. This was set by the king Kublai Khan in the 14th century. The fascinating thing about these fishing nets is that it is still used by the fishermen. So please do not miss this spot as you get to see an actual demo of the specially designed net. The second one, and the most important destination in Cochin. Cochin is the route through which the European explorers took their first step in India. Thus, their traditions are etched into this city. You have the European churches of Cochin that you must visit. The first church that you should visit should be St. Francis. It's one of the oldest European church by the Portuguese. Also, it is the burial place for Vasco da Gama, the most famous explorer of India, as we all know. The burial place is a cemetery where several other soldiers also rest in peace. So you must pay a visit to this church. The second one is a very impressive church. It is called the Santa Cruz Basilica, one of the largest churches in India, and a magnificent one, that too, with artworks like murals, frescoes, and these signify Jesus Christ's life. Now we talked about churches. Now how about the other side of the culture? This place is Madan Cherry Palace. This is a definite visit and was built for the king of Cochin by the Portuguese. It depicts the Hindu mythology. So you see the vast difference from churches to the Hindu mythology. The next destination is even more diverse than this. This represents the Jewish culture. You must visit the synagogues that are present all over Cochin. One of them is the Pardesi synagogue. It is one of the oldest and the most active synagogue of South India. Before you leave from Kochi, don't forget to stroll through the streets of the Jew town.
that illustrates a bustling spice trade market even today. You will also get the feel of being in a whole new destination with the fragrance of the Jewish culture lingering through the town. So do not miss the Jew town and do visit the synagogues of Cochin. So that was Cochin for you guys. It has the different cultures all mixed together in a cocktail just ready for you. So do visit Cochin. It should be a top priority of visiting Kerala. Now the second destination is the Venice of Asia. That is Alleppey. In this destination, there are no streets. There are only backwaters that you can stroll through. You can literally row a boat around the streets of this town. This is a beautiful town completely surrounded by the magnanimous backwaters. Now the best way to tour this destination is by booking a houseboat or even staying overnight in the houseboat. The houseboat is an experience in itself. The beautiful mobile house slowly takes you across the waters. The houseboat is a thatched, magnificent structure with all required facilities. The interesting aspect of so make sure that you book the houseboat and have the time of your life in Alleppey. Now the interesting aspect, let's get to that. The food. Yes, always the most exciting part, isn't it? Now let's get to the food which I experienced in Alleppey. They let you fish from the houseboat, and the fishes, prawns or the lobsters that you catch are cooked in your own style as per your taste. So when I went, the cook had prepared a delicious lobster from the lobster that we managed to catch. So do go there and fish from the houseboat itself. Now those who are not interested in the whole calm, tranquility, composure of nature, you can go for an adrenaline rush of kayaking. You can kayak through the backwaters of Alleppey, and it will be definitely not something to miss. So do go try that out. So everybody do pay a visit to Alleppey, the highlight of Kerala. If you visit Kerala and you do not go to Cochin or Alleppey, it is definitely a miss. So do go to Alleppey and experience the Venice of Asia. You will unanimously be blown away. Now moving from there to a whole new altitude, to the hills of Munnar. This will cool all the heat from the rest of the destinations that you will visit. The ideal hill station to get away. There are plenty of hillside resorts to relax and get the aesthetic sense of. Munnar is a perfect weekend getaway to just stay in tranquility. But for those who want to go out there and explore, there are always destinations in and around Munnar. So I'll go through that for you guys. First, there is the tea museum. You get a glimpse of the working tea factory, one of the biggest in India. So do not miss that. It is in Munnar. Apart from that, as you drive kilometers away from Munnar, you have various national parks, bird sanctuaries, and you can get to the wildlife as close as possible. The first is the Ernakulam National Park, a 16-kilometer drive from Munnar, where you can see the endangered species of the Western Ghats. So whether it's the animals, whether it's the flora or the fauna, this is it. So guys, do go to this national park. Now the second destination is the Tattikad Bird Sanctuary, a serene park where over 270 species of birds flock, of course in certain seasons. So do go there through the migration period. Another tourist spot close to the wildlife is the Chinnar Wildlife Sanctuary, which is 16 kilometers north of Munnar. This sanctuary is another home to the wildlife of the Western Ghats. So do not miss it if you are in and around Munnar. So that's what you can do in Munnar. So apart from these destinations, we have a person who is willing to share her experiences in Kerala. And this destination is very different, so I hope you enjoy it. So ma'am, what's your name? My name is Aparna and I am a student in VIT University doing my software engineering. Okay, so can you tell us about the destination you often visit? Okay, so this happened during my last monsoon vacations. Like I visited Wayanad. Wayanad is basically one of the 14 coolest districts in Kerala. And then if you're looking for a holiday destination, this is probably the best place that you can ever visit. Wayanad itself means the land of paddy fields. So you can find a lot of place under forest cover, plantations, paddy fields, a lot like that. And then when you travel itself, you'll feel the warmth and the beauty of the place. So
If you're asking about my trip, I can say that the trip was very adventurous for me. Usually it takes 2 hours from my place. I belong to Calicut actually, so I travel for 2 hours and then only I reach the place. Okay, so it's a hill station. So how do you plan your travel? It's just a 2-hour journey. Like you can take bus or car or any other mode of transportation. Even buses are you find buses within half an hour, so you can visit at any time of the day. So I would prefer only the bus journey because when you travel, when 9 hairpin curves are there, out of which third one is very prominent. Usually most of the tourists, they get down at this place and they enjoy the beauty of the place. So when you travel in bus, you can actually feel the beauty of the place. So, yeah. Yes, the hairpin bends must be very adventurous to drive on, whether you're going by a car or a bus. So anyway, tell me, how is the climate of this destination? Climate all through the year, you can say during January it's usually cool, but I would prefer if you're planning to go for a holiday, it would be better if you go during December because that time the place will be cool. It will not be that cool, but then it will be moderate. Throughout the year, the climate is always very chilled out. It's a very nice place to settle down, usually. A nice place to relax. So what do you think is the best time to visit Wayanad in the whole year? I think it would be November to December. Yeah, that's the best time that you can visit the place. Okay, so tell us about the prime locations to visit, the tourist attractions in Wayanad. Okay, tourist attractions, there are so many places actually. There are dams, there are coffee, tea plantations are there. And then you have this Edakal Caves, Pukod Lake. Due to some time problem, I couldn't visit most of the places. So I visited Karapuda Dam and the dam, it was very beautiful. Usually they have a major part of the dam as a irrigation purpose, and then tourists keep visiting the place, and then you have to travel a little bit inside. You have to go from Wayanad also, you have to travel a little bit inside to reach the place. And yeah, that's it. The place is very beautiful. Okay, what about the tea and coffee plantations that you were emphasizing about? Okay, tea and coffee plantations, even when you start from the bottom of the hill, if you go, while going itself, you can see the plantations. And if you separately want to visit the place, you can just get into any of these tea estates, and then you can visit the place. There are several brands, like including local and good brands are there of tea coffee plantations. And then yeah, that's it. It's very nice, especially when you travel in the morning, or it'll be very foggy. It'll be very nice to see. It sounds very beautiful. So apart from Wayanad, there are other hill stations in Kerala like Munnar. So how do you think Wayanad is set apart? Okay, Munnar, even if you ask anybody about Kerala, the first hill station that comes to one's mind is Munnar. Munnar is very common, but then most of the people doesn't know about Wayanad. So I think it's less populated and less polluted when compared to Munnar, if you take the current situation. Yeah, that's it. So obviously that makes it a better place because people do not know about the tourist destination. Anyway, tell us about the Wayanad cuisine. Okay, Wayanad cuisine. Of course, food is the most important part, but yeah. Food is very important. So they have normal food items that they usually eat, the food items that are consumed by the other Keralites usually. And then most of the things that you get there, they are very fresh. Since it's a hill station, you can actually expect good vegetables, everything. And even while you're traveling, you can find the roadside stops where they sell coffee, tea and all. So I think that captured my this thing. I found that as more catchy compared to the other big hotels that were there. So you should definitely try out the local tea shop. That's one of the best places that you can go as a tourist. Yeah, Kerala tea stalls are very famous. So you guys better visit that place. Okay, so I want to talk about one more destination, and that would be Bepur. Bepur is around 20 minutes from my place. I belong to Calicut, basically. So you can take car or bus or anything, and then you can reach the place. It would be better if you take car because that will reduce the time to reach the place. So what type of place is this? Is it a beach or like a national park or what? No, it's not a national park. It's a beach area. It's very beautiful. It's like a beach port. You can say it's more like a port. So much of fishing activities happen there. And then a lot of tourists visit there. Usually family, they spend their time in the evening or morning. You can even take a evening walk or
morning walk. Morning walk would be very nice. I usually visit the place sometimes. Sometimes I go there in the morning along with my parents. It used to be very nice. Yeah, that's it. So it's a beach, but it's a famous one, so it must be pretty different from the regular beaches you see in and around Kerala. So what's so special about this destination? So, talking about the speciality of the place, it's like the main attraction about this place is that you can walk through the pathway, and the pathway is extended towards inside the sea, inside the sea as in towards the horizon. Yeah, it extends for around around 2 kilometers. Around 2 kilometers, and you can walk. It actually takes a lot of time to reach from one end to the other, and people, they spend their time sitting on the rock side, and on the rock side you can see this small tiny crabs crawling around, and then boats, people busy with fishing, and in the evening if you visit you can see people flying kites near the shore side. So the whole scenic beauty, or whatever you call it as, it's very nice, it's very beautiful, and you will not get to see anything like this anywhere else. So this is definitely a beach that you should visit. So Kerala is full of diversity, different cultures. So how is this place linked to the culture? Okay, about the culture, the major population of this area, it's populated by Muslims usually. You can find a lot of Muslims there, and then they have their own business people. They stay there usually. And one other major thing that I noticed when I visited this place was the population of goats. I would say goats, and it has a story behind this. The thing is, there used to be one famous author. His name is Muhammad Bashir. So he is very famous for his short stories and novels. And then one of his main work was Pathumed Adu, which means Pathuma's goat. Pathuma is a person's name basically. And he has written so many other small short stories also. People still read it. That's the best thing, and he's well known among most of the Malayalis. Yeah, that's it. Goats. So probably the population of goats is more than the humans in that place. Yeah, kind of. You can see goats anywhere, like in each and every corner you can find them staying. They're basically very innocent creatures. They don't do anything. So Aparna, what are the other places to see within that beach area? Other places, I can say that the pathway that I was talking about, there are two sides of it. One is nicely built, it's made properly, but the other side, it's more like a forest covered area. So to reach that side, you have to cross from one side to the other. So they usually don't have proper boats to cross from one place. So it's like they have something that looks like a raft, similar to a raft. It's square in shape. I don't know what you call it. So that's how you reach there. And then when you reach that side, you can find this lighthouse too. You can find the lighthouse, and they start emitting light at night, and which is useful for the boats and like the fishing people, in the night. Okay, thank you so much for informing us about this destination. And do you have any suggestions or any further information to share with? Okay, if you are planning for a visit to Kerala, I can say I can talk about one more destination. It's Adirampalli Waterfalls. It's in Chalakudi. I didn't even dream of going to that place. Actually, I visited the place as a part of my friend's cousin's wedding. So one evening we just went to the place, and that place is very beautiful. It's a waterfalls. So the thing is, so how do you reach the destination? Okay, reaching the destination, I don't remember the place exactly, but then it took around 1 hour from my place to the destination. So if you... Your place is Calicut? No, not Calicut. I visited my friend's place actually. So it's not in Calicut, it's in Thrissur. It's in the district called Thrissur. So basically it's connected by buses or even trains? Yeah, if you are taking a train from Calicut, it will usually take 2 to 3 hours, and from there maybe you can travel for 1 more hour, and then you can reach the destination. Okay, so wherever you are, whether you're in Vellore or anything, there are train connections to the place. Yeah, you can travel from any part of the state or other neighboring states. You can easily travel to the place. Just that from Thrissur you will have to take extra 1 hour maybe. And talking about the place, it's very beautiful. It has forest area. It's more like in between a forest, and then you can find the shallow part as well as the falls part. Like and they have
restrictions towards boundaries where you are not allowed to go after a particular limit, and you can find a lot of monkeys also there. So whenever you're traveling, make sure that you don't have anything big food items with you. And then the best part is you have to go to the down falls part, the main part, and it's not like a normal waterfalls. You have to travel down. It's more like a trekking experience. It will add it up as a trekking experience. You can add it up as a trekking experience too. And when you reach the falls, it's very nice. Like water, it literally sprinkles on your face. You can feel the water sprinkling on your face. Sounds beautiful. Yeah, it's very nice. And yeah. So this waterfalls, I've heard it comes in certain movies too. It's a prime tourist, not only tourist, sorry, a film shooting area, right? Yeah, so many Malayalam movies have been shot there, and even Hindi movies. I can say most of them would have seen this movie called Ravan, where Aishwarya Rai, she makes a leap from the top to the bottom. So that was shot from Adirampalli only. It's very nice, very beautiful. So guys, it's definitely a place to visit and it sounds really beautiful. Thank you so much, Aparna, for joining us. And you told us about, you rather informed us about 3 destinations. So thanks a lot. And destinations that are actually not really famous to the people who visit Kerala. So do visit these 3 destinations and let us know how it is. So thank you so much, Aparna, for joining us today. And thank you, Ashika, for giving me this opportunity, and I look forward for more opportunity to talk about the places so that people can at least know and then they can visit the place, because there are so many places that nobody knows, so many places that people should know about. So I think you are doing a good job making such a show and making people aware about these places. So thanks for that again. All these 3 places. Anyway, thank you so much, Aparna, for joining us today. This opportunity to talk about this place. I really want everybody to visit this place once in their lifetime. Yeah, that's it. So guys, I hope that was very informative and I hope you guys do visit. Kerala is known for its Malabar cuisine, ranging from soft appams to fish mole to payasam, coconut flavored avial. This is a variety to satisfy every taste palate. This is getting me super hungry already, thus let's change the subject. And before we close in and you all leave Kerala, do not even think about not embracing the Ayurvedic spas which are sprayed across Kerala. This will soothe your body and soul as your senses come alive through the Ayurvedic massage. So everyone of Vellore, I've told you all the must-dos of Kerala, the indefinite places to visit, the cuisines to entangle in, and how to revive your senses. I've covered only half of Kerala. So do stay tuned further to explore God's own country, sometime probably in the near future. I hope you enjoyed traveling through this state filled with a deep-rooted culture and tradition. So do visit this truly beautiful tourist destination. This is definitely the closest to nature. Until then, stay tuned to Travel Bonanza, same time, same show, but different destination. This is your only host, Ashika, on VIT Community Radio 90.8. This was Travel Bonanza with your host, Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing betel leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more as I sat there inhaling the fresh smell of pan. I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me
with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife since her husband became a panchayat member. Being the senior-most person in the area, people from the surrounding area called her great-grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari, but only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back.
roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say." But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. In today's Noble Lecture, we have a lecture on Organizational Development delivered by Professor Sumati GN, VIT University. Welcome to Noble Lecture. I'm Dr. Sumati GN, Associate Professor, VIT Business School, VIT University. In this session, we are going to talk about organization development. You all know today change is permanent and no organization can escape from that. And they are facing multiple challenges and threats. Though there are many ways to cope up with these challenges, one important way is through organization development. That's why a course on OD, organization development, will help you to identify the problems in the organization and you will know how to take advantage of the opportunities so that you could solve your problems and better over time. And more importantly, if you know, the companies are valuing the employees the most. That's why they call the people as assets of the organization. Why do you think? That's because people are rare, unimitable, and they are found to be valuable. Why do you think such valuable importance is given to people? You find many organizations using similar technology, similar methods, similar process. But why one company is very successful and why not? The answer is, it's because of the people in the organization. So any step that an organization takes to improve the organization or to improve the company is only through by means of improving the conditions of people lives in the organization. And this is the base for OD. OD is not a new concept. It dates back to nearly 1950s through action research. Kurt Lewin, a German-American psychologist, was the first to study the group dynamics and organization development. And he stated that OD is as good as practical, where it is emphasizing both the practical and theoretical side. Why are we focusing both practical and theory? Because any theory without practical application is of no use. And any practical use which is not based on the theory can't be taken as valid and you can't look for the sustainability in that. And that's why OD is talking about both the sides, both your practical part and your theoretical part. So to make your organization more effective, more productive, and make your employees more satisfying, the organization need to change. So there's no escape to cope up from the change. So the organizations have to undergo the change process. So where do you think the change is required? It is required at all levels. At the level of the strategy, at the level of the technology that is used in the organization, in the structure of the organization, at the process level, and even at the individual level. I guess many of you would have read the book on Who Moved My Cheese, authored by Spencer Johnson.
You know what the author has highlighted? The author is saying that unless you are updating yourself to the current technology, the current skills, you become extinct in the organization. So you can't always rely on the comfortability of the existing skills. You have to upgrade. Otherwise, you will be making a fatal flaw. So with this introduction about OD, in this session, you're going to talk about three things. One, what is the application of OD at Vodafone? In this session, we are going to talk about three things. Number one, what is the application of OD at Vodafone? And then try to understand the meaning of OD. And finally, let's learn about an OD intervention technique. None of us will forget the Zuzu ads of Vodafone. And also now a musician comes and he's playing with his instruments. And he find people were not looking at him. So he started to play all the instrument at one shot. So what does it mean? If you get many things in one shot, people are attracted and people love that. And that's what the global communication technology company Vodafone is doing. It's the early leader in the mobile technology market and it's now making a revenue of 23 billion rupees, employing about 91,000 employees and spread across worldwide. How did Vodafone make this achievement? It doesn't happen overnight. Vodafone has rightly realized there's a need to change, and this change has to come from command and control culture to culture of empowered teams, shared learning and development, speed and accountability. You all know changes would not happen over time. Rome can't be built in a day. So what did Vodafone carry out to make this cultural change? The company developed shared values, introduced IT system, and this IT system helped people to share the information across major divisions and enabled cross-functional learning in Vodafone and also developed team building programs. So does it end with doing all this? No. To support all these initiatives, Vodafone implemented a leadership coaching program. In this coaching program, top managers learned how to conduct performance reviews and how to set goals for the employees and also to coach the teams. Following this program, managers attended one-to-one coaching session with the professional coach and they learned how to set coaching goals for the participants. And also they learned how to implement the skills they learned in the program. As a result of this program, managers were able to delegate to more teams and the teams started to solve their problem by themselves. So what happens here? First part, Vodafone felt that a change is required and it started with many initiatives. And to support these initiatives, there was a leadership coaching program where the people inside the Vodafone understood how to train their employees. As a result of this, team began to feel more confident in their decisions because the manager trusted them. So trust is a real important thing which is playing here. When a company is going for a change, I must feel that my supervisor is supporting me and this trust helped them make decisions on their own. This successful change implementation at Vodafone did not take overnight, and this gradual evaluation made Vodafone very successful. And now the change has become the part of Vodafone and they have standardized the cultural values. The change has been part of the Vodafone and the Vodafone has now standardized the new cultural values. So with this first introduction about how OD is implemented in Vodafone, now let's look at the definition of OD. There are many definitions given by many authors. If you take the definition of Richard Beckhardt in 1969, he defined OD as a planned effort, organization-wide, that is managed from the top to increase the organization effectiveness and health through planned interventions in the organization's process using behavioral sciences knowledge. If you look at the definition given by Richard Beckhardt in 1969, OD is a planned effort, organization-wide effort that is managed from the top to increase the organization effectiveness and health through planned intervention in the organization's process using behavioral sciences knowledge. If you look at this definition, he is focusing on the major part, which is the planned effort. So if you think like I want to change my dress today, you can change your dress immediately. But can you do that with respect to an organization? You can't. It's a planned effort. Everything has to be planned. And you talk about organization-wide intervention. That change is not implemented at the individual level or at the divisional level, but you're talking about a change which is implemented throughout the organization. And more importantly, the support from the top management. As you looked at the example in the Vodafone, the top management came up with the leadership coaching program that is supporting the employees to implement the change process. And finally, why all these are done? All these are done to make your organization more effective.
and you're using the knowledge of behavioral sciences. This is one definition by Richard Beckhardt. Now there's another definition given by Burke and Bradford, 2005. And here the definition of OD is based on three things. Number one is set of values, which is largely humanistic. In the beginning we said that whenever a company tries to improve or make any changes in the organization, that has to benefit or that has to improve the lives of the people in the organization. So the base for OD is improving the lives of the people. So you're basing OD definition itself on the humanistic values. The second is application of the behavioral sciences. And third is open system theory. Based on these three values, OD is defined as a system-wide process of planned change aimed towards improving overall organization effectiveness by way of enhanced congruence of organization dimensions such as external environment, mission, strategy, leadership, culture, structure, information and reward systems, and work policies and procedures. This is a very big definition. Maybe we'll look at closely. If you take the definition of Burke and Bradford, the first part is also talking about planned change, and it is towards organization effectiveness. But the key part here is the organization dimensions have to be in congruence. When a company has a strategy of low cost, accordingly, the company's structure, information, reward system has to be aligned with the low cost strategy. Or if the company is looking for leadership strategy, the structure, information, and the other practices and policies have to be in line with the strategy. So the focus is more on alignment of the congruence of the various dimensions of the organization. Now you have seen two definitions, one by Beckhardt, other by Burke and Bradford. If you see both the definitions, there are some consistent terms. If you see both the definitions, you find consistent themes in both the definitions. One is the outcome of OD is organization effectiveness, and they stress the application of the knowledge gained through social and behavioral sciences, and it is more towards improving the lives of the people. So with this, we have completed the second part, the definition of OD, and the third part is knowing about an OD intervention. Every time we think of a problem and try to find a solution, so you call that as a post-mortem analysis. I identify the problems within the organization and I try to find solution for the problems. This is one way of improving the organization. What is another way? Which is, you all know, that is the SWOT analysis, SWOT, where you look at the strengths, weaknesses, opportunities and threats, whether it is for an individual or for an organization. So when you build up the development process based upon the strength you possess, what do you do there? You're trying to find out the strength in the organization, the positive aspects of the organization, rather than addressing the negative aspects. By this way, you're building your development procedures based upon what are the things in which I'm good at. That is called as appreciative inquiry. This is Ronald Lippert began to engage organization members in thinking about preferred futures. So what does this mean? This means that you put your organization members into action. It's not only you think, you make others also think, try to identify what are the different ways in which my organization can focus on. That method is called as large group intervention, where you bring lot of people and lot of people think together and try to emphasize what is the future of my organization. This large group intervention emphasizes two things. The first is attention to a future organization member's desire, and second is gathering the whole system, or if not possible, a representative of a large cross-section system. So the first thing is I look at what people desire. What do I think? Or Vodafone want to be in 2020? Or what do I think my organization have to be in another 10 years time? So what is my desire about my organization? And second part is I'm bringing the whole system. When you bring the whole system, it becomes a representative of the organization. So what happens there? In the large group intervention, you make changes in terms of business strategies. You develop a mission for the organization for the next century, and you come up with a participative culture in the organization where teamwork is given more importance. There are different varieties of large group interventions like future search, real-time strategic change, open space technology, participative design workshop, simulations, workouts, conference model. An organization can use any of the large group intervention techniques and bring the people inside so that the organization can be pushed to the next higher level. In this total session, we talked about three parts. One, how OD is applied at Vodafone. Then we looked at the definition. And last, we looked at the appreciative inquiry. So OD is a process wherein which the company is trying to make the organization more effective, try to solve the problem in the organization, not only by itself, by making the people
desire to understood and putting the organization to the next higher level. Hope this session is really useful in giving you an overview about OD and how OD is important and what kind of intervention can be used in the organization. Thank you. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லாரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன்னா உங்க தோழி அட்டானா. ஃபீனிக்ஸ் பறவையை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி கேள்விப்படாதவங்களுக்காக நான் இப்போ சொல்றேங்க. ஃபீனிக்ஸ் பறவை பாத்தீங்கன்னா இறந்து போனா கூட தன் சாம்பல்ல இருந்தே மீண்டும் பிறக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது. இந்த ஃபீனிக்ஸ் பறவை கிரீக் மித்தாலஜில ரொம்ப நாள் வாழ்ந்த பறவையா சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரியான ஒரு பெண்ணை பத்தி தாங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். தன்னுடைய வாழ்க்கை எரிந்து சாம்பலான நேரத்துல மீண்டும் மறுஜென்மம் போல ஃபீனிக்ஸ் பெண்ணாக பிறந்தவங்க தான் அஞ்சலி ராஜகோபால். அஞ்சலி ராஜகோபால முதல் முறை பாக்குற யாருக்கும் அவங்கள இன்னொரு முறை உற்று பார்க்க சொல்லும். காரணம் அவங்களோட வித்தியாசமான தோற்றம். இப்ப நம்ம பாக்குற இந்த அஞ்சலி தான் நிஜம். 12 வருஷங்கள் ஓடி போச்சு. அப்ப அவங்க எப்படி இருந்தாங்கன்னே மறந்து போச்சாம். அப்ப எடுத்த அந்த போட்டோஸ் எல்லாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்களாம். ஆனா அந்த பாக்ஸ இப்ப எங்க வச்சிருக்காங்கன்ற இடம் கூட மறந்து போச்சாம். தேடவும் விருப்பம் இல்லையாம். தான் யாருன்னு தேடிட்டு இருந்த வரைக்கும் தான் அவங்களையே அவங்க வெறுத்தாங்களாம். இப்ப இதுதான் நிஜம்ங்கிற ஒரு பக்குவம் வந்திருக்கு. அதை ஏத்துக்கிட்ட பிறகுதான் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாவே இருக்காம் நம்ம அஞ்சலி ராஜகோபாலுக்கு. அப்படி என்னதான் இவங்க வாழ்க்கையில நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க உங்க எல்லாருக்கும் ஆர்வமா இருக்குமே. உங்களுக்காக இப்ப நான் சொல்றேன் இவங்க வாழ்க்கைய பத்தி. போலீஸ் ஆபீசரா இருந்த அவங்க அப்பாவுக்கு பிறந்த குழந்தையா இருந்த நம்ம குட்டி பாப்பா அஞ்சலிய வந்து பார்க்க கூட முடியாத சூழ்நிலை. ரத்த சேதங்கள், கொலைகள்னு மீண்டு வந்த அவர்கிட்ட இருந்துதான் அஞ்சலிக்கு இந்த தைரியமும் போராட்ட குணமும் வந்திருக்கும்னு நினைக்கிறாங்க நம்ம அஞ்சலி. என்னதான் அப்பா போலீஸா இருந்தா கூட அஞ்சலியோட வாழ்க்கை 19 வயசு வரைக்கும் பட்டாம்பூச்சி வாழ்க்கையா தான் இருந்துதான். சென்னையில ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு கேம்பிரிட்ஜ்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவுல போய் டிகிரி படிக்கலாங்கிற ஒரு பிளான்ல இருந்தாங்க நம்ம அஞ்சலி. வெக்கேஷனுக்காக இந்தியா வந்திருந்தாங்களாம். பாட்டி வீட்டுக்கு போகலாம்னு அஞ்சலியோட அம்மா கூப்பிட்டப்போ எக்ஸாம்ஸ் இருக்கு, படிக்கணும்னு பிடிவாதமா இருந்தாங்களாம் அஞ்சலி. ஆனா அவங்க அம்மா விடாம கட்டாயப்படுத்தினதுனால அவங்க கூட அஞ்சலியும் பெங்களூர்ல உள்ள அவங்க பாட்டி வீட்டுக்கு கிளம்பினாங்களாம். 2002ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி கார்ல டிரைவருக்கு பக்கத்து சீட்ல அஞ்சலியும் பின் சீட்ல அஞ்சலியோட அம்மாவும் அவங்க ஃப்ரெண்டும் உட்கார்ந்து இருந்தாங்களாம். சென்னை டு பெங்களூர் ரூட்ல 100 கிலோமீட்டர் வேகத்துல போய்கிட்டு இருந்துதாம் இவங்க காரு. எதிர்லயும் ஒரு ட்ரக்கு வேகமா வந்துகிட்டு இருந்துதாம். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ண மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எதிர்ல வந்த ட்ரக்கு மோதினதுல பயங்கரமான ஆக்சிடென்ட். ஒரு 2 நிமிஷத்துல வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு. டிரைவரும் பின்னால உட்கார்ந்து இருந்தவங்களும் அடிகளோட தப்பிச்சிட்டாங்களாம். நேருக்கு நேர் மோதினதுல அஞ்சலி முகத்துக்கும் மூளைக்கும் பயங்கர அடி. அஞ்சலி போட்டுட்டு இருந்த கூலிங் கிளாஸ் உடைஞ்சு அவங்க வலது கண்ணுல குத்திருச்சாம். ரொம்ப ஆழமா குத்தினதுல பார்வையே கொஞ்சமா போயிருச்சாம். அஞ்சலி மண்டையில மட்டும் 455 பிராக்சர்ஸ். ஆக்சிடென்ட் ஆனது ஹைவேஸ்ங்கிறதுனால யாருக்கும் உடனே தெரிய வரல. இவங்க எல்லாருக்கும் அடிபட்டு இருந்ததால இவங்க யாராலையும் அசைய கூட முடியலையாம். ரொம்ப நேரம் கழிச்சுதான் யாரோ இவங்களோட இந்த நிலைமைய பார்த்துட்டு பக்கத்துல உள்ள வெள்ளூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. மத்தவங்க எல்லாம் காயங்களோட தப்பிச்சுட்டாங்களாம். அஞ்சலிக்கு பயங்கரமா அடிபட்டதுல அவங்க மூளைக்கு தான் சேதாரம். அதனால மாச கணக்குல ஐசியூலே வச்சிருந்தாங்களாம்.
நேருக்கு நேர் மோதினதுனால அவங்க முகம் முழுக்க வடிவமே போயிருச்சாம். சிதைஞ்சு போயிருந்த அஞ்சலி முகத்தை எப்படி சரி செய்யறதுன்னே அவங்களுக்கு தெரியல. ஒரு மாசம் ஃபுல்லா கோமாவிலே இருந்தாங்களாம். அப்பப்ப நினைவு திரும்புறதும் மறுபடி போறதும்னே இருந்துதாம். அதுக்குள்ள மொத்த பார்வையும் போயிடுச்சு. வாசனை சக்தியும் காலி. மூளை மிதக்கிற செரிப்ரோஸ்பைனல் திரவம் கசிய ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு நிமிஷமும் மரணத்துக்கு பக்கத்துல நெருங்கிட்டு இருந்த அஞ்சலிய எப்படி காப்பாத்துறதுன்னே டாக்டர்ஸ்க்கு ஒன்னும் புரியல. எங்க இருந்து சரி செய்ய ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரியாம தவிச்சிட்டு இருந்தாங்க டாக்டர்ஸ். அஞ்சலியை எப்படியாவது காப்பாத்தி ஆகணுங்கிற தவிப்புல அவங்க அப்பா சிகாகோவுல ஒரு ஹாஸ்பிட்டல பத்தி கேள்விப்பட்டு அங்க அஞ்சலிய கூட்டிட்டு போனாரு. பிராக்சர் ஆனதுல பொடி பொடியா போயிருந்த எலும்புகளையும் உரு தெரியாம போயிருந்த அவங்க முகத்தையும் வச்சுக்கிட்டு அஞ்சலிக்கு உயிரையும் உருவத்தையும் கொடுக்கிற பெரிய சவால அங்க இருந்த ஒரு டாக்டர் எடுத்துக்கிட்டாரு. தொடர்ச்சியான ஆபரேஷன்ஸ். ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி அஞ்சலி எப்படி இருந்தாங்கங்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் அந்த டாக்டர் கிட்ட இல்ல. அந்த நேரத்துல அவருக்கு அஞ்சலியோட உருவத்தை விட உயிர் தான் முக்கியமா இருந்தது. 2002ல தொடங்கி 2004 வரைக்கும் வரிசையா ஆபரேஷன்ஸ் நடந்தது அஞ்சலிக்கு. டைட்டானியமும் மெட்டலும் வச்சு ஒரு வழியா அஞ்சலிக்கு ஒரு முகத்தை கொடுத்தாங்க. பார்வை போன வலது கண்ணுல கொஞ்சம் கொஞ்சமா பார்வை வர ஆரம்பிச்சது. வலது கண்ணை குத்துன அதே கூலிங் கிளாஸ் தான் அவங்க இன்னொரு கண்ணை காப்பாத்துச்சு. அன்னைக்கு மட்டும் அவங்க கூலிங் கிளாஸ் போடாம போயிருந்தாங்கன்னா நேருக்கு நேர் மோதினதுல அந்த கண்லையும் பார்வை போயிருக்கும். அஞ்சலியோட தோற்றமே முழுசா மாறி போச்சு அவ்வளவு ஆபரேஷன்ஸ்க்கு அப்புறம். அப்ப நம்ம அஞ்சலிக்கு 19 வயசு. தேடலும் கனவுகளும் நிறைஞ்ச அந்த வயசுல கண்ணாடி முன்னாடி நிற்கிறப்ப இது அஞ்சலி இல்ல வேற யாரோங்கிற அந்த உணர்வு எவ்வளவு கொடுமையானதுங்க. அஞ்சலியோட அடையாளமே தொலைஞ்சு போன மாதிரி அழுதுருக்காங்க அஞ்சலி. பீனிக்ஸ் பறவை போல உயிர் தெழுந்திருக்காங்க அஞ்சலி. ஒரு துயரம் வரும்போதுதான் யார் உண்மையான நண்பன் எவன் போலியா இருந்திருக்கான்னு தெரியும். அஞ்சலியோட பழைய முகமும் அடையாளமும் அவங்கள விட்டு போயிருந்தாலும் சாதிக்கணுங்கிற அவங்க வெறி மட்டும் போகல. அட்மிஷன் முடிஞ்சு 3 மாசமான நிலையில சிகாகோ யூனிவர்சிட்டிய அணுகி சீட் கேட்டிருக்காங்க அஞ்சலி. அவங்க கதையை தெரிஞ்சதும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அட்மிஷன் கொடுத்திருக்காங்க. எங்க போய் படிக்கணும்னு நினைச்சாங்களோ அதே நாட்டுல ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நிலைமையை உருவாக்கிருச்சு விதி. ஆனா விதியை வெற்றி அடைய விடாம அதே இடத்துல அவங்க கனவுகளுக்காக போராடி படிப்ப தொடங்கினாங்க அஞ்சலி. விதிய மதியால வெல்ல முடியுங்கிறதுக்கு சாட்சி நம்ம அஞ்சலி ராஜகோபால் தாங்க. அட்மிஷன் கிடைச்சு அந்த யூனிவர்சிட்டியில போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில மறுபடியும் ஏதோ ஒரு பிடிப்பு கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணாங்க அஞ்சலி. அந்த யூனிவர்சிட்டியில நல்லபடியா படிப்பை முடிச்சுட்டு இந்தியா வந்தாங்க அஞ்சலி. இவங்களை இங்க இருந்த பல பேருக்கு அடையாளமே தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அஞ்சலியோட உருவம் மாறி இருந்தது. இப்படியே வெளியே போகாம யோசிச்சுக்கிட்டே இருந்தா வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுவோம்னு உணர்ந்து நிறைய விஷயங்கள்ல தன்னை தீவிரமா ஈடுபடுத்திக்கிட்டாங்க அஞ்சலி. தனக்கும் இந்த புது உருவத்துக்கும் நல்ல அடையாளம் கிடைக்கணும்னு NDTVல ஒரு ஷோ நடத்தினாங்க. டச் PRன்னு சொந்த கம்பெனி ஒன்னும் தொடங்கினாங்க அஞ்சலி. சமீபத்துல பீனிக்ஸ் இனிஷியேட்டிவ்னு ஒரு அமைப்பை தொடங்கியிருக்காங்க அஞ்சலி. இந்த நிறுவனம் லாப நோக்கம் இல்லாதது. நம்ம ஊர்ல யாருக்காவது ஏதாவது அதிர்ச்சியான விஷயமோ இல்ல விபத்தோ நடந்தா அத பத்தி பேச கூட பயப்படுறாங்க. உருவத்தை பார்த்து தப்பா நினைச்சுப்பாங்களோ, நடந்தது சொன்னா அது நமக்கே கலங்கலாகிடுமோன்னு நினைச்சு உள்ளுக்குள்ளேயே போட்டு அழுத்திக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க தங்களுடைய அனுபவங்களையும் கஷ்டங்களையும் மத்தவங்க கிட்ட மனசு திறந்து பேசுறது மூலமாவும் அடுத்தவங்களோட அனுபவங்களை கேட்கறது மூலமாவும் ஆறுதல் கிடைக்கும்னு நம்புறாங்க அஞ்சலி. விபத்தை சந்திச்சவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைச்சாலே அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி பொதுவான வாழ்க்கையிலும் சரி ஜெயிச்சிடலாம்னு சொல்லணும்னு நினைச்சாங்க அஞ்சலி. இப்படி பல காரணங்களுக்காக தொடங்கினதுதான் இந்த பீனிக்ஸ் இனிஷியேட்டிவ். இந்த நிறுவனம் மூலமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு செமினார் ஒர்க் ஷாப் எல்லாம் நடத்தி அவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல புரிதலையும் பகிர்தலையும் ஏற்படுத்துறாங்க. 19 வயசு வரைக்கும் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவங்க தான் அஞ்சலியும். அப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மாத்திடுச்சு. அஞ்சலி கண்ணுக்கு எதிரிலேயே அவங்க தோற்றத்தை பத்தி கமெண்ட் அடிச்சிருக்காங்களாம். பசங்க திரும்பி பார்க்கவே பயப்படுவாங்களாம். பொண்ணுங்களோ கண்ணா பின்னான்னு கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுவாங்களாம். ஆனா இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாங்க அஞ்சலி. ஏன்னா சிதைஞ்சு போன முகத்தோட வாழ்க்கையை எதிர்கொண்டாகணுங்கிற பெரிய சவால் அஞ்சலிக்கு முன்னாடி இருந்தது. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசட்டும், கிண்டல் அடிக்கட்டும். அஞ்சலிக்கு அவங்க வாழ்ந்து காட்ட வேண்டிய மிச்ச வாழ்க்கையும் நிரூபிக்க வேண்டிய சாதனைகளும் மட்டும்தான் பெருசா தெரிஞ்சுது.
அழகான அந்த லட்சியங்களை அடைய தன்னம்பிக்கை தான் அவசியமா பட்டதே தவிர அழகான முகம் தேவைப்படல. வாழ்க்கை அஞ்சலிக்கு நிறைய கத்து கொடுத்திருக்கு. எந்த சூழ்நிலையில இருந்தும் வெளியில வர தெரிஞ்ச அஞ்சலிக்கு மனச அமைதியாவும் வச்சுக்க தெரியும். இப்படி அவங்க அனுபவத்துல உணர்ந்த விஷயங்களை மத்தவங்களுக்கு சொல்றதுதான் ஃபீனிக்ஸ் இனிஷியேட்டிவோட நோக்கம். செம்மறி ஆட்டு மந்தைய பத்தி தெரியுமா உங்களுக்கு? ஏதோ ஒரு செம்மறி ஆடு பள்ளத்துல விழுந்து எழுந்து போனா அதே பள்ளத்துல விழுந்து எழுந்துதான் மத்த ஆடுகளும் போகும். பள்ளம் இருக்கேன்னு வேற ஒரு பாதையில போகாது. ஆனா நாம மனிதர்கள், நம்ம ஏன் செம்மறி ஆடுகள் மாதிரி இருக்கணும்? மற்றவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டதை கேட்டோம்னா அவங்க பண்ண அதே தப்ப நம்ம பண்ணாம தப்பிச்சிடலாம். பரீட்சையில பாத்தீங்கன்னா நாம படிச்சதுல இருந்தேதான் கேள்விகள் கேட்பாங்க. படிச்சதுக்கு அப்புறம் தான் பரீட்சையே வைப்பாங்க. ஆனா வாழ்க்கையில அப்படி இல்லைங்க. பரீட்சையை எழுதிட்டதுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து கத்துக்க முடியும். ஸ்கூல் எக்ஸாம்லயோ இல்ல காலேஜ் எக்ஸாம்லயோ தான் மத்தவங்கள பார்த்து எழுதுறது தப்பு. ஆனா வாழ்க்கையில மத்தவங்கள பார்த்து கத்துக்கிறது தப்பு இல்ல. ஃபீனிக்ஸ் பறவையாலேயே சாம்பல்ல இருந்து உயிர் தெழ முடியும்னா மனுஷங்களால ஏன் முடியாது? அஞ்சலியை இப்போதும் இன்னொரு முறை உற்று பார்க்க தோணுதுங்க. அவங்களோட அந்த வித்தியாசமான தோற்றத்துக்காக இல்ல, ஆவேசமான, வீரமான, அழுத்தமான அவங்களோட வார்த்தைகளுக்காக. அஞ்சலி ராஜகோபாலோட வாழ்க்கை உங்க எல்லாருக்கும் அழகு மட்டும் வாழ்க்கை இல்லைங்கிறத நல்லா புரிய வச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. Exchange of ideas. People are throwing garbages on roads and everywhere. Even if we give two different bins, biodegradable and non-biodegradable, why don't they do it correct? People think that we have to clean and we have to make our places clean. Well, definitely they'll do it. Have you thrown any plastic bottles all around the way? Why we can't start cleaning ourselves and our dirty around us? Once the company starts reducing the production of plastic bags and plastic materials, the people will buy less plastics. Hi, hello listeners. You're listening to Vit Community Radio 90.8. I, K. Nirmal, am your host in your favorite show, Exchange of Ideas. Today, we are going to discuss about Clean India. Is it a reality or myth? Here I have with me 6 members to discuss about this topic. First, we have Deepika, Suresh, Alice, Abhurvan, Akhilesh, and Arunachalam. In the first segment, we are going to know about what is cleanliness and why we need it. All we know is cleanliness is something we need in a daily life, and if we are clean only, we can stop our diseases. So what do you think about it, Akhilesh? Cleanliness, it's the only way for everyone to be healthy. So we must also be clean. Each and everyone must follow that. And we must also be clean. So we must take care of our surroundings as well. For example, we should not throw the garbages around the dustbins, but not in the dustbin. And also there are many different kinds of waste like biodegradable and non-biodegradable that may also help people to stay clean. So Akhilesh, what is stopping us from being clean? What is the problem? Why we are not clean? As I said, people are throwing garbages on roads and everywhere. It is helping the people walking on the road to smell that, and which may cause them many heart problems, also lungs problem also. You have said it very nicely, Akhilesh. And Arunachalam, what do you think of it?
Why we need cleanliness? We need to be cleanliness because if we be clean, we can be disease free. In India, because many diseases have been come due to unhygienic, so we should be clean. And nearly many people have died due to this. And some of the reasons why we get diseases are like pollution, and from the industries, the waste that we put in the seas, and from that we get many diseases. And the waste that we put in the water, and the water that we drink, we also get diseases. So we should keep the surroundings clean. Yes, you're absolutely right. Could you quote an example for this? Why we get more diseases and place where they get more disease because of unhygienity? If you take the Ganga River, near to Ganga River, many industries were there. The industries used to put the waste in the Ganga River, and many people used to drink those water or used to bath, and from there many diseases come. So the industry should take a separate place to put the waste, and they should also try some methods to stop putting those waste in the water. You have given a good example, Arunachalam. So why and what restricts those company people and industries people? Why are they so careless? They are so careless because if they throw those waste near their industries, they may get a bad impression from the people, because the people may feel that this industry is bad and it may be unhygienic, so they throw it in the rivers, and they do not find any places to where to dump it, so they just throw it in the rivers. You have said it absolutely right. So it's the impression of the people. Yeah. So why don't the people help the industries to clean the waste, or why don't the industries clean the garbage? They don't care about it. They just want to do their work and get escape. Aburvan, why and what are restricting us from cleanliness? I go with Akhilesh and Arunachalam. As they said, the industries don't care about the water they leave in the river. The water they leave must be saturated, and as Akhilesh said, there are many different kinds of garbages, non-biodegradable, biodegradable, so that we must have an attitude that we should throw our garbage and waste in the dustbins, but we are not doing this. This is not the environmental mistake, that is our mistake. Why? Because we are not having an attitude to do that. And even the municipal garbage collectors, even they come, but they don't have two bins separately, biodegradable and non-biodegradable. When they assign the work, and even if you give two different bins, biodegradable and non-biodegradable, why don't they do it correctly? Why don't they do their job correctly? I accept your thought, but there are no sufficient municipal workers here. So Alice, you know that India is a populous country, and more than the required number of people in a square meter. So why is it that there are not more than two people in the street? Yeah, even I agree with you, because our daily life, routine life, in sense it is very busy for everyone, because they are going for their jobs, so they are very busy. They don't have any time to take care of themselves or our streets, because after the one step they are taking out of their home, they can see their streets with full of the garbages, because the problem arises from the beginning, from your house till our country, because every street are filled with the garbages in the corner of your street. You can notice that. And the garbages are not taken care also, because every week now they should be having some people responsible or some organization who used to have put some in charge of the people to clean our street. So the problem comes from your house and from the street, then it goes to the country. Why can't the central part of the Delhi, it is clean, no other dust we can see in the central part of a country, but why it is in Mumbai, the garbage place? So some of the rushed or populated countries are being dumped, and more populations leads to the dirty places. So some measures our government has taken recently, the Narendra Modi, we have heard about that, and sir has taken some steps, but what is our main fact is that we have to follow them. So it is responsible for every citizens to do that. So Sirish, we have seen in news that people taking oath that they are going to keep the country clean or like that, but what they do after going off the camera, they again start littering. Why do they do like that? It's simple, because of the people's carelessness. Once if people think that we have to clean and we have to make our places clean,
definitely they'll do it. And do you think before 100 years we were having diseases like malaria, dengue, all those things? No, because of the cleanliness, and one more thing is of the carelessness of the people. Nowadays, if we can see that in poor places where people live, we can see that all the garbages are being dumped into that places. It's all because of that. Even we have street cleaners, even they are human beings, right? If one day they are ill, they're not coming to our street to collect the dustbin, what do? We throw them on the roadside, right? Yeah. Why is it happening like that? In our mindset, it's just fixed that it's not our work. Once if we throw our garbage out of a house, it is their work to clean and collect and do some partitions. Once if the thought come into our mind that we should clean our surrounding, and if what else is there, if the workers are not there, we can arrange some people and we can clean our surrounding on that particular day. So don't go anywhere, listeners. We'll be right back in the second segment of the show. You're listening to VIT Community Radio 90.8 in your favorite show, Exchange of Ideas. Exchange of Ideas. Hey Mintu, do you know anything about waste sorting? Now, is that any of your new eco-conservation ideas? Exactly, you know me so well. Yeah. Tell me, what is it? Actually, this is very simple. Just sort waste into biodegradable and non-biodegradable waste bins, and this way you can do some waste management. That sounds cool. Go green! Exchange of Ideas. Welcome back, listeners. You're listening to VIT Community Radio 90.8 and you're listening to the show Exchange of Ideas. In the second segment, we're going to discuss about the problems and the solutions for Clean India. Apurvan, what do you think is the solution for Clean India? We should keep our surroundings and house clean. After keeping our surrounding and house clean, we will have a attitude that we should clean our road, our city, our state, our country. We should think that we should do it, but we are not thinking like that. Some of the actors are coming for a cosmetic advertisement. Like that, we should have advertising and awareness between the people. We are not having proper sanitation in the village part because they are not having awareness about this problem. So in our country, it's a popular fashion that we listen to film stars a lot. So do you think that a film star is going to make an ad on this? Would it make a difference in the people? Yeah, absolutely. How? Because people in village will not have awareness, but they have a work that they will not always, but sometimes they will watch advertisements in the TV so that they could get awareness. And if you see here, the popular cities alone is clean. The villages are not popular, so that nobody is there to clean or no municipal is there. Low facilities and hospital facilities also low. If they get a disease because of not being clean, so that they could not be cured also. So that facilities must be higher in the village side also. But we are thinking who is going to be there? All will be in the cities only. No, not like that. Some of the peoples also there in villages. These cities are not adjustable for cultivation. Some of the farmers will be in villages, so that facilities must be there. But there is no facilities which are available to them. You are right, Abhurvan. We have seen this ignorance in a recent film also. Ignorance of the city people on village side why do you think that we are not able to make our country clean, Anachalam? I would like to oppose Apurvan. He told that it's the people, if we keep our homes clean and we can keep our roads and our country clean. But in some countries, they keep their houses dirty, but they keep their public places clean. And in our country, it's just opposite. We keep our home clean, but in our public places, we just throw our waste and we don't care about the public places. You're right. Even it's banned in few countries that we should not spit on the roadside and not urinate the public areas. But whereas we all watch IPL, right? We see that cricket stars spitting on the ground. Isn't that an offense? It is an offense, but some rules should be made that we should not spit, and punishment should be given for spitting. Severe punishment should be given so that next time the players or the people doesn't do that again.
So you're saying that we should give a fine for those Yeah. people. I go with you, but they say that we can clean a country with the whole population is working on cleaning our country. Isn't it possible to clean our country within a short span of time, less than 5 years? No, that's not possible because only few people do. It is not possible. The whole country should unite and all the people should clean our country. Then only we can make it possible. You're right, but what's the problem behind that all people are not going for cleaning the country, Akhilesh? Many people do their own job and don't consider this as their own private work. But even then, village people are there who take a private interest in it and clean the garbages. But if you come across the city areas, they do their own job and just litter here and there, and they do not give interest much in cleaning. That might be the problem. You're saying that because of we are littering the plastic materials around the places, that's also a point for consideration, right? Yeah, especially in cities, just like bottle cans, they just after drinking they throw it away from cars, and municipality also don't care about that. And there are, especially in city main roads, nobody's there for cleaning areas. But there are dustbins, right? Yeah, so at least people can throw in the garbages, dustbins. Why don't they throw in the dustbin? What's the thought in the people's mind that is stopping them from throwing the bottles or the waste in dustbins disposal? Because people think that is not our right job to do, and we have a proper job, and they don't think that is our nation work and keep our nation clean. I was saying that people think that high-born people let the low-class people do that. You're saying like that? Some people have that in their mind, and also if some people have like it is some others' work to do, whoever drank, and it's their job to do those stuff of throwing it in the dustbin after drinking plastic, and even many people drink plastic soda juice, and that may. So Deepika, what's the right solution for this? I say that my brother just spoke before and he told it's not possible in India. I say it's Singapore, which I read recently, where they started a mission called Please Clean Singapore. And that was a successful project, and they cleaned the Singapore city. The whole place was clean in just 2.5 years. And how come it was possible? They didn't think that high class people and low class people should clean their own waste. They just saw the dust and the waste garbages on the road, and in spite of their caste or religion, they just did what they thought. So Deepika, you are saying that Singapore is just a small country, right? If they were able to clean the country in 2.5 years, how much time will it take for our country, India? It's a vast country, right? How much time will it take for our country to be clean? I say that this 5 years, that Clean India mission, this project is enough to clean our country in just 5 years if each and every person from their home start cleaning their own waste and start preparing to clean their own surroundings, and it will be successful in 5 years. So Sirisha, what's the problem? How to stop the throwing of plastic bottles and plastic covers here and there? What can we do? What's the solution? Before you answer, I want to ask you a question. Have you thrown any plastic bottles all around the way? I mostly reuse the plastic bottles. I will just dispose it in the garbage dustbins. So, well, I am not able to believe it, but most of the people, after their drinks, they throw it out all the way in the roadside. An individual must get to know that we must not do that. If each and everyone thinks about that, then definitely we can control the garbage waste. If they're reusing or correctly disposing it, we'll be able to clean our country easily. We can't clean it, but we can reduce the wastages. The first and foremost thing that we must do is to throw out the garbages in the dustbins or else in the recycle bins. And the other work must be taken by the corporation, because they recycle the things, all those plastics, or the two things that they say it as biodegradable and non-biodegradable. But in Ranipet, where we live, I have seen that the people take all the garbages in dumps and throw it in a particular area where it is stinking, and when they load
gets more and more, they burn it. Isn't it an offense to the nature what we do? There's no other way, because do you think non-biodegradable thing can be varnished? Because we don't have any other option except burning that. But due to burning plastics, they emit a toxic gas in the atmosphere, right? Yes, of course they do it, but there are a few technologies which have been invented in order to recycle it, and a few chemicals are also been invented in order to decompose the plastics. You're right, and I agree with your point, but I think that there's a problem because there are a few types of bottles which cannot be reused or recycled. So what do you think about the Dallas? Yeah, I would be very much happy to the person who's listening here, who's using the plastic. He should have certain thing that he should put that all those plastics into a dustbin, not throwing into out, wasting it or some other thing. So for every individual, he should have certain responsibility to do all the cleanliness habits of our everyday life. As Sirish said, the person who is listening over here, he should have think whatever we have discussed here, he should have think that why we can't do certain actions, why we can't start cleaning ourselves and our dirty around us. So it is our responsibility first that we should have to take measures, not only listening, but we should do it in action. So what are the major source for plastic? Plastic, in sense, we are taking the plastics out, and it is being recycled and using by many industries we have, who's having only the plastics input to it, and all plastics gets recycled and a new product has been forming. The industries are there in India, but I think it is in small amount of industries are there. But shouldn't we stop buying those plastic covers? Even big retail shops nowadays, to stop these things, first of all, plastic bags were free. Now in big retail stores, if we need a plastic bag, we need to give a specific charge. Do you think that it is a way to stop plastic, or they are just thinking that it's profit made? No, it is the solution. I will go with you, because once a product is payable, people will think whether we have to buy it or why we should waste the money over a plastic bag. Because we can take it now. This VIT University have changed all the plastic bags into a paper bags. We are providing all the bags as a paper bags. So it is a little kind of a change over the first step over avoiding all the plastics. You're absolutely right, Alice. So Aburvan, what do you think the solution for this problem? You are saying that burning of garbages is pollutable, but biodegradable waste can be dumped and can be recycled as methane gas and can be used as a fuel for vehicles. And non-biodegradable waste, they are some of the plastics and other materials. They can be recycled. And Alice said that there is a small amount of industries to recycle it. You are also right. I'm asking the solution at large for the whole India. In Singapore, there is a less population. They clean the Singapore in two and a half years. But in India, the population is higher, and India is the second population in the world. So that if we start to clean from now onwards, Prime Minister said, Mr. Narendra Damodar Das Modi, we can clean it in 5 years. On 2019, our India will be cleaned fully. You're absolutely right. The solution at large for a country to be clean is that Swachh Bharat Abhiyan started by our respected Prime Minister Narendra Modi. So you're saying that we'll be able to clean, right? Yeah. We'll be right back on Exchange of Ideas after a short break with the third segment. You're listening to VIT Community Radio 90.8. Exchange of Ideas. Mintu, I'm going to the market today. I have to get some vegetables. Are you coming? Wait, Chintu, I am coming. Hey, where is the carry bag? Carry bag? Huh? Why? Don't worry, we will get plastic bags there, no? Don't be so stupid. You know how much waste is generated every year by plastic bags. So please save your planet by carrying your own bags to the market. Alright, I got it. Let's go now. Go green! Exchange of Ideas.
We are back after the break in VIT Community Radio 90.8. Now, for the last section of exchange of ideas, we are going to see the ultimate solution, the next level of solution for clean India. We'll start with Burban. Okay, I think all of us will know 3 R's. In that, I am going to say one: reuse. We can reuse the biodegradable waste when it is separated, biodegradable waste, and convert it as a methane gas, and we can use as a fuel for our vehicles. Now they also invented a vehicle which uses a methane gas as a fuel. Next we will listen to Akhilesh. Okay, I am also going to say about that one of the 3 R's is reuse. We can reuse plastic bottles and empty water cans and cola tin cans also, which are thrown in the garbages. Instead of polluting them, we can reuse them. Next, we'll go with Arnachalam. I will also say one of the 3 R's, reduce. When you go out of your home, fans, tube lights, bulbs are all off, and you also check your pipes are closed so that the water doesn't leak. I will end with a quote: the energy saved is the energy produced. Next, we'll go with Alice. I will say the second R, that is reduce. Reduce the production of plastics, because once the company starts reducing the production of plastic bags and plastic materials, the people will buy less plastics. So once they reduce the production, all things will get set right. It's the major point, so that there will be no toxic in our nature, and all can lead a healthy life. Next we'll go with Sirish. So the solution I prefer is recycle. I think so you guys have heard about the dress showroom about Levi's. So Levi's has created a pants that we wear, men's pant made out of plastic bottles. So using that plastic waste, we can recycle and then we can create new things, so which is completely harmless. So people can prefer it. We can also recycle the plastic bottles to create home decorations. Yeah, of course. Many of the industries use these plastic bottles to create those decorative articles which is present in our homes. So people must encourage it so that the industries of this recycling industries will grow in our India. Finally, we'll ask Deepika's suggestion for this problem. Yeah, and I was thinking about Sirish's idea, and it's that recycling the plastics, and they make a very beautiful flower petals and they are selling it, and many craft items are also even being sold in China, and it's a very popular kind of art, and this can be followed in any ways, and they can earn money using that. We got the suggestions from the 6 members here, which are the 3 R's: reduce, reuse and recycle. If we all start reducing the usage of plastics, reusing the paper waste and plastic waste, and start recycling the banana peels and other things, even save a lot of energy, and we can also make our country clean. If all of us put our hearts and minds cleaning our country, even it is possible to clean our country with 2 years, because we have a lot of population in our country, but we need all members to cooperate. So don't say you're going to clean the country, all start acting upon it, and we'll have a clean India in the next generation to come. We have come to the end of this show, Exchange of Ideas, in VIT Community Radio 90.8. I'm your host Nirmal with Alice, Deepika, Akhilesh, Aburvan, Arunachalam and Sirish. We'll be back in your next show. Thank you. Keep listening to VIT Community Radio 90.8. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. Hello everyone. This is Silena from VIT Community Radio 90.8, and it is story time, and I am up with a story all written by myself, Atonement. Here is the preface. Vinodini, a young school-going girl, stays back home, for it was a holiday. A strange man comes at Vinodini's doorsteps. Not a beggar, not an invitee either. What is that, then, that has brought him here? He has walked all the way barefoot up to her place. Strange, absolutely strange. The sole of his feet is sore with blisters. A person not striving by appearance, so much so that he couldn't afford himself a pair of slippers, was further perplexing to have not worn his slippers. Read the full story. No,
what the man has to say about his not wearing slippers. So here is the story. He came and rang our doorbell. Ma had her hands busy with her kitchen work. So I ran out to tend to the supposed guest. A clean white kurta and a not so clean pajama draped his lean and droopy shroud. Close cropped hair, grey and black randomly dispersed, had bushed around the edges of his pair of ears more than any other part of his head. High-powered glasses and all the sagging wrinkles apparently suggested that he was in his 60s or above. And shockingly enough, he was bare feet. Without wasting any more time in studying the strange stranger, I inquired of him about his identity and his purpose. "I don't have slippers, Ma." That must have risen a lot of questions in your mind, right? He went on to add, "I have been walking bare feet since quite some time now. I'm going door to door and narrating my story." An abrupt pause. He began again. "I had killed my wife long back. I was beating her as usual with my waist belt and then took out my slipper. I started thrashing her with it. She was groaning. My sadist beast was, however, not content with that. So I kept on weeping and lashing and smacking. And that was the last day I bit her. Nevertheless, I love my daughter. I had from her a lot. The slightest hint of her pain caused me intense agony. She has been tortured the same way at her in-laws' place. Now she is battling with death in the hospital. I didn't register any complaint against her in-laws yet. How could I? I wasn't punished either. My wife didn't have her parents to get her justice after her demise. God forbid. Nothing happens to my daughter. So, I have pledged not to wear slippers until my daughter gets well. And on barefoot, I'm going door to door and narrating my story. I can understand your presumption induced from my appearance. You probably thought that I must be here for begging alms of you. And yes, you were right. I have come here to beg, not to beg alms, to beg prayers, to beg blessings. With tears rolling down his cheeks and voice suffused with pain, in a trembling voice he groaned, "Ma, pray for my daughter. Please, I beg of you, pray for my daughter. I am a sinner. How could I pray for my daughter to be endowed with fortitude to endure the same pain I had caused my wife all these years back? He won't listen to my prayers. God won't listen. God won't. He won't." I stared blank. I still couldn't comprehend the scenario, and eliciting a reaction was not nearly possible. Ma came out running, all startled by the cry. Having no clue about what was going on, she got impatient and started inquiring me of what all had happened. I couldn't reply. I asked the man, who was on his knees at our doorsteps, to get up and leave. His face turned pale. Hopelessness had clouded it densely. I said, "Your daughter will be all right. I shall definitely pray for her. My mom will also pray." "Why, Ma? Won't you?" Ma, with no preface to the story, ended it by nodding in affirmation. The man stretched his lips into a feeble smile, gestured a namaskar, and walked away. At the door, while Ma kept on inquiring me, I stared vacantly to see the man disappear from my sight. Thank you. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம்.
அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களோட ஒரு தகவலோட உங்களை வந்து சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு எந்த துறை சார்ந்த தகவலோட வந்திருக்கோம் அப்படின்றத ஒரு சின்ன சஸ்பென்ஸோட சொல்கிறோம். நான் உங்கள் அன்பு தோழன் கேபி ஆனந்த், என்னோட இணைஞ்சிருக்காங்க சுரேஷ் போஸ், ரஞ்சித் குமார், நித்யராஜ். இன்றைக்கி நிகழ்ச்சியில் எந்த துறை சார்ந்த தகவல் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சின்ன சஸ்பென்ஸ் அப்படின்னு சொன்னேன். என்ன சஸ்பென்ஸ் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அதாவது இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயமும் சஸ்பென்ஸாக தான் இருக்கும். அதாவது நம்ம ஒரு நிலத்தில் இருந்துகிட்ருக்கோம், இப்போ இந்தியாவிலே இருக்கோம்னு வச்சிங்கன்னா, இந்தியாவில் இருக்கும்போது நம்ம ஒரு இடத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னா நிலத்து வழியாக ட்ராவல் பண்ணி போய் பார்க்கலாம், இல்லைனா கடல் வழியாக போய் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். கடல் வழியாக போகும்போது இன்னும் சஸ்பென்ஸ் நிறையா இருக்கும். அப்படி என்ன சஸ்பென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டியாக அங்கே ஒரு நிலம் இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும், நம்ம இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் அது சுற்றிலும் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும். அது என்னன்னு கேட்குறீங்களா? அது பேர் தான் தீவுகள். இன்னைக்கு தீவுகள் பற்றி பல தகவல்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் தீவுகள் சார்ந்த நிகழ்ச்சி. தீவுகள் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு தீவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்க தீவு ஸ்ரீலங்கான்னு சொல்லலாம். ஸ்ரீலங்காவும் ஒரு தீவு தான். இதே மாதிரி நம்ம இந்தியாவோடையே சேர்ந்த ஒரு 2 தீவுகள் இருக்குது, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் அப்படின்னு சொல்லலாம். அதில் நிறைய தீவுகள் இருக்குது. அதே மாதிரியே இந்த பக்கம் அரேபியன் சீல பார்த்தீங்கன்னா இன்னொரு தீவு இருக்குது. அந்த தீவு பேர் தெரியுமா? லட்சத்தீப்ஸா? ஓகே, லட்சத்தீவு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான தீவுகள் பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் சொல்ல போகிறோம். அப்படின்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு தகவல் நம்ம சுரேஷ் போஸ் எப்பவும் வச்சுருப்பாரு. சொல்லுங்களேன். நிச்சயமாக இப்போது ஒரு மக்கள் வந்து இப்போது எல்லாருமே வந்து சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்படுற சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அது தீவுகள். ஏன் அந்த தீவுகளுக்கு சுவாரஸ்யம் அதிகம்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு கடலையோ இல்லை மலைகளையோ போய் சுற்றி பார்த்து தேடலாம்னா உடனே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதி அது ஈஸியாக இருக்குது, உடனே போய் பார்த்துடலாம். ஆனால் வந்து நம்ம தீவுகள்னு போகும்போது அதில் நம்ம கப்பல் தான் போகணும். பல பேருக்கு வந்து கப்பல் வசதி அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடைக்காதனால தீவுகள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீமாகவே இருந்துகிட்ருக்கு. அந்த தீவுகளை போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிற சூழ்நிலைகள், அது தனிமை, அந்த ஒரு இயற்கை காட்சி, அந்த மனிதர்களே அதிகம் போகாத இடங்கள், அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சில தீவுகளுக்கு போகிறதுக்கு ரொம்ப நாள் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. உண்மையாக சொல்லணுன்னா இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஒரு தீவு அந்தமான் நிக்கோபார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு போகணும்னா நம்மளுக்கு வந்து 2 விதங்களில் போகலாம். ஒன்று பறந்து போகலாம், இல்லைன்னா கடலில் வந்து நீந்தி போகலாம். ஸோ நீந்தி போக முடியாதுன்றதுனால நம்ம கப்பலில் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 7 நாள் பிடிக்குமா அந்த கப்பலில் போகிறதுக்கு. அந்தமான் தீவுக்கு நீங்கள் போகணும், ஒரு டூரிஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னா மொத்தம் 7 நாள் பிடிக்கும். இந்த 7 நாளில் அங்கே பலவிதமான ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சிட்ருப்பாங்க அந்த கப்பல்லையே கூட. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரசித்து சாப்பிட்டுக்கிட்டே போகிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் அங்கேயுமே கூட ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருக்காங்க. அதாவது இந்த தீவுகளுக்கு போகக்கூடிய அந்த வழி இருக்குது பார்த்திங்களா, அந்த வழியில் வந்து ஒரு சில குப்பைகளெல்லாம் நம்ம வந்து போடுறோம் அப்படின்ட்டு நிறையா பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி குப்பைகளை போடுறோம் அப்படின்னும் போது அது வந்து ஒரு இயற்கைக்கு குந்தகம் விளைக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுது. ஸோ அதனால் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படியே பக்காவாக பண்ணி அதுக்கப்புறமா தான் அதில் வந்து போகிறது. ஒரு தீவுக்கு போகும்போதே இவ்வளவு தூரம் நம்ம வந்து நம்மளை பக்குவமாக இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, அந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு நெறிமுறையோடு போகிறோம் அப்படின்னும் போது அந்த தீவுக்குள்ளேயும் பல நெறிமுறைகள் இருக்கணும். ஸோ அது வந்து கண்டிப்பான ஒரு விஷயம். ஏன்னா தீவுன்றது ரொம்ப சின்ன ஏரியா. அந்த சின்ன ஏரியாவில் அதுக்கு கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்பவும் லிமிட்டட். அந்த ரிசோர்ஸஸாக வைட்டலாக யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ஒழுங்குமுறையோடு இருக்கோன்றது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். அதுக்காக தான் தீவுகள் எல்லாமே தனி ராஜ்யங்களாக நிறைய இடங்கள்ல இருக்குது. ஒவ்வொரு நாடுகளும் சாராமல் பல தீவுகள் இருக்குது. அந்த தீவுகள் பற்றி இன்னும் பல தகவல்கள் இன்றைக்கி அறிவோமாயிரம் நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களுக்கு தரோம். இப்போது நம்ம அந்தமான் தீவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நம்ம இன்னும் பரிச்சயமான அந்தமானுக்கு பக்கத்தில் ஒரு தீவுனா மாலத்தீவுகள், மால்தீவ்ஸ். அந்த மாலத்தீவோட அந்த வரலாறு நம்ம பார்த்தோம்னா, அந்த மாலைத்தீவு, அதாவது மாலத்தீவில் மாலைத்தீவுன்னு சொல்கிறாங்க. அது முதல்ல வந்து தமிழர்கிட்ட தான் அந்த மாலைத்தீவு இருந்து தான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாலைத்தீவுன்ற பேர் வந்தது, அந்த மாலைத்தீவுகள் வந்து அது ஒரு மாலை வடிவமான ஒரு மாலை போட்டோமா எப்படி இருக்கும் அந்த ஷேப்பில் வந்து அந்த மாலைத்தீவில் இருந்திருக்கு. அதை வச்சு தான் வந்து நம்ம ராஜராஜ சோழன்கிட்ட தான் முதல்ல அந்த வந்து தீவுகள் இருந்திருக்கு. அது பிறகு வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட்டாக மாறி இன்றைக்கி வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரியாக அது இருந்துகிட்ருக்கு. அந்த மாலைத்தீவுகளில் கிட்டத்தட்ட 1918 தீவுகள் இருக்கான். அது கிட்டத்தட்ட 2000 தீவுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த 2000 தீவுகளில் வெறும் 200 தீவுகள் மட்டும்தான் வந்து இன்றைக்கி வந்து மனிதனோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த ஃபார்மிங்காகவும் இந்த பேர்ட்ஸ் வளர்க்குறதுக்காக இந்த ஸ்பீசிஸ்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காக வச்சுட்ருக்காங்க. அதை எனக்கு பார்த்திங்கன்னா என்னோடய அனுபவத்தில் சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா வந்து இந்த
ஃபிக்ஷன் ஸ்டோரிஸில் வர ஐலாண்டுகளில் பற்றி தான் எனக்கு தெரியும். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கலிவர் ட்ராவலர்னு சொல்லிட்டு ஒரு நாவல் இருக்குது. அதில் வந்து நம்மளுக்கு பாடப்புத்தகத்துலேயும் வரும். அதாவது நாம் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஐலாண்டுக்காக வேறு இடத்துக்காக பயணம் பண்ணுறாரு. அவர் வந்து வழி தவறுதலாக வந்து வேறு ஒரு ஐலாண்டுக்கே போயிடுறாரு. அந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐலாண்டில் இறங்குறாரு. அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திமிங்கலம் படுத்துருக்கு. அவருக்கு தெரியாமல் வந்து சமையல் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. சமையல் செய்யும்போது திடீர்னு வந்து அந்த திமிங்கலத்துக்கு முழிப்பு வந்துடுது. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்துலேயே ஒரு தீவுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மனிதர்கள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இமேஜினேஷனான ஸ்டோரிஸ் அடங்கிய ஐலாண்ட்ஸை தான் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தீவுகள்லாம் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வால்கானோ அந்த எரிமலையோட சீற்றத்தினால அப்படி உருவாகிற தீவுகள். இப்போ வந்து மேட்மேடு ஐலாண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி தான் தெரியுங்களா உங்களுக்கு? எனக்கு தெரியும். அதாவது மேன்மேட் ஐலாண்ட்ஸ்னு சொல்லும்போது அது வந்து ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இயற்கையாக உருவாகிற ஒரு தீவுகள் தனி, செயற்கையாக உருவாக்கப்படக்கூடிய தீவுகள் தனியாக சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இயற்கையாக உருவான தீவுகள் வந்து நம்ம எல்லாமே பார்க்குறோம். ஆனால் செயற்கையாக எப்படி ஒரு தீவை உருவாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அதாவது அந்த இயற்கையாக ஒரு தீவை உருவாக்கணும்னா அங்கே முதல்ல மண் கொட்டணும், கல் கொட்டணும், கல் மேலே கல் கொட்டணும், அப்புறமா மண் கொட்டணும், அந்த மண்ணை வந்து இறுகிறதுக்கான வேலைகள் பார்க்கணும், இதுக்கப்புறமா அங்கே போயிட்டு நம்ம குடியேறணும். ஸோ இவ்வளவு பெரிய கஷ்டமான காரியங்கள் ஆனால் சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு நம்ம உலகத்தில் செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி எந்தெந்த இடங்கள்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட்னு சொல்லக்கூடிய செயற்கை தீவுகள் உருவாக்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சவுதியில் நினைக்கிறேன், அரேப் கண்ட்ரி, சவுதி அரேபியாவில் ஒரு கண்ட்ரியில் அந்த இடத்துல வந்து உருவாக்கியிருக்காங்க. பாம் ஐலாண்ட்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அதே மாதிரியே நெதர்லாண்ட்ஸ்லேயும் உருவாக்கியிருக்காங்க. நெதர்லாண்ட்ஸில் உருவாக்கப்பட்ட இந்த செயற்கை தீவு வந்து பார்த்திங்கன்னா 1968 உருவாக்கப்பட்டது. இது எதுக்காகன்னா இது வந்து ஒரு சின்ன நகரம் மாதிரி தான் அவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது முக்கியமாக அவங்க வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் பர்பஸ், அதாவது விவசாயம் செய்யணுன்ற ஒரே காரணத்துக்காகவே இதை வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஃபெலோடெப்பர் அப்படின்னு ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அபுதாபியில் இப்போ வந்து இன்னொரு தீவு, செயற்கையான ஒரு தீவு உருவாக்கியிருக்காங்க. அந்த தீவோட பேர் பார்த்திங்கன்னா யாஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இன்னொன்று ஹாங்காங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னு தெரியுமா? தீவு மேலே இருக்கா? அது ஒரு தீவு மேலே தான் இருக்குது. அது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு தீவு. அதே மாதிரி ஜப்பான்லேயும் கன்சாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டும் தனியாக செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு தீவு மேலே தான் இருக்குது. இவ்வளவு பேசுகிறோமே, நம்ம சென்னையில் ஒரு சின்ன தீவு இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சர்க்கஸ்லாம் நடக்கும் சென்னையில். தீவா? எனக்கு தெரிஞ்சு தீவு திடலை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த தீவு திடல் தான் ஒரு தீவு. அதாவது சென்னையில் தீவு திடல்ன்றதே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தீவு தான், அதுவும் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட ஒரு சின்ன தீவு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பக்கத்துலேயே இருக்குது, ஆனால் நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட இந்த செயற்கை தீவுகள் பார்த்திங்கன்னா ஜப்பான், துபாய், இந்தியாவில் கூட இன்னொரு இடத்துல இருக்குது. அதாவது ஒரு துறைமுகம், அது வந்து நம்ம கப்பல் துறை வந்து கப்பல் பாதுகாப்பு படையினர் வந்து அங்கே வந்து ஒரு பேஸ் வச்சுருக்காங்க. அதோட பேர் வெல்லிங்டன் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல இடங்களில் செயற்கையாக தீவுகள் உருவாக்கியிருக்காங்க. செயற்கையான தீவுகள் உருவாக்குறதுல பெரும் சவால்கள் நிறைய இருந்தாலும் இயற்கை தீவுகள் அளவுக்கு வருமா அப்படின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஆனால் அதையும் மீட்டெடுப்பு செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொன்று சொல்லணும், முக்கியமாக சைனாவில் ஒரு டிஸ்னி லேண்ட் இருக்குது, தெரியுமா? சைனால சரி, எல்லாரும் சைலண்டாக இருக்கிறத பார்த்தாலே யாருக்கும் தெரியலன்னு முடிவு பண்ணிடலாம். சரி, சைனாவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்னி லேண்டு எங்கே உருவாக்கியிருக்காங்கன்னா அதுவும் இதே மாதிரி மீட்டெடுக்கப்பட்ட ஒரு நிலத்தில் தான் உருவாக்கியிருக்காங்க. இதை பொதுவாக தமிழில் பார்த்தீங்கன்னா மீட்டெடுக்கப்பட்ட நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீட்டெடுக்கப்பட்ட நிலம்னா என்ன? கடலில் இருக்கக்கூடிய ஒரு நிலம். ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு கோட்பாடு இருக்குது, இப்போ இருக்க கடலில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே ஒரு காலத்தில் நிலமாக இருந்தது, நிலமாக இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே கடலாக இருந்ததுன்னு. ஸோ இதனால தான் அதை வந்து மீட்டெடுக்கப்பட்ட நிலம், கடலில் ஏற்கனவே இருந்த ஒரு நிலத்தை மீட்டெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. செயற்கை தீவுகள் எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். நம்ம ஒரு செயற்கை தீவை உருவாக்கணும், என்ன அதுல நான் தான் ராஜாவா இருப்பேன். நீங்க என்ன மந்திரியா வரீங்களா? இல்லை, எனக்கு மந்திரிலாம் வேணாம். எனக்கு இப்போது செயற்கை தீவுகளை பற்றி சொல்கிறீங்க. செயற்கை தீவுகளை பற்றி முக்கியமான எதுக்கு, அது என்ன பர்பஸ்க்காக அது வந்து பண்ணுறாங்க? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து நிலம், இப்போ வந்து மால்தீவ்ஸை பற்றி சொல்லிட்டு இருந்தோம். மால்தீவ்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிலப்பரப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வருது. இயற்கையாக இருந்து நிலப்பரப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வருது. ஸோ அவங்களுடைய நிலப்பரப்பை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக வந்து நிறைய பேர் வந்து செயற்கையான வந்து ஒரு தீவுகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறதும் உண்டு. ஸோ அதுக்காகவும் நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ சொல்ல வரீங்களே ரஞ்சித், சொல்லுங்கள்.
நானும் அந்த டூரிசம் பற்றி தான் சொல்லலைன்னு ஆமாம், மால்தீவ்ஸ் பற்றி 2.5 மீட்டர்ஸ் தான் வந்து அவங்கள்ட்ட லேண்டே இருக்கான். அதாவது அதோட டெப்த்து பார்த்தோம்னா அது வந்து வர வர வந்து இப்போ கம்மியாகிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து குளோபல் வார்மிங்னால, கடல் மட்டம் உயர்றதுனால இதெல்லாம் வந்து செயற்கையாக வந்து பல துறைமுகங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஐலாண்ட்ஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஐலாண்ட் எதுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாது. கிரீன்லேண்ட் அப்படின்ற ஒரு இடம் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஐலாண்டு. அது வந்து பார்த்திங்கன்னா 20 லட்சம் கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ இன்னொரு அதாவது தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் பரிட்சயமே இல்லாத ஒரு தமிழ் அதிகமாக வாழ்கிற பகுதி அப்படின்றோன்னா ஒரு தீவு இருக்குது. அது ரீயூனியன் ஐலாண்ட் சொல்கிறாங்க. அது என்ன, அது எங்கே இருக்குன்னா மடகாஸ்கர், அது பக்கத்தில் இருக்குது. அதாவது ஃப்ரெஞ்சோட கவர்மெண்ட் கீழே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆமாம், அதில் என்ன ஒரு சுவாரஸ்யம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே இருக்கிற மக்கள் தொகை வந்து 8 லட்சம் மக்கள் தொகை தான். அதில் 1.5 லட்சம் பேர் தமிழர்களே இருக்காங்களாம். அவங்க எப்படி அவங்க மைக்ரேட் ஆகி போனாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பாண்டிச்சேரி ஒரு காலத்தில் வந்து ஃப்ரெஞ்சோட கவர்மெண்ட் கீழே இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து அவங்க வந்து காரைக்கால் அது சுற்றுவட்ட மக்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு என்ன சொல்கிறாங்க, அது ஒரு கான்ட்ராக்ட் மூலிமா வந்து அவங்க போய் அங்கே வேலை செய்யும் போது இப்போ அவங்க அப்படியே வேலை செஞ்சு அவங்க சந்ததிகள்லாம் அப்படியே வந்து இன்றைக்கி ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கௌரவமாக அந்த சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அங்கே அவங்களும் வந்து இப்போ தமிழ்நாட்டில் எப்படி இருக்குமோ அதே அந்த கலாச்சாரங்கள், இந்த காவடி எடுக்கிறது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்களாம். ஸோ நான் கூட வந்து பாண்டிச்சேரியிலேருந்து தான் வந்திருக்கேன். சொல்ல முடியாது என்னோடய தாத்தாவோ இல்லை எங்களோட சொந்தக்காரங்க கூட அந்த தீவில் இருக்கலாம். என்னோட மூதாதையர்கள் கூட அந்த தீவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி இடம்பெயர்ந்து தான் நிறைய பேர் வந்து தீவுகளை உருவாக்கியிருக்கேன். ஏன் வந்து இலங்கை கூட வந்து ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாடோடு இணைக்கப்பட்டதாக இருந்ததாக சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய நாடுகள்லேருந்து பிரிந்து தான் வந்திருக்கு. இப்போ இந்தோனேஷியா இருக்கலாம், தாய்லாந்து, அந்த மாதிரியான நிறைய நாடுகள் இருந்தாலும் அதில் ஒட்டி வந்து சின்ன சின்ன தீவுகள் வந்து நிறையா பிரிஞ்சிருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கடல் அரிப்பு தான் ஒரு முக்கியமான காரணம். நிலம் வந்து ஒரு 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 தீவு உருவாகிருக்குன்னா அதை வந்து ஒன்று மெயின்டைன் பண்ணணும், இல்லைன்னா கடல் நீர் பெருக பெருக பார்த்தீங்கன்னா அதனுடைய அரிப்புத்தன்மை அதிகமாகி வந்து சின்னதாகும். தீவுகள் சின்னதாகிறதுக்கு வாய்ப்புகள் இப்போ வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இல்லை, இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து தீவுகள் வந்து இந்த எரிமலையில் உருவாகுதுன்னு பேசிட்டு இருந்தோம். இன்னொரு தீவுகள் இன்னுன்னா பவளப்பாறை தீவுகள் ஒன்று இருக்குது. அந்த பவளப்பாறைகள்லாம் ஒன்றா சேர்ந்து அது தீவுகள் மாதிரி ஆகிட்டு இருக்கான். சரி, இப்போ இந்த தீவுகள் பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அறிவுபூர்வமாக ஒரு கேள்வி கேட்டார் நம்ம ரஞ்சித். அதாவது உலகத்திலே ரொம்ப பெரிய தீவு என்ன அப்படின்னுட்டு. உலகத்திலே 2வது மிகப்பெரிய தீவு எதுன்னு தெரியுமா ரஞ்சித்? 2வது மிகப்பெரிய தீவு நீங்களே சொல்லுங்கள், தெரிஞ்சுட்டு தானே கேள்வியே கேட்பீங்க. உங்களுக்கு தெரியலன்றதை ஏமாத்துறீங்க பார்த்தீங்களா? சரி, நியூ கைனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீவு தான் வந்து உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய தீவு அப்படின்னு சொல்லலாம். அது பார்த்திங்கன்னா நம்ம இந்தோனேஷியாவில் இருக்குது. இதுக்கு அடுத்த தீவுன்னு பார்த்திங்கன்னா புர்னேயில் இருக்குது. போர்னே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தீவோட பேர். அதுக்கு அடுத்து தான் நம்ம மடகாஸ்கர் வருது. இது மாதிரி பல தீவுகள் அப்படியே பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த தீவுகள் எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்களா? தீவுகள் எல்லாம் எதை குறிக்குதுன்னா, சுற்றி தண்ணி இருக்கிற ஒரு சின்ன நிலப்பரப்பை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். அருமையான ஒரு பதில் சொன்னீங்க. சுற்றி தண்ணி இருக்கிற ஒரு நிலப்பரப்பை தான் நம்ம தீவுகள் எல்லாமே குறிக்குது. ஆனால் இந்த தீவுகள் சார்ந்து வேறு சில விஷயங்களும் இருக்குது. அது என்னென்னு தெரியுங்களா? என்ன விஷயம்னா, முக்கியமாக வந்து மக்கள் வாழறதுக்கு ஏற்ற ஒரு நிலப்பரப்பாக இருக்கணும். ஃபஸ்ட்டு முதல்ல இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ செயற்கையாகவோ இயற்கையாகவோ வந்து மக்கள் வந்து அது ஒரு சுற்றுலாத்தலமாக தான் மாறிட்டு வருது. நம்ம ஊரில் நம்ம வந்து நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு தீபகற்ப நாடு. இது 4 பகுதியிலும் வந்து நிலம் இருக்குது, ஒரு பகுதியில் தண்ணி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கண்ட்ரியில் நாம் இருக்கோம். இப்போ முழு பரப்பிலும் உள்ள நாடுகளும் இருக்குது. ஸோ இப்போ புதுசாக வந்து ஒரு ஐலாண்டை பார்க்கும்போது நாம் அங்கே போய் கொஞ்ச நாள் அது வசிக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா? இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த ஐலாண்ட்ஸோட இன்றைக்கி எப்படி மாறிட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து தீவுகளை வந்து இப்போ பணக்காரங்களாம் வந்து சொந்தமாக ஒரு தீவு வாங்கிட்டு போகிறாங்க. அது என்னென்னா அவங்களோட லைஃப்காக என்ஜாய்மெண்ட்டாக வாங்கிட்டு போகிறாங்க. இன்றைக்கி வந்து 2000 தீவு இருக்குன்ற மால்தீவ்ஸில் ஒரு தீவு வாங்கிட்டு போட்டால் பின்னாடி நமக்கு உதவும். அதாவது ப்ரைவேட் ஐலாண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த தனியார் தீவுகளை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. தனியார் தீவுகளை பற்றி இன்னும் பல தகவல்கள் இன்றைக்கி அறிவுமாயிரம் நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்காக ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு திரும்பவும் சந்திக்கலாம். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. VIT
VIT 90.8 வேலூரில் நாங்கதான் VIT 90.8. Ladies and gentlemen, you're listening to VIT Community Radio 90.8 FM. Engage, evolve, empower. மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே, கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. Chintu, don't you think the greenery which used to be around us is missing somewhere these days? Yeah? I feel you are not interested in this conversation. No? You know what many people these days are like. They close their ears and eyes and don't want to see what's happening around them. Okay, tell me what's the matter. I was saying let's bring some saplings and plant it around our home
so that it looks more clean and green. Fine, let's do it. Go green. நேர்லே இது விஐடி பண்பலை 90.8 அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் தீவுகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தீவுகள் பற்றி பேசும்போது இடைவேளைக்கு முன்னாடி என்ன சொன்னோம்னா, நாங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் ஐலாண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த தனியார் தீவுகள் பற்றி சொல்லலாம் அப்படின்னுட்டு சொல்லியிருந்தோம். தனியார் தீவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னுட்டு யாருக்காவது தெரியுமா? ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி தனியார்னு சொல்லுவோம். அது தீவுகளை. சரி, அதாவது இந்த உலகத்தோடைய மொத்த தொடர்புக்கும் அப்பாற்பட்டு தனியாக ஒருத்தர் இல்லை ஒரு சின்ன குழுவோ சேர்ந்து ஒரு தீவை வாங்கி அந்த தீவில் தன்னுடைய ஆட்சியை செலுத்தினாங்கன்னா அதுக்கு பேர் வந்து தனியார் தீவுகள். ஸோ இது வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி கவர்னன்ஸ் அவங்க வந்து அங்கே வைக்க முடியும். ஆனால் அதுக்கு வந்து அவங்க வீசாவோ இதுவோ எதுவும் செய்ய முடியாது. ஏன் அது செய்ய முடியாதுன்னா, அது வந்து தனி நாடு கிடையாது, தனி தீவு அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து இந்த தனியார் தீவுகள் இன்றைக்கி வரைக்கும் விற்கப்பட்டு வருது. ஸோ இந்த தனியார் தீவுகளுடைய தொடக்கம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த மாதிரியான தீவுகள் வந்து எல்லாருக்கும் தனித்தனியாக விற்கப்பட்டு வருது. ஏன் விற்கப்பட்டு வருது அப்படின்னா, ஒரு சிலர் வந்து இந்த உலகத்தோட தொடர்புலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. தங்களுடைய கேளிக்கைக்காகவும் இல்லை தங்களுடைய ப்ரைவசிக்காகவும் அவங்க தனியாக இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காக விற்கப்படக்கூடிய இந்த தீவுகள் தான் தனியார் தீவுகள்னு சொல்லப்படுது. ஸோ இந்த தனியார் தீவுகள் எதனால் உருவாயிருக்கு, எதனால் இந்த அளவுக்கு அது வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியல் எஸ்டேட்டுன்றது வந்து நம்ம இன்றைக்கி இந்தியாவில் மட்டும் இல்லை உலக அளவில் வந்து ரொம்ப பெரிய ஒரு வியாபாரமாக கருதப்படுது. அவங்க வந்து ஒரு சின்ன வியாபார உக்தியை கொண்டு தான் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சில இடங்களில் வந்து ஒரு கண்காட்சி வைக்கிற மாதிரி, ஒரு பொருட்காட்சி வைக்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக ஆரம்பித்தது இன்றைக்கி வந்து தனியாக அவங்களே வந்து அந்த தீவை நிர்வகிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வளர்ந்துருக்குது. இப்போது தீவுகளை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மிஸ்டீரியஸ் ஐலாண்ட்ஸ் பற்றி எல்லாம் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விஷயம்னா ஸ்னேக் ஐலாண்டு ஒன்று இருக்குது. அந்த ஸ்னேக் ஐலாண்ட்ஸ்னால் அதோட உண்மையான பேர் என்னென்னா ஹிலாடா குயிமாடா கிராண்டே அப்படின்றது பேர். அது ஏன் ஸ்னேக் ஐலாண்ட் பேர் வந்துச்சுன்றது அது சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அந்த பிரேசில் நாட்டோட கண்ட்ரோலில் தான் அந்த தீவு இருந்துட்டு இருந்துச்சான். இப்போ என்னாச்சு, அந்த இடத்துல ரெயின் ஃபாரஸ்ட்டான ஐலாண்ட் அது. அங்கே வந்து அந்த ரெயின் ஃபாரஸ்ட் நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதில் வாழை மர தோட்டம் அது வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போகும்போது அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எல்லாம் ஒவ்வொரு அடிக்கும், அதாவது ஒரு 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப் போகும்போதெல்லாம் பாம்பு வந்துகிட்டே இருக்குமா. அது நம்ம 1001 படம் பார்த்த மாதிரி பாம்புகளுக்குனே தனியாக ஒரு தீவு இருந்திருக்கான். அந்த இடத்துல வந்து எவ்வளோ அரிய வகை பாம்புகள்லாம் அங்கே இருக்கான். அதில் ரொம்ப கொடிய விஷயம் இருக்கிறதுனால அங்கே வந்து பப்ளிக்கு போகிறது அலோவ் பண்ணுறது இல்லையா. அந்த அரிய வகை மீன்கள், அதாவது அந்த பாம்புகள் வந்து வளர்கிறதுக்காக அது தனித்து விடப்பட்டிருக்கு. சரி, இப்போ பாம்புகளுக்குன்னு தனியாக ஒரு தீவு சொன்னீங்கல்ல, நம்ம இந்தியாவுக்கு பக்கத்துலேயே இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு தீவு இருக்குது. அங்கே மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க காலத்தில் மனுஷன் எப்படி வாழ்ந்தோன்னா அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? நிஜமாவா? உண்மையிலேயே, அதாவது நார்த் சென்டினல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீவு பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு பக்கத்தில் மிக அருகாமையில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் இருக்குது, அதாவது வங்காள விரிகுடாவில் இருக்குது. ஸோ இந்த ஐலாண்டுக்கு தொடர்பு கொள்றதுக்கு யாராவது வராங்க அப்படின்னா அவங்கள ஈட்டியாலையும் கல்லாலையும் அடித்து விரட்டக்கூடிய மக்கள் இன்னமும் அங்கே இருக்கிறாங்க அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக ஒரு சில வீடியோ காட்சிகளோடு நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி விசித்திரமான தீவுகள் இன்னமும் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. சுரேஷ் சொன்னார், அந்த தீவோட பேர் என்ன சொன்னீங்க? பாம்பு தீவு. தூங்கிட்டாரு, கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்னேக் ஐலாண்ட் வேணுமா உண்மையான பேர்? ஒரிஜினல் பேர் வேணும். ஹிலாடா குயிமாடா கிராண்டே. என்கிட்ட இந்த மாதிரி புரியாத ஒரு பேர் இருக்குது, சொல்லவா? சொல்லுங்க. கிறிஸ்டான் டா குவானா. இந்த தீவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிறதுலே பெரிய தீவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா. கிரீன்லாண்ட், அதுக்கப்புறம் சார் வந்து அதுக்கடுத்து பெரிய தீவு எது அப்படின்னு சொன்னார். இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப சின்ன தீவு அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான். வெறும் 294 பேர் தான் அதில் வசிக்கிறாங்க. அந்த 294 பேருமே ஒரு 7 குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். குடும்பத்துக்காக ஒரு தனி தீவே இருக்குது. ஆமாம். அதே மாதிரி டொஷிமா அப்படின்னு ஒரு தீவு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 330 குடிகள் மட்டுமே இருக்கிற ஒரு தீவு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மிஸ்டீரியஸ் தீவுகள்னு சொன்னீங்கல்ல, அதாவது மர்மமான முறையில் இருக்கக்கூடிய பல தீவுகளை பற்றி சொன்னீங்க. அந்த வகையில் நான் ஒரு தீவு பற்றி சொல்கிறேன். ஈஸ்டர் தீவு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சிலைகள்லாம் வந்து மனுஷ முறையை செதுக்கி வச்சுருப்பாங்க. ஆமாம். இந்த ஈஸ்டர் தீவுன்றதுக்கு ஈஸ்டர்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு தெரியுமா? ஈஸ்டர்னா ஈஸ்ட் பக்கம் இருக்கா? அதாவது டச்சு பயணி ஒருத்தர், அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒருத்தவங்க ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடுகளுக்கு சென்று வந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம். அப்படி பார்த்தீங்கன்னா 1722 வருஷம் ஒருத்தர் வந்து டச்சிலேருந்து ஜேக்கப்
ரக்வீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து இந்த தீவுக்கு போய் இறங்குறாரு. இந்த தீவுக்கு அவர் போய் இறங்கின நாள் என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாளாக அமைஞ்சு போச்சு. அது வந்து ஈஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் அங்கே வந்து இறங்கினதுனால அந்த தேதி என்ன நாளோ அது பேரையே அவர் வச்சுட்டார். அதனால் அந்த தீவுக்கு வந்து ஈஸ்டர் தீவு அப்படின்னு பேர் வந்துடுச்சு. ஆனால் இந்த ஈஸ்டர் தீவு ஏன் வந்து மர்மமான ஒரு தீவு அப்படின்னு சொல்லப்படுதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். அதுக்கான அர்த்தமும் இதுக்குள்ளேயே இருக்குது. அதாவது அங்கே வந்து மோவாய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சிற்பங்கள் அங்கே வந்து செதுக்கப்பட்டிருக்கு. அந்த சிற்பங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷனுடைய உருவம் கொண்ட பல தொகுப்பு சிற்பங்கள் நிறையவே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை சிற்பங்கள் இருக்குன்னா 887 சிற்பங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்து கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிற்பங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த சிற்பங்களை யார் செதுக்குனா அப்படின்றதுக்கான அதிகமாக ஆதாரபூர்வமான விஷயங்கள் எதுவுமே கிடைக்கல. 1250லேருந்து 1500க்குள்ளாக்க இது வந்து செதுக்கப்பட்டிருக்கும் அப்படின்ட்டு ஒரு குறிப்புகள்லாம் இங்கே சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான சிற்பங்களுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. அந்த பேர் பார்த்திங்கன்னா பாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. பாரோனா மனுஷன் அப்படின்ட்டு ஒரு பொருள் படமா. இதோடைய உயரம் பார்த்திங்கன்னா 10 மீட்டர் இருக்குதான். ஒவ்வொரு சிலையும் 10 மீட்டர் உயரம். அதே மாதிரி 82 டன் எடை கொண்டதாக இருக்குதான். ஸோ இது வந்து ரொம்பவும் பெரிய ஒரு விஷயந்தான். ஏன்னா அந்த தீவில் வாழ்ந்தவங்க இந்த அளவுக்கு கட்டடக்கலையிலையும் சிற்பக்கலையிலையும் பெரியவங்களாக இருந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலோட இந்த மாதிரி மிஸ்டீரியஸ் தீவுகள் இந்த உலகத்தில் இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த தீவுகளை பற்றி இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த தீவுக்கு இப்போ நம்ம போகிறதுக்கு இவ்வளோ ஆசைப்படுறோம் இல்லையா? ஒரு காலத்தில் இந்த தீவில் கூட்டிகிட்டு போய் விடுறதே ஒரு தண்டனையாக இருந்தது. அதை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? நாடு கட்டுறதுன்னா நாடு கடத்துறது, காட்டு மாற்றுறது. கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும்போது 13வது செஞ்சுரியில் வந்து பிஷப் ராக் அப்படின்னு நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் குற்றம் செய்கிற நிறைய கிரிமினல்ஸை கொண்டு போய் அங்கே வெறும் ப்ரெட்டும் வாட்டரும் மட்டும் கொடுத்து அங்கே விட்டுருவாங்களாம். அப்போ அப்படி இருந்த அந்த சின்ன தீவு, ரொம்ப சின்ன தீவு பார்த்திங்கன்னா இப்போ யூகே கவர்மெண்ட் வந்து லைட் ஹவுஸாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இந்த மாதிரி நிறைய தீவுகள் இன்றைக்கி இருக்குது. மக்கள் மனுஷனோட ஒரு வேலையை என்னென்னா வந்து எல்லா இயற்கை சூழலையும் ஒரு கட்டத்துக்கு மேலே அழிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரியான ஐலண்ட் தீவுகள் எல்லாத்தையுமே வந்து நாம் வந்து என்னென்னா பாதுகாக்கணும். ஒரு சுற்றுச்சூழல் எப்படி வந்து நார்மலாக ஒரு நாட்டில் இருந்து பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி இந்த தீவுகளை பாதுகாக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பின்னாடி வர சந்ததிகளுக்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கும். அவங்களுக்கும் தெரியும் ஐலண்ட்லாம் என்னென்னு. நிச்சயமாக இப்போது இந்த தீவுகள்லாம் வந்து அது சின்ன ஒரு வரலாறு இருக்குது. சின்ன தீவுகளை எப்படி அழிஞ்சுதுன்னு சொல்லி டூடோஸ்னு ஒரு பறவை இருக்கான். அது என்னாச்சு, அந்த மொரிஷியஸ் பக்கத்தில் ஒரு தீவில் வந்து மக்கள் வந்து அதிகமாக போய் அவங்களுக்கு சாப்பிட்றது எதுவும் இல்லாமல் டூடோஸ்ன்ற பறவை, அதை பறக்காதது தரையில் தான் போகும். அந்த பறவையை சாப்பிட்டு அவங்க கூட இருக்க நாய் நெறி எல்லாமே சாப்பிட்டு அந்த பறவை இனிமேல் அழிஞ்சு போச்சான். அந்த மாதிரி வந்து இப்போ ஐலாண்ட்ஸ் வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது. சரி, இப்போது நம்ம இந்த தீவுகள் பற்றி பல விஷயங்களை இன்றைக்கி அறிவுமாயிரம் நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்காகவே பிரத்யேகமாக ஒரு தீவை பற்றி நான் இன்றைக்கி எடுத்து வந்திருக்கேன். இதுதான் கடைசியில் சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிப்பேன் அப்படின்ட்டு. அதாவது சீலாந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீலாண்டா? சீலாந்துன்னு ஒரு தீவு. அந்த தீவு பார்த்தீங்கன்னா பிரின்சிபாலிட்டி ஆஃப் சீலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரின்சிபாலிட்டி ஆஃப் சீலாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது யூகேவோட ஒரு பெட்ரோல் நிரப்பக்கூடிய ஒரு தளம். அது வந்து கடலில் அமைஞ்சிருக்குது. அந்த கடலில் அமைஞ்ச அந்த ஒரு இடத்த வந்து ஒருத்தர் சொந்தம் கொண்டாடி இருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே யூகேயில் நேவியில் ஒர்க் பண்ண ஒருத்தர். அவர் வந்து அங்கே போயிட்டு செட்டில் ஆகிருக்காரு. அவர் அங்கே செட்டில் ஆன பிறகு பல நேரங்களில் ஒரு போர் மூலமாலாம் அந்த நிலத்தை மீட்டெடுக்கிறதுக்கு யூகே முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அதெல்லாம் நடக்காமல் போயிருக்கு. அவர் தன்னுடைய ஆட்சியை அங்கே செலுத்தியிருக்காரு. அவருக்குன்னு தனிப்பட்ட ஒரு கொடி, தனிப்பட்ட காசு, இது எல்லாமே அவர் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. கடைசியாக அவர் உயிர் பிரியும் போது தன்னோட பையன் மைக்கேல்ன்றவர்கிட்ட அந்த நாட்டை ஒப்படைச்சிட்டு இன்றைக்கும் அது வந்து ஒரு சின்ன நாடாக, நுண்ணாடுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நாடாக இருந்துகிட்ருக்கு. ஸோ உலகத்தில் இந்த மாதிரி தீவுகளை பற்றின பல விஷயங்கள் நம்ம சுற்றி தான் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய இஷ்டம். அந்த மாதிரியான இஷ்டத்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம், உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம். இது அறிவோமாயிரம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இதோடு நிறைவடையுது. உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். என்னுடன் இருந்து விடைபெறுவது சுரேஷ் போஸ், ரஞ்சித் குமார், நித்யராஜ். நன்றி நேர்களே.